ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, ரயில்கள் காதில் சத்தமிட, குயில்கள் சங்கீத முத்தமிட, பண்பலையாலே ஒன்றாயினைவோம், இன்றே எழுவோம் இன்னை தொட. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8. இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். வேலும் உங்களை தாலாட்டும், வெள்ளை பனியும் நீராட்டும், தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும். கல்விச் சாலைகள் ஏராளம், கனரக ஆலைகள் தாராளம், தீரா நோய்கள் ஆரா காயம், தீவேகம் தீராகும். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். தேசம் இங்கே பலவாகும், பேசும் மொழியே அறிவாகும், ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும். திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும், மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம். இது VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. VIT 90.8 வேலூரில் நாங்கதான் wait. வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். வணக்கம் நேயர்களே, இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி தினம் ஒரு திறவுகோல். விடியலின் வேளையில் சிந்தைக்கு கருத்துச் சிதறல்களோடு முனைவர் காத்தமிழ்ச்செல்வன். இன்றைய கருத்துச் சிதறலில் ஆசிரியர். ஆசிரியர் பணி ஒரு சிறந்த அறப்பணி. அதற்கு உன்னையே அர்ப்பணி என்பார்கள். ஆசிரியர் என்ற சொல்லை பிரித்து பார்ப்போமேயானால், ஆசு கூட்டல் ஈரியர். ஆசு என்றால் குற்றம், ஈரியர் என்றால் நீக்குபவர்.
மாணவர்களிடம் உள்ள அறியாமை என்ற அந்த குற்றத்தை நீக்கி அறிவை தரக்கூடியவர்கள்தான் ஆசிரியர்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பார்கள். இதை வடமொழியில் குரு சாட்சாத் பரபிரம்மம் என்பார்கள். இது ஆசிரியர்களுக்கு மிகவும் பொருந்தும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறந்த ஆசிரியராக பணியாற்றியதால் இவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக ஆண்டுதோறும் செப்டம்பர் 5ஆம் நாள் கொண்டாடி மகிழ்கிறோம். என் வாழ்க்கைக்கு நான் என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் நல்ல வாழ்க்கைக்கு எனது ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்பது மாவீரன் அலெக்சாண்டரின் கருத்து. சமூக மறுமலர்ச்சிக்கு அடித்தளம் அமைப்பவர்கள் ஆசிரியர்களே. இன்றைய குழந்தைகளை நாளைய தலைவர்களாக உருவாக்கும் சிறந்த பணியே ஆசிரியர் பணி. பள்ளிக்கூடம் கட்டாத நாட்டில் சிறைச்சாலை கட்ட வேண்டி வரும் என்பார்கள். ஒரு நாட்டின் தலைவிதி வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது போன்ற நன்மொழிகள் ஆசிரியர்களின் சிறப்பை உணர்த்துகின்றன அல்லவா? கல்வியை பரப்புகிறவன் தேவனால் போற்றப்படுகிறவன் என்கிறது விவிலியம். கல்வியை பரப்புகிறவன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்பது நபிகளாரின் வாக்கு. நல்லாசிரியர்களுக்கான இலக்கணம் குறித்து பார்ப்போம். உயர்குடி பிறப்பு, இரக்க உணர்வு, கடவுள் வழிபாடு, விழுமிய பண்புகள், பல்நூல் கற்றுத் தேர்தல், உணரும்படி கூறும் சொல்வன்மை, நீதி தவறாமை, உலக நடையை அறிகின்ற தெளிவு என்பனவாகும். மேலும் ஆசிரியர் ஆகாதவர்களுக்கான இலக்கணம் குறித்து பார்ப்போம். பாடம் சொல்லும் குணம் இல்லாமை, பொறாமைப்படுதல், இழிந்த குணங்களை கொண்டிருத்தல், செல்வத்தின் மீது அதிக ஆசை, மெய்ப்பொருளை மறைத்து பொய்ப்பொருளை உரைத்தல், அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாமை போன்றன இதில் அடங்கும். ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற முறையை பார்ப்போம். தெய்வத்தை வணங்கி துவங்குதல், கற்பிக்கப் போகும் நூல் பொருளை மனதில் பொருத்துதல், சினம் கொள்ளாமல் கற்பித்தல், விருப்பத்தோடு கற்பித்தல், துலாக்கோல் போன்ற ஒரு நடுநிலைமை, பாகுபாடு பார்க்காமை, ஏற்றுக்கொள்ளும்படி நூலை கற்பித்தல் போன்றன ஆசிரியர் கற்பிக்கும் முறையாகும். இந்த சாளரத்தில் வரும் காற்று எதிர் சாளரம் வழியாக செல்வது போல ஆசிரியர்கள் கற்பிப்பதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாமல் 2 காதிலும் வாங்கி மூளையில் ஏற்ற வேண்டும் என்பதே இன்றைய தினத்தின் திறவுகோள். ஆசிரியர்களை மதி, அன்புடன் துதி. இன்றைய கருத்து சிதறலில் சிந்தனை துளிகள் உங்களை சிந்திக்க வைத்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மற்றும் ஒரு தினம் ஒரு திறவுகோள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முனைவர் கா. தமிழ்ச்செல்வன். இது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நன்றி. உங்கள் VIT பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளிலிருந்து சில துளிகள். மண் வாசனை உங்கள் VIT பண்பலை 90.8 வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி மண் வாசனை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் விவசாயம் சார்ந்த பல்வேறு தகவலை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க டாக்டர் RM லக்ஷ்மணன், வேளாண் விஞ்ஞானி. இன்னைக்கு எந்த விதமான தகவலை உங்களுக்காக கொண்டு வந்திருக்காருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மண் வாசனை நிகழ்ச்சியில யார் பயன்பட மாதிரி ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கீங்க சார்? மா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா? ஏன்னா இப்போ மாமரங்கள் நீங்கள் பூக்கும் தருணத்தில் நிறைய இடத்துல இருக்குது, காய்க்கும் தருணத்தில் நிறைய இருக்குது. இப்போ காய்ப்புக்கு வந்த பிறகு ரொம்ப பயனுள்ள பயிராக இருக்கும். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ எந்த விதமான ஒரு மாற்றமும் செஞ்சால் அந்த பூக்கள் அழிந்து விடும், இல்லைன்னா காய்கள் கொட்டி விடும், எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த பயிரை எடுத்துட்டு அறுவடை பண்ண பிறகு அதை கவாத்து பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோடு நம்ம இந்த வருஷத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள்.
சரிங்க சார். இப்போ மாமரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பல ஆண்டு கணக்காக வந்து ஒரு உற்பத்தி நிலையிலையும் இருக்கும், அதே நேரத்தில் வளர்ச்சி நிலையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே மாமரத்தில் இருந்து விளையாண்டவங்க அது பெரிய மரமாகும் போது வயசானவங்கள ஆயிட்டு நம்மளோட பேர பசங்களுக்கு இது நான் வச்ச மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளவு நீண்ட நாள் விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இந்த மாமரத்தில் என்னென்ன மாதிரியான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து நம்ம உருவாக்க முடியும் சார்? அது மாங்கனிகள் அப்படின்னு சொல்றது வந்து முக்கணிகள்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு அது. அதனால அதனுடைய சிறந்த ஒரு முக்கணிகளை நம்ம வந்து தான் ஃபர்ஸ்ட் முக்கணியில் அதை வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம தான் இவ்வளவு நாள் முழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அயல் நாட்டில் போய் மாம்பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அல்ஃபோன்சோ தான் எல்லாருக்கும் தெரியுதே ஒழிய உங்களுடைய ருசியுள்ள மற்ற பழங்கள் இதுவா இருக்கட்டும், மல்கோவா இருக்கட்டும், இல்லை செந்தூராவா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஏன் தெரியறதில்லைன்னா நம்ம வந்து அதை மார்க்கெட்டிங் பண்ணலை சரிவர. அதனுடைய நல்ல குணங்கள் நல்ல ருசிகளை நம்ம எடுத்துரைக்கவில்லை அப்படின்றது தான் உண்மை. அதனால அதை நம்ம எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு எவ்வாறு தேவையோ அவ்வாறு நம்ம கொடுத்தா தான் அவங்க வாங்க போறாங்க. இப்போ வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியா உடனே எளிதாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மாம்பழத்தை வெட்டி, அதாவது வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி மாம்பழத்தை வெட்டி உங்களுக்கு துண்டு துண்டுகளாக கொடுத்தா அவங்க சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி துண்டு துண்டுகளாகவும் நீங்க செய்து மார்க்கெட் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி வந்திருக்கு. அதை நீங்கள் பின்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இது எப்படி சாத்தியப்படும்? அதாவது ஒரு மாம்பழம் வந்து நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், அதை வந்து தோலோடு வாங்கி உரித்து நம்ம சாப்பிட்டு பழகியிருக்கோம் இத்தனை ஆண்டு காலமாக. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வெட்டி பதப்படுத்தப்பட்ட இந்த ஒரு பொருளை சாப்பிட்றதுன்றது எப்படி நடைமுறைக்கு சாத்தியப்படுது? ஏன்னா எனக்கு வந்து இந்த ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின் போது பதப்படுத்தணுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம யோசிச்சுருக்கோம். பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கு உகந்ததா அப்படின்ற ஒரு கேள்வியுமே கூடவே ஒரு கேள்வியும் வருது. ஸோ இப்போ வந்து இதை எப்படி தரவரிசை பண்ணுறாங்க சார்? நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு வேண்டிய பொருளுக்கு தான் நான் வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு வாங்குறவங்க நினைக்கிறாங்க. விற்கிறவங்க எல்லாத்தையும் வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தோலுக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க, உள்ளே இருக்க கொட்டைக்கும் அவங்க காசு கொடுக்குறாங்க. அப்போ அதை வெட்டி வெறுமன சதையை மட்டும் கொடுக்குறாங்க, சொடையை மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் அவங்க காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்களே ஒழிய அதை தான் அயல் நாட்டில் விரும்புகிறாங்க. நான் ஏன் வேண்டாத பொருளை எங்கள் ஊருக்கு கொண்டு வரணும்? அப்போ நீங்கள் வந்து வெட்டி எனக்கு என்னென்ன சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்குதோ அந்த பொருளுக்கு மட்டும் நீங்கள் கொடுங்க, அதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த சொல்லும் போதே ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து சொன்னீங்க சார். இதில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? எவ்வளவு அளவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும்? உலக சந்தையில் இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு? உலக சந்தையில் அதாவது ரொம்ப பிரமாதமான ஒரு பொருளாக தான் அதை கருதுறாங்க. விலையும் ரொம்ப நல்ல விலை கிடைக்குதுங்க அதுக்கு. பட் ஆனால் நம்ம பக்குவப்படுத்தி நல்ல குவாலிட்டியாக நம்ம கொடுத்தோம்னா நம்ம செய்ய முடியும். ஆனால் உலக சந்தை அப்படின்னு சொல்லும்போது யாருமே எனக்கு வந்து 10 கிலோ கொடு, 50 கிலோ கொடு, 1000 கிலோ கொடுன்னு கேட்க போகிறதில்ல. ஒரு கண்டெய்னர் அப்படின்னா 20 டன்னு 50 டன்னு அப்படி தான் அவங்க கேட்க போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விவசாயினால் அது செய்ய முடியாது. ஆனால் கூட்டு முயற்சியில் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு வந்துட்டிங்கன்னா விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியாக ப்ரொமோட் பண்ணி அதிலிருந்து நீங்கள் செய்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்க சார், ரொம்ப அற்புதமான தகவல் நிறைய கொடுத்துருக்கீங்க. விவசாயிகள் இத்தனை ஆண்டு காலமாக மாம்பழமாக உருவாக்கி அதை விற்றுக்கிட்டு இருந்தாங்க, மாங்காயாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து வேற ஒரு வடிவத்தில் இப்போ ஒரு மேங்கோ சங்க்ஸாவோ மேங்கோ டைஸாவோ விற்க முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். விவசாயிகளுக்கு முக்கியமாக இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னைக்கு மண்வாசனை நிகழ்ச்சியில் விவசாயம் பற்றி பலவிதமான தகவலை டாக்டர் RM லக்ஷ்மணன் வேளாண் விஞ்ஞானி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னொரு மண்வாசனை நிகழ்ச்சியில் வேற ஒரு தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இது VIT பண்பலை 90.8. நன்றி நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது மண் வாசனை, உங்கள் VIT பண்பலை 90.8. வேளாண்மை சார்ந்த தொழில்நுட்பம், பசுமை படரும் விவசாய தொழில்கள், பண்ணை முறைகள் என மானுடம் காக்கும் உழவு சார்ந்த நிகழ்ச்சி. விவசாயி
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று பயிறு விதையை ஊன்றுவதனால் வரும் பலனை பற்றி பார்ப்போம். பயிறு வகை பயிர்களை கலப்பு பயிராக, ஊடு பயிராக, துணை பயிராக அல்லது வரப்பு பயிராக பயிரிடும் பொழுது அதிக லாபத்தை அடையலாம். எடுத்துக்காட்டுக்கு நெல் தரிசில் உளுந்து அல்லது பச்சை பயிறு விதைக்கலாம். பயிறு வகைகளான துவரை, உளுந்து, பாசிப்பயிறு, காராமணி, மொச்சை ஆகியவற்றை 1 கிலோ ஊன்றுவதினால் 100 கிலோவாகும். பயிறு வகைகளை பயிரிடுவதால் மண் வளத்தை பெருக்க செய்யலாம் மற்றும் பயிறு வகை பற்றாக்குறையை போக்க முடியும். மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் மீனுலின் விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields, be it computers, environment, technology, physics, or any field. Data Chunks has it all. Hello VIT, I'm Sudeep from MTech ST, and I'm here on Data Chunks to give you chunks of information on Newton's third law. A force is a push or a pull that acts upon an object as a result of its interaction with another object. Forces result from interactions. According to Newton, whenever objects A and B interact with each other, they exert forces upon each other. When you sit in your chair, your body exerts a downward force on the chair and the chair exerts an upward force on your body. There are two forces resulting from this interaction, a force on the chair and the force on your body itself. These two forces are called action and reaction forces and are the subject of Newton's third law of motion. Formally stated, Newton's third law is, for every action, there is an equal and opposite reaction. This statement means that in every interaction, there is a pair of forces acting on the two interacting objects. The size of the forces on the first object equals the size of the force on the second object. The direction of the force on the first object is opposite to the direction of force on the second object. Force always comes in pairs, equal and opposite action-reaction force pairs. Now let's see the examples of interaction force pairs. A variety of action-reaction force pairs are evident in nature. Consider the propulsion of a fish through the water. The fish uses its fins to push the water backwards, but a push on the water will only serve to accelerate the water. Since forces result in mutual interaction, the water must also be pushing the fish forward, propelling the fish through the water. The size of the force on the water is equal to the size of the force on the fish. The direction of force on the water backwards is opposite to the direction of force of the fish. For every action, there is an equal in size and opposite in direction reaction forces. An action-reaction force pair make it possible for the fish to swim. Next, consider the flying motion of birds. A bird flies by use of its wings. The wings of a bird push air downwards. Since forces result from mutual interaction, the air must also be pushing the bird upwards. The size of the force on the air equals the size of the force on the bird. The direction of the force on the air that is downwards is opposite to the direction of force on the bird that is upwards. For every action, there is an equal in size and opposite in direction reaction.
Action-reaction force pairs make it possible for the birds to fly. Next, consider the motion of a car on the way to your school or college. A car is equipped with wheels that spin. As the wheels spin, they grip the road and push the road backwards. Since forces result from mutual interaction, the road must also be pushing the wheels forward. The size of the force on the road equals the size of the force on the wheels. The direction of force on the road is opposite to the direction of force on the wheels. For every action, there is an equal in size and opposite in direction reaction. Action-reaction pairs make it possible for cars to move along the roadway surface. You've heard about Newton's third law of motion at Data Chunks with me, Sudeep. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை. அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட, வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் மூர்த்தி, பஞ்சமூர்த்திங்க. நான் இங்கே கடை வச்சுக்கிறேன், விஜி ராவ் நகரில் பழைய கட்படி கடை வச்சுக்கிறேன். மளிகை ஷாப் ஐட்டம் எல்லாம் கலந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறோம். ஒரு 4 வருஷமாக இங்கே வந்து இருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் துணி பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம் கர்நாடகாவில். ஒரு 20 வருஷமாக இன்ஸ்டால்மெண்ட்டு இது பண்ணியிருந்தோம். துணி வேறு இங்கே எது அங்கே கர்நாடகாவில் கிடைக்கல, அது இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி போய் சேல்ஸ் பண்ணியிருந்தோம். 20 வருஷமாக அங்கே போயிடுச்சோம். இப்போ பையனால் இந்த ஊர் இந்த ஸ்டேட்டுக்கு வந்தோம். நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து 20 வருஷமாக கர்நாடகாவில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம், இங்கே வந்து கடை வச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அங்கே என்ன மாதிரி துணி வியாபாரங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள் கர்நாடகாவில்? ஆல் திங்ஸ், துணி ஐட்டம்ல எல்லாம், குளிர் சொட்டர்லேருந்து எல்லா ஐட்டமும், சொட்ரு, ரக்கு, கம்பளி, அங்கேக்கு ரக்குன்னுவாங்க. துணி வியாபாரத்துலேருந்து இந்த மல்லிகை சாமான் கடை வைக்கலாம், நம்ம வச்சு நம்ம பொழப்பு நடத்தலாம் அப்படின்ற மாதிரி எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எந்த வியாபாரம் பண்ணாலும் கை நல்லா இருக்கணும், வாய் நல்லா இருக்கணும். கடன் கொடுக்குறோம் முதலே இல்லைன்னா கூட உக்காந்தோம்னா ₹1,00,000 இல்லை ₹10,00,000 கூட கடன் கொடுக்குறாங்க. நம்ம கரெக்டாக அவனுக்கு கொடுக்கணும். கொடுக்க முடியலனா கூட கொடுக்கணுன்ற எண்ணத்துலையாவது இருக்கணும். அப்போ வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வியாபாரம் எதை ஒன்றா இதை அது கொடுக்கலாம், அதை இது கொடுக்கலாம், இது இல்லையா அது இல்லையான்னு வாங்கி போட வேண்டியதா, இவங்க துட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதா, அவங்க துட்டு எடுத்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படி தனித்தனியாக ஒரு ஐட்டம்னு போட்டு வியாபாரம் பண்ணக்கூடாது. எல்லா துட்டையும் ஒன்றா சேர்த்து எல்லா வியாபாரம் பண்ணணும். ஒரு நாளைக்கு மளிகை சாமான் வாங்கலாம், ஒரு நாளைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் போடலாம். இப்படி 1000 இப்போ காலையிலேருந்து வியாபாரம் ஆச்சு, ஒரு ₹1000 ஆச்சு. ₹1000 கடையாண்ட வந்த திங்ஸை வாங்கிக்கலாம், மெயின்டைன் பண்ண. இப்போ சாயந்தரம் வைக்கிற காசு யாரும் கிடையாது. பால் ஒன்று வரும் சாயந்தரம், அவ்வளோதான். இங்கே வராத பொருளுங்க பஜாருக்கு போய் வாங்கிட்டு வரணும். கூட இங்கே வந்தால் ₹1 அதிகம், பஜாருக்கு போய் வாங்கினா ₹1 கம்மி. அப்படின்னும் போது 50 பாக்கெட் 100 பாக்கெட் வாங்கும்போது நம்ம பஜாரில் தான் வாங்கிட்டு வரணும். ஏதோ சமயத்துக்கு இல்லைன்னா ஒரு 10 பாக்கெட் 5 பாக்கெட் வாங்கிக்கலாங்க. நம்மளுக்கு 100 பாக்கெட் 200 பாக்கெட் இப்படி கும்பலாக வாங்கும்போது அங்கே போய் வாங்கினோம்னா 200 பாக்கெட் வாங்கினா ₹400. நீங்கள் வியாபாரம் பண்ணி தான் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எந்த வயசுலேருந்து உங்களுடைய வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க நீங்கள்? அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வேலை கூட செஞ்சுட்டு இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வியாபாரம் பண்ணலான்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். எதனால் வந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும்னு தோணுச்சு? சார், நான் 5வது படிக்கும்போதே எங்களுக்கு வந்து குடும்பத்தில் நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பிங்க. அதனால் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். எல்லாமே வந்து தோசை விற்றுட்டு வந்து தான் ஸ்கூலுக்கு போனோம். அப்போல்லாம் வந்து மாற்றி போட கூட துணி கிடையாது. ஒரு காக்கி டிரைவரு, ஒரு வெள்ளைச்சட்டை, இதான் வருஷம் பூராவும் போடணும். பொங்கலுக்கு ஒரு வீட்டு துணி எடுப்பார். எங்கள் அப்பா ₹30 சம்பளம் பித்தளை சாமான் கட்டில் வேலை செஞ்சார் 20 வருஷமா அப்போ அந்த காலத்தில். அதனால் வந்து நாங்கள் தோசை விற்று தான் சாப்பாடே சாப்பிட்டோம். அந்த ₹30 வாங்கி கூட எங்கள் அப்பா காய் கடைக்கு டீ கடைக்கு கொடுத்துட்டு வந்துடுவார். எங்கள் அம்மா தான் 5 பிள்ளைங்களையும் தோசை விற்று காப்பாற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக 5வது படிக்கும் போதே தோசை விற்றுட்டு வந்தது பண்ணால். அப்புறம் ஒரு SLC படிக்கிற அளவுக்கு கூட அதை தான் செஞ்சுன்னு இருந்தோம். அப்புறமேல்ட்டு அது அப்போ ஒரு 7வது படிக்கும்போது சென்னையிலே கடை வைக்க ஆரம்பித்தேன். இந்த பாட்டிலில் சின்ன சின்னது 1 பைசா 2 பைசா மிட்டாய்ங்க வாங்கி அந்த பாட்டில் வச்சுக்கின்னு ஒரு பையில் எடுத்து போய் போட்டு உள்ளே வச்சுட்டு அந்த 9:45 ஸ்கூலுக்கு ஓடுவோம். 7 மணிலேருந்து இது உக்காந்துருப்போம். புத்தகம் வச்சுக்கின்னு படிச்சிக்கின்னு ஹோம்ஒர்க் என்னென்ன எழுதின்னு உக்காந்துருப்போம். அது மாதிரி கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த தோசை வைக்கிறது வேணான்ட்டு எங்கள் அண்ணன்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, 2-3 பேர் சம்பாதிக்கிறோம்,
அதெல்லாம் வேணான்ற மாதிரி நிப்பாட்டினாங்க. அப்புறம் எஸ்எல்சி போகிற வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டம்தான். எஸ்எல்சி போய் பியூசி போய் அப்புறம் தான் இது நான் இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தேன். கடைங்களுக்கெல்லாம் பிரெட் எடுத்து போய் போடுறது, மிட்டாய் போடுறது, பருப்பு போடுறது. அப்படி அந்த காலத்தில் 78 ஆரம்பித்தேன். 91 வரைக்கும் இங்கே இருந்தேன். வசதி இல்லாததுனால பியூசி 1 இயர் 11th அது ஃபெயில் ஆகிட்டோம். மறுபடியும் அதை கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணிட்டேன். மேற்கொண்டு டிகிரி படிக்கிறதுக்கு கரஸ்பாண்டன்ஸ் தெரிவித்தேன். 4 வருஷத்து புக்கு இன்னும் கூட மக்கின்னு இருக்குது, மதுரை யூனிவர்சிட்டி. அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணல, விட்டுட்டேன். 1 இயர் பரிச்சு எழுதுனா எல்லாமே கம்ப்ளீட் அவுட்டு. அதனால் அந்த ஆசையை போயிடுச்சு. அப்புறம் தான் சைக்கிள் எடுத்துக்கின்னு பேக்கரிக்கு போனேன். அங்கேருந்து பேக்கெட்டில் ஐட்டம் அவங்களாம் கூட 2 நாள் அங்கே கூட வேலை செய்யணும். அப்புறமேட்டு சரக்கு எடுத்து போய் கடைங்களுக்கு போட்டேன். கடைங்களெல்லாம் போட்டு 14 வருஷம் அங்கே இருந்தேன். 78 நான் தொழில் ஆரம்பித்தேன். 91 வரைக்கும் இருந்தேன். இந்த கடையில் நீங்கள் வியாபாரம் பண்ணும்போது என்னென்னலாம் வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இதெல்லாம் போட்டு நம்ம வியாபாரம் பண்ணால் நம்ம இங்கே வாழ முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இதெல்லாம் இங்கே அத்தியாவசியமான பொருட்களாக இருக்குது, இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல ஓடுன்ற மாதிரி எந்தெந்த பொருட்கள்லாம் வச்சு நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க இந்த வியாபாரத்தை? மருமகன் வச்சுருந்தார், அப்படி லைட்டாக வச்சுருந்தார் சாமான் போட்டு. நான் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து அவங்க காசெல்லாம் எவ்வளோ முதலீடுன்னு சொல்லி அவங்க சம்பாரித்த லாபத்தையும் இதே தான் போட்டுருந்தாங்க. ஏதோ அவங்க செலவுக்கு சாப்பிட்டுன்னு கொண்டுன்னு மேற்கொண்டு நம்ம இருக்கிற இது பூராவும் நம்ம ஒரு 6 மாதம் மெயின்டைன் பண்ணி அப்படி அப்படியே மளிகை ஒன்று எது கேட்குறாங்களோ அதெல்லாம் சீட்டு எழுதி வச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு இப்போ ஒரு சில ஐட்டம்லாம் 10% கிடைக்கும், 20% கிடைக்கும், 30% கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இப்போது நம்ம வீட்டுக்கு தேவையான சாப்பாடு சாமானுங்க, கடை வாடகை, வீட்டு வாடகை, அவ்வளோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். மாதம் 10,000 எடுத்தே ஆகணும். அவ்வளோ செலவு பண்ணின்னு இருக்கிறோம். மிச்சம் பொருளுங்க இருக்கிறது இல்லாத பார்த்து வாங்கிக்கின்னு இருக்கிறோம். வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீட்டுக்கு எடுத்துமோம். அங்கே கடைக்குன்னு மொத்தமாக வாங்கிட்டு வரோம். வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரத்துக்கு தகுந்து 3 நாளைக்கு தகுந்து. தக்காளி டெய்லி தக்காளி இப்போ 80 ரூபா விற்கிது. அப்போல்லாம் தக்காளி போடாதே குழம்பு வச்சு சாப்பிடுவோம், புளி போட்டு சாப்பிடுவோம். அப்படின்னா நமக்கு தக்காளி வச்சே தான் சாப்பிட்ணுன்றது இல்லை. இப்போ 10 ரூபா 20 ரூபா விற்கிது தக்காளி. இப்போ அரை கிலோ 1 கிலோ கூட சாப்பிடலாம். நீங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு இந்த பொருட்கள்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்க? பொருள்கள்லாம் அவங்களே டெய்லியும் கொண்டு வந்து தந்துருவாங்க. இந்த பிஸ்கெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அவங்களே கொண்டு வந்து தந்துருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் நீங்களா போயிட்டு வாங்கிட்டு இங்கே ஒரு லாபம் வச்சு வைப்பீங்க. எங்கே போய் நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க, வாங்கிட்டு வச்சு இங்கே வியாபாரம் பண்ணுறீங்க? வேலூர் பஜாருக்கு போகிறோங்க. இங்கே கடையாண்ட வர சரக்கை விட 2 ரூபா கம்மி இருந்தால் அங்கே வாங்குறோம், கம்மி கிடைச்சா. இல்லை இதே ரேட்டு பஜார்லன்னா இங்கே வரவங்க கிட்ட வாங்கிக்கிறாங்க, இங்கே வரவங்க கடனும் கொடுக்குறாங்க சிலர். அந்த மாதிரி ஐட்டம்லாம் கடையாண்டே வாங்கிக்கிறோம். எது பஜாரில் இங்கே விட 2 ரூபா 4 ரூபா கம்மி கொடுக்குறானோ அதை பஜாரில் வாங்கிக்கிறோம். எந்த பொருளுமே சில ஐட்டங்க பஜார்லேயே வாங்கி ஆகணும், சில ஐட்டங்க இங்கே கடையாண்ட வரதில்லை. அதனால சில ஐட்டங்க பஜார்லேயே வாங்கி ஆகணும். அப்படின்னும் போது பஜாரில் 4 கடை தெரிஞ்சு வாங்கினோம்னா 1 ரூபா ஒரு கடைக்கு 1 ரூபா 2 ரூபா முன்ன பின்ன இருக்குது. அதெல்லாம் பார்த்து வாங்கின்னு வர வேண்டியது தான். அதே தான். மற்றபடி காய்கறிலாம் கூட 4 கடை தெரிஞ்சு கேட்டு வாங்கினா எங்கே 2 ரூபா 1 ரூபா கம்மியாக இருக்குதோ அங்கே வாங்கிக்க வேண்டியது. ஒருத்தங்கிட்டே முன்னண்டே வாங்கிக்கணும் இப்படியே விளையாண்டோம்னா உள்ள 10 ரூபா இருக்கும், வெளியில் 20 ரூபா வைப்பான். நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம், அவ்வளோதான். இப்போ உள்ளே வாங்கிட்டு வந்தோம்னா அந்த 20 ரூபாய்க்கு நாமளே விற்கலாம். இங்கே கிடையாது பஜார்லேயே மார்க்கெட்டில் முதல்ல முன்னாடியே இருக்கிற கடைக்காரன் ஒரு தக்காளி எடுத்துனா கூட 20 ரூபா விற்கிறான்னா நம்ம உள்ளே போயிட்டு வாங்கணும் போது 10 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த அளவுக்கு அங்கேயே விற்கிறாங்க 10 ரூபா லாபம் வச்சு. நம்ம ஏன் இங்கே 10 ரூபா லாபம் வச்சு விற்கக்கூடாது? பஜார்லேருந்து வாங்கிட்டு தான் இங்கே வச்சு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. காலையில் நீங்கள் கடை திறந்துருப்பீங்க, இதுலேருந்து என்னுடைய வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும், இத்தனை மணி வரையும் வியாபாரம் நல்லா ஓடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்கும், இப்போ திருப்பி சாயந்தரம் இந்த வியாபாரத்துலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்னென்ன பொருள்கள்லாம் இங்கே வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க? காலையில் நான் ஒரு 7:30 7 7:30 8 மணி 8:30 மணி எப்படி டைம் காலையில் எழுந்திருக்கிறத வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வருவோங்க. என்ன கேட்டாலும் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துருவோம். பசங்க கேட்டால் போனி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சாக்லேட் கொடுத்துருவோம். அந்த மாதிரி சாக்லேட் கொடுத்து பசங்களுக்கு குஷிப்படுத்தணும்னா வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். 9 10 மணி வரைக்கும் அப்படியே வந்துக்கினே இருக்கும், போய்கினே இருக்கும். 10 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன். டிஃபன் சாப்பிட்டு அதோட 12 1 மணி வரைக்கும் ஒன்று அரை மணி நேரத்துக்கு 1 1/4 மணி நேரத்துக்கு 1 இப்படி எதனா தூரம் இருந்து வரகிறாங்க. ஒரு 12 மணி ஆச்சா 1 மணி ஆச்சா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க. பார்ப்பாங்க, தொடப்பம் இருக்குதா பார்த்தாங்களா ஒன்று கொடுங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, என்ன மளிகை சாமான்லாம் கூட இருக்குதுமா, இந்த கடையாண்ட வந்துக்கிறேன், என்ன வேணுமான்னு கேட்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஐயோ பருப்பு இல்லைங்க, துவரம் பருப்பு ஒரு 6 கிலோ வாங்கிட்டு வாங்க, எண்ணெய் 1 லிட்டர் வாங்கிட்டு வாங்க, மிளகாத்தூள் இல்லை 100 கிராம் ஆச்சி மசாலா ஆச்சி மிளகாத்தூள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோனில் சொல்லுவாங்க. அதை வச்சு நாங்கள் கொடுப்போம். அவங்களுக்கு குஷி ஆகிடும். நைட்டு 10 மணிக்கு வருவாங்க, 9:30 9:45 வருவாங்க. எந்த கடையும் இல்லை, இங்கே வருவாங்க. அவங்களுக்கு 2 3 காய் பார்த்துட்டா குஷி ஆகிடும். உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் இருக்குது எப்பவுமே. வேற ஒரு 2 காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இப்படி எதனா ஒரு 2 காய் பார்த்துட்டாங்கன்னா விலையை கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா, தேவைப்பட்ட காய்க்கு இருக்குது, இங்கே எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இது 1/2 கிலோ கொடு, அது 1/2 கிலோ கொடு, அது 1/2 கிலோ கொடு,
தக்காளி வெங்காயம் ஒரு கிலோ கொடு அப்படின்னு வாங்கிக்கின்னு கட்டிக்கின்னு 500 நோட்டு எடுத்துக்கணும், இல்லை 2000 நோட்டு எடுத்து காசு எவ்வளோ என்னன்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. 350 ஆச்சுங்க, இல்லை மிச்சம் காசு கொடுத்தோம், ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா அந்த 9:30 மணிக்கு எல்லாம் கடை சுற்று பக்கம் க்ளோஸ் ஆகிடுது. அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, சிலர் எதனா ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, வெடிகாலம் சமையல் பண்ணுறது, அந்த நேரத்துக்கு எதுவும் கிடைக்காது. அந்த ஐட்டம் நம்மக்கிட்ட கிடச்சிச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு பச்சை பயிர் கொட்டை கேட்டான் ஒரு இந்திக்காரன். பச்சை பயிர் கேட்டால் 1 கிலோ கொடுத்து, அவன் விலை கேட்கல, அவனுக்கு கிடைச்சதே சந்தோஷம், வாங்கிக்கலாம். 2 கிலோ வெங்காயம் 2 கிலோ தக்காளி வாங்கிக்கலாம். 500 கொடுத்தான், அவனுக்கு மிச்சம் சொல்லிட்டு கொடுத்து அவனும் ரொம்ப தேங்க்ஸுங்க, கடையே இல்லை, இங்கே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம், இது பொருள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப குஷியாச்சு. அவனுக்கு நம்ம 10 ரூபா லாபம் வச்சு போகிறது இன்னொரு 10 ரூபா கூட வச்சு போடலாம் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஏன்னா அந்த அன்டைமில் வரான் இல்லையா, கடை மூடுற நேரத்துக்கு நம்ம சிலர் கல்பரை ஏற்றிட்டும்பா எதுவும் கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் வியாபாரத்துக்குன்னே காத்து இருக்கிறோமே, வியாபாரத்துக்குன்னே பிறந்து இருக்கிறோம், காத்து இருக்கிறோம், இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் வியாபாரத்தில். இன்னும் இதில் நம்ம சிறு தான் இது பண்ணி பெருமனுஷன் ஆகணும். நம்ம இதில் கடையில் காம்படிஷன் வேற, இந்த பக்கம் இப்போ கடையாக பண்ணுற விஷயம் ஆச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னுடைய பிஸ்னஸ் ஃபார்முலா இதுதான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் கடை போடும் போது நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இந்த இடத்துல இந்த கடை போட்டால் ஓடும் அப்படின்ற மாதிரி எதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த கடையை தேர்ந்தெடுத்து? ஆனால் எங்கள் மருமகன் இங்கே ஒரு மாதமாக இந்த மூலையில் இப்படி சுற்றி போய் பார்த்துக்கிறாருங்க. எங்கள் மருமகன் கடை வைக்கும்போது அவர் பார்த்து அப்புறம் ஒரு மாதம் ஐடியா பண்ணி அப்புறமேட்டு இங்கே ஸ்கூல் இருக்கிறதுனால பென்சில் பேனா அப்படின்ற மாதிரி வச்சாங்க. எதிர்க்க சென்ட் மார்க் ஸ்கூல்னு இருக்குது, அது ஸ்கூல் இருக்கிறதுனால பென்சில் பேனா ஸ்கூல் ஐட்டங்க, பசங்களுக்கு வாட்டர் பாயிட்டு கிளாஸு அது இதுன்னு அப்படியே வச்சு ஒன்று அவங்க எங்கள் மருமகன் நடத்திருந்தா அப்படி ஒரு 6 மாதமாக. நாங்கள் அங்கே கர்நாடகாவிலேருந்து பையனுக்காக இங்கே எல்லாமே சாமான்லாம் ஏற்றின்னு வந்துட்டோம். இங்கே இப்போ கடைக்கு பின்னாலே வீடு பண்ணியிருந்தோம். அங்கே எல்லாம் ஒரு வந்ததுமே அவங்க மருமகன் அவங்க கடையை விட்டு அவர் வேறு ஜாப் தேடின்னு போயிட்டாரு. நம்ம இதுலேயே கடையிலே பார்த்துக்கின்னு இங்கே பின்னால் வீட்டில் இருந்துக்கின்னு இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4 வருஷமாக இங்கே ரொம்ப போராட்டம், கடையே வைக்கக்கூடாதுன்ற மாதிரிலாம் போராட்டம் வந்துடுச்சு. அதையும் மீறி வச்சு தான் பார்ப்போம், என்ன தான் நடக்குது பார்ப்போம், வாழ்க்கையில் பிறப்பதும் ஒரு நாள் போவதும் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு மன தைரியத்தோட இதை நடத்தின்னுக்கிறோம். இப்போ காம்படிஷன் அப்படின்றது எல்லா வியாபாரத்துலையும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த வியாபாரத்துலையும் கண்டிப்பாக காம்படிஷன் இருக்குது. இந்த காம்படிஷனை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இந்த காம்படிஷன் உங்களுக்குன்னு ஒரு வியாபாரம் வச்சுருப்பீங்க, ஒரு தந்திரம் வச்சுருப்பீங்க, இது பண்ணால் நம்மக்கிட்ட ஒரு பக்கத்து கடைக்கு போகிறதோட நம்மக்கிட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் தந்திரகந்திரம்லாம் எதுவும் பண்ணிடல. உண்மை என்னவோ உண்மைதான். மாட்ட மந்திரம்லாம் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சு இருக்காது. நார்மல் இருக்கிறது லாங் லைஃப். மாட்ட மந்திரம் பண்ணி 5 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் தான் அது நடக்கும். நம்ம நடந்த வரைக்கும் நடக்கட்டும், தேவைப்படுறோம் வேணுன்றதும் வாங்கி போகிறோம். அதுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பெனிஃபிட் பார்க்க முடியும். ஐயோ அங்கே 10 ரூபா விற்கிதே, 20 ரூபா தக்காளி விற்கலான்ட்டு விற்கிறோம். அப்போ விற்கிறோம் 10 ரூபா இருக்கும்போது, 5 ரூபா விற்கும்போது 10 ரூபா விற்கிறோம். ஏன்னா தக்காளி ஐட்டம் உடஞ்சி போகுது. அதனால அங்கேருந்து 5 கிலோ தான் வாங்கிட்டு வரோம். 5 கிலோவில் 1 கிலோ போயிட்டா என்னக்குது, அதனால அந்த டபுளாக தான் விற்கணும். இப்போ 50 ரூபா அங்கே விற்கும்போது இங்கே 60 ரூபா 70 ரூபா தான் விற்க முடியும். அந்த நேரம் உடையாதான் எடுத்துன்னு வரணும், உடையாத மாதிரி தக்காளியாக பார்த்து தான் வாங்கிடுறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு 10 ரூபா கிலோ கிடைக்கும். இந்த கம்மி ரேட்டு இருக்கும்போது இப்படி கிடைக்கும். வேற பொருள்லாம் எல்லாமே ஒரு 10% 5%ங்குது. சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான். உடம்பு சோப்பு, துணி சோப்புலாம் கூட எல்லாம் அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தா எல்லாம் 5% லாபம் தான். 10% கொஞ்சம் ஏதோ ஒன்று 10%. இந்த சென்டடு அது இதெல்லாம் வருது, அதெல்லாம் ஒரு 50% 40% 60% இப்படி முன்ன பின்ன கொடுக்குறேன். தொடப்பங்க அது இதுன்னு வாங்கிட்டு வரோம். ஸ்டேஷனரி ஐட்டம் இதெல்லாம் இப்போ 85 ரூபா போட்டுக்கிறான், நம்மளுக்கு 50 ரூபா கொடுக்குறான் அப்படின்னும் போது அதெல்லாம் டெட் மால் என்றைக்கும் ஒரு நாளைக்கு விற்குது. அதனால அந்த 85 ரூபா சொல்லி ஒரு 5 ரூபா கம்மி கொடுங்கன்னு சொல்லி விற்க வேண்டியது தான். தினம் ஒரு டஜன் விற்கிற மாதிரி இருந்தால் 60 ரூபாய்க்கு விற்றுடலாம், 50 ரூபா வாங்கியிருந்தா 60 ரூபா. ஆனால் அப்படி வியாபாரம் இல்லை, அந்த பொருள் விற்கிற மாதிரி இல்லை. அது என்றைக்கு ஒரு நாளைக்கு விற்கிறதுனால அந்த பெனிஃபிட்டு வச்சுக்கணும், விற்கணும். நம்ம அதுக்குண்டானது ஒரு டசனு ஒரு ரகத்துக்கு வாங்கி விற்கிறோம். அதனால அந்த லாபம் சம்பாரிச்சே ஆகணும். இப்போ பக்கத்து கடை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களே ஒரு மல்லிகை சாமான் கடை வச்சு நடத்துவாங்க. நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா அவங்க கடையில் என்ன மாதிரியான பொருள்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் வியாபாரம் ஆகுது, நம்மளும் இதை போட்டால் வியாபாரம் நடக்குமே, இல்லை வேற எங்கேயாவது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் வச்சு செய்கிறாங்களே நம்மளும் இதெல்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்ன பொருள்கள்லாம் இதுக்கு மேலே வச்சு இன்னும் பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க? யோசிக்கிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஐட்டமாக வச்சுங்கிறோம். இந்த ஸ்டிக்கர் வாங்கி பசங்களுக்கு, பால் வாங்கி இப்போ 30 ரூபா எம்ஆர்பி இருக்குதுன்னா நம்மளுக்கு 20 ரூபா கொடுக்குறான்னா அதே 30 ரூபா விற்றா டெட் பால்லாம் எப்போ வாரத்தில் 1-2 விற்கும், மாதத்தில் 1-2 விற்கும். அதுக்காக நம்ம 20 ரூபா வாங்கி 22 ரூபான்னு விற்கிட, அவன் 25 ரூபான்னு விற்கிறான். நம்ம 30 ரூபா தான் அதில் போட்டுக்கிற எம்ஆர்பின்னா அவ்வளோதான். வேணா வாங்கிக்கலாம் போப்பான்னு.
அதனால நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்கி போகிறாங்க. நம்ம கஸ்டமர் என்னவோ அதை நம்ம கடைக்கு வாங்கி போகிறாங்க. அந்த கடையில் போகிறது அந்த கடையில் வாங்கிக்கிறேன். எதுவுமே வித்தும் போவோம். நம்மக்கிட்ட இவ்வளோ தான் ரேட் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதுவாக வச்சுங்கிறேன். அதுக்காக அவன் 10 ரூபாய்க்கு கொடுக்குறான்னு நான் 9 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. இப்போ பிஸ்கட்டு 9 ரூபா 10 காசு போடுறான். 10 ரூபா விற்றா தான் 90 காசு கிடைக்கும். அவன் அதில் குறைச்சி கொடுக்க சொல்லி பார்க்கலாம்னா காம்படிஷன் பண்ணுறோன்னா கொடுக்க மாட்டான். 2 ரூபா லாபம் வந்துச்சுன்னா 1 ரூபா குறைச்சிடுவான். அதில் இப்போ 11 ரூபா எம்ஆர்பி இருந்தது, அதே 9 ரூபா 10 காசு கொடுத்தான்னா அவன் 10 ரூபா விற்பான். நான் வந்து அந்த மாதிரி விற்க முடியாது, அவனும் விற்க முடியாது. அந்த மாதிரி விற்றா கூட பரவாயில்ல, 10 ரூபாய்க்கு விற்றலாம். இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் கூட நம்ம சேர்த்து விற்கலாமே, விற்பனை செய்யலாமே அப்படின்ற மாதிரி எந்த பொருள்கள்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க? இதெல்லாம் கூட நம்ம பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எல்லா பொருளுமே விற்றுட்டு வந்துட்டாங்க. கர்நாடகாவில் 60% இன்ஸ்டால்மெண்ட் இதில் எல்லாமே பண்ணோம். கட்டில், பீரோ, டிவி, ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, குக்கரு, மிக்சி எல்லா ஐட்டமும் கூட சேல் பண்ணிட்டோம். எல்லா ஐட்டத்து மார்ஜினும் நம்மளுக்கு ஓரளவுக்கு மார்ஜின் தெரியும். இப்போ வந்து இது செல்ஃபோன், இது கூட மார்ஜின் தெரியும். இவ்வளோ லாபம் வருது, ஒரு ஃபோன் விற்றா இவ்வளோ லாபம் வருதுன்ட்டு. அப்படி இருக்கிறதுனால அந்த தொழில் இன்னும் மீண்டும் நடந்துக்கிட்டே இருக்குது. செல்ஃபோன் கடை இன்னும் அதிகமாக தான் இருக்குது ஒழிய குறையில எதுவும் செல்ஃபோன் கடை. அதனால வந்து இந்த பொருள் தான் இந்த பொருள் தான் இல்லை, எதில் 2 ரூபா லாபம் கிடைக்குதோ அதை வாங்கி விற்றுட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்காக கெட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடாது. நேர்மையாக தின்ற பொருள், சாப்பிட்ற பொருள், வீட்டுக்கு மளிகை சாமானுங்க எல்லாமே வாங்கி வச்சு ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா 10 ரூபா வச்சு விற்கலாம். கெட்டு போகிற பொருளாக இருந்தால் 10 ரூபா வச்சு விற்று தான் ஆகணும். சாதாரண பொருளாக இருந்தால் 1 ரூபாய் ஆட்டனாக்கு விற்றுட்டு போகலாம். இப்போ மாதம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து விற்பனை பண்ணால் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்ற மாதிரி இந்த கடையில் உங்களால் எவ்வளோ வருமானம் எடுக்க முடியுது? வருமானன்றது இந்த கடையில் இப்போ நமக்கு 6 வியாபாரத்துக்கு நான் வந்து காசு எதுவும் எடுக்கல. கடை வாடகை, கரண்ட் பில்லு சேர்த்து 2000 மந்த்லி, வீட்டு வாடகை 2000 5000, மிச்சம் சாப்பிட்றோம். ஒரு 10,000 லிமிட் கணக்கு, அவ்வளோதான். இப்போ 6 வியாபாரத்துக்கு நான் இதை செய்ய முடியும். டெய்லி ஒரு 10,000 ஆச்சுன்னா டெய்லி 1000, 30,000 மந்த்லி. 10,000 செலவு போச்சுன்னா 20,000 எடுக்கலாம். ஒரு பேங்க்கில் கட்டுறதோ இல்லை சீட்டு கட்டுறதோ அப்படின்ற மாதிரி மந்த்லி 20,000 எடுக்கலாம். பட் இங்கே அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. அதனால் வந்து நமக்கு இவ்வளோ தான். 10 ஒரு 1000 முன்ன பின்னா கிடைக்கலாம். அது அப்படியே சாமான் வாங்கி போட்டுக்கிறோம். கடைக்கு இருக்குது. எங்கன்னா ஊருக்கு ஃபங்க்ஷனு அங்கே இங்கே போனால் இதில் தான் 500 1000 எடுத்து மாதிரி செலவு பண்ணிட்டு வர வேண்டியது தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இதில் அதிகமாக இப்போதைக்கு 6 வியாபாரத்துக்கு அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கணும்னா இன்னும் வியாபாரம் ஆச்சுன்னா செய்யலாம். நிறையா பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. சொன்னீங்க இது மாதிரி துணி வியாபாரம் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு மளிகை சாமான் கடை வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு மளிகை கடை யாராவது வந்து வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாமே வாங்கி போட்டு வில்லுப்பா. என் கடை எதிர்க்க கூட இன்னொரு கடை ஓப்பன் ஆகிது இப்போ போன வாரம். இந்த 4 நாள் ஆச்சாதான். கடவுள் என்ன நமக்கு படி அளக்குறானோ அதுதான் நிரந்தரம். அதையோ அந்த கடை வந்துச்சு என்னண்ட ஒரு கடையாச்சு 2 கடையும் தாண்டி மத்தியத்தில் நமக்கு வரணும்ட்டு நம்ம நினைக்க தேவையில்ல. கடவுள் இருக்கிறான் நம்மக்கிட்ட. மாமூலாக வரவங்க வந்தே வராங்க. எதுக்குமே நல்லது கெட்டது பேசுறதுக்கு காசு இருக்கும். 1000 ரூபா நோட்டாக இருக்கும். புது கடையில் போய் கேட்டால் கொடுப்பாங்களா? அந்த 2000 கொடுத்து மாற்றணும். அதனால வந்து ஏன்னா அந்த தினசரி வரதுனால உனக்கு 5 ரூபா 10 ரூபா கடன் இல்லைன்னு சொல்கிறது இதான் வந்து வியாபாரத்தினுடைய பாலிஸ். வரவங்கள வாழணும், அவங்கள மூஞ்சி சிரிக்காத என்ன தேவையோ சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்தாங்க. ஐயோ இது கொஞ்சம் கிழிஞ்சிருக்குது பேப்பர், இது வேற கொடுங்க அப்படின்னா கொடுத்துடணும். இல்லை தெரிஞ்சாலா இருந்தால் அப்படியே பின்னடிச்சு கொடுத்து எடுத்துமாப்பா நல்லா இருக்குது இப்போ தான் எடுக்கும்போது கீழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பலாம். நமக்கு தெரிஞ்சாலா இருந்தால் புதுசாக வர கிராக்கி இருந்தால் வேற கொடுன்னா கொடுத்துட வேண்டியது தான். அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு குஷி ஆயிடுது. இல்லை இதே தான் எடுத்து போனோம், வேற இல்லைன்னா பின்னடிச்சு கொடுக்கலாம், தப்பு இல்லை. வேற இருந்தால் மாற்றி கொடுத்துடணும். இதே வந்து ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் எடுத்துமா ஒன்றா அதுக்கு கொடுத்து அனுப்பலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மாதிரி வியாபாரத்தை பாலிஷ் பண்ணிக்கணும். இப்போ கஸ்டமரை கவர்றது அப்படின்றது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணுவாங்க. சில பேர் ஆஃபர் தருவாங்க, சில பேர் வந்து இந்த பொருள்கள் எங்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் கஸ்டமர் எப்படி வந்து நீங்கள் கவர் பண்ணுறீங்க? இப்போ சில ஐட்டம்லாம் இந்த ஆசிடு இந்த இதெல்லாம் வந்து ஒரு 10 ரூபா பாட்டில் கிடைக்குதுன்னு வச்சுங்க. அதில் வந்து ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குது. 27 ரூபா எம்ஆர்பி போட்டுக்குது. 25 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். 20 ரூபா வருது. அது 2 ரூபா லாபம், 1 ரூபா லாபம். ஆசிடு பீச்சிங் இதெல்லாம் வந்து டெய்லி விற்கிறதில்ல, என்றைக்கு ஒரு நாள். அதனால போட்டுக்கிற வேலையே விற்கலாம், தப்பு இல்லை. 5 ரூபா கிடைக்க போகுது, 27 போட்டுக்கிறான், 25 கொடுத்தோம்னா ஒரு 5 ரூபா கிடைக்கும். டெய்லி என்ன ஒரு டஸ்னா போகுது ஆசிட், இல்லை பீச்சிங் இது பெனாயில் டெய்லியாக போகுது ஒரு 10 பாட்டில் 5 பாட்டில். அதனால வந்து அது மாதிரி இதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதுக்கு ஆகல. இப்போ வந்து அவன் காம்படிஷன் பண்ணின்னு கொடுக்குறான்னா அவன் பாலிஸ். அது நம்மளுக்கு அந்த மாதிரி பாலிஸ்லாம் இல்லை. ஆச்சா நம்மக்கிட்ட இந்த வேலை அவ்வளோதான். அவன் கொடுக்குறான்னா வாங்கிக்க பார்ப்போம் எங்க அப்படின்னு நம்ம அனுப்பிச்சிட்றோம். சரி கொடுப்பா அப்படின்னு வாங்கி போகிறோம். எத்தனை பேர் இங்கே வேறு பைக்கு நிறுத்தின்னு அங்கே வேறு போய் பைக்கு நிறுத்தின்னு கொடுப்பா, நீ 2 பாட்டில் பார்த்து போட்டுக்கு போனால்
சரி ரெண்டுத்துக்கும் ஒரு 5 ரூபா கம்மி கொடுப்பான்னு நம்ம வாங்கிக்க வேண்டியது. வாழைப்பழம், கூல்ட்ரிங்க்ஸ் என்ன தேவையோ கொடுத்து அனுப்பி. உழைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உழைச்சி உடம்புன்னு வந்து உழைச்சி தான் சாப்பிட்ணுன்றவங்க அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க வேலை பிஸ்னஸ். இப்போ மூட்டை தூக்குறவங்க மூட்டை தூக்கி போட்டால் தான் அவனுக்கு லாரி ரொம்ப போகுது. ஒரு லாரி 100 மூட்டையோ 50 மூட்டையோ தூக்கி போட்டால் அவனுக்கு ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்ட்டு கணக்கு. இப்போ அதெல்லாம் கூட கிரைன் வந்துச்சு. கிரைனில் தூக்கி 10 பைட்டா 5 பைட்டா வைக்கிறாங்க. அதிகமாக நவீனம் ஆவ ஆராய்ச்சி அதிகமாக ஆவ வேலை குறையுது. அப்போல்லாம் வந்து நெல் மிஷினில் வாரி கொட்டுவான் அரைக்கிறதுக்கு. இப்போ வந்து பட்டன் தட்டினா போதும், மூட்டையை பிரித்து விட்டால் அப்படியே வந்து வீழுது. அந்த அளவுக்கு எல்லாம் கண்டுபிடிப்புகள் அதிகமாகிடுச்சு. அதுலேயும் வந்து நோவாத வேலை செய்யணும்னு சொல்கிறோம். இந்த பக்கெட் எடுத்து அப்படி வைப்பா அப்படின்னா வச்சா நம்ம சொல்கிற மாதிரி எடுத்து வச்சா பலு இல்லாத இருக்கும். அது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு தூக்கி வச்சா பலுவாக தான் இருக்கும். அப்போ கஷ்டப்பட்டு தானே செய்கிற, கஷ்டப்படாத என்ன செய்கிற? அதனால வந்து அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆகிறது. கஷ்டப்படாத செய்யன்றோம், அதுதான் வந்து கஷ்டப்படாத செய்கிற. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளாம் நல்லா பொறுமையாக நல்லா சுவாரஸ்யமான பதில்களும் நிறையா அழைச்சிருக்கிறீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப மிக்க நன்றி. மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் மல்லிகை கடை நடத்தும் பஞ்சமூர்த்தி ஐயா அவர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claimed that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie 16 Vayadinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas,
a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain. The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan, Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav, oh, that old man. It's all gone with him. Aji, gone? No, it still exists in you. Raghav, me? Aji, yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav, but that's not all. Mohan, I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na? Wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars
which must have been the result of the beatings she received from the earlier tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes, Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind her blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out.
Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place, Padma's lips started to smile after a long time. "Padma, don't worry, you will get your reward." The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி உங்கள் அரியரனுடன். என்னைக்கும் போல இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் புதுசா ஒரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு புகழ்பெற்ற ஒரு நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். இந்த நாட்டு மக்களை பத்தி சொல்லணும்னா தன்னம்பிக்கைக்கும் வளர்ச்சிக்கும் இவங்களுக்கு நிகர் இவங்க தான். பாம் அட்டாக்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஹிரோஷிமா பாம் அட்டாக் தான். எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஜப்பான் நாட்டை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதல்ல ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களை பார்க்கலாம். ஜப்பான் பல தீவுகளால் உருவான ஆசிய கண்டத்துல இருக்க ஒரு நாடு. இந்த ஜப்பான் பெசிபிக் பெருங்கடலோட மேற்கு பகுதியில இருக்கு. ஜப்பான் நாட்டை சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்றாங்க. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 6852 தீவுகள் இருக்கு. ஹொக்கைடோ, ஹொகான்ஷி, கியூஷி, ஷிகாகோ போன்ற பல தீவுகள் ஜப்பான் நாட்டுல மிகவும் பிரபலமான தீவுகளா இருக்கிறது மட்டும் இல்லாம 97% நிலப்பரப்பையும் கொண்டு இருக்கு. ஜப்பான் நாட்டோட மக்கள் தொகை 12.6 கோடியா இருக்கு. உலக மக்கள் தொகை அடிப்படையின் பட்டியல்ல பாக்குறப்ப ஜப்பான் நாடு 10வது இடத்துல இருக்கு. ஜப்பான் நாட்டோட நிலப்பரப்பை பொறுத்தளவு 73% இடங்கள் கடலாகவும் மலைப்பகுதியாகவும் அல்லது வேளாண்மை, தொழில்துறை மற்றும் குடியிருப்புக்கு பயன்படாத இடமா தான் இருக்கு. இதனாலேயே கடலோர பகுதிகளில் மக்கள் தொகை அடர்த்தி ரொம்பவும் அதிகமா காணப்படுது. உலகில அதிக பாப்புலேஷன் டென்சிட்டி கொண்ட நாடுகள்ல ஜப்பான் நாடும் ஒண்ணு. ஜப்பான் நாட்டோட தீவுகள் பெரும்பாலும் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்ல இருக்க வல்கனிக் ஜோன்ல தான் இருக்கு. இந்த தீவுகள் எல்லாம் பசிபிக் பெருங்கடல்ல பல 100 மில்லியன் ஆண்டுகளா நடந்து வரும் பெருங்கடல் நிகழ்வுனால உருவானது. இந்த நகர்வுனால தான் 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிழக்கு யூரேஷியாவோட ஒட்டியிருந்த ஜப்பான் இப்ப நகர்ந்து ஜப்பான் பெருங்கடலா உருவாகி இருக்கு. ஜப்பான் நாட்டுல மொத்தம் 108 ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் பல தடவை சுனாமி போன்ற பேரழிவு தரும் நிலநடுக்கங்கள் இந்த எரிமலைகள்ல தான் உருவாகுது. வரலாற்றுல பாக்குறப்ப 1923ஆம் ஆண்டு டோக்கியோல நடந்த நிலநடுக்கத்தினால 1,40,000 பேர் இறந்திருக்காங்க. 1955ஆம் ஆண்டு பெருமான்சி நிலநடுக்கமும் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாசம் 11ஆம் தேதி ஏற்பட்ட 9.0 அளவிலான நிலநடுக்கமும் அண்மை காலத்துல நடந்த நிலநடுக்கங்கள். 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற நிலநடுக்கத்தின் போது பெரிய சுனாமி எதுவும் ஏற்படல. 2012ஆம் ஆண்டு மே மாசம் 24ஆம் தேதி 6.1 அளவுல நிலநடுக்கம் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் ஜப்பானை தாக்கியது. எனினும் சுனாமி எதுவும் ஏற்படல. ஜப்பான் நாட்டோட தேசிய மொழி ஜாப்பனீஸ். இந்த ஜாப்பனீஸ் மொழி ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம ஜப்பான் நாட்டிலிருந்து குடியேறிய 130 மில்லியன் மக்களால பேசப்பட்டு வருது. ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த மொழியை நிஹோன்கோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜாப்பனீஸ் மொழி சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறிப்பதற்காக சிக்கலான மரியாதை சொற்களை கொண்ட ஒரு மொழி. நம்ம தமிழ் மொழி போலவே ஜாப்பனீஸ் மொழியிலையும் ஒரு ஒட்டு சேர்க்கை சொற்கள் இருக்கு. ஜாப்பனீஸ் மொழியோட மொத்த ஒலிகள் குறைவாக இருந்தாலும்
தனக்கே உரித்தான வட்டார ஓசையை கொண்ட ஒரு மொழி தான் இந்த ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் மொழியில அயல் மொழிகள்ல இருந்து பெறப்பட்ட கடன் சொற்களின் தாக்கம் ரொம்பவும் அதிகமா காணப்படுது. முக்கியமா பார்த்தா 1500 வருடங்களா சீன மொழியில இருந்து அதிக சொற்கள் பெறப்பட்டிருக்கு. அதாவது சீன மொழியை அடிப்படையா கொண்டு நிறைய சொற்கள் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட பொதுவான தகவல்களையும் மொழி சிறப்பையும் பார்த்து டயர்டாகி இருப்பீங்க. பசி எடுத்திருக்கோம், வாங்க சாப்பிட போலாம். இப்ப நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க உணவு வகைகளை பத்தி தான். ஜப்பான் நாட்டு மக்கள் வெஜிடேரியன் ஃபுட்ஸை விட அதிகம் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை தான் விரும்புறாங்க. டெய்லி ஃபுட்டில் கொஞ்சமாவது நான்வெஜ் சேர்த்து சாப்பிட்றாங்க. மற்றபடி நம்ம நாட்டை போலவே ரைஸ், நூடுல்ஸ், ஸ்வீட்டுன்னு ரெகுலர் வெரைட்டிஸ் தான் ஜப்பான் நாட்டிலையும் காணப்படுது. ஸ்காட்சும் விஸ்கியும் ஜப்பான் நாட்டு மக்களால் அதிக அளவு குடிக்கப்பட்டு வர பானங்கள். ஜப்பான் நாட்டில் இருக்க பிரபலமான உணவு வகைகள்னு பார்த்தா சூக்கி, ரமானி, யுகானி, டெம்புரா, கசாக்கி போன்ற உணவு வகைகள் ஜப்பான் நாட்டில் ரொம்பவும் பிரபலம். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜப்பான் நாட்டோட அரசியல் கட்டமைப்பை பற்றி தான். ஜப்பான் பேரரசர் முறை அரசியலை பின்பற்றி வரும் ஒரு நாடு. இந்த ஜப்பான் அதோட பேரரசருக்கு மிகவும் குறைவான அதிகாரங்களை வழங்கும் அரசியல் சட்ட முறையை கொண்டிருக்கு. சடங்குசார் தலைவர் என்ற அளவில் பேரரசர் என்பவர் நாட்டினதும் மக்களுடைய ஒருமைப்பாட்டினதும் குறியீடுன்னு ஜப்பான் நாட்டு அரசியல் விரிவுரைக்கம் கொடுக்குது. அந்நாட்டோட அதிகாரங்கள் முக்கியமா பிரதம அமைச்சரிடமும் பிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களிடமும் தான் இருக்கு. இவங்க மட்டும் இல்லாம இந்த அதிகாரங்கள் ஜப்பான் நாட்டோட இறைமை மக்களிடமும் இருக்கு. இப்ப ஜப்பான் நாட்டோட பேரரசரா இருக்கவரு ஹக்கிட்டோ என்பவர் தான். இவருக்கு அடுத்த நிலையில இருக்க முடிக்குரிய இளவரசரா இருப்பவர் நருகிட்டோ. ஜப்பான் நாட்டோட லெஜிஸ்லேட்டிவ் ஆர்கன், அதாவது சட்ட வாக்கு அமைப்பு, நேஷனல் டயட் எனப்படும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றமா இருக்கு. இந்த நாடாளுமன்றத்துல 450 உறுப்பினர்களை கொண்ட பிரதிநிதி சபையும் 242 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலர் அவையும் உள்ளடக்கியது. பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு தடவையும், கவுன்சிலர் அவை உறுப்பினர்கள் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மக்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. ஜப்பான் நாட்டுல 20 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் தான் வாக்களிப்பதற்கு உரிமை உண்டு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஜப்பான் நாட்டோட பொருளாதாரத்தை பத்தி பார்த்தா உலகில் 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தி நாடு ஜப்பான். இது மட்டும் இல்லாம உலகில் அதிக அளவுல சராசரி வாழ்நாளை கொண்ட நாடும் ஜப்பான் தான். இந்த நாட்டோட மொத்த ராணுவ செலவு அடிப்படையில பாக்குறப்ப உலகில் 5வது இடத்துல இருக்கு. இந்த ராணுவ சக்தி தற்காப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வருது. 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கின்படி பார்த்தா ஜப்பான் நாட்டோட பாதி ஆற்றல் தேவைகள் பெட்ரோலியம் மூலமும், 5ல் ஒரு பகுதி நிலக்கரி மூலமும், 14% தேவைகள் இயற்கை வழி மூலமும் பெறப்படுது. அந்நாட்டோட அணு மின்சாரம் நாட்டின் 1/4 பங்கு மின் தேவையை ஈடு செய்யுது. ஜப்பான் நாட்டோட சாலை போக்குவரத்து நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு. ஜப்பான் நாட்டுல 1.2 மில்லியன் தொலைவிற்கு நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் நாட்டோட தலைநகரம் டோக்கியோ. இந்த டோக்கியோ ஜப்பான் நாட்டோட அரசு மற்றும் அரசரின் தலைமையகமா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்நாட்டுடைய மிகப்பெரிய நகரமாகவும் இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில பார்த்தா இந்த நகரம் தான் உலகிலேயே அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட நகரம். எண்ணிக்கை அளவுல ஏறத்தாழ 12 மில்லியனா இருக்கு. இந்நாட்டோட மக்கள் தொகையில 10% மக்கள் இந்த நகரத்துல தான் வாழ்றாங்க. பாப்புலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பார்த்தா ஜப்பான் நாட்டுல வாழ்ற 4ல் ஒருத்தர் இந்த நகரத்துல வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகளையும் பல்கலைக்கழகங்களையும் கொண்ட நகரம் தான் இந்த டோக்கியோ. இந்த நகரத்துல அதிக அளவு வசிக்கும் மக்கள்ல கல்லூரிக்கும் வேலை வாய்ப்புக்கும் குடியேறியவங்க தான் ரொம்பவும் அதிகம். என்ன நேர்களே, ஜப்பான் நாட்டோட அரசியல் மற்றும் தலைநகரம் பத்தி எல்லாம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். வாங்க கொஞ்சம் ஜப்பானை சுத்தி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாட்டில் இருக்க சுற்றுலா தலங்களை பத்தி தான். முதல்ல நம்ம பார்க்க போற இடம் ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல். ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல இந்த ஹிரோஷிமா சமாதான நினைவகத்தோட பெயர் கென் பாக்குட்டோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தா அணுகுண்டு குவிமாடம். இந்த மெமோரியல் ஜப்பான் நாட்டோட ஹிரோஷிமா நகரத்துல இருக்கு. இந்த பில்டிங் ஜப்பான் நாட்டோட அணுகுண்டு தாக்குதல்ல நேரடியா பாதிக்கப்பட்ட கட்டிடம். தாக்குதலுக்கு அப்புறம் எஞ்சியிருந்த ஒரே கட்டிடமும் இதுதான். கட்டிடத்தோட பிற சுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதோட குவிமாடம் மட்டும் அப்படியே இருந்துச்சு. தாக்குதலுக்கு அப்புறம் இந்த நகரத்தை புதுப்பிக்கிறப்போ இந்த கட்டிடத்தை மட்டும் மீண்டும் கட்டாம அணுகுண்டு தாக்குதலின் அவலங்களை நினைவு கூறும் வகையில பராமரிக்க முடிவு செய்யப்பட்டது. ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி 1996ல் இந்த கட்டிடம் யுனெஸ்கோவால பராமரிப்பு கட்டிடமா அறிவிக்கப்பட்டது.
அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் கியோமிசுடேரா. கியோமிசுடேரா ஜப்பான் நாட்டோட கியூட்டோ நகரத்தோட கிழக்கு பகுதியில் இருக்க ஒரு புத்திஸ்ட் டெம்பிள். ஜப்பான் நாட்டுல யுனெஸ்கோவால பராமரிக்கப்படுற இடங்கள்ல இந்த கியோமிசுடேராவும் ஒன்னு. அரண்மனையை ஒட்டி உள்ள இந்த கோவிலோட முக்கியமான பகுதிகளை தங்க தகடுகள்ல பதிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. பிரான்ஸ் நாட்டுல ஈஃபில் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். யுஎஸ்ஏல ட்வின் டவர் ரொம்பவும் ஃபேமஸ். அந்த வகையில பார்த்தா ஜப்பான் நாடுனாலே நமக்கு ஞாபகம் வர்றது டோக்கியோ டவர் தான். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டோக்கியோ டவரை பத்தி தான். டோக்கியோ டவர் ஜப்பான் நாட்டோட தலைநகரமான டோக்கியோ மாநகரத்தில் இருக்க மினாட்டோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கம்யூனிகேஷன் மற்றும் அப்சர்வேஷன் டவர். இந்த டவரோட டிசைன் பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஈஃபில் டவரை போலவே பிரைட் ஸ்ட்ரக்சரை கொண்டது. இந்த கோபுரம் 332.9 மீட்டர்கள் உயரமானது. 1961 இருந்து இந்த டவர்ல டெலிவிஷன் பிராட்காஸ்டிங்கும் ரேடியோ ஆண்டனாஸும் அமைக்கப்பட்டது. இந்த டவரோட மெயின் இன்கம்னு பார்த்தா டூரிசமும் ஆண்டனா லீசிங்கும் தான். ஜப்பான் நாட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டோக்கியோ டவருக்கு போய் பாருங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில ஜப்பான் நாட்டோட சிறப்பு தகவல்களை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை பத்தின சிறப்பு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ஹரிகரன். இணைந்திருங்கள். இது விஐடி பண்பலை 90.8. நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி, தமிழாசிரியர். அம்மா முத்துலட்சுமி, இல்லத்தரசி. 3 சகோதரர், 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும்
பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்களை போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை. இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய PUCல சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மாதான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னுருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம், அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு PUC படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். PUC முடிச்சதும் BA படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். BAல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம MAல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். PhD படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா PhD பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம்.
இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு PhD கொடுத்தாங்க. தென்னிந்தியாவுல PhD பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம். நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் VIT பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என கூறுவதுண்டு. காலத்தின் அருமை கருதி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டுள்ளோமா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கும். அப்படி செய்பவர்கள் மிக சிலரே. பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். ஆனால் நேரத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா? உலகில் உள்ள அனைவருக்கும் செல்வம், ஆரோக்கியம், அதிகாரம், வயது ஆகியவற்றில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் நம் அனைவருக்கும் பொதுவானது நேரம் மட்டுமே. நொடி பொழுதில் வாய்ப்பை இழந்தவர்களும் உயிர் பிழைத்தவர்களும் வெற்றி பெற்றவர்களும் உலகில் உண்டு. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களை கேளுங்கள். ஒரு வினாடி முந்தி வந்ததால் தான் வெற்றி பெற்றேன் என்பார்கள். நேரத்தை நிர்வகிக்க வேண்டும். அன்றாடம் என்ன செய்தீர்கள் என்பதையும் அதற்கு எவ்வளவு நேரம் செலவிட்டீர்கள் என்பதையும் கட்டாயம் சிந்திக்க பழகுங்கள். அதற்கே நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நேரம் உங்களை நிர்வகிக்க விடாதீர்கள். ஓய்வுக்கு சற்று நேரம் ஒதுக்கி சோர்வை விரட்டுங்கள். குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு, நண்பர்களுக்கு, வேலைகளுக்கு என நேரத்தை பிரித்து செயல்படுங்கள். இன்றைய பொழுதின் மதிப்பை உணருங்கள். வேலையை தள்ளி போடாதீர்கள். நாளே நமதே என்பதை மாற்றி இன்றும் நமதே என்னும் மனநிலையை உருவாக்கிக் கொள்வோம். நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது காலம்தான். அந்த காலத்தின் மதிப்பை பலர் உணராமல் வீணடித்துக் கொண்டிருப்பது வருத்தத்திற்குரிய விஷயம். காலத்தின் முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது. பரிசு என்னவென்றால், ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் வங்கி கணக்கில் 86,400 ரூபாய்கள் சொந்த செலவுக்காக வரவு வைக்கப்படும். ஆனால் இந்த பரிசுக்கு சில கண்டிஷன்கள் உண்டு. 1. அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யாத பணம் உங்கள் கணக்கிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். 2. உங்கள் பணத்தை நீங்கள் வேறு அக்கவுண்டிற்கு மாற்ற முடியாது. 3. அதை செலவு செய்ய மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு. 4. எப்போது வேண்டுமானாலும் வங்கி இந்த ஆட்டத்தை முன் அறிவிப்பு இல்லாமல் நிறுத்திக் கொள்ளலாம். 5. வங்கி முடிந்தது கணக்கு என்று சொன்னால் அவ்வளவுதான், வங்கி கணக்கு மூடப்பட்டுவிடும். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு பிடித்த எல்லாம் வாங்குவீர்கள் இல்லையா?
உங்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் ஏதேனும் செய்வீர்கள் இல்லையா? முடிந்தவரை ஒவ்வொரு ரூபாயையும் செலவு செய்வீர்கள் இல்லையா? உண்மையில் இது ஆட்டமில்லை, நிதர்சனமான உண்மை. ஆம், நம் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது. நாம் அதை கவனிப்பதில்லை. அந்த ஆச்சரிய வங்கி கணக்கின் பெயர் காலம். ஒவ்வொரு நாள் காலையும் நாம் எழுந்திருக்கும் பொழுது வாழ்க்கையின் பரிசாக 86,400 வினாடிகள் நமக்கு வழங்கப்படுகிறது. அன்றைய பொழுது நாம் வாழாத வினாடிகள் தொலைந்ததுதான். நேற்றைய பொழுது போனதுதான். இதை ஞாபகம் வைத்துக் கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் நாம் கொண்டாடி வாழ மாட்டோமா? காலம் நாம் நினைப்பதை விட வேகமாக ஓடிவிடும். சந்தோஷமாக இருங்கள். சுற்றியுள்ளவர்களை ஆழமாக நேசியுங்கள். வாழ்க்கையை கொண்டாடுங்கள். காலம் விலை மதிப்பற்றது. சென்றுவிட்ட நேரம் மீண்டும் வரப்போவது இல்லை. காலத்தை கவனமாக கையாளுவோம். காலத்தின் பெருமையையும் எதையும் உரிய காலத்தில் செய்ய வேண்டியதின் அவசியத்தையும் உணர வேண்டும். எனக்கு நேரமே சரியில்லை என்று புலம்புகின்ற மனிதர்கள் சிலர். என்றைக்கு நல்ல காலம் பிறக்குமோ என்று பெருமூச்சு விடுபவர்கள் சிலர். இப்படி நாம் அடிக்கடி பயன்படுத்தும் சொல்தான் நேரம், காலம், டைம். நாம் காலத்தின் அருமையை உணர்ந்து செய்யும் வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் சரியான நேரத்திலும் செய்ய வேண்டும். இன்றைய இயந்திர உலகில் நேரம் என்பது மிகவும் முக்கியமானது. நேரத்தை தவறவிடுவது வாழ்க்கையை தொலைத்து விடுவதற்கு சமம். நமது வாழ்நாளில் 29 ஆண்டுகள் தூங்குவதற்கும், 10 ஆண்டுகள் வருவாய் ஈட்டுவதற்கும், 9 ஆண்டுகள் பொழுதினை வீணடித்தலிலும், 2 ஆண்டுகள் பிறருக்காக காத்திருப்பதிலும் செலவழித்து விடுகிறோம் என்று ஆய்வு கூறுகிறது. நொடிப்பொழுது முதல் நிமிடம், மணி, நாள், மாதம், வருடம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டும். இதையே வள்ளுவர் காலம் கருதி இருப்பர் கலங்காத ஞாலம் கருதுபவர் என்கிறார். உலகத்தை கொல்ல கருதுகின்றவர் அதை பற்றி எண்ணி கலங்காமல் அதற்கேற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருக்க வேண்டும் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Hello everyone, this is Silena from Vit Community Radio 90.8 and it is story time and I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange, absolutely strange. The sole of his feet is sore with blisters. A person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers, was further perplexing to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not-so-clean pajama draped his lean and droopy shroud. Close-cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time, in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right? He went on to add, I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story. An abrupt pause. He began again. I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her.
Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well, and on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man who was on his knees at our doorsteps to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray. Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி, யுனிசெஃப் மற்றும் சிஆர்ஐ இணைந்து நடத்தும் சிறப்பு மருத்துவ நேரம். இன்றைய சிறப்பு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருப்பது விஐடி MSW மாணவர்கள். நான் உங்கள் ரிஹாஸ் மற்றும் நான் உங்கள் ஆதில். இன்றைய சிறப்பு மருத்துவ நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போற தலைப்பு மன அழுத்தம். மன அழுத்தம் என்றால் என்ன? அதனால் வரும் பிரச்சனைகள். மன அழுத்தம் நமது அன்றாட வாழ்வை எப்படி பாதிக்கிறது? அதனுடைய தீர்வுகள். அதை பற்றி பேசலாம் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அது பற்றி பேசுவதற்கு திருமலை மிஷன் ஹாஸ்பிட்டல் NR சுவாமி நூற்றாண்டு மறுவாழ்வு மற்றும் நலவாழ்வு மையத்திலிருந்து மனநல ஆலோசகர் ஆதிரை அவங்களோட கருத்தையும் அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். வணக்கம் ஆதிரை, இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய இணைந்ததற்கு மிக்க நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா மனநலத்துக்கான விழிப்புணர்வு மாதம். நிறைய பரவலாக நம்ம பார்க்கக்கூடிய மன அழுத்தத்தை பற்றி பேசுகிறதுக்காக இங்கே கூப்பிட்ருக்குறீங்க. ரொம்பவே நல்ல விஷயம், நன்றி. இப்போ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ஒவ்வொரு கட்டத்துலேயும் மன அழுத்தம் அப்படிங்கிறது ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எனக்கு சாக்லேட் வாங்கி தரல, எனக்கு அது வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஒரு மாதிரி டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க.
டீனேஜர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கல, என்னை சார் திட்டாங்க, மேம் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஃப்யூச்சர் பற்றிய பயம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் தனக்கு ஏற்ற மாதிரி இதுதான் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே டிப்ரெஷன் அப்படின்னா என்ன? ஸோ மன அழுத்தம் அப்படின்றது யாருக்கு வேணால் வரலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும் அப்படின்ற ஒரு வரையறை இல்லை. குழந்தைகள்லேருந்து 6 வயது குழந்தையிலிருந்து 70-80 வயது முதியவர்கள் வரைக்கும் இந்த மன அழுத்தம் வரக்கூடியது தான். காரணிகள் இதில் நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியாது. எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சாக்லேட் கிடைக்கலன்றது இருக்கலாம், எனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறது இல்லைன்றது இருக்கலாம், அடல்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல மாதிரி ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கு காரணங்கள் எது வேணாலும் இருந்தாலும் ஒரு பக்கம் மன அழுத்தம் அப்படின்றது உடலுக்கு எப்படியெல்லாம் நோய் வருது, அது மாதிரி மனசுக்கும் சில நிலைகளும் ஒரு வியாதிகள் கொண்ட நிலைகளும் இருக்குது. அது மாதிரி தான் இந்த மன அழுத்தமும் கூட. ஓ அப்படிங்களா? இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போது எனக்கே இப்போ மன அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி அதை கண்டறியறது, நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? ஸோ மன அழுத்தம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய முன்பு இருந்த நிலைகளை விட மாறி இருப்பாங்க. மன அழுத்தம் அப்படின்றது ஒரு சுகமான ஒரு நிலை, வருத்தமான ஒரு நிலை, அது ஒரு பர்சனுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது, ஒரு நீண்ட காலம் நீடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது மன அழுத்தமாக மாறும். ஸோ அது மாதிரி ஒரு கஷ்ட நிலை அது நீண்டுக்கிட்டே வந்தது அப்படின்னா அது மன அழுத்தமாக மாறும். சொன்ன மாதிரி அதுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. முன்பு இருந்ததை போல் இல்லை, நல்லா தூங்குவார், நல்லா தூங்குறதில்ல, நல்லா சாப்பிடுவார், நல்லா சாப்பிட்றதில்ல, அவர் சுற்றி இருக்கிற சுற்றத்தோடு இவர் நல்லா பழக மாட்டார், அமைதியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சோகமான நிலையிலே இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும், எதிர்மறையான எண்ணங்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும், என்ன ரொம்ப யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்குது, அது மாதிரியான அறிகுறிகள்லாம் இது பண்ணுவாங்க. நம்ம எது செஞ்சாலுமே யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கண் வச்சு பார்த்துட்டே தான் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளார விடும், பசி எடுக்காது. ஸோ இது மாதிரியான காரணிகள் அவருடைய டே டு டே லைஃப் அஃபெக்ட் ஆகணும், இதெல்லாம் ஒரு விஷயமா வரும். இதற்கு ஒரு அளவீடு வச்சு நாங்கள் அவங்களுடைய அறிகுறிகளை அசஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏதோ அளவீடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அந்த அளவீடுனா அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது எப்படி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல முடியுமா? ஸோ இந்த அளவீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இது மாதிரியான சிம்டம்ஸில் இருக்கும் போது நமக்கு தெரியும். ஸோ இந்த சிம்டம்ஸில் இந்த மன அழுத்தத்தில் எந்த ஒரு நிலையில் இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அளவீடு நமக்கு உதவும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் நான் சொல்லிடலாம், இவர் பார்த்திங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கிறாருன்னு. டிப்ரெஷனில் எவ்வளோ எந்த நிலையில் இருக்கிறாரு, எவ்வளோ அளவில் இருக்கிறாருன்றதை இந்த அளவீடு நமக்கு காட்டும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அறிகுறிகளாம் தான். இந்த தூக்கத்தை பற்றி கேட்பாங்க, பசியை பற்றி கேட்பாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கேட்பாங்க, டே டு டே லைஃப்ஸ் பற்றி கேட்பாங்க, ஹாபீஸ் பற்றி கேட்பாங்க, அண்ட் சூசைடல் ஐடியேஷன்ஸ், தாட்ஸ், அட்டம்ப்ஸ் இதை பற்றியெல்லாம் அதில் கேட்பாங்க. இதில் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு எண்ணம் எவ்வளோ நாளாக இருக்குது, ஸோ தூங்கலையா, எத்தனை நாள் நீங்கள் தூங்கலை, எத்தனை மாதங்கள் தூங்கலை, எவ்வளோ மணி நேரம் தூங்குறீங்க, ஸோ தூக்கத்தில் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ ஒரு சிம்டம்ஸ்லேயும் டீப்பாக அதை பற்றின விவரங்களை நம்ம பேஷண்ட் கிட்டேருந்து சேகரிப்போம். ஸோ பசிக்கலையா, எத்தனை வேளை சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றீங்க, இல்லை ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா, அது மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸ்லேயும் அதனுடைய ஃப்ரீக்குவன்சி அதனுடைய காலத்தை கேட்போம். ஸோ கேட்கும்போது அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கோர்ஸ் வரும். அதில் சில நிலைகள் இருக்குது, மிதமான நிலை, நடுத்தரமான நிலை, தீவிரமான நிலை அப்படின்ற அதிதீவிரமான நிலை அப்படின்னு ஒரு 4 வகைகள் இருக்குது. அந்த வகைகளை பிரித்தறியும் போது ஒவ்வொரு நிலைக்கும் தனித்தனி சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸ்கேல் மெஷர்மெண்ட் பற்றி என்கிட்ட சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, உங்களால் இது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ்லையும் சரி, இப்போ நியூஸ்லேயும் சரி, நிறைய பேர் டிப்ரெஷனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறையா பேச்சு வருது, நிறையா நம்ம நியூஸும் பார்க்குறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா மன அழுத்தம் அது சூசைடில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பற்றி என்ன, உங்களோட கருத்து என்ன? ஸோ எல்லா மன அழுத்தமும் சூசைடில் போய் முடியறது இல்லை, அது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருன்றதை விட பெரும்பாலானோர் மன அழுத்தத்துக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டு வர்றது இருக்குது. ஸோ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது செலிப்ரிட்டிஸ் எல்லாம் சூசைட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இங்கே இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அது மாதிரி பண்ணும்போது நமக்கெல்லாம்
நமக்கு இருக்கிற கஷ்டங்களுக்கு வந்து நாமளும் தற்கொலை பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கும் கூட உண்டாகும். அந்த ஒரு மன அழுத்தத்தை ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யாருமே வந்து பார்க்கல, அந்த மன அழுத்தத்தில் ரொம்ப நீண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த வாழ்க்கையே வெறுத்து போய் இனிமே நான் ஏன் இங்கே இருக்கணும், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும், இவ்வளவு கஷ்டங்களோடையும் வருத்தங்களோடையும் நான் ஏன் இந்த ஒரு வாழ்க்கையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தற்கொலையில் முடிச்சுக்கிறது இருக்குது. ஸோ மன அழுத்தத்தில் வர எல்லாருமே வந்து தற்கொலை பண்ணுறாங்க அப்படின்றது இல்லை. சில பேர் நான் சொன்ன மாதிரி நான் ஏன் இருக்கணும், இவ்வளோ கஷ்டங்களோட நான் ஏன் வாழணும், நான் வந்து இறந்துடலாம் அப்படின்றதுக்கான விஷயமா இருக்கும். அப்போ இந்த மன அழுத்தம் வந்தவங்க தான் இந்த தற்கொலை பண்ணுவாங்களா? இட் கேன் பி எனிதிங், எது வேணாலும் இருக்கும். அவங்களுடைய மன அழுத்தத்துக்கான காரணம் எது வேணாலும் இருக்கலாம். அது மூலயமா இவங்களுக்கு தற்கொலை செய்யலாம். அதான் இப்போ நம்ம பேசின மாதிரி மன அழுத்தத்தினால வந்து தற்கொலைகள் அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ரிலேட்டடா அப்படின்ற மாதிரி நம்ம பேசணும். இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மன அழுத்தத்திற்கு வந்து மன அழுத்தத்தினால வரும் தற்கொலைகள் வந்து நீங்கள் விழிப்புணர்வு இல்லாததுனால வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்ம ஊரில் வந்து விழிப்புணர்வு வந்து கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நிறைய பேர் மன அழுத்தத்தினால தற்கொலைக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்களா அப்படின்னு உங்களோட கருத்து என்ன இதை பற்றி? கண்டிப்பாக விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஆனால் முன்பை விட விழிப்புணர்வுகள் இப்போ நிறைய கொடுக்கப்படுது அப்படின்றதும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாமே சோஷியல் மீடியா டேக்லலாம் பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர், நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும், மனநலம் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியும், மன கஷ்டமாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. நிறைய விஷயங்கள் இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பேசுகிறது பார்க்குறோம். ஒரு பக்கம் போதிய விழிப்புணர்வு பத்தலைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் முன்பை விட விழிப்புணர்வுகள் கொஞ்சம் உயர்ந்திருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். மேலும் மேலும் விழிப்புணர்வு வேண்டும். நிறைய தற்கொலைகள் நடக்கிற போது அப்போ விழிப்புணர்வு இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ தற்கொலை யார் பண்ணுறாங்க, முன்னாடி சொன்ன மாதிரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அது உச்சகட்ட நிலை, மன அழுத்தத்தோடைய உச்சகட்ட நிலை தான் வந்து தற்கொலையே. ஸோ அது வரைக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க, அவங்க கூட இருக்கிறவங்க, க்ளோஸாக இருக்கிறவங்க, ரொம்ப அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, பிடிச்சவங்க, அதை கன்சர்ன் எடுத்து பார்க்கணும். ஸோ அவங்களுடைய நடத்தைகளில் கண்டிப்பாக மாறுபாடுகள் இருக்கும். இப்போ சூசைட் பண்ணுறவங்கன்னா நல்லா இன்னி வரைக்கும் இயல்பாக சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா இயல்பாக இருக்க மாட்டாங்க, சகஜமாக இருக்க மாட்டாங்க. சம்ஹவ் நமக்கு வந்து அறிகுறிகள் கண்டிப்பாக தென்படும். அந்த அறிகுறிகள் எல்லாம் தான் நம்ம வந்து பார்க்கணும். அதை நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா மேபி அவருடைய மன அழுத்த அறிகுறிகள் அதிகமாகி அது தற்கொலையில் முடிந்து அவரை இறக்கவும் நேரிடலாம். போதிய விழிப்புணர்வு மேலும் தேவை. ரெண்டாவது, நான் ஏன் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இங்கே இருக்குது. நான் கவுன்சிலிங் பண்ணுவேன், அப்போ நான் பைத்தியமா, அப்போ நான் அப்படி ஆயிட்டேனா அப்படின்றது கிடையாது. இப்போ உடம்புக்குன்னு எதனா வரும்போது நம்ம போய் அந்த டாக்டரை பார்த்து மெடிசன் எடுக்கிறோம். ஸோ மனசுக்குன்னு வரும்போது அதுக்கும் டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இல்லாமல் ஒரு விஷயம் இல்லாமல் அதுக்கு வந்து யாரும் படிக்க போகிறது இல்லைல்ல. அப்போ மனநல நிபுணர்கள் இருக்கிறாங்க, மனநல மருத்துவர்கள் இருக்கிறாங்க, மனநல ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. அவங்கள போய் நம்ம நாடணும். நாடி என்ன ஏதுன்றது நம்ம வந்து நாம் வந்து அதில் பார்த்துக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு இங்கே கம்மியாக இருக்குது. ஆமாங்க, நான் போனேங்க, டாக்டரை பார்த்தேங்க, எனக்கு வந்து 300 சுகர் இருக்குதுன்னு சொன்னார். இப்போ அது சகஜமாயிடுச்சு. நான் போனேங்க, கவுன்சிலிங் எடுத்தேங்க, டாக்டரை பார்த்தேங்க, மாத்திரை போடுறேங்கன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த மனநலத்தை பொறுத்தவரை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கூட இருக்கிறவங்க பார்த்துக்கணும், இந்த மாத்திரை இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் சொல்லும் போது இப்போ வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து மாத்திரை வந்து கட்டாயமாக எடுக்கணுமா? இதுக்கான கால அவகாசம் வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மாத்திரை கட்டாயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அளவீடு வச்சு ஒரு ஸ்கேலை வச்சு நாங்கள் பேஷண்ட்டை அசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் த அசஸ்மெண்ட். இப்போ மைல்டுன்னு வந்ததுன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங்கோட போதும். மாட்ரேட் அப்படின்னா கவுன்சிலிங் ப்ளஸ் சில சைக்கோ தெரப்பீஸு, சைக்காலஜி கவுன்சிலிங்ஸு, அது மாதிரி தெரப்பீஸு, அது மாதிரியெல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ சிவியர்னு வரும்பொழுது கண்டிப்பாக மருந்தோடைய உதவி இருந்தால் தான் இந்த மனிதருக்கு வந்து சூட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக மெடிசன் எடுத்து தான் ஆகணும். அது வந்து கட்டாயமும் கூட. அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த மெடிசனை வந்து பார்ப்பாங்க, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கு கூடவே வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சைக்கோ தெரப்பீஸ் சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக மாத்திரைகள் குறையவும் வாய்ப்புண்டு. இல்லைன்னா அதே மாத்திரையில் அந்த மனிதன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸோ மன அழுத்தத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கட்டாயமாக மருந்து தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லை. சரிங்களா, அது பேஸ்ட் ஆன் த பேஷண்ட், அவங்களுக்கு இருக்கிற அந்த கண்டிஷனை பொறுத்து இருக்குது.
ஸோ இதுவும் நீண்ட காலம் எடுக்கணுமா அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. மனநலம்னு வரும்போது அதற்கான மாத்திரைகள் மூளையில் இருக்கிற ரசாயன சமச்சீரற்ற நிலையை வந்து சரி செய்யறதுக்கு தான் வந்து கொடுக்குறோம். ஸோ சுகர் பேஷண்ட்டு பார்க்குறீங்க, 25-30 வருஷமாக வந்து டயபெட்டிக்காக நான் மெடிசன் எடுக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே பொதுவாக காமனாக என்ன பேசுவாங்க அப்படின்னா, எனக்கு சுகர் வந்திருக்குது, நான் அதுக்கு மாத்திரை எடுக்கிறேன். ஆமாங்க, 20-30 வருஷமாக எடுக்கிறேன். அது வந்து பெரிய விஷயமா தெரியல. இது ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணாலுமே, இந்த மனநலத்துக்காக எடுக்கிற மாத்திரைகள் ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூ பண்ணாலுமே, ஐயோ இந்த மாத்திரைக்கு அடிமையாயிடுவேன், இது அவ்வளோதான், நான் சாகிற வரைக்கும் இந்த மாத்திரையை போட்டுகிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா இருக்கும். ஸோ எப்படி வந்து டயபெட்டிக்குன்னு வரும்போது அதை அக்செப்ட் பண்ணி பல வருடங்கள்னாலும் நம்ம அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மனதளவில் தயாராகிறோமோ, அதே போல் இதுவும் ஒரு ஹார்மோனல் குறைபாடு தான். பிரெயினில் இருக்கிற கெமிக்கலோடைய இம்பேலன்ஸால தான். அந்த இம்பேலன்ஸு சரியாகணும் அப்படின்னா நான் இந்த மாத்திரை எடுக்கணும், இந்த மாத்திரை எடுத்தால் தான் என்னால் நல்லா ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்னா அதுதான் வழி, அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். சமூக பணியாளராக வந்து இதில் நம்மளோட பங்களிப்பு வந்து என்னவா இருக்குது? ஆக்சுவலி ரொம்ப பெரிய பங்களிப்புங்க. சில இடங்கள்லாம் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் ஏன் வரீங்க, உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க நிறைய விஷயங்களை கேட்பாங்க. ஸோ ஆஸ் அ சோஷியல் ஒர்க்கர் ஒரு பேஷண்ட்டுக்கு முதல்ல பக்கபலமாக இருக்கணும். சோஷியல் ஒர்க்கர் எங்கே போனாலுமே வந்து ஒர்க் ஃபார் பீப்புள்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மக்களுக்காக நீங்கள் இருங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய எத்திக்ஸ் எல்லாமே வந்து நமக்கெல்லாம் மேபி நான் நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை, சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்களோட எத்திக்ஸே என்ன அப்படின்னா, ஒருத்தர் வராரு அப்படின்னா அவருக்கா வாழ வைக்கிறதுக்கு தான் வந்து அவருடைய ரிசோர்ஸஸை அவருக்கே காட்டணும். அதுதான் வந்து நம்மளுடைய வேலை. அப்படி வரும்போது ஒரு பேஷண்ட் செட்டப்பில் இப்போ நீங்கள் கேட்குற இந்த மனநலம், இந்த மன அழுத்த செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி டீமோட இவருக்கு கான்டாக்ட் இருக்கணும். பேஷண்ட்டை வந்து ஃபேமிலி லெவலில் போய் அசஸ் பண்ணணும். பேஷண்ட்டை சுற்றி 5 விஷயங்கள் இருக்குது. ஸோ அவருடைய ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸு, அவருடைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸு, ஃபேமிலி, அவருடைய சோஷியல் வெல்த்து அண்ட் அவருடைய எக்கனாமிக், பல ஆஸ்பெக்ட்ஸில் சோஷியல் ஒர்க்கர் பார்க்கணும் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது பிரகாரம் நம்ம அந்த பேஷண்ட்டை வந்து கைட் பண்ணணும். நிறைய நெட்வொர்க்கிங் ரிசோர்ஸஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேஷண்ட்டு ஃபர்தராக இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாருன்னா அவரை நம்ம அங்கே வந்து பார்க்கணும். ஸோ டாக்டரு, நர்ஸு, சில தெரப்பிஸ்ட்டு அந்தந்த நிலைகள் இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு வந்ததுலேருந்து ஆரம்பத்துலேருந்து கொண்டு போய் கடைசி கேட்டில் நிறுத்துகிற வரைக்கும் சோஷியல் ஒர்க்கருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. நீங்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க கடைசியாக? ஸோ மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அப்படியே இருந்துடாதீங்க. முதல்ல உங்களுக்கான உதவியை நாடுங்க. ஸோ நான் ஹெல்ப் கேட்டுக்கிறேன் அப்படின்றது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம். அந்த ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு மேலே வர்றதுன்றது அதை விட நல்ல ஒரு விஷயம். அதனால் அப்படியே இருந்துடக்கூடாது. அதுக்கான விஷயங்கள், வழிமுறைகள் இதுதான் நமக்கு தெரியும் போது நம்ம அந்த வழிமுறைகளை எடுத்து நாம் வந்து வரணுன்றது ஒரு காரணி. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட பேசுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே பிடிக்கும், அதெல்லாம் வந்து அந்த ஹாபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும். மீன்ஸ் பொழுதுபோக்குகள்லாம் வந்து நீங்கள் மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. மனசுக்கு சின்ன சின்ன இன்பம் தர மாதிரி பாட்டு கேட்கலாம், டான்ஸ் ஆடலாம், குக் பண்ணலாம், எது வேணாலும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்குது அதெல்லாமும் பாருங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குதா, நல்லா கடவுள் நம்பிக்கை வளர்த்துக்கோங்க. இதெல்லாம் மன அழுத்தம் உள்ள ஆட்களுக்கு சொல்கிறேன். மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். நான் கஷ்டமாக இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறேன், நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், நான் நானாக இல்லை, எனக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, நான் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் கை கொடுக்கணும், என்ன நீங்கள் விடாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை என்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் நேரம் வந்தது, நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா தோல்வி எனக்கல்ல உங்களுக்கு. என்னை அந்தளவுக்கு அறிகுறிகளோடு விட்டு நான் சாகும் வரை போனால் அந்த தோல்வி வந்து எனக்கு இல்லை, உங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து சோஷியல் ஒர்க்கராக வந்து இந்த மன அழுத்தத்துக்கு வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம், நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும், அவங்கள வந்து மன அழுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுலேருந்து வந்து வெளியே வர வைக்கிறதுக்கும் ஆஸ் எ சோஷியல் ஒர்க்கராக வந்து நம்மளால் நம்மளோட பங்கேற்பு என்ன அப்படின்ற மாதிரி
கொஞ்சம் சொல்ல முடியுமா? சோஷியல் ஒர்க்கருடைய பங்களிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹியூஜ். நிறைய இடத்துல சொல்லுவாங்க, எதுக்கு நீங்கள் வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸ் வரீங்க, உங்களுக்கு என்ன வேலை என்ன ஏதுன்றதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப ஹியூஜ். ஒரு பேஷண்ட் வளாகத்துள்ள வர்றதுலேருந்து கடைசியில் கேட்டு விட்டு போகிறது வரைக்கும், மீன்ஸ் அந்த ஒரு விசிட்டுக்கு நான் வந்து சொல்ல வரல, நிறைய லாங் ப்ராசஸில் நம்ம வந்து ஈடுபடுறது இருக்குது. ஸோ மனநல மருத்துவரும் செவிலியரும் சில சைக்காலஜிஸ்ட்டும் அவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து இன்வால்வ் ஆகினாலும் ஆரம்பத்துலேருந்து அந்த பேஷண்ட்டை பல ஆஸ்பெக்ட்ஸில் பார்ப்போம். அவங்களுடைய குடும்பம் சார்ந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய சமூகம் சார்ந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, அவங்களால இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுதா, அப்படி முடியலையா, என்னென்ன வழிமுறைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம், அது மாதிரியான விஷயங்கள், அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, அவங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பல ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பேஷண்ட்டை வந்து பார்க்கணும். ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் பல ஆஸ்பெக்ட்ஸில் அந்த பேஷண்ட்டை வந்து பார்க்கணும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு இருக்கின்ற அந்த ட்ரீட்மெண்ட் பிளானு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜர் என்ன, அவங்க முறையான சிகிச்சையில் தான் இருந்துட்டு வராங்களா, இடையில கட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு அந்த தொடர் சிகிச்சையோடைய தேவையும் முக்கியத்துவமும் எந்த அளவுக்கு இருக்குது, இவங்க இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய குடும்பத்தார்கள் மனதளவுலையோ இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது பாதிப்புகளில் இருக்கிறாங்களா, ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் வந்துட்டு சில வேலைகள்லாம் செய்கிறதுக்கு வந்து தகுதியானவராக இருப்பார், அது மாதிரியான வேலைகளை பார்த்து நம்ம வந்து கொடுக்குறோமா, அதுதான் நான் இங்கே மீன் பண்ணேன். உள்ள கேட்டுக்குள்ளார வர்றதுலேருந்து கேட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டது வரைக்கும் நிறைய ஹியூஜ் விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ பல ஆஸ்பெக்ட்ஸில் பேஷண்ட்டை பார்த்து அவங்களுடைய பெட்டர்மெண்ட்டுக்காக நம்ம பல மெஷர்ஸை வந்து எடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து சரி பண்ணுவோம். அட் த சேம் டைம் மல்டி டிசிப்ளினரி டீமோடு நமக்கு வந்து எப்போவுமே காண்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ யாரெல்லாம் மல்டி டிசிப்ளினரி டீம்ஸ், டாக்டர்ஸ், நர்ஸ், தெரப்பிஸ்ட் எல்லாமே, அதுக்கும் உள்ளார வர வேறு எதுனா ஃபிசிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கும் உள்ளார வர நியூராலஜிஸ்ட்டு, நெஃப்ராலஜிஸ்ட்டு, அது மாதிரியான ஆட்களும் இருக்கலாம். அந்த மல்டி டிசிப்ளினரி டீமோட நமக்கு வந்து விஷயங்கள் இருக்கணும். அட் த சேம் டைம் வி ஹாவ் டு கிரியேட் மோர் அவேர்னஸஸ். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் முக்கியமாக நிறைய அவேர்னஸஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். எங்கெல்லாம் இந்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ மெஜாரிட்டி அங்கெல்லாம் கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்கள்லேருந்து எங்கெல்லாம் இதை பற்றின அறியாமை இருக்குது அங்கெல்லாம் இருந்து நம்ம இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கேருந்து ஆட்களை, பாதிக்கப்பட்ட ஆட்களை ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு ஹெல்ப் எடுத்துக்கோங்க, இதுதான் தகுந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வர்றது வந்து சோஷியல் ஒர்க்கருடைய மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போது தான் நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அவேர்னஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போது இதெல்லாமே இருந்தோம். இப்போ மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்கள பற்றி எப்படி நினைக்கிறாங்க, ஸோ இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்தோம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். அவேர்னஸ் கொடுக்கறதுனால ஒரு பக்கம் வந்து முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில பேருடைய கண்ணோட்டத்தில் கிராமப்புறங்களில் சில ஏரியாஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவனுக்கு வந்து ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க, பில்லி சூனியம் இருக்குது, செய்வினை இருக்குது அப்படின்றது அவங்களுடைய மூட நம்பிக்கை பிரகாரம் நம்பக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்காக இந்த பேயை ஓட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பூஜைகள் பண்ணணும், இந்த ஒரு பூஜை செய்கிற ஆளை கூப்பிடணும், இப்படியெல்லாம் அந்த பேயை ஓட்டணும்னு நிறைய விஷயங்களில் வந்து மேற்கொள்வாங்க. ஆனால் குறிப்பாக இது வந்து ஒரு மனநல பிரச்சனை அப்படின்றது தெரியாமல் அறியாமையில் ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கிறது. சில பேருக்கு தெரிஞ்சாலும் அங்கெல்லாம் ஏன் போகிறது, நான் சொல்கிற சாமியார்கிட்ட வாங்க இந்த பேயை ஓட்டிடுவார் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு முறையான வழிமுறை இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் சேராததுனால அவங்களுடைய எண்ணங்கள் அப்படி இருக்குது. ஸோ அதுக்கான விழிப்புணர்வுகள், நான் சொன்ன மாதிரி விழிப்புணர்வுகளை நீங்கள் வந்து ஆஸ் அ சோஷியல் ஒர்க்கராக நம்ம வந்து விழிப்புணர்வுகளை அதிகப்படுத்தணும். அட் த சேம் டைம் இன்னொரு பக்க நிதர்சனம் என்ன அப்படின்னா, அவனை வருத்தமாக இருக்கிறான், நல்லா ஜாலியாக இருப்பான், நல்லா தான் சாப்பிட்றான், நல்லா தான் தூங்குறான். ஸோ மற்றவங்களுடைய உணர்வை வந்து பொருட்படுத்தாத ஒரு தன்மை இருக்குது. அவெல்லாம் சொல்லுவான்டா, சாக மாட்டான்டா. ஸோ சில வருடங்களுக்கு முன்னாடி தெரியும், சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நான் நாளைக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன், இருக்க மாட்டேன் அப்படின்னு ஏதோ சம்திங் ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டார். அதுக்கு எல்லோரும் லைக், கமெண்ட், ஓகே, கிரேட், சூப்பர்,
நைஸ் டெசிஷன், நானும் தான் வரப்போகிறேன், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதுக்கான கமெண்ட் எல்லாம் ஃபன் கமெண்ட்டாக இருந்தது. கமெண்ட்ஸ் எல்லாம் ஆன் த நெக்ஸ்ட் டே அந்த ஒரு நபர் சோஷியல் மீடியாவில் அறிவித்தபடி இறந்துட்டார். ஸோ ஒரு பக்கம் ஒருத்தர் ரொம்ப மன வருத்தத்தாலேயும் மன அழுத்தத்தாலேயும் எக்ஸாஸ்ட் ஆகி சில விஷயங்கள் வந்து சொல்லும் பொழுது நாம் அதை பொருட்படுத்தாமல் அதை வந்து அலட்சியப்படுத்தி ஒரு பக்கம் உயிர் போகிறதையும் பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்குமா, இவங்களுக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்குமா, இவங்களுக்கெல்லாம் மன கஷ்டம் இருக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்தில் சிலர் வந்து பார்க்குறத நம்ம வந்து அதை மாற்றணும், அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றது. மன அழுத்தத்தை பற்றி நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அதனால் வந்த விளைவுகள் அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளில வர்றதுக்கு நம்மளை வந்து நம்ம மனசை நம்மளே வந்து சந்தோஷமாக ஆக்குறதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் டிப்ஸ் அந்த மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஏதாச்சும் சொல்லுங்கள். முதல்ல இதற்கான விழிப்புணர்வு இருக்கட்டும். நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மன அழுத்தத்துக்கான சதவிகிதம் வருடத்திற்கு வருடம் வந்து அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஸோ இந்த மன அழுத்தத்தால் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களில் உங்களாலையும் மீண்டு வர முடியும் அப்படின்னு வந்து நினைங்க. உங்களுடைய பொழுதுபோக்குகளை எதெல்லாம் பிடிச்சி பண்ணீங்களோ அதெல்லாம், நீங்கள் புக்கு படிக்கிறதா இருக்கலாம், ஒரு பைக் ரைட் போகிறதா இருக்கலாம், பிடிச்சதை சாப்பிட்றதா இருக்கலாம், குழந்தைங்களோட விளையாடுறதா இருக்கலாம், அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் மறுபடியும் அதை ரெஸ்யூம் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்கள் பிடிச்சவங்க கிட்ட பேசுங்க, பாடல் கேட்குறது, வேறு எதுனா மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது, ரொம்ப நாள் எங்கேயாவது போய் சில இடங்கள்லாம் பார்க்கணுன்னா அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றது, ஒரு மார்னிங் ஒரு வாக் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சி செய்யுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட இதை பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதையும் செய்யலாம். சில பேரெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எங்கன்னா போய் சொல்லிடுறாங்க, எனக்கு ஒரு ரகசியம்ன்றது இருக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும்போது அதுலேயும் நமக்கு வருத்தம் வருது. அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுற ஆள் ஒரு நம்பகத்தன்மையான ஆளான்னு பாருங்கள். அப்படி இல்லையா, சில மனநல ஆலோசனைகளுக்கு வந்து கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, ஒரு கட்டத்து மேலே எனக்கு உதவி தேவை, இல்லை என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் எழுந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்டாயமாக மனநல ஆலோசகரை அணுகி அதற்கான மேற்கொண்டு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதை பார்க்கறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ அதனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் நினைக்கிற காலத்தை விட சீக்கிரமே சரியாகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதை விட்டோம் அப்படின்னா மேலும் மேலும் அதிகமாகி ஒரு அரக்கன் மாதிரி ஆயிடும்ன்றதும் ஒரு விஷயம். இவ்வளோ நேரம் வந்துட்டு மன அழுத்தம் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யுனிசெஃப் மற்றும் சிஆர்ஐ இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து மன அழுத்தம் பற்றி நாம் அறியாத பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஆதிரி அவர்களுக்கு MSW மாணவர்கள் மற்றும் VIT சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ மேம். உங்களோட செலவழித்த இந்த நிமிடங்கள் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. கண்டிப்பாக இது மக்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரிஹாஸ் மற்றும் ஆதில். இது VITயின் சமுதாய வானொலி. மருத்துவ நேரம் VIT பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Hello everyone. This is Sailina from VIT Community Radio 90.8 and it is story time. And I am up with a story all written by myself, Atonement. Here is the preface. Vinodini, a young school-going girl, stays back home for it was a holiday. A strange man comes at Vinodini's doorsteps. Not a beggar, not an invitee either. What is that then that has brought him here? He has walked all the way barefoot up to her place. Strange. Absolutely strange. The sole of his feet is sore with blisters, a person not striving by appearance, so much so that he couldn't afford himself a pair of slippers was further perplexing.
to have not worn his slippers. Read the full story, know what the man has to say about his not wearing slippers. So here is the story. He came and rang our doorbell. Ma had her hands busy with her kitchen work. So I ran out to tend to the supposed guest. A clean white kurta and a not so clean pajama draped his lean and droopy shroud. Close cropped hair, grey and black randomly dispersed, had bushed around the edges of his pair of ears more than any other part of his head. High-powered glasses and all the sagging wrinkles apparently suggested that he was in his 60s or above. And shockingly enough, he was bare feet. Without wasting any more time in studying the strange stranger, I inquired of him about his identity and his purpose. "I don't have slippers, Ma. That must have risen a lot of questions in your mind, right?" He went on to add. "I have been walking bare feet since quite some time now. I'm going door to door and narrating my story." An abrupt pause. He began again. "I had killed my wife long back. I was beating her as usual with my waist belt and then took out my slipper. I started thrashing her with it. She was groaning. My sadist beast was, however, not content with that. So I kept on weeping and lashing and smacking. And that was the last day I bit her. Nevertheless, I love my daughter. I had from her a lot. The slightest hint of her pain caused me intense agony. She has been tortured the same way at her in-laws' place. Now she is battling with death in the hospital. I didn't register any complaint against her in-laws yet. How could I? I wasn't punished either. My wife didn't have her parents to get her justice after her demise. God forbid, nothing happens to my daughter. So, I have pledged not to wear slippers until my daughter gets well, and on barefoot, I'm going door to door and narrating my story. I can understand your presumption induced from my appearance. You probably thought that I must be here for begging alms of you. And yes, you were right. I have come here to beg, not to beg alms, to beg prayers, to beg blessings. With tears rolling down his cheeks and voice suffused with pain, in a trembling voice he groaned, "Ma, pray for my daughter. Please, I beg of you, pray for my daughter. I am a sinner. How could I pray for my daughter to be endowed with fortitude to endure the same pain I had caused my wife all these years back? He won't listen to my prayers. God won't listen. God won't. He won't." I stared blank. I still couldn't comprehend the scenario, and eliciting a reaction was not nearly possible. Ma came out running, all startled by the cry. Having no clue about what was going on, she got impatient and started inquiring me of what all had happened. I couldn't reply. I asked the man, who was on his knees at our doorsteps, to get up and leave. His face turned pale. Hopelessness had clouded it densely. I said, "Your daughter will be all right. I shall definitely pray for her. My mom will also pray." "Why, Ma? Won't you?" Ma, with no preface to the story, ended it by nodding in affirmation. The man stretched his lips into a feeble smile, gestured a namaskar, and walked away. At the door, while Ma kept on inquiring me, I stared vacantly to see the man disappear from my sight. Thank you. VIT
விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சி தமிழரசன் நம்ம கூட இருக்கிறாங்க, நேச்சுரோபதி டாக்டர். வணக்கம் சார். நிகழ்ச்சிக்கு உங்களை விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக வரவேற்கிறோம். வணக்கம் சார். என்னுடைய பெயர் டாக்டர் தமிழரசன், நேச்சுரோபதி கன்சல்டன்ட். ஸோ நான் இந்த வேலூர்ல தொரப்பாடியில என்னுடைய ஓன் கிளினிக்கா நான் வச்சிட்டு இருக்கேன். அலோபதி, யுனானி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த நேச்சுரோபதினா என்ன சார்? அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்க சார். இன்றைய காலகட்டத்தில் நேச்சுரோபதி அப்படின்ற போது பாத்தீங்கன்னா மக்களிடையில ஒரு பெரிய 75% மக்கள் நேச்சுரோபதி தான் விரும்புறாங்க. அது ஏன்னா இப்போ அலோபதியில போயிட்டு நிறைய ஹெவி டோஸ் மாத்திரலாம் எடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பழுதடைஞ்சிருக்கு. ஸோ ஈவன் பாத்தீங்கன்னா கிட்னி, லங்ஸ் இந்த மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் பாதிப்படையுது. ஸோ இந்த நேச்சுரோபதியில நம்ம எடுக்கிற அந்த ஃபுட்டு மூலயமா மக்கள் 70% பயனடைகிறாங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம மக்களிடையே என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு நேச்சுரோபதி எடுக்கும்போது நம்ம உடல்ல இருக்கிற அந்த கழிவு நீர்கள் எல்லாமே வெளியேறும். சரிங்களா? இந்த கழிவு நீர்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு நோயா நம்ம உடம்புல பாதிப்படைகிறது. சார் நல்லா சொன்னீங்க சார். நேச்சுரோபதி இன்னைக்கு எல்லாமே ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கு மீண்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேச்சுரோபதியில நீங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் சார் நீங்க தரீங்க? சோ நேச்சுரோபதியில பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் செல் தெரப்பி என்ற ட்ரீட்மெண்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கன்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லை பத்தி அதை ரீஃப்ரெஷ் பண்ணி அந்த செல்லை ரீக்ரோத் பண்றத செல் தெரப்பின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் அகைன் செகண்ட் மேக்னெட் தெரப்பி, காந்தக சிகிச்சை. அந்த காந்தக சிகிச்சை மூலயமா அதுல இருக்கிற அந்த காந்தக கதிர்கள் மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற நம்ம கெட்ட டாக்ஸின்ஸ் சொல்லுவாங்க, அந்த கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் உடல் கழிவுகள் மூலயமா வெளியேற்றுறோம். ஸோ அதுக்கு நாங்க அந்த மேக்னெட் தெரப்பி என்ற காந்தக சிகிச்சை கொடுக்கிறோம். அண்ட் அகைன் நேச்சுரோபதி. நேச்சுரோபதின்றது உணவு மூலயமா நாங்க சில வித உணவு மூலயமா மக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்களுக்கு அந்த அன்றாட தேவைகள் அந்த உணவு மூலயமா அவங்களுக்கு என்னென்னலாம் ஆர்கன் கியூர் ஆகுது என்ற ட்ரீட்மெண்ட் நாங்க கொடுக்கிறோம். உணவே மருந்து, மருந்தே உணவு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்குதான் நிறைய நோய்களுக்கு புதுவிதமான மருந்துகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் உணவின் மூலமாவே எல்லாம் மருந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. அதுவே நல்லா அவங்க ஆரோக்கியமாவும் இருந்தாங்க. கழிவுகள் மேக்சிமம் வெளியே போனாலே உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க உணவு முறை பழக்க வழக்கங்களும் நாங்க தரோம் அந்த நேச்சுரோபதியிலன்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான உணவு முறை பழக்க வழக்கங்கள் மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதி? பொதுவாக நம்ம சாப்பிடுற சாப்பாடு சில டைம்ல டைஜஷன் ஆகிறது கிடையாது. டைஜஷன் மீன்ஸ் செரிமான கோளாறு நிறைய இருக்கு இந்த காலகட்டத்தில். இதை பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், இந்த எண்ணெயில ஐட்டம்லாம் நிறைய விரும்புறதுனால அவங்களுக்கு டைஜஷன் செரிமான கோளாறு அதிகமாகுது. இன்னொன்று அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மக்கள் எந்த சாப்பாடும் ரசிச்சு ருசிச்சு மென்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்துல சாப்பிட மாதிரி இந்த காலத்துல சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு செரிமான கோளாறுன்ற வியாதி ஏற்படாது. ஏன் இந்த செரிமான கோளாறு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த சுத்தி இருக்கிற நம்ம திடக்கழிவுகளை வெளியேற்ற முடியல. அதனால மக்களுக்கு ஒவ்வொரு டைம்ல 50 வருஷம் வாழ வேண்டிய மக்கள் 40 வயசுலயே மரணம் அடைகிறாங்க. ஸோ அதுக்கு மெயினா நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்றணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறைகள் ஒழுங்கா பயன்படுத்தி நம்ம சாப்பிட்டு தான் மேற்கொண்ட வியாதிகள்லாம் நம்ம வராம தடுக்கலாம். நல்லா சொன்னீங்க சார். உடல் கழிவு மேக்சிமம் வெளியில போனாலே மனிதர்கள் நல்லா ஆரோக்கியமா கண்டிப்பா இருக்கலாம். இன்னைக்கு விட்டமின் குறைபாடு கண்டிப்பா நிறைய எல்லாத்துக்குமே நிறைய விட்டமின் குறைபாடுகள் வந்திருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா பெண்கள் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க. விட்டமின் குறைபாடை சரி செய்யணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளணும் சார் இந்த நேச்சுரோபதியில? ஓகே, தேங்க்யூ. அருமையான கேள்வி. இப்போ 96% அயர்ன் டெபிசியன்சி அனிமியா என்ற ரத்த சோகை நம்ம உடம்புல பலவித ரத்த சோகைகள், டைப்ஸ் ஆஃப் அனிமியாஸ் இருக்கு. அதுல குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு அனிமியா பாத்தீங்கன்னா அயர்ன் டெபிசியன்சி அனிமியான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அயர்ன் டெபிசியன்சி அனிமியா குறிப்பாக பெண்களை தான் அதிகமா தாக்குது. 96% காலேஜ் படிக்கிற அந்த கேர்ள்ஸ்க்கு, 98% பிரெக்னன்ட் உமன் அவங்களுக்கு இந்த அயர்ன் டெபிசியன்சி ஆனது தாக்குது. ஏன் குறிப்பாக பெண்களுக்கு அந்த அயர்ன் டெபிசியன்சி தாக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரி வரைய அந்த
வயதுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு வந்து சரியா செரிமான கோளாறாகாது. அவங்களுக்கு வந்து அந்த செல்லுக்கெல்லாம் வந்து தேவையான எனர்ஜி ப்ரொடக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. குறிப்பாக பெண்களுக்கு வந்து அந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏன் வருதுன்னா ஃபோலிக் ஆசிட், விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் அப்படி வரும்போது அது கம்மியாகும் போது பெண்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து முடி உதிர்தல் அண்ட் வந்து வெள்ளைப்படுதல், அளவுக்கு அதிகமா வந்து வெள்ளைப்படுதல், இர்ரெகுலர் பீரியட்ஸ் சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா வந்து மாதவிடாய் கோளாறு, 6 மாசம் 7 மாசம் வந்து மாதவிடாய் கோளாறு ஏற்படும். நெயில் லாஸ், நகம் தானாக உடையும். அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாகும். ஓவரா வந்து பெண்களுக்கு வந்து ப்ளீடிங் டைம், மென்சுரஸ் டைம்ல வந்து ப்ளீடிங் அதிகமாகும் போது கூட அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இந்த டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பெண்களுக்கு இது மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனைகள், ஏன் பெண்களுக்கு குறிப்பா ஏன் தைராய்டு பிரச்சனைகள் நிறைய இருக்குது இப்போ? அதான் சார், இப்போ தைராய்டு அப்கோர்ஸ் நல்ல கேள்வி. தைராய்டு பிரச்சனை பெண்களுக்கு வந்து ஏன் ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வந்து ஈஸ்ட்ரோஜன் என்ற ஹார்மோன் வந்து அவங்களுக்கு வந்து சரியா வந்து வளர்ச்சி அடையாது அந்த சிறு காலகட்டத்தில். அகைன் வந்து அவங்க சாப்பிட்ற அந்த சாப்பாடு, ஸோ அவங்க வந்து சரியா வந்து அந்த ஃபுட்டுலாம் வந்து சரியா எடுக்க மாட்டாங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் கம்மியானாதான், HB நம்ம ரத்தத்தில் இருக்கிற அந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் போது தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும். அகைன் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ஏற்பட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதிப்படைத்து வந்து பாத்தீங்கன்னா பலவித பிரச்சனைகள் பாதிப்படையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு அண்ட் அகைன் வந்து ஹெவி ஒயிட் டிஸ்சார்ஜ், ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்றது தான் மெயின். ஒபிசிட்டி மீன்ஸ் வந்து உடல் பருமன். உடல் பருமன் வந்து ஏற்படும் பெண்களுக்கு. தைராய்டுனால ஏற்படும் பிரச்சனைகள்ல இருந்து பெண்கள் எப்படி சார் இந்த நேச்சுரோபதி மூலமா எப்படி அவங்களை சரி செஞ்சுக்கலாம் சார்? ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன். அந்த உடல் பருமனை வந்து அவங்க வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஸோ அவங்க வந்து எடுக்கிற அந்த ஃபுட்டு தான் சார் மெயின். வந்து பொதுவாக வந்து அந்த தைராய்டு ப்ராப்ளம் ஏற்படும் போது ஹீமோகுளோபின் லெவல் வந்து கம்மியாகும் நம்ம ரத்தத்தில். அயன் சத்தோட ரத்த அளவு வந்து கம்மியாகும் போது ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டியது உணவு வந்து பீட்ரூட் அண்ட் கேரட், இந்த மாதிரி ஒரு சத்தான உணவுப் பொருட்கள், ஆப்பிள், இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸு, வாழைத்தண்டு ஜூஸு, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சில ஃபுட்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க முறையா அவங்க எடுக்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் கம்பல்சரி வந்து அவங்க எக்ஸசைஸ் 3/4 மணி நேரம் டெய்லி வந்து ஒரு 45 மினிட்ஸ்னா வந்து நடைப்பயிற்சி இருக்கணும் அவங்களுக்கு. ஸோ சாப்பிட்டவனே வந்து படுக்கக்கூடாது. அதே மாதிரி லோ பிபியா இருக்கிறவங்களுக்கு வந்து முக்கியமாக தைராய்டு பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ பிபியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பிபியை இன்க்ரீஸ் பண்ணால் நான் சொன்ன இந்த சில உணவு மருத்துவங்கள்லாம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டே வரணும். டெய்லி வந்து 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கணும். சரிங்களா, 2 பேரிச்சம்பழம் டெய்லி கம்பல்சரி வந்து பால் சாப்பிடணும். வாரத்தில் 2 நாள் தயிர் அந்த மாதிரி சேர்த்துக்கணும். வாரத்தில் ஒரு முறை வந்து மாதுளம் பழம் ஜூஸ் அவங்க எடுக்கணும், அந்த வயிறை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு. கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆனாதான் அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியும். சார், இந்த மாதுளம்பழம் ஜூஸ் சொன்னீங்க. இந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து வெறும் வயிற்றுல குடிக்கணுமா, இல்ல வந்து காலையில சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட குடிக்கலாமா, இல்ல இரவு நேரங்கள்ல குடிக்கலாமா சார்? வெறும் வயிற்றில் குடித்தால் மிக மிக இன்னும் ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி மாதுளம்பழம் ஜூஸும் வந்து வெறும் வயிற்றுல குடிங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம அதை பின்பற்றுவோம். இப்போ மூட்டு வலி, இன்னைக்கு பெரியவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூட்டு வலியால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இதனால குறிப்பா அந்த பெரியவங்களுக்கு மட்டும் ஏன் சார் இந்த மூட்டு வலி வருது? அந்த காலத்து ஃபுட்டு வந்து யாரும் இப்போ வந்து பயன்படுத்த இல்லை சார். நான் ஏற்கனவே முன்ன சொன்ன மாதிரி வந்து இப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்களும் யாருமே கிடையாது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு உள்ள முட்டியில் இருக்கிற அந்த எலும்புன்னு சொல்லுவாங்க, குருத்தெலும்புன்னு சொல்லுவாங்க, கார்டிலேஜ். அந்த எலும்புக்குள்ள வந்து நமக்கு ஒரு பசை ஒன்று இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, ஒரு பசை. நம்ம உடம்புல எப்படி இந்த பிளட் சர்க்குலேஷன் ஆகுதோ அதே மாதிரி அந்த மூட்டுக்குள்ள இருக்கிற அந்த பசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது வெளியே வந்து வீக்கமாக ஆகும். வீக்கமாக ஆகும்போது உள்ள இருக்கிற கார்டிலேஜ் எலும்பு எல்லாமே வந்து வீக் ஆகிடும். இது மூலயமா வந்து பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு வலி பயங்கரமாக ஏற்படும். அப்படி ஏற்படும் போது ஸ்வெல்லிங்னா வந்து வீக்கம். சரிங்களா, அது இல்லாமல் வந்து தேய்மானம்ன்றது கிடையாது. எப்பவுமே அந்த இதில் வந்து மூட்டு எலும்புல வந்து தேய்மானம் ஆகாது. நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு ஒவ்வொரு பசை எப்படி போதோ அதே மாதிரி முட்டில இருக்கிற அந்த பசை வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுத்த அந்த ஸ்வெல்லிங். இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பெரண்டன் வந்து நம்ம வந்து செடியெலாம் இருக்கும், அந்த செடியில வந்து அந்த செடியை வந்து ஒரு தொகையில் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடுவோம். இல்லை பெரண்டை ஊருக்கான குமிழ்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து முட்டு வலிக்கு சாப்பிடலாம். ஓகேங்களா. அகைன் வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட்டதுனால கூட முட்டி வந்து வலி வந்து பயங்கரமாக நிறைய வலி இருக்கும், ஸ்வெல்லிங்கே ஏற்படும். சரிங்களா, இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா அது மூலமா ஏற்படுறதா வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் என்ற டிசீஸ் சொல்லுவாங்க.
சார் இந்த பிரண்டை மட்டும் எடுத்துக்கிட்டா வந்து அவங்க இந்த மூட்டு வலிக்கான வலிகள் சரியா போயிடுமா, இல்ல இந்த பிரண்டை கூட வேற ஏதாவது சேர்த்து காய்கறிகள் ஏதாவது உட்கொண்டா இன்னும் மூட்டு வலிக்கு ஒரு சிறப்பான நிவாரணியா இருக்குமா சார்? பிரண்டை கூட இன்னொரு காய்கறியை சேர்க்கணும்னா வந்து அப்கோர்ஸ் வந்து கால்சியம் லெவல் வந்து கம்மியாகும். ஹைப்போ கால்சியமே என்ற டிசீஸ் வந்துடும். அந்த ஹைப்போ கால்சியம் நம்ம உடல்ல ஏற்படும் போது முக்கியமா வந்து அந்த முட்டியில வந்து சுரக்கிற அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடும் கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது கால்சியம் குறைபாடு என்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் நம்ம சாப்பிட்ற அந்த காய்கறிகள் தான். சரிங்களா? அப்கோர்ஸ் இந்த வெள்ளை முள்ளங்கி அண்டு அவரைக்காய், பீட்ரூட்டு இது மாதிரிலாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். டெய்லி வந்து கம்பல்சரி பால் எடுத்துக்கலாம் அவங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி வந்து மூட்டு வலி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி உணவு முறை பழக்கங்கள்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலி வராது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா நீங்க சொல்லியிருக்கிறது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பா மூட்டு வலியில இருந்து ஒரு நிவாரணம் பெறலாம். ஏன்னா இப்போ வந்து இருக்கிற அலோபதி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எந்த ஒரு ஆயில்மெண்ட் போனால் ஒரு 2 hours ரிலீஃப் அப்படின்னு தான் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க. ஆனால் பேரண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து தான் வந்து குறைய ஆரம்பிக்கும். எப்பவுமே வந்து மக்களிடத்துல நான் வந்து ஒரு டாக்டராக என்ன சொல்லிக்கிறேன்னா, ஒரு நேச்சுரோபதி டாக்டர்னா, நான் கொடுக்குற மெடிசன் இருந்தாலும் சரி, இந்த உணவு பழக்கம் தான் சரி, எந்த ஒரு நோயை வந்து சீக்கிரமாக குணப்படுத்த முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குணப்படுத்த முடியும். அது மக்களாகிய வந்து நீங்கள் வந்து பொறுமையாக காத்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு மெடிசன் வந்து நம்ம அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து சர்ம வியாதிகள் நிறைய இருக்குது சார். ரொம்ப அதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. எதனால வந்து இந்த தோல் வியாதிகள் ஒருத்தருக்கு வருது? நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின் குறைபாடு சார். 12 விதமான விட்டமின் நம்ம உடம்புல இருக்குது. விட்டமின் கேன்றது ஒன்று சொல்லுவாங்க. அந்த விட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் சருமத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸ்கின் மாய்ஸ்சர் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சருமத்தில் வந்து வழவழப்பாக இருக்கும், மேலே ஸ்கின் ரேஷஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து விட்டமின் குறைபாடு மூலயமா ஏற்படுத்து ஒன்று. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B12, விட்டமின் சின்றது வந்து கால்சியம் குறைபாடு. இந்த மாதிரி சில விட்டமின்கள் குறையிறதுனால தான் சருமத்தில் வந்து பாதிப்படையுது. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். இதுக்கு வந்து நம்ம வந்து அன்றாட ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிடணும். டெய்லியும் வந்து பால், வாரத்தில் வந்து ஒரு டைம் வந்து மட்டன், ஈரல் இந்த மாதிரி எல்லாம் அவங்க சாப்பிடணும். ஏன் வந்து சருமம் குறைபாடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ப்ராப்ளம், இரும்பு சத்து குறைபாடும் கம்மியாக இருக்கும். தோல் வியாதிகள் இருக்கிறவங்க வந்து காரம் அதிகமா சேர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வந்து சொல்றாங்க. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உடல்ல வந்து பாத்தீங்கன்னா அலர்ஜி மாதிரி. அதான் சொன்னேனே, இப்போ 12 வித விட்டமின்ல வந்து எந்த விட்டமின் கே வந்தா உடல்ல வந்து இம்யூனிட்டி பவர், விட்டமின் B12 வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அயன் சத்து குறைபாடு, சி வந்தா கால்சியம், அந்த மாதிரி ஒரு விட்டமின்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கேட்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் ரேஷன் சொல்லுவாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அலர்ஜினா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அங்க எங்கெங்க அந்த டாக்ஸின்ஸ், கெட்ட டாக்ஸின் இருக்கோ அங்க போயிட்டு அந்த கையை வைக்கிறது, அதில் இருக்கிற அந்த மண்ணில் வந்து தொடுறது, அது மூலயமா கூட அலர்ஜி ஆகும். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சென்சிட்டிவிட்டினா வந்து ஃபுட்டால் வந்து ஏற்படக்கூடிய அலர்ஜி கூட சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஃபுட்டால் ஏற்பட அந்த அலர்ஜி வந்து நம்ம வந்து சொரியும் போது மேலே வந்து ஸ்கின் ரேஷஸ் மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி அலர்ஜி கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அது நம்ம ரத்தத்தில் வந்து அது கலக்குது. சப்போஸ் இப்போ காரம் அதிகமாக சாப்பிட்டா அந்த காரம் வந்து ரத்த தன்மையில் வந்து சேர்ந்துருது. அதோடைய வெளிப்பாடுகள் கூட வந்து ஸ்கின் டிசீஸாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா காரத்தன்மை அதிகமாக கூடாது சார். பட் ஆசிடிக் அமிலம், ஆல்கலைன் தான் வந்து வேணும். ஸோ அது மக்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் முடிஞ்ச பிறகு ஆல்கலைன் வாட்டர் பற்றி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் சார், சிறிய குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையும் இந்த நீரிழிவு நோயால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெரியவங்களுக்கு மட்டும் தான் அந்த நீரிழிவு நோய் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்கு கூட வந்து ஒரு ஈஸியா சொல்றாங்க இந்த நோயினால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. எதனால இந்த நோயின் தாக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்குது? இந்த நோய்க்கு நீங்க நேச்சுரோபதியில எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்க சொல்றீங்க சார்? ஸோ நல்ல கேள்வி. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா 70% இல்ல 100% சக்கரை நோய்கள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா சில பேர் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இது ஒரு பரம்பரை வியாதி. பரம்பரை வியாதி அல்ல, பரம்பரை வியாதி கிடையாது. சுகர்ன்றது வந்து 5 வயசு குழந்தை கூட வந்து சுகர்ன்றது வந்து வருது. ஏன் சுகர் வந்து அந்த உடம்புல ஏன் வருதுன்னா, எப்படி நம்ம சைக்கிள்ல வந்து காத்தடிச்சு அந்த காத்து வந்து நின்றுச்சுன்னா கம்மியாச்சுன்னா அந்த காத்து அடிக்கணுமோ அது மாதிரி தான் நம்ம உடம்புல தேவையான அளவு அந்த இன்சுலின் ஆனது வந்து சுரக்கும். அந்த இன்சுலின் வந்து கம்மியாகும் போது தான் ஏற்படுறது தான் வந்து இந்த சுகர், நீரிழிவு என்ற நோய் மூலமா வந்து மக்கள் வந்து தள்ளப்படுறாங்க. இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏற்படுகிற அந்த நீரிழிவு நோய்க்கு உண்டான அறிகுறிகள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவங்க பாதிப்படைகிறாங்கன்னா வெயிட் லாஸ், எடை குறைதல் அதிகமாக இருக்கும்.
அண்டு நம்பர் செகண்ட் வந்து இன்கண்டினியூஸ் ஆஃப் யூரின். இன்கண்டினியூஸ் ஆஃப் யூரின் அறியாமல் போகுதல், கால் வழியாக போயிட்டே இருப்பாங்க, யூரின் எந்தெந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, இரவில் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் அப்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா பசி எடுத்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு, எதனா சாப்பிடலாமா தோழிட்டே இருக்கும். அண்டு வந்து ஹெவி ஸ்வெட்டிங், வேர்த்து போகும். அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், சிவியர் ஜாயிண்ட் பெயின், நரம்பு சம்பந்தப்பட்ட வலி இருக்கும், கை காலெலாம் வந்து எரிச்சலாக இருக்கும். பாதிக்கப்படைய உறுப்பு வந்து ஐயை வந்து பாதிச்சிடும், கண்ணை வந்து பாதிச்சிடும். இதெல்லாம் வந்து சுகர் வியாதி இருக்கவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு அறிகுறிகள். இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னலாம் வந்து நேச்சுரோபதியில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உணவு மருத்துவம் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். உணவு மருத்துவம் சொல்லி கொடுத்துட்டு அந்த உணவுலே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் வந்து அந்த உணவுலே வந்து சுகரை வந்து சரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து எங்கள் மெடிசன் கொடுத்து அந்த சுகரை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரும். இப்போ ஒரு 4 மட்டும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின் வந்து அளவோட சாப்பிடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அளவில்லாம நிறைய சாப்பிடலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்களுக்கு எடுக்கிற காய்கறிகள் வந்து பாத்தீங்கன்னா சீமை கத்திரிக்காய், அவரைக்காய், வெள்ளை முள்ளங்கி, இந்த மாதிரி சோயா பீன்ஸ், இது மாதிரிலாம் அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுகர் வந்து ஒரு டயட் இருக்கு. காலைல 3 இட்லி, ஆஃப்டர்நூன் அதாவது காலையில ஒரு 11 மணிக்கு ஒரு ஏதாச்சும் வந்து சுண்டல் மாதிரி அவிச்சு சாப்பிடலாம். 6 வேளை சாப்பிடணும் நீரிழிவு நோயாளிகள் மட்டும். அண்ட் மதியம் வந்து ஒரு கப் சாதத்தில் வந்து ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ், டெய்லியும் கீரை எல்லாமே இருக்கக்கூடாது, டெய்லி ஒரு கீரை எடுத்துகிட்டே இருக்கணும். அந்த கீரை கூட ஏதாவது நான் சொன்ன இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய எல்லாமே அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிடணும், சரிங்களா? நான் வெஜிடேரியன் அறவே தவிர்க்கணும். நான் வெஜிடேரியன் தவிர்க்கணும் குழம்புல போட்டு சாப்பிடலாம், அது சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. அண்ட் மட்டன் ஈரல் குழம்பு வச்சு சாப்பிடலாம். ஏன் சார் சுகருக்கும் மட்டன் ஈரல் சாப்பிடணும்? எந்த ஒரு சுகர் பேஷண்ட் வரும்போது அவங்களுக்கு வந்து அனிமியான்ற ஒரு நோயும் வந்து சேர்ந்துதான் வரும். சுகர் வரும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஹீமோகுளோபின் லெவலும் கம்மியாகும். அப்போ அது ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் நான் கொடுத்தேன். ஸோ என்னுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு நம்ம கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மெடிசன் கொடுத்து நான் சொல்கிற ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா சுகர்ன்றது வந்து தடுக்கலாம். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு பெரிய உதவி செய்யற மாதிரி கூட கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உடற்பயிற்சி கண்டிப்பா தேவை. நிச்சயமா. இப்போ நீங்க சொன்னீங்க பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா உடற்பயிற்சி தேவை. இவங்க எந்த மாதிரியான உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம் சார்? காலையில வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து எவரி வந்து வாக்கிங் நடக்கணும் அவங்க, சரிங்களா? காலையில ஏர்லி மார்னிங் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நடந்தா நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேவையான கெட்ட டாக்ஸின்ஸ், கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியே வரும். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வாக்கிங் பெஸ்ட்டு. அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 காது வந்து மடக்கிட்டு தோப்பு காரணம் போடணும். காதுகளை மடக்கிட்டு 2 தோப்பு வந்து ஒரு 10 முறை தோப்பு காரணம் போட்டாங்கன்னா உடலில் இருக்கிற அந்த கெட்ட டாக்ஸின்ஸ்லாம் வெளியே வரும். அது ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து டயட் கண்ட்ரோல், டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணணும். அளவுக்கு அதிகமாக வந்து கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. எதுவுமே வந்து படப்படப்பு இதயம் பால்பிட்டேஷன் பண்ணுற மாதிரி எதையுமே வந்து நம்ம நினைச்சிக்க கூடாது. ரிலாக்ஸ் மைண்டில் இருக்கணும். கரெக்டான ஒரு டைம்ல வந்து அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். பசி எடுக்கும்போது கரெக்டாக அவங்க சாப்பிடணும். அந்த உணவு வந்து நீங்க வந்து 6 வேளையா பிரிச்சு சாப்பிட 6 வேளை பிரிச்சு சாப்பிடணும். 3 வேளை உணவா இல்லாம 6 வேளை. நைட் வந்து ஈவினிங்ல வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அத மாதிரி சாப்பிடலாம். நைட்ல வந்து 2-3 சப்பாத்தி தான் சாப்பிடணும். அது படுக்கும் போது ஒரு டம்ளர் பால், அரை சக்கரை. இஸ் வாக்கிங் பெஸ்ட். வாக்கிங் வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸசைஸ் சக்கரை நோயாளிகளுக்கு. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். இது மாதிரி தினமும் 3 நிமிடம் வந்து தோப்பு காரணம் வந்து போடணும் சார். அவங்க தினமும் வந்து ஒரு 3 நிமிடம் 3 நிமிஷம் வந்து தோப்பு காரணம் போட்டுன்னு அவங்க வந்து அந்த உடல்ல இருக்கிற அந்த சோர்வெல்லாம் வெளியே போகும். ரெண்டாவது வந்து இடது முக்கும் வலது முக்கம் வந்து காத்து இழுத்து விட்டீங்கன்னா அந்த துவாரம் 2 துவாரங்கள் இழுத்து விட்டீங்கன்னா அந்த தேவையான அந்த கெட்ட சக்தி எல்லாம் வெளியே வந்துடும். அது மூலம் சுகர் வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். எப்படி சொல்றீங்க சார்? இடது ஒரு பக்கம் மூக்கு, அதாவது ஒரு பக்கம் துவாரம் அடைச்சிட்டு இந்த வலது பக்கம் காத்து இழுத்து இடது பக்கம் விடணும். ஒரு முறை வந்து இடது பக்கம் காத்து இழுத்து வலது பக்கம் விடணும். இடது நாசில காத்து இழுத்து வலது நாசில விடணும். அப்புறம் வலது நாசில காத்து இழுத்து இடது நாசில விடணும். இப்படி பண்றதுனால என்ன மாதிரியான உடல்ல இருக்கிற அந்த கெட்ட கழிவுகள்லாம் வெளியே போகும். அந்த இருதயமானது பால்பிட்டேஷன்லாம் வந்து இருக்காது. எப்பவுமே மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில இது மாதிரி ஒரு பயிற்சி இருக்குதுன்றது எனக்கு இப்பதான் தெரியும். சிறுநீரக கற்கள் இந்த வியாதினால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு பரம்பரை வியாதியா கூட இருக்குமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க உணவு முறை மாற்றங்கள் பழக்கத்தினாலதான் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஏற்பட்டு இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேச்சுரோபதியில சிறுநீரக கற்களுக்கு வராம தடுக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரியான உணவு முறை பழக்கங்கள் சொல்றீங்க? அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் மேற்கொள்ளலாம்? ஸோ நல்ல கேள்வி.
இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து சிறுநீரகம் ஏன் பழுது அடையுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன் கல்லு ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதனால சிறுநீரகத்தை கல் ஏற்படுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் சார். எதையுமே வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம தீர்மானிக்கிறது. உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாது. உடல் கழிவுகளை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெளியேற்றணும். அந்த உடல் கழிவுகளை வெளியே எந்த ஒரு சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஸ்பிளீன் மண்ணீரல் தான் வந்து ரத்தமா மாத்தி லிவருக்கு அனுப்புது. ஸோ லிவர் தான் நம்ம உடம்புல முக்கியமான பாயிண்ட். அதை வந்து எப்படி ஒரு மிஷின் ஒன்று இருக்கு, எப்படி நம்ம மாவுலாம் அரைச்சி வெளியே வருதோ அதே மாதிரி மிஷின் தான் நம்ம உடம்புல வந்து கிட்னி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ரத்தமா மாத்தி டைஜஷன் பண்ணி கிட்னி வழியா வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றுற மிஷின் தான் கிட்னி. ஸோ அதிலே வந்து டேமேஜ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சிலதை வந்து சரியா செரிமான கோளாறு ஆகாத ஒரு காரணம் சொல்லலாம். அண்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹெவி டோஸ், அளவுக்கு அதிகமாக எடுக்கிற ஹெவி டோஸ் மாத்திரைகள் சொல்லலாம். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பிபி சுகர் பண்ணும்போது ஹெவி டோஸ் அளவுக்கு அதிகமாக அந்த மாத்திரை சாப்பிட்றதுனால வந்து அதை வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கிட்னியில் வந்து கல்லா ஸ்ப்ரெட் ஆகி அதன் மூலயமா வந்து கிட்னி வந்து பழுதாக சான்சஸ்கள் வந்து நிறைய இருக்கு. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அறிகுறிகள் கிட்னிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அறிகுறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து முகம் வந்து வீக்கமாக இருக்கும், 2 கால் வந்து வீக்கமாக இருக்கும். 2 கால் வீக்கமாக இருக்கும்போது முகம் வீக்கமாக இருக்கும். வீக்கமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய அதிக ரத்த அழுத்தம் இருக்கும். ரத்த அழுத்தம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரத்த அழுத்தம் இருக்கும்போது நம்மளுடைய வயிறு வந்து உப்பசமாக இருக்கும். வயிறு உப்பசமாக இருந்தால் எந்த சாப்பாடும் அவங்க வந்து ஏற்றுக்க முடியாது. வாமிட்டிங் குமட்டல் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து ஒரு சில வந்து நம்ம கிட்னி பழுதடைக்கூட ஒரு அறிகுறிகள் சொல்லலாம். இது அப்படியே வந்து நீங்கள் விட்டீங்கன்னா 2 ஸ்டேஜாக வந்து பிரியுது. 2 ஸ்டேஜாக பிரியும்போது ஒன்று அக்யூட் ஸ்டேஜாகவும் நாள்பட்ட வியாதியாகவும் நீண்ட நாட்கள் வியாதியாகவும் வந்து மாறும். சரிங்களா, இதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா ஒரு உணவு மருத்துவம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உணவு மருத்துவத்தில் வந்து வாழைத்தண்டு ஜூஸ் கொடுப்போம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு வரணும். அண்ட் அகைன் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி எவ்வளோ குடிக்கணுமோ அந்த உடல் கழிவுகளை வந்து வெளியேற்றலாம். சரிங்களா, இதன் மூலயமா அந்த கல் ஸ்ப்ரெட்னால வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷனாக கூட நிறைய வர வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. யூடிஐனா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனாக அதிகமாக இருக்கிறது. ஸோ இது மூலயமா வந்து கிட்னியை வந்து பழுதடைக்கிற 100% வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இந்த பிபி அப்படின்னு ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும்போது ஹைப்பர் டென்ஷன் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய ஆயிடுச்சு. எல்லா ஃபீல்ட்லையுமே அவங்களுடைய வேலைகள் சார்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. குடும்பத்துல ஒரு சில மன அழுத்தங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷனை ஒருத்தர் குறைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு பழக்கங்கள்லாம் மேற்கொள்ளலாம்? அவங்களுக்குன்னு பிரத்யேகமா ஏதாவது உணவு பழக்கங்கள் நீங்க ஒரு டயட் சார்ட் மாதிரி நீங்க தரோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இவங்க வந்து ஏதாவது ஒரு யோகா மாதிரி ஏதாவது பண்ணலாங்களா இந்த ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க? அதை பத்தி சொல்லுங்க சார். ஸோ நல்ல கேள்வி சார். இன்னைக்கு வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து டென்ஷன் தான், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் நிறைய பேர் டிப்ரெஷன், மன அழுத்தம் நிறைய பாதிச்சிருக்கிறாங்க. இதன் மூலயமா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் ஆனது ஏற்படுகிறது. இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏற்பட்டால் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா சென்டரா வந்து அவங்களுக்கு பெயின் இருந்துட்டே இருக்கும். இருதய வந்து பால்பிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு மருத்துவம் தான் சொல்லுவாங்க. அந்த சாப்பிட்ற சாப்பாடு வந்து அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அதிக அளவுமாக நான் வெஜிடேரியன் எடுக்கிறதுனால வந்து இந்த பிபி வந்து அதிகமாகுது. அண்ட் அகைன் வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு வந்து பயங்கரமான மென்சுரல் டைமில் வந்து பெண்களுக்கு வந்து பிபி வந்து அதிகமாகும். ஸோ அது மூலயமா கூட அவங்களுக்கு வந்து இரிட்டேட் ஆவாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி நாங்கள் உணவு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யோகான்னு ஒன்று கேட்டீங்க. யோகான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில முத்ராஸ் இருக்குது. அந்த முத்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரல இந்த மோதிர விரல வந்து ஒன்றா தொட்டு ஒரு 3 மினிட்ஸ் அவங்க வந்து அந்த யோகா பண்ணாங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொண்டு வரலாம். ஸோ செகண்ட் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து தியானங்கள், சரிங்களா, ஏதாவது ஒரு இடத்துல வந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணால் அந்த பிபி வந்து கண்ட்ரோல் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு உணவு முறைகள், எண்ணெயில் ஐட்டம், இந்த சிப்ஸ் ஐட்டம், அப்புறம் இந்த பேக்கெட் ப்ராடக்ட்ஸ், பேக் பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே இந்த அறவே தவிர்க்கணும். இந்த நான் வெஜிடேரியனில் வந்து எல்லாமே வந்து சுத்தமாக தவிர்க்கணும். சரிங்களா, பொதுவாக பிபி பாதிச்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழம்புல போட்டது, நான் வெஜிடேரியன் வந்து குழம்புல போட்டது தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ ஃப்ரை பண்ணது சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா, இதன் மூலயமா நாங்கள் உணவு மருத்துவம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் சார். நாங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய சொல்லிட்டே வந்திருக்கீங்க. லாஸ்டா மக்களுக்கு வந்து நான் ஒன்னு சொல்ல வேணும், ஆல்கலைன் வாட்டர் அதுதான் நானும் கேட்கலான்னு வந்தேன். நான் உங்களுக்கு நீங்க ஒரு கடைசியா ஒரு டிப் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆல்கலைன் வாட்டர் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தால, அது அளவுக்கு அதிகமாக அமிலத்தன்மை நிறைஞ்சிருந்தா கேஸ் ட்ரபிள் நிறைய வருது அவங்களுக்கு. ஸோ நம்ம அது வந்து காரத்தன்மை, ஆல்கலைன் வாட்டரா, ஆல்கலைனா காரத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த ஆல்கலைன்னா டெய்லி வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கணும். வாட்டர் எடுத்துட்டு ஒரு சிறிய
ஒரு சின்னதாக ஒரு உப்பு போட்டுட்டு அதில் வந்து சின்னதாக எலுமிச்சப்பழம் சாறு அதை விட்டுட்டு சும்மா 1 ட்ராப் எலுமிச்சப்பழம் சாறு விட்டுட்டு அதை வாட்டர், சுத்தமான வாட்டர், அந்த வாட்டரை வந்து நம்ம சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு பூரா அவங்க எனர்ஜிபிள் பர்சன்ட் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாக இருக்கும், நம்ம உடம்புல வந்து எல்லா உறுப்புகள் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில் நான் கொடுக்குற ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5 ட்ரீட்மெண்ட்டு நான் சொல்கிறேன். அது அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, சூரணத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம்லாம் வந்து தீரும். பொதுவாக வந்து பித்தம் அதிகமாக இருக்கும். பித்தம் பாதிச்சா கல்லீரல் வந்து பாதிக்கும். ஏன்னா வந்து ஏன்னா சாப்பிட்டா வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மக்களுக்கு வந்து பேஷண்ட் வந்து நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எடுத்துக்கலாம். அண்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகம் சூரணம் சாப்பிட்டா அது வந்து ஜீரண சக்தியெல்லாம் வந்து கியூரபிள் ஆகும். ஓகேங்களா. அண்ட் அகைன் வந்து மிளகு கஷாயம் வந்து சாப்பிட்டா வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து கரெக்டாக லெவலுக்கு கொண்டு வரும். அண்ட் அகைன் வந்து மிளகில் கால்சியம், இரும்பு, பாஸ்பரஸ் நிறைந்துள்ளது. மிளகுல வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எதனால சார் நம்ம சாப்பிட சொல்லணும்னா, இப்போ நம்ம மக்கள்லாம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்டானா அந்த மிளகு எடுத்து அப்படி வச்சிருவாங்க. ஆனால் வந்து மிளகு நம்ம சாப்பிடணும். மிளகு சாப்பிட்டா முக்கால்வாசி அந்த முட்டிலாம் வந்து கியூரபிள் பண்ணலாம். அதில் கால்சியம் அண்ட் இரும்பு சத்துலாம் வந்து அதிகமாக இருக்குது. அதெல்லாம் மிளகு நீங்கள் சேர்த்துக்க தப்பு இல்லை, மிளகு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, மிளகு பொடி தினசரி வந்து 1/2 கிராம் சாப்பிட்டா பசி வந்து அதிகமாக எடுக்கும். நிறைய பேர் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பசி எடுக்காது, கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது. அவங்க வந்து இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். மிளகு பொடி வந்து தினமும் வந்து சாப்பிட்டா வந்து 1/2 கிராம் வந்து வெதுவெதுப்பான ஒரு சுடுதலில் வந்து சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசி வந்து கம்பல்சரியாக உண்டாகும். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு உமிழ்நீரை பெருக்கி அதை வந்து உணவில் வந்து சாப்பிட்டீங்கன்னா வந்து மிளகு வந்து இடித்து உணவில் சேர்த்து சாப்பிட்டா பசியை வந்து குணமாகிடும். ஓகேங்களா. மிளகுல வந்து எவ்வளோலாம் இருக்கு பாருங்க. அதனால வந்து மக்கள் வந்து நீங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க சார். ஏன்னா வந்து இன்னைக்கு பொங்கல் செய்யும்போது நிறைய பேர் வந்து மிளகு போடுறாங்க. அந்த மிளகும் அந்த கருவேப்பிலையும் எடுத்து வந்து கீழே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் எடுத்து வெறும் பொங்கலை மட்டும் தான் சாப்பிட்றாங்க. இந்த மிளகுலையும் கருவேப்பிலை இலையில் கூட வந்து இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட இன்னொரு டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். உடல் கழிவுகளை, இது ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். உடல் கழிவுகளை வெளியேற்றும் நிறைய பேர் வந்து உடல் கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாமல் போயிட்டு நிறைய இந்த அலோபதி மெடிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. என்னுடைய நேச்சுரோபதி மெடிசன்ல வந்து 1 டம்ளர் வெதுவெதுப்பான சுடுதண்ணி எடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேன், ஒரு 2-3 டாப்ஸ் எலுமிச்சப்பழம் சாறு அதை மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டாங்கன்னா உடல் கழிவுகளை வந்து டெய்லியும் வந்து வெளியேற்றலாம். ஓகேங்களா. இதெல்லாம் மக்கள் வந்து நீங்கள் எல்லாமே வந்து சேர்ந்து பயனடையணும் என்று. ரொம்பவே நல்லா சொன்னீங்க சார். நிறைய டிப்ஸ் சொன்னீங்க. முக்கியமாக வந்து நேயர்களுக்கான நீங்கள் சொன்ன டிப்ஸ் வந்து ஆல்கலைன் வாட்டர். அந்த ஆல்கலைன் வாட்டரில் வந்து 1 டம்ளர் நீரில் ஒரே ஒரு டிராப் எலுமிச்சப்பழ சாறு, அந்த ஒரு டிராப்போட சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு, இது போட்டு டெய்லி குடிச்சு வந்தா அவங்க நல்லா எனர்ஜியா இருக்காங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷன், நிறைய பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து பண்ணலாம். இந்த ஒரு உணவின் மூலமாவும் நம்மளோட எனர்ஜி அதிகப்படுத்திக்கலாம். நம்ம எனர்ஜி அதிகமா இருந்தா நல்லா சக்தியா கண்டிப்பா எல்லா வேலையும் செய்யலாம். அதுதான் நீங்க சொல்றீங்க இந்த ஆல்கலைன் வாட்டர் மூலமா. அதோட சேர்த்து வந்து நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலுமிச்சப்பழ சாறு மற்றும் தேன், வெந்நீர் இது உடல் கழிவுகளை வந்து வெளியேறும். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில டாக்டர் சி தமிழரசன், நேச்சுரோபதி டாக்டர், நீங்க நிறைய உணவு சம்பந்தப்பட்டமான நேச்சுரோபதி சார்ந்த கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொன்னாங்க. நன்றி டாக்டர், இந்த எங்களுடைய இந்த கம்யூனிட்டி ரேடியோக்கு வந்து இந்த இன்டர்வியூ நீங்க தந்ததுக்கு. நன்றி சார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நேயர்கள் இதுவரை கேட்டது பல்வேறு மருத்துவ துறைகளில் இருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடல். மருத்துவ நேரம் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 வழங்கும் கருத்துக்களம். மக்கள் கருத்துக்கள் அரங்கேறும் ஒளித்தளம். உங்கள் குரல்களில் ஒருங்கிணையும் கருத்துக்களம். விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில்.
வணக்கம், இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி கருத்துக்களம். இன்றைய கருத்துக்களம் நிகழ்ச்சியில் நம்ம மக்கள் கிட்ட பேச போகிறது உணவை பற்றி. மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகளில் உணவு, உடை, இருப்பிடம்னு சொல்லுவாங்க. அதில் முதலிடம் வகிக்கிறது உணவு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 3 வேளையும் நம்மால் உணவு நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சுகாதாரமான உணவை சாப்பிட முடியுதா? அப்படிப்பட்ட சில கேள்விகளை தான் இன்னைக்கு மக்கள் கிட்ட தொடுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அவங்க பேர் சார்? ஸ்ரீனிவாசன். என்ன ஊர்லேருந்து வரீங்க? குடியாத்தம். இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற டாபிக் என்னென்னா உணவு முறையில் மாறுபட்ட உணவு முறைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ இருக்கிற நிலவரப்படி நம்ம தின்பண்டங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தை விட இப்போ பொறுத்த வரைக்கும் பழைய தின்பண்டங்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போதைக்கு நியூ ட்ரெடிஷனை நோக்கி போயிட்டுருக்கிற காலத்தினால ஃபுட்ஸ் எல்லாம் கூட அதே ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு இப்போ இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் ஹைஜீனிக் கிடையாது. அண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்ஸோட குவாலிட்டியும் கம்மியாகிடுச்சு. நம்ம இயற்கை இது மாதிரி இல்லை, இப்போ செயற்கையாக இருக்கிறதுனால எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிது. டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேக்கிங்லேயே வந்துடுது. ஸோ அதனால் நொறுக்கு தீனிகளில் உங்களுக்கு மிகவும் பிடிச்சது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் எதுன்னு சொல்லுவீங்க? அந்த காலத்துலன்னா அம்மா சுடுவாங்க, முறுக்கு சுடுவாங்க. இப்போ சிப்ஸ் அதெல்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவுன்னு எது சொல்லுவீங்க? உணவுன்னு சொன்னீங்கன்னா பருப்பு சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரம்பரியமான உணவு ஒன்று மறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுடைய மைண்டில் தோன்றது எது? பாரம்பரியனாக்கா நம்மளுக்கு அவ்வளோ அந்த காலத்தில் கூழ், கேழ்வரகு, களின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. களி சில இடத்துல கிடைக்குது. பட் இருந்தாலும் களியை வந்து இப்போ யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது. அது ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. பட் அது வந்து யாரும் விரும்பி சாப்பிட்றது கிடையாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு. சிலது கடைங்களெல்லாம் கிடைக்கிது. அதை வந்து நம்ம சாப்பிட்டாக்கா இன்னும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்திக்காக நம்ம டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட நல்ல ஹெல்த்து நல்லா இருக்கும். தினம் வித்தியாசமான நோய்கள் வரதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஃபுட்டு தான், மெயின் ஃபுட்டு தான். நம்ம சாப்பிட்றதுல அவ்வளோ இதுவாக இல்லை, குவாலிட்டிஸும் கிடையாது. பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த ஒரு ப்ராப்பரான இதுவும் இல்லாமல் ஃபுட்ஸ் எல்லாம் வருது. அதனாலேயும் சம் ப்ராப்ளம்ஸ் வருது. நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியுதா 3 வேளையும்? கண்டிப்பாக இல்லை. காலையில் சாப்பிடுவேன், மதியம் கிடையாது, மறுபடியும் இரவு அதுவும் வித்தவுட் டைமிங்கில் தான் சாப்பிடுவேன். வணக்கம், உங்கள் பேர் என்ன, ஊர், என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். என் பேர் தமிழரசன். நான் லத்தேரி பக்கத்தில் கம்பத்தம். நான் வந்து NDTFல செகண்ட் இயர் டூல் அண்ட் டை மேக்கிங் பண்ணுறேன். உணவு முறையில் இந்த காலத்தில் என்னென்ன மாற்றம் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பீஸா, பர்கர், அந்த மாதிரி நம்மளுக்கு அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தான் நிறைய வந்திருக்கு. நான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் பாரம்பரிய உணவுகள் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் களி, கேழ்வரகு, கூழ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த உணவுகளை பற்றியும் இப்போ இருக்கிற உணவுகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நோய் வரல, 90 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃபுட்டில் 60 வயசு வரைக்கும் இருக்குது. நம்ம இருக்க முடியுமான்னு தெரியல. நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த காலத்தில் நொறுக்கு தீனிகள்னு என்னென்ன நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு? சாண்ட்விச், ஏதோ பிளாஸ்டிக்கில் செய்கிறதானே சொல்கிறாங்க, அதெல்லாம் அன்ஹெல்தி தான். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்டேன். உதாரணத்துக்கு கல்கோனா, கடலை மிட்டாய், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? கம்மர்கட்டுன்னு சொல்லுவாங்கல்லண்ணா, தெரியுமா? அதை தான் நிறைய விரும்பி சாப்பிடுவேன். ஆனால் இப்போலாம் கிடைக்கிறதில்ல. உங்களுடைய ஃபேவரட் கம்பர்கட்டு இப்போ மறைஞ்சு போச்சு. உங்களுடைய பையன் காலத்துக்கு அது ஒரு புக்கில் நம்ம ஒரு பேப்பரை தான் பார்க்கணும். புக்கில் கூட வருமானு தெரியல. என் பேர் செல்வகணபதி, வேலூர் மாவட்டம். உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவுன்னு சொல்லிட்டு எதை சொல்வீங்க? எங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து கேழ்வரகு தான். கேழ்வரகு, சாமை, இது கஞ்சி, இது மாதிரி சாப்பிட்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்து உணவுக்கும் இந்த காலத்து உணவுக்கும், பாட்டி காலத்து உணவு முறைகளில் மறைந்து போன உணவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிறது எது? இந்த சிம்பிளி, அந்த இடித்து கொடுப்பாங்க, அந்த புளியாந்தூளூர். இந்த புளியாந்தூளூர்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த புளி போட்டு குழம்பு வச்சு செய்கிறோம், ஆனால் புளியாந்தூளூர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த வேப்பிலையை அரைச்சி குழந்தைக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் வயிற்றில் இருக்கிற பூச்சிங்கள்லாம் சாகும். இப்போ இருக்கிற பீஸா, பர்கரு இதெல்லாம் வந்து சீஸினுடைய ஐட்டங்க எல்லாமே. இந்த சீஸ் போட்டு பண்ணுறாங்க. அது வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்குமே தவிர ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி தான். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டும் அதிகமாகி போச்சு. இப்போ இன்றைக்கி நிறைய கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருக்கே தவிர மற்றபடி அந்த பழைய இதுவங்கள்லாம் இல்லை. ஆனால் இட்லி,
இட்லியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு கறியில் கூட கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கறியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த்து இட்லியில் இருக்கிற இது வந்து கிடையாது. ஏன்னா இட்லியில் வந்து மாவு பொருள் தான், அதில் வந்து உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போடுறதுனால அதில் இருக்கிற அந்த ஆவிரி பொருள், அதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து இன்றைக்கி கறியில் சமைச்சா கூட அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. இது வந்து ஆணித்தனமான உண்மை. அது யாருக்கும் தெரியறதில்லை. இட்லியாப்பா ஹோட்டலுக்கு போனால் 2 இட்லி கொடுப்பான்னு ஈஸியாக சொல்லிடுமே தவிர அதில் இருக்கிற பயன்பாடு யாருக்கும் தெரியறது கிடையாது. அதனால் ஆவிரியில் இருக்கிற உணவு சாப்பிட்றது நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை தவிர்க்கிறது உடம்புக்கு நல்லது. நொறுக்கு தீனிகளை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் பாட்டி காலத்தில் இருந்த நொறுக்கு தீனிகளுக்கும் இப்போ இருக்கிற நொறுக்கு தீனிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்கூல் பக்கத்தில் எல்லாமே கெமிக்கல் போட்ட ஐட்டம் தான். ஆனால் அந்த காலத்தில் வீட்லேயே வந்து அந்த இடித்து அந்த எள்ளடை, முதுக்கு, சீடை இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ கிருஷ்ணர் ஜெயந்தி அப்படின்னு ஒன்று வர்றதுனால அப்போ தான் இதெல்லாம் தோணுது ஜனங்களுக்கு. பழைய அந்த சீடை, எள்ளடை, வெண்ணெய் இதெல்லாம் வந்து எவ்வளோ நல்லதுன்றது ஏதோ ஒரு விழாக்களில் வந்து அதை இது பண்ணிக்கிறாங்களே தவிர குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நம்ம மாமூலாக சமைச்சு கொடுப்போம் அப்படின்றது இல்லை. சில கெமிக்கல் ஐட்டங்கள்லாம் சேர்றதுனால தான் அதை கெடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது கெடாமல் இருக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு ஓகே, அதை வாங்கி சாப்பிட்ற ஜனங்களோட வயிற்றில் அல்சர் ஜாஸ்தியாக வருது. இது வந்து நிறைய உண்மை. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே குழந்தைக்கே அந்த மாதிரி இருக்குது. அது சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிட முடியாத ஒரு நிலையில் இருக்குது. அல்சர் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கப்புறம் போனாக்கா இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நாமளும் பசங்களுக்கு இந்த பழங்க இது மாதிரி கொடுக்கறது நல்லது, நேச்சுரல் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி இந்த சாக்லேட்டெல்லாம் கூட தின்பண்டங்கள் வந்து நிறைய பசங்க இப்போ யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கெடுதல் தான். சாக்லேட்டுக்கு பதில் வேறு எதனா கொடுக்கலாம். கடல உருண்டை கொடுக்கலாம், மாவு உருண்டை கொடுக்கலாம். இப்போ ஸ்கூலில் வந்து முன்னெல்லாம் அந்த மாவு உருண்டைன்னு கொடுப்பாங்க. அதில் எவ்வளோ சத்து இருக்குதுன்னு இன்றைக்கி யாருக்குமே தெரியல. அந்த மாவு உருண்டையில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே இல்லை. இன்றைக்கி சத்துணவு கூடங்களில் கூட இப்போ பயன்படுத்துகிறாங்க. அதை இன்னும் பயன்படுத்திட்டு வராங்க. ஆனால் நம்ம வீட்டிலேயே அதெல்லாம் செய்யலாம், செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கும் அது வந்து அந்த அளவுக்கு தெரியறதில்லை. இந்த விரைவான காலத்தில் வந்து மக்கள் வந்து நேரத்துக்கு நிறைய பேர் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்கள் நிலவிக்கிட்டு இருக்கு. உங்களால் நேரத்துக்கு சாப்பிட முடியுதா? சாப்பாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை, நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஆனால் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து போகிறத விட பசி எடுக்கும்போது சாப்பிட்றது நல்லது. சிஸ்டமேட்டிக்காக இந்த நேரத்துக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி உலகத்தில் ஓடின்னு இருக்க முடியாது. பசிக்கும் போது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அவை பாட்டி கூட அதான் சொல்லிக்கிறாங்க, உனக்கு எப்போ பசி எடுத்து தூண்டுதோ, பசி தூண்டும் போது நீ சாப்பிட்டீன்னா அதோட செல்ஸ் எல்லாம் போயிட்டு கரெக்டாக சாப்பிட்ற சாப்பாடு செல்லுக்கு போய் சேரும், உடம்பு ஆக்டிவாக இருக்கும். சும்மா டைம் ஆயிடுச்சுன்னு சாப்பாடு நேரத்தில் கூட உடம்புல சாப்பாடு வயிற்றில் ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணுன்னு சாப்பிட்றவங்க சில பேர் இருக்காங்க. அது வந்து ஓவரி விதம் தவிர மற்றபடி அது செரிமானத்துக்கும் கெடுதல், உடம்புக்கும் கெடுதல். பசி எடுக்கணும், நல்லா பசி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பசி எடுத்த பிறகு 10 நிமிஷம் பின்னாடி சாப்பிட்ணும். இது உடம்புக்கு நல்லது. இந்த டைமுக்கு சாப்பிட்ணுன்றது இல்லை. நம்ம உடம்புக்கு 4 மணி நேரத்துக்கு ஏதாவது ஒரு உணவு தேவை. அது நம்ம மற்ற சாப்பாடு உணவுன்றது 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா போதும். இந்த நொறுக்கு தீனிங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவங்கெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சும்மா அந்த பசி நேரத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்லாம். அது கூட இந்த பழங்க, வாழைப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸுங்க சாப்பிட்டா நல்லது. கெமிக்கல் ஐட்டம் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நன்றி சார், மிக்க நன்றி. சங்கருங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன். அதாவது பழைய உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேழு, கம்பு, களி இதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் அதை சாப்பிட்டு நல்லா இன்றைக்கும் உயிர் வாழ்கிறாங்க. இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சாதம்னு பார்த்தீங்கன்னாவே சாதத்தில் நிறைய சுகர் வருது. அந்த காலத்தில் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. இந்த காலத்தில் யாருமே 60 இயர்ஸுக்கு மேலே உயிரோடு இருக்கிறது கிடையாது. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த பீஸா, பர்கரு விதவிதமாக வந்துடுச்சு. ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது. இதனால் அந்த காலத்து உணவு தான் ஹெல்த்துன்னு நாங்கள் சொல்ல வரோம். உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச உணவு எதுங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவுனா சப்பாத்தி சாப்பிடுவோம், சேமியா. வேறு சாதம்னு பார்த்திங்கன்னா இந்த புழுங்கல் அரிசி சாதம், பச்சை அரிசி சாதம்லாம் சுகருன்றாங்க. இதுதாங்க இப்போ வந்து வேறு. மற்றபடி என்னுடைய பிள்ளைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸா கேட்குறாங்க, புது ஐட்டம்ஸை கேட்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை கேட்குறாங்க. நூடுல்ஸு,
ஃப்ரைட் ரைஸுன்றாங்க. அப்போல்லாம் ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, இப்போ தான் ஃப்ரைட் ரைஸு என்னென்னவோ விதமாக வந்திருக்கு. அந்த காலத்தில் உணவில் வந்து பாரம்பரிய உணவுகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ மறைந்து போயிடுச்சு அந்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கிற உணவு எதை சொல்லுவீங்க? இதான் கம்பு, கேழ்வரகு, சோளம், சம்பா, கிழங்கு வகைகள். ஒரு சில கிழங்குங்கெல்லாம் மறைஞ்சே போச்சுங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம், தின்பண்டங்கள்னு சொல்லுவாங்க, நொறுக்கு தீனிகள், அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? 1 கிலோ எல்லாமே வந்து இப்போ கொலஸ்ட்ரால் தாங்க. எல்லாமே வந்து பிபி, அதை சாப்பிட்ற தொட்டு எல்லாம் ஆளுங்கெல்லாம் அதிகமாக ஊதியம் தான் போகிறாங்களே தவிர யாரும் கம்மியான இது கிடையாது. அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத கம்மி பண்ணணுங்க. முற்காலத்தில் உங்கள் தாத்தா பாட்டியோ இல்லை அப்பா அம்மாவோ செஞ்சு கொடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இப்போ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்களா? இப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்தா கூட அதை சாப்பிட மாட்டேன்றாங்களே, அதுதானே பெரிய விஷயம். இப்போ எங்கள் தாத்தா வந்து களி சாப்பிட்டாரு, எங்கள் பாட்டியும் சாப்பிடுவாங்க. அது வந்து எங்கள் அப்பா கொடுத்தாங்க, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுப்பாங்க. எங்களுக்கு கொடுக்கும்போதே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் எங்கே கொடுக்குறது? நேரத்துக்கு 3 வேளையும் உங்களால் சாப்பிட முடியுதா? சரி, எப்படி சாப்பிட முடியறது இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கிற ஃபுட்டில் வந்து இதுவும் கிடையாதுங்க. அப்போ இருக்கிற ஃபுட்டில் இருந்ததுங்க. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, சிக்கன் சரியில்லை, மற்றபடி வேறு எந்த ஐட்டம்ஸுமே வர்றது சரியில்லைங்க. ஆயில் ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு இதுவாக இருக்கிறத தொட்டு சரியானபடி சாப்பிட முடியறதில்ல. அப்போ இருக்கிறவங்க சாப்பிட்டது வந்து நல்லா இருக்குங்க. டயத்துக்கு சாப்பிட முடியாததுக்கான காரணம் டைஜஷன் நினைக்கிறீங்களா, இல்லை அதாவது வேலை பளுன்னு நினைக்கிறீங்க? அதான் டெய்லி இதுதாங்க, மற்றபடி வேறு ஒர்க்கிங் வந்து நம்ம பண்ணுறது தான் ஒர்க்கிங்கு. நம்ம நிற்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டு கூட போய் சாப்பிட்லாங்க. சரியானபடி சாப்பிட முடியலன்னா அதுதாங்க. டைஜஷன் ஆகிறதுல ஜீரண சக்தி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? ஆமாங்க சார், அதான். ஓகே சார், நன்றி நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, ஊர், என்ன பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். பேர் வந்து அன்பழகன், வியாபாரம் பண்ணிகிட்ருக்கு, வேலூர் வேலைப்பாடி. உணவு முறைகளில் வந்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உணவு வந்து அந்த காலத்தில் இருந்த உணவுக்கும் இந்த காலத்தில் இருந்த உணவு நடைமுறையே வந்து அதிகமான வித்தியாசம். இன்றைக்கி வந்து அதிகமான நம்ம ஃபுட்டில் வந்து இறைச்சி அதிகமாக எடுத்து சாப்பிட்ருவோம். அந்த காலத்தில் வந்து இறைச்சி எல்லாம் உணவு, ஆட்டுக்கறி, மற்ற இறைச்சி வகைகள்லாம் ரொம்ப வந்து கம்மியான முறையில் நம்ம சாப்பிட்டு மற்ற தானிய வகைகளை அதிகமாக சாப்பிட்டோம். அதனால் வந்து மற்ற வியாதிகளை வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து குறைவாகவும் நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான பொருளும் அதில் கிடச்சிது. இதில் வந்து இன்றைய தேவை இப்போ உடல் ஆரோக்கியத்துக்குன்றதுக்காக இதை நம்ம வந்து சாப்பிட்றோம். ஆனால் இதனால் வந்து நாளொரு காலத்துக்கு கெடுதலான முறை தான் உடம்புக்கு வந்து ஏற்படுது. ஒரு நல்ல பலன் நம்மளுக்கு தராது. ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் சாப்பிடும்போது அதனுடைய பலன் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைச்சிது, நாள்பட்டு கிடைச்சிது, உடல் ஆரோக்கியமாகவும் இருந்தது. இதனால் வந்து மனிதனுக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி, மற்ற பிபி, இப்போ முட்டி வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்தில் வந்து கம்மியாக இருந்தது. கீரை வகையில் நிறைய உண்றதை விட்டுடும். இதில் வந்து நம்மளுக்கு அதிகமான வந்து ஆரோக்கியம் இல்லாத அப்புறம் நம்ம மெடிக்கலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு எல்லாத்தையும் பாரம்பரிய உணவு, கலாச்சார உணவுன்னு இப்போ பேரையே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு மறக்க முடியாத பாரம்பரிய உணவுன்னு சொல்லிட்டு எதை சொல்லுவீங்க? இப்போது நாங்கள் கூழ் சாப்பிட்றோம். இப்போ நான் ஒரு டைமில் அந்த ஒரு இப்போ ஊரில் நான் கூழ் ஊற்றுறப்போ பாரம்பரியமான அது உணவே தான் சொல்லலாம். கூழ்ன்றது வந்து பழங்காலத்துலேருந்து இந்த காலத்தில் வரைக்கும் ஒன்றும் அது கூழ் சாப்பிட்றது வந்து கேழ்வரகு கூழ் வந்து சாப்பிட்றது அது பாரம்பரியமான உணவு தான். வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, உங்களால் நேரத்துக்கு 3 வேளையும் சாப்பிட முடியுதா? சில டைமில் வந்து கால நேரமாக மாற்றங்கள் ஏற்படும் இல்லையா? இப்போ காலையில் எப்படியோ கிளம்பும்போது சாப்பிட்டுடலாம், மத்தியானம் சாப்பாடு வந்து கொஞ்சம் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆகும். கரெக்ட் டைமு சாப்பிட முடியாது. மத்தியானம் ராத்திரி கூட சில நேரத்தில் கரெக்டாக இருக்கும், சில நேரத்தில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். இப்போ நிறைய புதிய உணவு வகைகளால் தான் நோய்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் சொல்லிட்டேனே, புதிய உணவுன்றதை விட இப்போ இருக்கிற உணவுகளே அதான். இப்போ வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும் இல்லைங்களா? ஒரு காலத்தில் டெய்லி அவங்க சிக்கன் சாப்பிட்டாங்க, கிடையாது. சிக்கனே வந்து மட்டன் எடுக்கிறதே வந்து ஒவ்வொரு வீட்டுகளில் மாதத்துக்கு ஒரு முறையும், இன்னும் ரொம்ப நாளைக்கு முன்னே வருஷத்துக்கு ஒரு முறை தான் கறி எடுத்து செய்வாங்க. இப்போ வந்து டெய்லி கறி இல்லாத உணவே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவன் உணவு மாறி தானே போச்சு. இப்போ அன்றைக்கி இருந்த வந்து உணவு வந்து எப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை தான் மட்டன் சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அப்படி சாப்பிடல, அதை வந்து கண்டினியூவாக டெய்லியாக இருக்கிற மாதிரி ஜனங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அவ்வளோதான். என்னோடய பேர் வில்வநாதன், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருக்குங்க. நான் இது காந்தி நகர் ஏரியா சொன்னேன். இந்த வாரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு. இந்த காலத்தில் உணவு முறையினால் வந்து நிறைய வகையான நோய்கள் வருதுன்னு சொல்கிறோம். நேரத்துக்கு நம்மளால் உணவு சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை பற்றி? இந்த உணவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே இன்றைக்கி செயற்கையான முறையில் தயாரிக்கப்படுவது தான். அதுலேயும் காலம் கருதி நம்ம ரொம்ப வேகமாக போகிறதுனால நம்ம இன்றைக்கி எல்லாமே வந்து துரித உணவுகளை நாடிட்டு வரோம். இயற்கையான உணவு முறைகள், பழங்காலத்தில் செய்யப்பட்ட அந்த அரிசிக்கு சாதம், கேழ்வரகு, அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகள் இன்றைக்கி யாரும் பயன்படுத்தலை. இன்க்ளூடிங் இப்போ சொல்லிட்டு இருக்கிற நாங்களே கூட ஒரு நேரத்துக்கு அந்த துரித உணவுகளையும் தேவையற்ற அந்த உணவுகளை பயன்படுத்தினால உடலுக்கு தீங்கான்னு எங்களுக்கும் தெரியுது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மாற்றிட்டு வரோம். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து அந்த துரித உணவு தான் அவங்களுக்கு உணவு சுவை அப்படின்னு தெரியுது. அவங்களுக்கு அந்த கீரைகள், காய்கறிகள், அந்த தரமான சத்துள்ள பொருட்கள் அவங்களுக்கு அதை பற்றி தெரியுதில்லை. ஸோ அதை வந்து நாங்களும் வகுப்பறையில் மாணவர்கிட்ட விழிப்புணர்வுக்கு அடிக்கடி சொல்லிட்டு வரோம். வாரத்தில் 2 முறை உணவில் காய்கறி சேர்த்துக்கிட்டோம், தரமான பழங்கள் சேர்க்கணும், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு வாழைப்பழமாக சாப்பிடணும் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு வரோம். மாறி வர காலத்தில் இன்றைக்கி கிராமப்புறங்களில் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே துரித உணவுகளை சாப்பிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அது மாறணுன்னா இன்றைக்கி தரமான அரிசியை நம்ம வாங்க ஆரம்பிக்கணும். நாமளே சொந்தமாக வீட்டில் வந்து காய்கறி தோட்டம் அமைச்சு செய்முறை செய்தால் நிச்சயமாக நம்ம வருங்காலம் நல்லாயிருக்கும். இந்த உணவுனால் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் நிச்சயமாக நீங்குங்க. அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேயோ இல்லை நம்முடைய அப்பா காலத்துலேயோ இருந்த ஒரு உணவு இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? அதுக்கு காரணம் இன்றைக்கி விவசாயிகளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த விவசாய தொழிலை விட்டுட்டு எல்லாமே இன்றைக்கி வேறு தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் இன்றைக்கி பருவமழை தவிர்த்து இயற்கை சரியான நேரத்தில் மழையும் கொடுக்கறதில்ல. அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கி வேளாண் நிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வீட்டு மனை பட்டாக்களாகவும் தொழிற்சாலைகளாக மாறிவிட்ட காரணத்தினால இன்றைக்கி நம்ம நிச்சயமாக தரமான உணவை எதிர்பார்க்கறது கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்காதுங்க. மறைக்கப்பட்ட உணவுகள்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? மறைக்கப்பட்ட உணவுகள்னு சொல்லும்போது இப்போ திணை, சாமை, அந்த மாதிரி கேழ்வரகு அதெல்லாம் கூட மறைக்கப்பட்ட உணவு வகைகள் தான் இன்றைக்கி. அது என்றைக்குன்னா ஒரு நாள் விசேஷத்தில் நம்ம செய்யும்போது தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியுதுங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அதாவது நொறுக்கு தீனிகள், தின்பண்டங்கள்னு சொல்லிட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு, நான் சின்ன பையனாக இருந்தக்குள்ள எங்கள் தாத்தாலாம் வாங்கி கொடுத்துருப்பாரு, கம்பரக்கட்டு, கல்கோனா, இந்த மாதிரி எல்லாம். நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது என்ன, இல்லை உங்களுடைய குழந்தைகள் உங்ககிட்ட விரும்புறது என்ன? ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போன ஸ்நாக்ஸ் வந்து அவங்க சாப்பிடக்கூடிய எக்ஸ்ட்ரா வாங்குறது கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி கம்பர மிட்டாய், கடலை பருப்பு, உடைச்ச கடலில் செய்யப்படும் இனிப்பு பலகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகில் சிம்லின்னு சொல்லுவாங்க, கேழ்வரகில் செய்யக்கூடிய ஒரு வகையான இனிப்பு உணவு, அது மாதிரி உணவுகள் தான் நானும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னுடைய பிள்ளைகளும் அதை தான் விரும்பி ஒரு வரை சாப்பிட்றாங்க. இன்றைக்கி நான் சொல்ல இந்த போன்ற அந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. இன்றைக்கி உணவு முறைகள் நிறைய வந்து செயற்கையான உணவு முறைகளை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய. ஆசிரியராக இருந்து நீங்கள் சொல்கிற கருத்து என்ன? கூடுமான வரையில் நாம் இயற்கையாக விளையக்கூடிய காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய துரித உணவுனை நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. அது இன்றைக்கி நமக்கு வேணால் சுவையை சேர்க்கலாம் தவிர, ஆனால் வருங்காலத்தில் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பின் சந்ததிக்கு அது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால கூடுமான வரைக்கும் எல்லாருமே நம்ம இன்றைக்கி இயற்கை வேளாண் செய்யப்பட்ட கடைகள் நிறையவே இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி கடைகளை நாடி சென்று கொஞ்சம் சிரமம் பார்க்காம தரமுள்ள உணவுகளையும் காய்கறிகளையும், சாமை, கேழ்வரகு, திணை, குதிரைவாலி போன்ற நல்ல ஒரு சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டா நிச்சயமாக வருங்காலத்தில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நிச்சயமாக இருப்பாங்கன்றது என்னோட சிறிய ஒரு ஆலோசனை. நன்றி சார், நன்றி. என்னோட பேர் அரவிந்த், நான் வேலூரில் தான் இருக்கேன், சிஎம்சி ஆண்ட இருக்கேன். இன்றைக்கி நம்ம கருத்துக்களம் நிகழ்ச்சியில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டாபிக் வந்து உணவு முறைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாப்பிட்றது ரெகுலராக ஸ்ட்ரென்த்துக்காக சாப்பிட்றாங்க, அவ்வளோதான், வேறு என்ன. அதாவது சாப்பாடு ஸ்ட்ரென்த்துக்காக மட்டும்தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் டெய்லி லைஃப்பில் சாப்பிட்டுட்ருக்கீங்க? நான் டயட் சாப்பிட்றேன், டயட் ஃபுட் தான் நான் சாப்பிட்றேன். ஃப்ரூட்ஸு, காலையில் ஃப்ரூட்ஸு, மத்தியானம் ரெகுலராக சாப்பாடு தான், ஈவினிங் டிஃபன் அந்த மாதிரி தான். உங்கள் நேரத்துக்கு 3 வேளையும் டைமுக்கு சாப்பிட முடியுதா உங்களால்? எங்கள் வீட்டில் இருக்க வேலைங்க பொறுத்து தான் இருக்குது. நான் படிச்சுட்ருக்கேன், ஆனால் வீட்டில் ரெகுலராக என்ன வேலை வாங்குறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு எதை சொல்லுவீங்க? ரொம்ப பிடிச்ச உணவுனா வெஜிடேரியனில் தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜில் பிரியாணி கொஞ்சம் பிடிக்கும். கொஞ்சம் தான் பிடிக்குமா? ஓகே. அந்த காலத்தில் இருக்கிற உணவு, தாத்தா பாட்டி காலத்தில் இருக்கிற உணவுக்கும் இப்போ இருக்கிற உணவுக்கும் என்ன மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டேஸ்ட் டிஃப்ரெண்ட் மாறுது, ஆனால் அந்த காலத்து டேஸ்ட் மாதிரி வராது. அப்படி தான் பார்த்தா கூட இப்போ வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. அம்மா செய்கிறதுலாம் ஓரளவு தான், பாட்டி செய்கிறதுலாம் நல்லாயிருக்கும், சாப்பிட்ருக்கேன். அந்த காலத்தில் பாட்டி செஞ்ச உணவு முறையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லுவீங்க? எனக்கு குழி பணியாரம் பிடிக்கும். டீ செய்வாங்க, டீ அந்த காலத்து ஸ்பெஷல் டீ எல்லாம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுருக்கேன். நன்றி.
பார்த்திபன், மோட்டூர், அரும்பாக்கு மோட்டூர். உணவு முறைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த காலத்தில் இருக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்துச்சு. கீரை வகைங்க நிறையா இருந்துச்சு. அந்த காலத்தில் இயற்கையாக தண்ணி மழையெல்லாம் வந்துச்சு. இந்த காலத்தில் எல்லாம் இதுவாக இருக்குது. இயற்கையை மாசுபடுத்துகிறாங்க புகை மூலமாக. இப்போ இருக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாக இல்லை. இப்போ இருக்கிற உணவு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. அதான் அதனால ரத்தம் இதெல்லாம் வந்துடும். இப்போ இருக்கிற இதுவில் நோய் நிறையா வருது. அப்போ ஹெல்த்தியாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இப்போ இருக்கிற சாப்பாடு வந்து சரி இருக்காது. அந்த காலத்தில் இருக்கிற உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. களி ஃபுட்டு அதுமாரி இருந்துச்சு. அதனால் இந்த காலத்தில் ஸ்நாக்ஸ், பீட்சா, பர்கர் அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதனால் அது ஒன்றும் யூஸ் கிடையாது. அப்போ இருக்கிற உணவு வந்து ரொம்ப அதிகமான இது இருந்துச்சு. நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு இது பண்ணாவே எல்லாம் இது பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த உணவு எது? நம்மளுக்கு மிகவும் பிடித்த உணவு வந்து வெஜிடபிள் தான். நம்மளுக்கு நான்வெஜ்ஜில் வந்து இது தான். வேறு எல்லாமே பிடிக்கும் நான்வெஜ்ஜில். அந்த காலத்தில் பாட்டி காலத்தில் நான் சாப்பிட்ட உணவு வந்து இந்த காலத்தில் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை சொல்லுவீங்க? களி தான் சொல்லுவேன் நான். களி தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். களி தான் நான் இப்போ சொல்லுவேன். பாரம்பரிய உணவுகள் மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? இந்த கூழ், இந்த கேழ்வரகு அதெல்லாம் சொல்லுவேன் பாரம்பரிய உணவுகள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம் எது? இப்போ சொல்கிறீங்களா? அப்போ இந்த ஜென்ரேஷன் அப்போவும் சொல்லுங்கள், இப்போவும் சொல்லுங்கள். அப்போ பிடிச்சது ரொம்ப உருளைக்கிழங்கு தான். ஸ்நாக்ஸாக தான் பிடிக்கும். இப்போவும் அதே தான், உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். கிழங்கு வகை தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்நாக்ஸ் தான். டயத்துக்கு 3 வேளைக்கும் உங்களால் சாப்பிட முடியுதா? சாப்பிட முடியுதுங்க. நேரம் தவறாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நன்றி நன்றி பார்த்திபன். நேயர்கள் இதுவரை கேட்டது மக்கள் கருத்துக்கள் அரங்கேறிய கருத்துக்களம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். Hello everyone, this is Sailina from Vit Community Radio. I'm going to recite a poem written by me, A Piece of Me. A thoughtless rejection, an incomprehensible pain, a marred laughter, a disguised hope, an unforgettable reminiscence, a faded nostalgia, a shattered dream, 1,000,001 pieces of broken trust, a cosmic longing, a hopeless expectation, an unanswered beacon, an unwrapped attachment, a futile investment, a boastful mistake, an embellished scar, an addictive torture, an unfathomable deep altogether, a piece of me that still breathes in you. Give that back, and down my path I shall walk. Thank you. The story of a soft heart. Everyone has a heart. Every heart has its own language. Every heart has something to speak. Every heart wants its listener. But the irony is dramatic. Every heart knows only its own fine language and fails to interpret the rest. Every heart expects to be listened and never chooses to play the listener. There are hearts which are kind and hearts which are ruthless. Hearts soft and tender, never do they find anything a crooked business. Hearts are as merciful as the nature, embrace one and all. Stones replace some hearts, and every little creature do they appall. And above all, we all know the irony is dramatic, that a soft heart is always destined to be trampled over by a stone. That the softness remains no more, it gets too scarred to expose its scars, and it fortifies itself with high-rise steel bars. It realizes the necessity of protecting itself. It trains itself not to care anymore. It changes and changes until it becomes steel, so the next time no stone dares tread. And thus, apparently, no soft heart does exist. The rest do remain, though, proud and unstirred, the heart, stone and steel. Thank you. Only a few people. Hundreds of millions of people share this planet. The predominant fraction is incognizant of your existence. Of the handful of people that you know, are the bulk fraction who don't bother about your existence, followed by the ones who are averse to your existence. Then comes the insignificant count,
for whom what matters is only your existence. This insignificant count makes your life really significant and worth living. Don't you ever forget to make them feel special. Don't you ever ignore their existence. Thank you. Fish knows water the last. Traveling since quite some time, down the unfathomable yards of pain, luggage packed on the back, so heavy of miserable disdain. You are tired, your thirst reasons fine. You survive on water, you drink it, and it takes you to cloud 9. As dear as gold and meaningful unto life, serves you the nectar when life and death do strife. Fish swims, survives in water, takes it for granted and knows it the last, until hits the pitch-dry plank with a spine-fracturing thrust. One nurtured, cared and loved does not perceive love as love, until the day when love does relinquish, does he split with an unsettled soul, that restless unforgery does vanquish the truth and plainness of love. He is that fish that knows water the last. Thank you. I miss you, my innocence. Time taking its test, wayward winds raising ghastly storms. Every time my innocence being challenged amidst each turmoil. When I see faces unveil, all selfish, ruthless, condescending and sadistic, I grumble, I forge my heart to harden. I become scared and then overly protective. I contemplate on fighting back. Vengefulness and jealousy start peeking through the voids of doubts and uncertainties. My innocence gets smothered unnoticed, and that mirror, being no less cruel, mocks at me and asks, "Who are you?" every time I face it. Horror and doubt, all unknown, have a crunchy snack on my clueless mind. For an ounce of a moment, I stare blank, inner voice of no help, a bleak and barren moor. I utter to myself an impulsive reply, "I miss you, my innocence, I miss you." Thank you. Emotional hibernation. This emotional hibernation comes in cyclic phases. As winter follows autumn, so does my pattern follows its traces. I merrily go through my happy summer days. Least could I surmise my emotional Sabbath. Unnoticed follows the winter that stays. And it is when life succumbs inside to a satirical aftermath. Expectations creep in furtively. What a havoc does it create, O Lord! I deluge in the downpour of heft. My feelings lessening to nothingness, I cannot but mourn at the theft. And then I know, feeling sad is better than feeling nothing. At least I'm breathing, I know. Thank you. Never regret whatever. When everything is visibly changing on the outer and inner surfaces, when I feel dimensions expanding and contracting within my cosmic conscience, when I see situations and people change, when I witness the old flowers wither and new ones grow, I realize deep within I'm moving ahead to embrace the ultimate, leaving behind the transitoriness in the depths of my memory. As things seem moving on, I'm assured that it's me sailing through. For the viewer seated in the boat interprets the world flying past and himself standing still. I have changed. They forgot too. They missed keeping their pace with me and are left behind. I emerge out the victor. Those pinpricks were vaccines. They immuned me against the bigger bitter. Thanking each and never regretting one, I move on. Never do I turn back. Thank you. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் உருது பெண்கள் நடுநிலைப் பள்ளி வேலூர் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹஸ்னா ஃபாத்திமா. Mama bless you, honey and you. Yes, sir, yes, sir. 3 bags food. 1 for my master, 1 for my dad, 1 for my little boy who used on the land. Johnny, Johnny, yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ha, ha, ha. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் சீமா கௌசர். मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मेरे आखा मेरे मौला मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह मोहम्मदुर रसूलुल्लाह जहाँ में उनसा चेहरा है यही खंदा जबी कोई अभी तक जम सकी ना औरतें उनसा सी कोई नहीं रखी कुदरत ने मेरे आका कमी तुझ में जो चाहा आपने मौला वो रखा है सभी तुझ में बदी का दौर हर सोए जहालत की गदाई थी फजारों जुल्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के हुक्मों से ना आशना मक्का की बहती थी गुनाहों जर्म से चारों तरफ पहली हवाई थी खुदा के दीन को बच्चों का एक खेल समझते थे खुदा को छोड़ कर हर चीज को माबूद कहते थे वो अपने हाथ ही से फातरों के पुत बनाते थे उन्हीं के सामने झुकते उन्हीं के हम्द गाते थे किसी का नाम उज़्ज़ा था किसी को औलाद कहते थे हुबल नामी बुरे पुत को पुतों का बाप कहते थे अगर लड़की की पैदाइश का जिक्र घर में सुन लेते तो उस मासूम को जिंदा जमी पे दफन कर देते जरा सी बात पर तलवार चली जाती थी आपस में तो फिर ये जंग होती थी नहीं दो चार के बस में हर्ज जो भी बुराई थी सब इनमें पाई जाती थी न थी शर्मो हया आँखों में घर घर बेहयाती थी मगर अल्लाह को जब उन पर अपना रहम फरमाया तो अब्दुल्ला के घर में खुदा का लाडला आया अरब के लोग उस बच्चे का जब एहसास करते थे तो अब्दुल मुत्तलिब किस्मत से अपनी नाज करते थे खुदा के दीन का फिर बोला. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சோனபர் சுல்தானா. Twinkle twinkle little star how I wonder what you are up above the whole sky like a diamond in the sky மலவண்ணா நெல்ல வாருங்க மூணு படி அரிசி குத்தி மறுக்கு சுடுங்க ஏழு வட்ட மாமனுக்கு எள்ளி வைங்க சும்மா இருக்கிற மாமனுக்கு சூடு வைங்க குத்தடி குத்தடி ஜெயிலக்கா குஞ்சு குத்தடி ஜெயிலக்கா பந்தனிலே பாவக்கா தங்குதடி கோலாக்கு அண்ணன் வரான் பார்த்துக்கோ பணம் கொடுத்தா வாங்கிக்கோ சில்லறையே மாத்திக்கோ சில்லுக்கு பையில போட்டுக்கோ சில்கு சில்குன்னு ஆடிக்கோ. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உருது பாடலை பாட வருகிறார் உம்மி குல்சும். ஹரா கும்பத் ஹரா கும்பத் ஹரா கும்பத் ஹரா கும்பத் जो देखोगे जमाना भूल जाओगे हरा गुंबद जो देखोगे
दितारो अपनी रंगत पे नहीं तराओ ज़ियादा चांद तारो अपनी रंगत पे मेरे आका को देखोगे मेरे आका को देखोगे चमकना भूल जाओगे अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे अगर तुम गौर से मेरे नबी की नात सुन लोगे मेरा दावा है तुम गाना मेरा दावा है तुम गाना बजाना भूल जाओगे हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा हदीसे मुस्तफा पर तुम जो हो जाओ अमल पैरा कसम अल्लाह की माँ को कसम अल्लाह की माँ को सताना भूल जाओगे मदीने का कबूतर हूँ पकड़ सकते नहीं मुझको मदीने का कबूतर हूँ पकड़ सकते नहीं मुझको अगर गोली चलाओगे अगर गोली चलाओगे निशाना भूल जाओगे अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत अगर तुम जान लो एक हाफिज़े कुरान की अज़मत तो अपने बच्चों को इंग्लिश तो अपने बच्चों को इंग्लिश पढ़ाना भूल जाओगे अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को अगर तुम जान लो इस दारिफ़ानी की हकीकत को मेरा दावा है तुम दिल को लगाना भूल जाओगे हरा गुंबद जो देखोगे जमाना भूल जाओगे अस्सलाम वालेकुम நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வானொலி ஒலித்திடுதே மனிதத்தை வளர்த்திடுதே சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே செவிகளை வருடுதே கவிதைகள் வார்த்திடுதே பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை கூற வருகிறார் ஆலியா. Red say stop stop stop, yellow say get ready ready ready, green say go go go, all signals say safe safe safe. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாசியா. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏமைகள மட பெஞ்சுது நாவைகள மடையே மடையே ஏ பெஞ்ச புள்ள வளர்ந்த நான் பெஞ்ச பிள்ளை
யோத்து விட்டா நாட்டு விட்டா மட்கர மட்கர யோத்து விட்டா புள்ள நாட்டு விட்டா புள்ளைய புள்ளைய ஏழ எறும்பு கழிச்சது நான் எறும்பு எறும்பு ஏ கழிச்ச புட்டுக்குள்ள கையில் தான் நசுமே இருக்கிறோமா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ABCD பற்றி கூற வருகிறார் அஃபீஃபா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடல்களை பாட வருகிறார்கள் ஹாசியா, ஹாஜிரா. Bits of paper, lying on the floor, lying on the floor. Make the place and tidy, make the place and tidy. Pick them up, pick them up. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. கட்டரும்பே கட்டரும்பே இங்கே போறீங்க, கற்கண்டி இருக்கும் இடம் தேடி போறீங்க. சிட்டரும்பே சிட்டரும்பே எங்க போறீங்க, சீனி மிட்டாய் இருக்கும் இடம் தேடி போறீங்க. சுள்ளரும்பே சுள்ளரும்பே எங்க போறீங்க, சுவையான பண்டங்களை சுவைக்க போறோம்ப. எறும்புகளே எறும்புகளே எல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் வைத்து விட்டு எடுத்து செல்லுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹலிமா சாதியா. Teddy bear, tanadon. Teddy bear, tedadon. Teddy bear, polish your shoes. Teddy bear, go to school. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாஜிரா. Chappy, chimpanzee, Rosie, Tweety, Elihan, Elisa, eyes are blue, lovely too. Teacher best, is that you? Yes, yes, yes. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. Sweet, sweet, what sweet milk, sweet, what milk, cow's milk, what cows, white cows, what white, teeth white, color, color, what color, peacock color, what peacock, bird, peacock, what bird, nation, bird, what nation, my native in India. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சபிஹா பானு. முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிறேன் இந்துதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. முட்டோடி உடையும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் உலகத்தை பார்க்க போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. ரெக்கையே பிடுங்கும் போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. துண்டு துண்டா வெட்டும் என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. மசாலாவை தடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் மேக்கப் பண்ணிக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. எண்ணெயில போடும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் ஆயில் பாத் எடுத்துக்கிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. தொண்டைக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. நான் பிக்னிக் போக போகிறேன் இன்றுதான் சொல்லிச்சா கோழி குஞ்சு. 10 பைசா விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பைய ஊதவே பந்து போல ஆனதும் பலமாய் நானும் ஊதினேன் பலமாய் ஊதவே பானை போல ஆனதும். காண ஓடி வாருங்கள், விரை வந்தால் பார்க்கலாம், இல்லை வெடிக்கும் சத்தம் கேட்கலாம். தேன் என்ன தேன், கொம்பு தேன் என்ன மான் கொம்பு என்ன மான், காடு மான் என்ன காடு, ஆறு காடு என்ன ஆறு, பாலாறு என்ன பால், கள்ளிப்பால் என்ன களி, வாழை களி என்ன வாழை, இலை வாழை. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பள்ளிக்கூடம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி.
உள்ளம் கொள்ளை போகுமே விஐடியின் ரேடியோ பங்கு பெற வாருங்கள் நிகழ்ச்சிகள் ஆயிரம் தீரன்களின் சங்கமம் திறமைகள் வெளிப்படும் விஐடியின் ரேடியோ உங்கள் ரேடியோ. Health habits. We should learn good health habits. Good health gives us happiness. Happiness gives us success in life. By our good health habits, we grow strong and active. Cleanliness is very important for health. Therefore, we should keep our bodies and clothes clean. We should keep our living places, working places, and playgrounds neat and tidy. We must eat nutritious food. Eating too much or too little will spoil our health. Eating much of sweets will spoil our teeth and stomach. We must use hot water for the drinking purposes. Regular cold baths in the morning will make us fresh. We must have open air exercise daily in order to get plenty of fresh air. Games like football will improve our health both of body and mind. We must have a sound sleep at night at least for 7 hours. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. ஆத்துல 2 முட்டை தத்தளிக்குது, தாளங்குனி சாமி வந்து எட்டி பார்க்குது, மழை பாய்ச்சி மாவலிக்குது. எங்க அம்மா உங்க அம்மா டீச்சரு, எங்க அப்பா உங்க அப்பா போலீஸு, எங்க அண்ணன் உங்க அண்ணன் டோலாக்கு, எங்க அக்கா உங்க அக்கா முருங்கக்கா, எங்க தங்கச்சி உங்க தங்கச்சி கொட்டாங்கிச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சப்னம். மாம்பழமா மாம்பழம், மலகோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அல்வா போர் மாம்பழம், தங்களிலே மாம்பழம், உங்களுக்கு வேணுமா இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் மிஸ்பா. Hot husband, one a penny, 2 a penny, hot husband. If you had no that, then do them to your sons. 1 a penny, 2 a penny, hot husband. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹாயிஷா ஃபாத்திமா. Out in the garden each fine day, with my ball I like to. I bounce my ball, I bounce my ball, I bounce my ball each fine day. Out in the garden each fine day, with my kite I like to play. I fly my kite, I fly my kite, I fly my kite each fine day. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் சாஃபியா சுல்தானா. மெய் சொல்ல நல்லது, மெய் சொல்ல நல்லதப்பா தம்பி, மெய் சொல்ல நல்லதப்பா. கண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், நீ உண்டதை சொல்லின்றும் சொன்னாலும், மண்டை உடைத்திட வந்தாலும். Gentle Thomas Neil, gentle Thomas Neil, merrily, 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 life is but a dream. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹுஸ்னாரா மற்றும் ருஃபீனா. உஸ்னா உனக்கு பாம்பு பற்றி ஏதாவது தெரியுமா? தெரியுமே, கவனமாக கேட்டுக்கொள். உலகம் முழுக்க 2750 வகையான பாம்புகள் இருக்கின்றன. இந்தியாவில் மட்டும் 744 வகையான பாம்புகள் இருக்கின்றன. பாம்புக்கு காது இருக்காதா? பாம்புக்கு காது அவ்வளவாக வளர்ச்சி அடையவில்லை. பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா? குடிக்காது. ஏன்? பாம்பு, விலங்குறி, எலி, தவளை உடம்பில் உள்ள நீர்ச்சத்து அதற்கு போதும். பாம்பு கடிக்குமா? பாம்பு யாரையும் தேடி போய் கடிப்பது இல்லை. மனிதர்கள் தனக்கு ஏதாவது ஏனூறு ஏற்பட்டதால் தான் கடிக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட இருக்கிறார் சுமையா மற்றும் சானிசா. நாட்டுப்புற பாட்டு. கொழுக்கட்டை கொழுக்கட்டை ஏவைகளே, அடுப்பு எரியலே நாவைகளே, அடுப்பே அடுப்பே ஏரியலே, மழையே பெய்தது நான் எரியலே, மழையே மழையே ஏன் பெய்தே, புல்லு வளர நான் பெய்தேன், புல்லே புல்லே ஏன் வளர்ந்தே, மாடு தின்ன நான் வளர்ந்தேன், மாடு மாடு ஏன் தின்றே, மாட்டுக்கரை வித்துவிட்ட
அழுது விட்டேன். குழந்தை அழுதது நான் விட்டுவிட்டேன். குழந்தை குழந்தை ஏன் அழுதே? எறும்பு கடிச்சது நான் அழுதேன். எறும்ப எறும்ப ஏன் கடிச்சே? என் பூற்றுக்குள்ள கால் வச்சா நான் சும்மா இருப்பேனா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் ஹர்ஷியா கவுனன். My name is Harsha Kaunan, 4th standard. 2 little mangoes hanging on a tree. 2 little mangoes smelling down at me. I shoot the tree as I go down, and the mangoes never. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் யாஸ்மின், ஃபாத்திமா. பெண் குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவாள். அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள். அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள். மனிதர்க்கினிய அன்பு மிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே. நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் நசியா காத்தோன். My name is Nazia Khatur. Field, what field, get, what game, ball, get, what ball, tennis ball, what tennis table, tennis, what table, round table, what round the merry-go-round. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ரெஹனா, ஃபர்ஹின், ஹாசியா, அஞ்சும். Good morning teacher. How are you? I am fine. I am asking you some question, answer me. Okay teacher. Who invented paper? Chinese invented paper. Which part of the paper is used for paper making? From bark of a tree called papyrus. Which place is known as the Queen of Hill Station? Ooty is as the Queen of Hill Station. What are the interesting sports in Nilagiri? Telescope House, Jalampuri Waterfall, Nature Park, Munganar Lake, Sami Malai. Thank you. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார்கள் ஹாஜிரா, ஹாலியா. Keeping clean. Every morning we get up. There are things that we must do. Keeping clean can be much fun for you and everyone. We wash your hands, we rub and rub. We wash your face as you can see. Brush up and down, up and down. Come brush your teeth with me. Anonymous, thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ் பாடலை பாட வருகிறார் ருக்சானா தபுசும். திருவடி தொழுகின்றோம் அன்போடு, திருவடி தொழுகின்றோம். தருமம் தழைத்திடவே, சத்தியம் ஓங்கிடவே, பருவமழை பொழிந்து பயிர்கள் செழித்திடவே, திருவள்ளர் கலையெல்லாம் தினமும் வளர்ந்திடவே, அருள் வழி போற்றி மக்கள் அனைவரும் வாழ்ந்திடவே, திருவடி தொழுகின்றோம் அன்போடு, திருவடி தொழுகின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில பாடலை பாட வருகிறார் தாசின். Little drop of water, little drop of water, little grains of sand, make the mighty ocean and the crescent land. Little is of kindness, little is of love, make the earth and like the heaven above. And the little movement humble to the bee, make the mighty ages of eternity. Mrs. J. Connect 8045. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் ஹாஜிரா, ஆலியா. Hi Alia. Hi Hajira, when did you return from the Himalayas? Just this morning. Have you been to the Himalayas? No, I have a plan to go next year. Why did you ask me? I felt very bad to see the Himalayas cold. How people throw rubbish everywhere. Clothing covers added to the worst. How about your Gangas? Should have enjoyed taking bath and admitting the power of her flow. Yes, I did, but the holy rivers also polluted. What can we do if we Indians don't take care of our nature? Well, who will do then? Let us take an oath to do something to save our nature resources. All of us do it in every day in our school. Yes, Hajira, that's right. Well, tell your teacher. Bye then. Bye, Alia. Bye, Hajira. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சீமா கௌசர், ஆதிகா பானு. Hi, Sima. Hi, Atika.
How are you? I am fine, thank you. What are you doing? I am planting a new plant. Very fine, Seema. I also have many plants, so many plants. What are all? Rose plant, carrot, coconut, sapling, and finally. Very good. Like me, you two, trying to save our earth. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் சானிசா புஸ்னாரா. Is there any money other for me? No. There is a registered parcel sign here. Can I sign using my ballpoint pen? Yes, you can sign using your ballpoint pen. Do you know Varadan? Yes, I know Varadan. Where does he live? He lives at door number 15. What is he? He is a retired teacher. Bye Ravi. Thank you. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆங்கில உரை நிகழ்த்த இருக்கிறார் சீமா கௌசர். My name is Seema Kausar. Role of student in the nation. Student have self-consciousness, self-sacrifice, initiative, heroism of courage. All this character of them should be utilized for the progress of our nation. Student of today are the citizen of tomorrow. Character making among student is easier than among older people. Student must cultivate the spirit of service when they are young. In India, there is such as untouched ability and dowry system. This the student can play an important role in the progress of a nation. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. Hello everybody. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन. मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी. दोस्तों, आखिर लर्निंग जर्मन ही क्यों? जर्मन भाई, हम लोग तो फ्रेंच, स्पेनिश और बहुत कुछ लैंग्वेजेस सीख सकते हैं, बट जर्मनी क्यों? हम लोगों ने अपने 2 क्रेडिट कोर्स में ज्यादा तक जर्मन ले रखा है, तो फ्रेंच और स्पेनिश तो सीखने में काफी आसान है, जर्मन काफी मुश्किल है. हम लोगों ने एक सर्वे किया था जिसमें बहुत सारे लोगों ने बोला कि जर्मन सीखना बहुत मुश्किल है, तो हम लोगों ने सोच लिया ठीक है भाई, VIT कम्युनिटी इतना तो कर सकता है लोगों के लिए कि जर्मन सीखने में थोड़ी बहुत मदद कर दे. तो हम इसलिए आज आ गए हैं एक नए शो के साथ, लर्निंग जर्मन. सच्ची बात बताऊं श्राव्या, ये भी है कि अधिकतर लोग जर्मनी ही जाना चाहते हैं, तो इसलिए जर्मन सीखना भी बहुत जरूरी है आजकल. हाँ भाई, हम लोग तो इंजीनियर्स हैं, तो ऑब्वियसली हम लोग बाहर जाएंगे ही. जरूर जरूर. और तो आज सबसे पहले हम छोटे छोटे वर्ड सीखेंगे, जैसे गुड मॉर्निंग, गुड डे, गुड नाइट, गुड इवनिंग, थैंक यू. इन सबको कैसे जर्मन में बोला जाता है. दोस्तों, अच्छी तरह से सुनिएगा क्योंकि लैंग्वेज सीखना कोई इतना भी आसान काम नहीं, और जर्मन जैसे फॉरेन लैंग्वेजेस तो बिल्कुल आसान नहीं है. तो शुरू करते हैं. हिमांशु, गुड मॉर्निंग को क्या बोलेंगे? श्राव्या, गुड मॉर्निंग मतलब गुटन मॉर्गन. ओके, सो गुड डे? गुटन टाग. सो गुड इवनिंग श्राव्या? गुटन आवेट. और गुड नाइट? गुटन नाट. गुटे नाट. तो चलिए एक बार वापस से रिवीजन करा देते हैं लोगों का इन 5 शब्दों के लिए. गुटन मॉर्गन मतलब गुड मॉर्निंग. गुटन टाग मतलब गुड डे. गुटन आबेट मतलब गुड इवनिंग. गुटे नाक्ट मतलब गुड नाइट. ओके, पर सोइएगा मत, अभी सुनते रहिएगा. और दोस्तों ध्यान रहे, किसी को जाके गुड इवनिंग के बदले गुड नाइट मत बोल दीजिएगा. हाँ, थैंक यू श्राव्या फॉर दिस. पर हाँ, थैंक यू को बोलेंगे डांके. सही बोला मैंने, डांके? राइट, डांक. ओके, अपने पास टोटल 6 शब्द हो गए हैं. इट्स ग्रेट यार, इतने से टाइम में अपने 6 शब्द पूरे कर लिए. काफी सीख लिया हमने. वैसे डांके हिमांशु, इस आइडिया को लाने के लिए. थैंक यू श्राव्या. डांके यू टू.
मानता हूँ थोड़ा फनी तुम्हें है डांके डांके नहीं बोलना चाहिए. You are supposed to say you're welcome. You're welcome का मतलब है बाइट. बाइटे. हाँ. नाइस. गलती करके ही सीखते हैं तो उसको जल्दी समझ आता है. कोई बात नहीं है. बाइटे इज वेलकम. सो अभी हम चलते हैं बेसिक कंट्रीज के बारे में. फॉर एग्जाम्पल अभी हम जर्मनी सीख रहे हैं, तो जर्मनी को जर्मन में ड्यूचलैंड बोलते हैं और जर्मन को जर्मन में ड्यूच बोलते हैं. कुछ समझे हिमांशु? हाँ, मैं वापस से बोलूंगा अपने लिसनर्स को बताने के लिए. जर्मन को बोलते हैं ड्यूश और जर्मनी को बोलते हैं ड्यूचलैंड. स्विट्जरलैंड को क्या बोलते हैं? स्विस. इटली को? और इटली को बोलते हैं इटालियन. ओके, सो हम वापस से रिवीजन कराते हैं. ड्यूश मतलब जर्मन. ड्यूचलैंड मतलब जर्मनी. स्विस मतलब स्विट्जरलैंड. मैंने सही प्रोनाउंस किया? नहीं, तुमने गलत बोला. आई थिंक इट्स स्विस. डांके श्राव्या, थैंक यू श्राव्या, इम्प्रूव कराया तुमने. बाइटर. बहुत फनी हो रहा है, मज़ा भी बहुत आ रहा है दोस्तों. हमें लग रहा होगा आपको भी बहुत मज़ा आ रहा होगा. और वैसे भाई हम लोग भारत देश के हैं, तो इंडिया को क्या बोलेंगे भाई जर्मन में हम लोग? इंडियन. मैं श्योर नहीं हूँ, बट मेरा प्रोनाउंसिएशन हो सकता है गलत है. मैं चाहूँगा श्राव्या तुम बताओ. ओके, सो मैं बता दूँ सारे लिसनर्स को कि एशिया को बोलते हैं एशियन और इंडिया को बोलते हैं इंडियन. इंडियन. हाँ, मैंने सही बोला था. हाँ. गुड. और गुड मतलब गुड. सो बेसिकली गुड को बोलेंगे गुड. बस सही है. तो एक बार वापस से रिवीजन कराते हैं. सबसे पहले गुड मॉर्निंग, गूटन मॉर्गन, गुड नाइट, गूटन नाक्ट, गुड इवनिंग, गूटन आवे, स्विट्जरलैंड, स्विस, इंडिया, इंडियन, ड्यूश, जर्मनी. No. Deutsch is German and Deutschland is Germany. Very good. I'll say good, not good. Good मतलब? Good. Oh, danke श्राव्या. Thank you श्राव्या. Weiter. So, अब चलते हैं हम मंथ्स के ऊपर. मंथ से पहले मुझे एक बात याद आया. हर लैंग्वेज में हमारे लिए 3 लिंग होते हैं. अभी हिंदी में देखो तो स्त्रीलिंग, पुल्लिंग और नपुंसकलिंग. Am I right? नपुंसकलिंग. Okay, fine, sorry. तो ऐसे ही जर्मन में भी 3 जेंडर्स है. इट्स लाइक मेल, फीमेल एंड न्यूट्रल. सो हम मेल को बोलते हैं डेयर, फीमेल को बोलते हैं डी एंड न्यूट्रल को बोलते हैं दास. स्पेलिंग भी बता देते हैं. देयर मतलब DER और डेयर का मतलब ये नहीं कि DHEIR. इट्स बेसिकली DER. और दास मतलब DAS एंड दाई मतलब इट्स DIE. देयर दी दास. तो हम लोगों ने बहुत पॉपुलर ये सुना रखा है कि वोक्सवैगन, दास ऑटो. वो टैगलाइन इसलिए आया क्योंकि ऑटो इज अ न्यूट्रल जेंडर, तो इसलिए हम लोग दास लगाते हैं उसके पहले. और देयर दी दास पोइटिक लगता है, आसानी से याद कर सकते हैं लोग. देयर दी दास. हाँ. और इस इट्स नॉट देवदास, इट्स देयर दी दास. तो अब चलिए मंथ पे चलते हैं. वापस से रिपीट करते हैं. जनवरी, जेन्युनार, फेब्रुआर, मार्च या मार्स? इट्स मार्स. ओके, जनवरार, फेब्रुआर, मार्स, अप्रैल, मई, जूनी. अरे ये तो बहुत इजी है. जूनी. और जुलाई तो बन गया जूली. कुत्ते का नाम है, आसानी से याद रख सकते हो. जूली. हाँ, जूली. जूली पे तो एक मूवी भी थी. अगस्त. सितंबर ही रहा. अक्टूबर रहा. इट्स अक्टूबर. वो सी के बदले में के आया, सो इट बिकम्स अक्टूबर. सही बोला. हाँ, डांके श्राव्य. नवंबर भूल गए. इट रिमेन्स द सेम. इट इज नवंबर. डांके याद दिलाने के लिए. बाइटे बोलो बे. अच्छा ठीक है, बाइट. ओके, हम भी सीख रहे हैं धीरे धीरे. हम लोग तो यहाँ पे कोई एक्सपर्ट है नहीं, आपको सिखाने के लिए हम भी सीख रहे हैं. हाँ, और सच्ची बताएं तभी अगर इतना इनफॉर्मल होगा तो आप लोग इंटरेस्ट लेंगे और सीखना ज़रूर चाहेंगे और सीख भी रहे होंगे. हाँ, पर हम आपको बता दें कि हम पूरी एश्योरेंस नहीं ले सकते कि मतलब आपको 100% लैंग्वेज आ जाएगी, बट आप मतलब अपने आप को पहचान जाएंगे आपको इम्प्रूव कहाँ और कैसे करना है. क्योंकि क्लासरूम टीचिंग अलग होती है और इनफॉर्मली हम जो दोस्तों से पढ़ते हैं वो अलग होती है. क्लासरूम में सर सबको बिठा के तो पढ़ाएंगे ही, पर तुम्हारे लिए तुम्हारी वीक पॉइंट कौन सी है ये तो वो नहीं जान सकते. तो अभी दोस्तों के साथ पढ़ रहे हो आप, हमारे साथ पढ़ रहे हो, सो
हम लोग ये नॉर्मल स्टूडेंट पॉइंट ऑफ व्यू से हम बोल सकते हैं कि हम लोगों ने कहाँ कहाँ गलती यूजली करते हैं, कहाँ की है और कहाँ कर सकते हो। हम लोग यही पॉइंट ऑफ व्यू से हम आपकी है मदद करना चाहते हैं। तो हिमांशु क्या कहते हैं इसके बारे में? सही है, एकदम सही बोला है श्राव्या। और लैंग्वेज बेसिकली वो चीज़ है, जब तक तुम खुद प्रैक्टिस नहीं करोगे तब तक तुम्हें नहीं आने वाली। और यहाँ तक कि हिंदी इंग्लिश को ही देख लो, बचपन से करते आ रहे हैं या नहीं? हाँ, बचपन से सब लोग सीखते आ रहे हैं हिंदी, इवन सब इंग्लिश। सुन भी रहे हैं, पर तो भी कुछ कुछ ऐसे शब्द है जिनको पता ही नहीं है। और सच्ची मैं बताऊं कि लैंग्वेज में सारे शब्द पता होना ज़रूरी नहीं है। क्वालिटी वर्ड्स पता होने चाहिए, क्वांटिटी वर्ड्स नहीं। और हमारी इंटेंशन ये है कि अगर हम कहीं जर्मन ऑफिसर से बात करें या किसी जर्मन एम्प्लॉय से बात करें या जर्मन कस्टमर से बात करें, तो हम अपने आइडियाज़ को अच्छी तरह से एक्सचेंज कर सकें इन अ गुड वे। ऐसे नहीं कि मतलब आई नो वेरी गुड जर्मन तो इसलिए मैंने ये शब्द बोला पर सामने वाला समझा नहीं। अपन को पता होना चाहिए कि लैंग्वेज एक एक्सचेंज ऑफ आइडियाज़ है। इट्स नॉट समथिंग कि अपन को एक इम्प्रेशन क्रिएट करना है। फॉर एग्जाम्पल अभी मैंने अपनी बीटेक 4 साल यहाँ पे ख़त्म कर ली। मुझे एमएस के लिए मुझे एक बहुत तुमने नहीं ख़त्म करी अभी? इमेजिन बस सोचो। ओके। एंड मैं गई जर्मनी, मुझे वहाँ पे किसी से बात करनी होगी तो मैं अच्छे से मतलब डिक्शनरी वाली जर्मनी शुरू करूँगी या नॉर्मल वाला जर्मन बात करूँगी जिससे वो समझ। तो इस शो का मेन मकसद है कि अगर हम वहाँ पे जाएं तो हम उनसे कम्युनिकेट कर, सिंपली बात कर सकें। अभी हम लोग जैसे दिल्ली जाते हैं या फिर बॉम्बे या कोई अदर प्लेस, तो हम लोग जैसे जिस कंफर्टेबल लेवल से हम उनसे बात कर सकेंगे उसी लेवल में हम जर्मन में भी बात कर सकेंगे। तो हिमांशु, हम और क्या क्या चीज़ें सीखेंगे आज? पहले रिवीजन कर लेते हैं जो अभी सीखा है। हाँ। गुड मॉर्निंग इज गुटन मॉर्गन, गुटन टाग इज गुड डे, गुड इवनिंग इज गुटन आबे, एंड गुटे नाक्ट गुड नाइट। डांके, थैंक यू, बाइटे, या वेल, थैंक यू एज वेल, वेलकम एज वेल बोथ। ओके, सो ड्यूश इज जर्मन, ड्यूशलैंड जर्मनी। और अब तुम मुझसे पूछो। श्वाइस, स्विट्जरलैंड। वेरी गुड। और अभी इंडियन क्या है? इंडिया को कौन भूल सकता है भाई, इंडिया। तो अभी हम सूद इंडिया में हैं। सूद इंडिया, साउथ इंडिया। ओके, सूद मतलब साउथ। यस। तो नॉर्थ को क्या बोलेंगे? नॉर्ड। नर्ड मत बोल देना, नॉर्ड है। नर्ड मतलब तुम्हें पता ही होगा क्या ये है। नर्ड इंडिया तो है नहीं यहाँ पे, तो बिल्कुल नहीं है। हमारे यहाँ नॉर्थ इंडिया और साउथ इंडिया है। नॉर्थ इंडिया, सूड इंडिया। ईस्ट को क्या बोलेंगे? ऑस्ट इंडिया। ओके, ये भी चलो बहुत अच्छा सीख गए अभी तक। तो आशा है आप लोग भी सीख रहे होंगे। अगर आपको समझ नहीं आ रहा हो इतना तो आप अब वापस से हमारा शो सुन सकते हैं, इसका रिपीट टेलीकास्ट भी होगा। सो सुनते रहिए। अब आगे बढ़ते हैं। कुछ शब्द जो कॉमन शब्द हैं, नॉर्मल शब्द हैं, उनको कैसे बोलेंगे? जैसे कॉमन मतलब जैसे जाना, कहीं जाना, टू गो। गेहन। और आना यानी टू कम, कॉमन। ओके। श्राइबन इज टू राइट, एंटवार्टन इज टू आंसर, फ्रैगन आस्क। श्राव्या, फ्रैगन मतलब आस्क। सिंगन इज टू सिंग, अर्बाइटन इज टू वर्क। ओके, अर्बाइटन वर्क। मैं और श्राव्या जर्मन लैंग्वेज को सिखाने के लिए अर्बाइटन कर रहे हैं। हमारा थोड़ा फनी है बट इससे तुम्हें शब्द तो पता होगा। अर्बाइटन मतलब टू वर्क। वोहनन स्टे। अब जैसे हम भी हॉस्टल्स में रह रहे हैं तो हम वोहनन इन हॉस्टल्स। इसमें आप लिटरली अगर आप हिंदी और अगर इन कुछ शब्दों को मिक्स करके बोलेंगे तो सच्ची में आपको कुछ जल्दी समझ आएगा। और आप कन्वर्स भी करेंगे अगर इस टोन में तो आपके दोस्त भी आपको अच्छी तरह से समझ पाएंगे। माना थोड़ा इंटरेस्टिंग है और नहीं थोड़ा ऑकवर्ड है बट इंटरेस्टिंग भी और मज़ेदार भी है। प्लीज़ आजमाएं। हिंदी और इंग्लिश को कुछ मिक्स तो करते ही हैं, आज चलिए जर्मन और हिंदी को मिक्स कर लेते हैं। और भाई कॉलेज ही है मस्ती और मजाक करने के लिए और नई चीज़ें सीखने के लिए। तो अभी हमारे पास तो टू डू लिस्ट में नई चीज़ है जर्मन सीख। मज़े करिए, जर्मन सीखिए, अपने दोस्तों से और जितनी हो सके उतनी बातें कीजिए। अभी मैं देखिए हिमांशु के साथ बातें कर रही हूँ इतनी स्टूपिडली, और मैं भी कुछ ज़्यादा जीनियस बातें नहीं कर रहा है यहाँ पर। वी आर ऑल इक्वल। हाँ वो तो है। चलिए वापस से इन 10 शब्दों का वापस से हम आपको रिवीजन कराते हैं। मैं बोलूँगा, श्राव्या मुझे जर्मन में बोलेगी और मैं पूरा इंग्लिश में उसको बताऊँगा। तो चलते हैं, स्टार्ट। एंड वॉटन इज टू आंसर, एंड फ्रैगन टू आस्क,
Gehen. To go. Schreiben. To write. वेरी गुड हिमांशु, बहुत जल्दी सीख रहे हो आप. और कॉमन. To come. ओके. और स्टे को क्या बोलते हैं? वोहनन. और कैसी और क्या क्या शब्द है हमारे पास सीखने के लिए आज? इतना ज़्यादा सीख पाएंगे सब एक बार में? हाँ, कोई भी नए लैंग्वेज को ना एक ही बार बैठ के सीखेंगे तो पूरा दिमाग का दही बन जाएगा. तो हम लोग अभी वेट करेंगे. तो वेट को क्या बोलेंगे? वॉटन. सो अभी हम वॉटन करेंगे. अभी हम वेट करेंगे थोड़ा. तो आज के लिए काफ़ी है इतना, आई गेस. तो आज हमने क्या क्या पढ़ा? सबसे पहले टू विश, कैसे विश करते हैं, फिर सबको इन ऑल पॉइंट्स ऑफ टाइम ऑफ द डे. और उसके बाद क्या सीखा? हमने ये सीखा कि थैंक यू कैसे बोलते हैं और योर वेलकम कैसे. वो विशेस में आ गया. ठीक है. और हमने ये भी सीखा आज कि जर्मनी को क्या बोलते हैं जर्मन में. सो बेसिकली हमने आज डिफरेंट सिटीज़ जो नॉर्मल कंट्रीज़ हैं उनको जर्मन लैंग्वेज में कैसे बोलते हैं वो सीखा. उसके बाद हमने क्या सीखा? हमने देर, दास और दी भी सीख लिया. दैट इज द आर्टिकल्स ऑफ अ वर्ड. और हमने आज नॉर्ड और सूद भी सीख लिया. नॉर्ड और सूद यानी नॉर्थ साउथ और ईस्ट. ईस्ट मीन ऑस्ट. ये. और एक और हमने आज मंथ सीखे हैं. जैसे जूली, जुलाई. हाँ, सबसे प्यारा महीना है वो. और हमने और क्या क्या सीखा आज? उसके बाद हमने कुछ वर्ब्स सीखे. नॉर्मल वर्ब्स जो होते हैं 10 वर्ड, जैसे आना, जाना, रुकना, रहना, लिखना. एंड हिमांशु, एंड आंसर करना. हाँ. तो चलिए एक बार अब वापस से इसका रिवीजन करा देते हैं. और हम इस बार कुछ अभी बकवास नहीं करेंगे. आपसे फिर ये चीज़ भी सुन ले तो आपने जो आज सीखा है वो अच्छी तरह से समझ पाए कि आपने क्या सीखा है. Guten Nacht. गुड इवनिंग. Guten Abend. थैंक यू. Danke. बाइटे. You're welcome. देयर किसके लिए होता है? मेल के लिए होता है. और दी? फीमेल के लिए. दास ऑटो, वोक्सवैगन, न्यूट्रल जेंडर. देयर दी दास पोएटिक है. नॉट देवदास, इट्स देयर दी दास. सब देखते हैं. ठीक है. जनवरी, जेन्युनार. फेब्रुआर. मार्च. अप्रैल. मई. जूनी. जुलाई. जूली. ओह शिट, मैं भूल गई. जूली द डॉग. अगस्त ही होगा. सितंबर. अक्टूबर. द के वाला साउंड. के फ्रॉम द एपिग्लॉटिस. ओके फाइन, कुछ भी. ओहो. नवंबर. दिसंबर. द Z comes in place of C. और हमने आज कुछ verbs भी सीख लिए, जैसे common. To come. ओके. Gehen. To go. हम जाएंगे अभी थोड़ी देर में निकल रहे हैं. ठीक है भाई, ठीक है. Schreiben. To write. Antworten. To answer. Fragen. To ask. Singen. To sing. La 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 la. Arbeiten. To write. Arbeiten is to work, Himanshu. Oh my God, वर्क का इतना लोड आ गया कि मैं arbeiten ही भूल गया. हाँ, हम यहाँ पे नौटंकी कम और थोड़ा काम ज्यादा करेंगे तो बेहतर होगा. और wohnen. To stay. Right. बस आज के लिए तो यही था, I guess. अब हम टाटा बाय बाय करते हैं आपको अपने डेली रूटीन में. तो मैं था आपका होस्ट एंड दोस्त हिमांशु. And this was Shravya. Signing off from Learning German Show, and keep listening to VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, आप सुन रहे हैं VIT कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका सबसे चहीता शो लर्निंग जर्मन. और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी. Ich bin Shravya Karra.
वो ही है लर्निंग जर्मन। वो हार्टली वेलकम क्या था हिमांशु? हाँ हेrzlich willkommen। herzlich willkommen। Zoo learning German। Zoo learning German। So heartily welcome to learning German। Heartily welcome to learning German। तो herzlich चलो। willkommen। हाँ। heartily welcome। herzlich willkommen। heartily welcome। अब वेलकम के मोड से भी आगे बढ़ते हैं। हाँ, तो आज तो हम क्या करेंगे? आज भी हम कुछ रेगुलर चीजें ही सीखेंगे, यानी कि रेगुलर कॉन्वर्सेशंस में हम जो बातें करते हैं। तो चलो। तो मतलब हम कर रहे हैं अभी प्रैक्टिस। यस। हम अपने जीवीपी का 3rd मॉड्यूल के रंगों में घुस रहे हैं, जो है रंगों में घुस रहे हैं जो है प्रैक्टिस। जो है प्रैक्टिस प्रैक्टिस प्रैक्टिस। तो आज सबसे पहले थोड़े बहुत वर्ड्स आपको सिखा दूं मैं। सबसे पहले कि एटीएम को हम क्या बोलते हैं? हम बोलते हैं उसको गेल्ड ऑटोमैट, और वेंडिंग मशीन को हम बोलते हैं ऑटोमैट। नॉर्मली कोई मशीन होती है, यानी कोई यंत्र होता है, हम उसको जर्मन में बोलते हैं ऑटोमैट। और अगर जो यंत्र पैसा मैन्युफैक्चर करता है, यानी कि अभी पैसा मैन्युफैक्चरिंग मशीन से आपको कहीं मिलेगा नहीं, यानी कि आपको पैसा मिलता है उस मशीन से, तो वो क्या है? एटीएम, एनी टाइम मनी, यानी कि गेल्ड ऑटोमैट। तो अगर मशीन खराब हो गई तो हम क्या बोलेंगे हिमांशु उसको? पता नहीं। ठीक है। कपूत। कपूत एक वर्ब है जिसको हम बोलते हैं कि अगर खराब हो जाना, मतलब कपूत। तो ये बोल सकते हैं कि देयर गेल्ड ऑटोमैट इज कपूत, मतलब दी एटीएम मशीन इज डैमेज्ड। अच्छा चलिए ठीक है। तो फिर अगर मैं बोलूं वी गेट्स मतलब हाउ आर यू? नहीं, हाउ आर यू मतलब बेसिकली बोलते हैं हाउस गोइंग, ऐसे बोलते हैं हाउस गोइंग। जैसे अपन पूछते हैं ना हाउस गोइंग, बेसिकली इसका मतलब ये होता है। और इसलिए अपन बोलते थे क्योंकि हाउ आर यू इसी में सिमिलर है, तुम कैसे भी स्टार्ट करो तो बात सेम ही है। तो इस केस में वी गेट्स मतलब हाउस गोइंग, हाउ आर यू, ये सब चीज़ें। तो चलिए फिर अब जैसे कि बोले वू सेंड दाइने किंडर, वेयर आर योर चिल्ड्रन। अच्छा ठीक है। यहाँ पे हम एक एग्जाम्पल ले रहे हैं, या फिर स्टेशन पे यहाँ पे दो लोग बातें कर रहे हैं, तो वो बात कर रहे हैं ऐसे। तो वो जिन दाइना किंडर मतलब वो मतलब वेयर, जिन मतलब आर, दाइने मतलब यूअर, किंडर मतलब चिल्ड्रन। मायने किंडर सिंध डोट, डोट मतलब देयर, तो मेरे बच्चे यहाँ पर हैं। तो मायने किंडर सिंध डोट, डोट हमने आज एक नया वर्ड जाना, डोट मतलब देयर। ओके। मायने शोन राल्फ इज जेन। माइन मतलब माई, शोन मतलब सन, राल्फ उसका नाम है, इस्ट इज जेन मतलब 10। सो जेन जहरा आल्टे, जहरा मतलब ईयर, ओके, आल्ट मतलब ओल्ड। गुड तो मतलब गुड। तो वी ऑल्ट इज दाइने टॉक्टर, हाउ ऑल्ट मतलब ऑल्ट, इस्ट मतलब इज, दाइने मतलब योर, टॉक्टर मतलब डॉटर। सो का रिप्लाई होगा माइने टॉक्टर is elf jare alt। So my daughter is elf, यानी कि 11 years old। ठीक है। तो अभी मैं बोलूंगी कि साग माल बास ist das denn। मतलब साग माल, माल का मतलब पता नहीं, साग होता है टेल, वाज ist मतलब what is, das then मतलब that then, what is that then। So tell me what is that then। Okay, das ist dein Camel मतलब that is thine मतलब your, camel मतलब camel। ओके, इस बच्चे के पास एक कैमल भी है, बड़ा टॉय होगा वो, टॉय। बड़ा इंटरेस्टिंग है यार, मतलब कैमल टॉयज भी मिलते हैं। तुम किससे खेलती थी बचपन में? गुड़ियों से ही खेलती होगी तुम तो। याद नहीं है। तुम खेलती भी थी? याद नहीं है, बोला ना। अरे नो कमेंट्स। नहीं खेलती थी? नो कमेंट्स। तो इतना क्यों, ऐसे क्यों? मुझे याद नहीं है भाई कुछ भी, कि मैं खेलती थी या नहीं खेलती थी, क्या करती थी, बचपन था तो। हाँ। लॉस मतलब लेट्स गो, दास टैक्सी वार्ते, द टैक्सी वेटिंग। लॉस मतलब लेट गो भी होता है, जैसे तुम फ्रोजन का गाना सुनोगी ना, लेट इट गो। तो उस केस में मैंने उसका जर्मन का सॉन्ग देखा था, तो उसमें था लॉस था, तो मुझे आज पता पड़ा उस लॉस का मतलब होता है लेट्स गो। तो हमने डॉट जाना, देयर, शोन जाना यानी कि सन, डॉक्टर यानी कि डॉटर, किंडर यानी कि चिल्ड्रन, वी गेट्स मतलब हाउ आर यू, और साग माल मतलब टेल मी। साग माल हिंदी में माल किसी और को बोलते हैं, और साग माल मतलब टेल मी।
ठीक है। जर्मन में सागमाल मतलब टेल मी। तो बहुत अच्छा था यार जो भी था। अभी एक और कॉन्वर्सेशन लेते हैं आपको एग्जाम्पल के लिए बताने के लिए कि दो लोग एक फहर कार्टन के पास हैं। फहर कार्टन मतलब टिकट देने वाली मशीन रेलवे स्टेशन में। अभी एक आदमी दूसरे आदमी से पूछ रहा है इज देयर फहर कार्टन ऑटोमेट कपूत, यानी इज देयर इज दी फहर कार्टन ऑटोमेट ट्रैवल टिकट मशीन कपूत मतलब डैमेज्ड। तो दूसरा आदमी क्या बोलता है दा कॉम्ट काइन गेल्ड देयर इज नो मनी कमिंग। भाई पागल है क्या ये बंदा, टिकट मशीन से पैसा क्यों आएगा। सो दा कॉम्ट देयर कम्स काइन गेल्ड नो मनी। सो दूसरा आदमी क्या बोलेगा दास इज काइन गेल्ड ऑटोमेट, दास इज दैट इज काइन नो गेल्ड ऑटोमेट money vending machine. Their geld automat is dort. The geld automat, the money vending machine, यानी कि the ATM is dort, यानी कि their geld automat is kaput. The machine is damaged. Their geld automat is kaput. The ATM is damaged. So das ist kein Geld automat, मतलब that is no money machine, यानी मनी मशीन एटीएम बोल दो ना सीधा। हाँ, वो अभी ये बंदा बेचारा टिकट मशीन को एटीएम समझ रहा था और उससे उसको पैसा चाहिए, तो पैसा कहाँ से मिलेगा उसको, यानी एटीएम तो वहाँ थी और ये यहाँ खड़ा था। तो ये था एक कॉन्वर्सेशन। तो इससे हमने क्या सीखा कि टिकट वेंडिंग मशीन को हम बोलते हैं फहर कार्टन ऑटोमेट और एटीएम को बोलते हैं गेल्ड ऑटोमेट और डैमेज्ड को बोलते हैं कपूत और डॉर्ट मतलब देर, काइन मतलब नो, कॉम्थ मतलब कम। ठीक है, तो अगर तुम मुझे कम बोलती हो तो मैं तुम्हें ज़रूर बोलूँगा हार्टली वेलकम। तो हर्जिलिश विलकॉमन और हर्जिलिश विलकॉमन श्राव्या। तो ठीक है श्राव्या, अब मुझे बताओ एक्सक्यूज़ मी बोलना है तो मैं कैसे बोलूँगा वेयर इज़ ही हुंग। पार्डन मी या एक्सक्यूज़ मी, हमने ये इसको हमने पहले भी डिस्कस किया हुआ है कि वेयर इज़ ही हुंग। तो अगर मैं किससे पूछना चाहूँ वेरजी होंग इस दास आइन गेल्ड ऑटोमेट, यानी कि मैं एक्सक्यूज मी क्या वो गेल्ड ऑटोमेट है, मतलब कि क्या वो एटीएम है। तुम बोलोगी अगर तुम नेगेटिव हो तो तुम बोलोगी नहीं मतलब 9, अगर तुम पॉजिटिव हो तुम तो बोलोगी या मतलब जा JA जा। तो वो वहाँ पे मेरा पॉजिटिव और नेगेटिव होने में क्या फर्क है। वो अगर मशीन वहाँ पे गेल्ड ऑटोमेट हो वहाँ पे एटीएम हो तो हाँ बोलूंगी, वरना नहीं तो बोलूंगी। हाँ तुमने बिल्कुल सही बोला एकदम। वो तो मैंने ऐसे ही बस यूँ बोला था क्योंकि थोड़ा मतलब जैसे मैं बोलता हूँ मॉड्यूलेशन देना पड़ता है। हाँ मस्ती मजाक। ठीक है भाई, तो बहुत हो गया गेल्ड ऑटोमेट एंड ऑल। तो ये बहुत अच्छा सीखा है आज। डॉट मतलब देयर और हर्जिलिश विलकॉमन हार्टली वेलकम, डॉक्टर मतलब डॉटर, कपूत मतलब डैमेज्ड और ऐसे हम सिचुएशंस लेके हम डायलॉग सीखते हैं ना तो क्या हो जाता है कि दिमाग में रह जाता है। हम देखो अभी हम बोलते हैं ना कि जब विजुअल पावर इज मच मोर पावरफुल दैन लिसनिंग। जब हम कुछ सुनते हैं हम उतना कुछ ध्यान नहीं देते, बस कुछ देखते हैं हमें वो तुरंत याद रहता है। तो इसलिए हमें बचपन में मल्टीमीडिया रूम्स करके दिखाया जाता था। तो वैसे ही जब तुम ऐसे बस ऐसे टेक्स्ट बुक में जो ऐसा रहता है ऐसे सीखते हो, कुछ मजा नहीं आता, तुम्हें इतना जल्दी याद नहीं रहता। बट जब तुम उसको किसी एग्जाम्पल से रिलेट करते हो, किसी हर रोज किसी रियल लाइफ एग्जाम्पल से रिलेट करते हो तो वो चीज और अच्छे से याद रह जाती। तो हम ऐसे और एग्जाम्पल्स आपको और भी लाएंगे और हाँ ऐसे एग्जाम्पल्स डिस्कस करेंगे ताकि हम भी जल्दी सीख जाएं, आप भी जल्दी सीख जाएं और हाँ हम सब जर्मन बहुत अच्छी तरह बोलने लगे। तो आगे कहाँ जाएंगे हम? आगे हम यहीं पे ही रहेंगे। हाँ, और मतलब कौन सा एग्जाम्पल लेंगे मेरा ठीक मतलब है। तो मतलब जैसे कि दा कॉम्ट काइन साफ्ट, दा कॉम्ट काइन साफ्ट, साफ्ट मतलब जूस। सो उसका मतलब है कि द जूस इज नॉट कमिंग। इस्ट दर सॉफ्ट ऑटोमेट कपूट। हाँ। इस्ट मतलब इज, देयर सॉफ्ट ऑटोमेट मतलब दी जूस जूस मशीन, कपूट डैमेज्ड। सो अगर मैं बोलूंगी हाँ तो या देयर सॉफ्ट ऑटोमेट इज कपूत, अगर नहीं है 9 देयर सॉफ्ट ऑटोमेट निश्ट कपूत। Das ist kein soft automat, तुम ऐसे बोलोगी। काइन मतलब that is not soft automat। ठीक है, इसने तो मतलब ये बेचारा क्या है, इसने तो बियर मशीन को जूस मशीन समझ लिया।
तो ठीक है, तो अगर तो तब तुम्हें बोलना चाहिए कि das ist kein soft automat, कि this is not a juice maker, das ist ein beer automat, this is a beer vending machine. Okay, तो das ist kein soft automat मतलब that is not soft automat, that is not juicer. Nein, das ist Soft automat nicht, कि that is not a soft automat. और their soft automat is dot मतलब their, das मतलब that और दा मतलब here. Here को HIER बोलते हैं. here बोलते हैं. दा मतलब that I think. That this. चलो ठीक है, तो दा मतलब this, that मतलब दास और there मतलब dot, here मतलब बोलोगे. Ear मतलब eary. Oh, danke हिमांशु. Ja, beide. Du glücklich? Are you happy? Yeah. Okay, Tante. 9. Okay. ठीक है, तो फिर डॉट मतलब अगर मैं बोलूँ कि दिस इज माई टेलीफोन तो मैं बोलूँगा das ist mein Telefon. माइन टेलीफोन. और मैं बोलूँगा दिस इज माई टेलीफोन तो दा इज माइन टेलीफोन. और अगर मैं बोलूँ देयर इज माई टेलीफोन डॉट इज माइन टेलीफोन. मैं बोलूँ अगर हेयर इज माई टेलीफोन हायर इज माइन टेलीफोन. और हम स्टार्टिंग में भी बोलते हैं कि हम बोलते हैं कि दिस इज वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM. तो दिस के लिए हम बोलते हैं दा, पर हम कभी दिस नहीं बोले हैं. हम हमेशा बोले हैं कि हेयर इज योर वीआईटी कम्युनिटी रेडियो. तो हम बोलते थे HIER, जो कि तुम ही बोलती थी ये सब. मैं तो हिंदी में ही बोलता था. ठीक है भाई, ठीक है. तो आगे से श्राव्या आप याद रखना, अगर तुम बोलती हो जर्मन में कि दिस इज वीआईटी कम्युनिटी रेडियो तो दिस को क्या बोलोगे? दा इज वीआईटी कम्युनिटी रेडियो. ओके. इज दिस अ रेडियो? इज दिस अ रेडियो? या. तो उसको क्या बोलोगे तुम जर्मन में? इज दिस अ रेडियो? इज दिस अ रेडियो मतलब इस्ट दिस तो दास रेडियो, तो इस दास रेडियो. करेक्ट. कूल, वेरी कूल. आज कुछ गाना नहीं गा रही हो? बड़ी फिल्मी बनती थी. वो ना स्वभाव है, ऐसे आ जाता है, भाव निकल जाता है. तो हर रोज भाव ऐसे नहीं निकलते. तो आज कैसे भाव निकल रहे हैं? जनता जानना चाहती है. भाव मतलब जवाब चाहिए कि कैसे भाव निकल रहे हैं. आज भाई इश बिन ट्रोरिग, तो नॉर्मल भाव ही निकलेंगे. Why you are बड़ी थक गई हूँ यार, बहुत नींद आ रही है. बड़ी थक गई हो? बहुत नींद आ रही है. चलो कोई बात नहीं, बस अभी 10-15 मिनट और खींच लो, फिर तुम्हारी छुट्टी हो जाएगी. तुम्हें जो करना है करना. तुम्हें अगर खेलना है तो स्पाइलन करना, प्ले करना, क्लैवियर बजाना है जो कि पियानो बजाना है वो भी कर लेना. आखिर एक तुम एक क्या हो, मार्कटन हो, मतलब एक लड़की हो, तो थकोगी तो जरूर. क्यों, लड़के नहीं थकते? इतना जल्दी नहीं थकते. कुछ भी नहीं थकते इतना जल्दी. पर बोलने में तो लड़कियों को नहीं थकना चाहिए इतना. ठीक है, इस बात पे हम बाद में झगड़ते हैं. पहले हम यहाँ पे एग्जाम्पल्स तो ढूंढ लें. ठीक है, तो अब हम आगे बढ़ते हैं. तो आगे बढ़ेंगे उससे पहले हम जानेंगे हमने क्या पढ़ा है अभी तक. तो हमने पढ़ा, चलो ठीक है, क्विक रिवीजन. देर को क्या बोलोगी? देर को दास. थप्पड़ पड़ेगा, एक थप्पड़. फिर मेरे को मत कहना कि लड़कियों के ऊपर हाथ नहीं उठाते हैं. भूल गई भाई. तुम्हारी खुद की लाइन बोलनी चाहिए तुम्हें. देर मतलब डॉट. तुमने स्टार्ट ही ऐसा किया कि तुम्हारे बच्चे यहाँ पर है. देर, हाँ देर. अच्छा ओके फाइन. देर डॉट. दिमाग काम नहीं कर रहा थोड़ा आज. ठीक है. और हेयर को क्या बोलोगी? हियर. और डॉट मतलब? डॉट मतलब देर. और हर्जलिश विलकॉमन? हार्टली वेलकम. बट यू आर नॉट हार्टली वेलकम. ओह माय गॉड. मुझे वेलकम भी नहीं चाहिए वैसे भी. हम पहले से यहीं पर ही हैं. हाँ तो ठीक है भाई, ठीक है. ठीक है, तो फिर अब आगे बढ़ते हैं. अब वापस से रेलवे स्टेशन पे ही चले, क्या कहती हो? या नहीं यार? हाँ, एक ये भी देखा कि लेट्स गो को क्या बोलेंगे? लेट्स गो लू. ऐसा ही था. अरे लॉस एंजलिस का लॉस याद रखो. हाँ लॉस. हाँ वही LO याद था. तीसरा अक्षर याद नहीं था तो क्या करूँ? LOS. चलो ठीक है. अगर हम कभी अगर शावे मैं तुम्हें बोलूँ कि रेडियो चलते हैं तो मैं बोलूंगा लेट्स गो को क्या बोलूंगा? लॉस रेडियो. लॉस दास रेडियो. तो तुम क्या बोलोगी? या लॉस दास रेडियो. लॉस रेडियो. और बिस बार तो अपन बोलते ही हैं सी यू सून. फिर मैं बोलूंगा वेयर इज रेडियो, तो वो इस दास रेडियो. तुम क्या बोलोगी? हियर इज रेडियो. हियर इज दास रेडियो. हियर इज दास रेडियो. रेडियो कहाँ जाएगा? फिर देयर इज दास रेडियो को क्या बोलोगी? डॉट इज दास रेडियो. कूल, वेरी कूल, एक्सीलेंट, डूइंग अ वंडरफुल. वंडरबार. दैट इज वंडरफुल. टोल मतलब दैट इज ग्रेट. शून मतलब ब्यूटीफुल. और कुछ कमेंट सुनना चाहती हो? नहीं. झूठी तारीफ करूं नहीं तो? नहीं.
बिल्कुल हो नहीं। गया, उड़ा ली मेरी। अरे यार क्या उड़ाई तुम्हारी यार। हाँ सबका दिन तो होता है कि कोई दिन। हो जाता है, नो बिग डील। ओके, तो अब हम आगे बढ़ते हैं। Das ist mein Saft मतलब दैट इज माई जूस। Da ist mein Saft मतलब दा मतलब दिस इज माई जूस। Dort ist mein Saft, देयर इज माई जूस। Hier ist mein Saft, हियर इज माई जूस। Das ist meine Zeitung, Zeitung is a newspaper, so that is my newspaper. Das ist mein Telefon, That is my telephone. Das sind meine Blumen, Okay. That are my flowers. Das ist dein Saft, That is your juice. Das ist deine Zeitung, That is your newspaper. Das ist dein Telefon, That is your telephone. Das sind deine Blumen, That are your flowers. Dort sind deine Blumen, There are your flowers. Das sind deine Blumen, Das sind. deine Blumen, da Okay. वापस भूल दा गई। नहीं, मुझे मैं दाहिने पे अटके दाहिने ब्लूमेन क्यों आएगा? वो दाइन ब्लूमेन ही होता है। नहीं दाहिने होता है ना, ब्लूमेन लड़कियां हैं, ब्लूमेन लड़की फेमिनिन तो दाहिने है। ब्लूमेन। हाँ ठीक है, तो दा मतलब दिस इज योर फ्लावर्स। This is your flowers, हाँ या flowers, ठीक है। whatever. तो फिर अब ठीक है आगे बढ़ते हैं। Der Ball wohn ui ist kaputt, किया? Der Ball wohn ui ist kaputt। मुझे इस्ट कपूत और देर के अलावा और कुछ समझ में नहीं आया। देखो प्रिपोजिशंस होते हैं, प्रिपोजिशंस भी हम पढ़ेंगे एक बार। हाँ। तो अब देयर बाल मतलब द बॉल, क्योंकि बॉल क्या है, लड़का है, तो देयर बाल अच्छा, मस्कुलाइन है। बाल, ओके। देयर बाल द बॉल वॉन मतलब ऑफ, हाँ उई मतलब इज अ नेम ऑफ अच्छा अ जर्मन। वही नाम था। हाँ। ओके मुझे समझ में नहीं। इस कपूत हाँ समझ में आ गया कि इस डैमेज। हाँ होता है ऐसी तो तुम सीखोगी। अब तुम्हें देखो पक्का तुम बताओ, तुम्हें याद रहेगा ना कि उई क्या है? हाँ बिल्कुल याद रहेगा कि वही किसी लड़के का नाम है। और ऑफ मतलब को क्या बोलोगी तुम? वॉन। हाँ फोन 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 फोन, तो das ist von उई तो हाँ अरे हाँ कपूत। उई। नहीं एक बार सोचो, अगर वो इंडिया आएगा तो उस लड़के को क्या बुलाओगे? उई इधर आ। चलो ठीक है फिर, तो अब आगे बढ़ते हैं। Das Baby weint, Weint मतलब to cry, so the baby cried. Die Mutter ist glücklich, The mother is happy. Ihre Verkarten sind da, Ihre Verkarten मतलब their tickets are there. their tickets are there, their tickets। पक्का? हाँ Verkarten मतलब टिकट्स ही होते हैं। ठीक है, तो their tickets are there, तो क्योंकि मतलब फेहरिकारतन, क्योंकि पहले मैंने बोला था कि फेहरिकारतन ऑटोमाट मतलब टिकट वेंडिंग मशीन, तो फेहरिकारतन हुए टिकट्स। तो आयरे फेहरिकारten sind da मतलब tickets are there। There. Cool। वॉन का तो मतलब हो गया ऑफ, ऑफ और एक और जो था उसमें था कि कपूत डैमेज, और हमने देयर हेयर दिस दैट पढ़ा। और फ्लैशे मतलब बॉटल। हाँ यहाँ पे थोड़े और नए वर्ब्स, नए नाउन्स हो जाए आज। यानी जैसे हमें पहले पता है कि टाशे मतलब बैग होता है, कॉफर मतलब सूटकेस होता है, ऐसे ही फ्लैशे मतलब बॉटल होता है, और गिपैक मतलब लगेज। गिपैक मतलब लगेज। कहाँ पर गिपैक की स्पेलिंग बोलो तुम? GEPACK। गिपैक मतलब लगेज, और कॉफर मतलब सूटकेस, और टाशे मतलब बैग। बैग टाशा, टाशे। हाँ ठीक है। टाशे टाशे, और टाशन मतलब बैग्स। बैग्स। गेपैक मतलब गेपैक मतलब लगेज। कॉफर मतलब सूटकेस। टाशे मतलब बैग। बैग। तो दोस्तों आप अगर अपना बैग लेके जाते हैं कहीं, तो आप ऐसे मत बोलिए कि मैं बैग ले जा रहा हूँ, आप ऐसे बोलिए मैं अपना टैशे ले जा रहा हूँ, अगर आप जर्मन सीखना चाहते हैं तो। टिडिंग। और दूसरी बात, अगर आप बोलेंगे कि मैं सूटकेस लेके जा रहा हूँ, तो ऐसे बोलिए कि दिस इज माई कॉफर, मतलब ये है मेरा सूटकेस। ऐसे छोटे छोटे वर्ड्स आप, जैसे मान लीजिए एक छोटा बच्चा है, आप अपने कजिन को देखते होंगे, वो कैसे लैंग्वेज सीखता है? टूटी फूटी करते करते कुछ शब्द बोलता है। जैसे पानी बोलता है तो ऐसे नहीं बोलेगा कि मुझे पानी चाहिए, पहले बस बोलेगा पानी पानी पानी। तो अपन को ऐसे सीखना है। तो जो नॉर्मल जो वर्ड्स हैं वोकैबुलरी आप भूलेंगे। तो अगर आपको कभी अपने दोस्तों से बोलते हैं कि वो कहाँ है, आपको बोलना है कि वेयर इज ही, तो तुम बोल सकते हो कि वेयर इज ही।
थोड़ा ऐसे मिक्स करके बोलिए। इसको क्या बोल दो, इस्ट बोल दो तो याद रहेगा। और अगर आप अपना लगेज लेके कहीं जा रहे हैं तो बोल सकते हो कि मेरा लगेज आ गया है, तो मेरा गेपैक आ गया है, ऐसे बोल सकते हो। या फिर माइनर गेपैक इस्ट कम। हाँ, और ये सब चीज़ों में तो पक्का आपको बहुत टाइम लगेगा अगर आप पूरा बोलना चाहते हैं, पर आप एटलीस्ट इतना तो बोलिए कि आपकी वोकैबुलरी सुधर जाए। क्योंकि हम खुद आप के सामने एक एग्जांपल देख चुके हैं कि मैं कितना अच्छा बोलती हूँ, 2 मिनट में भूल गई। 2 मिनट में भूल गई। तो इसलिए श्राव्य अपन भी ऐसे ही करेंगे, कभी मिलते हैं तो अपन जानते हैं कि अपन पूरा नहीं बोल पाएंगे अभी, पर अपन थोड़ा जो वर्ड्स हैं, अगर अपन कभी व्हाट्सएप पे बात कर रहे हैं या कभी क्लास में बात कर रहे हैं, तो मैं बोल सकता हूँ कि तुम देर को क्या बोलो, देर को THEER को बोलूंगे द। हाँ, थप्पड़ पड़ेगा वापस से। देर मतलब डॉट। हाँ, डॉट। ओके फाइन। दा मतलब दिस। और हेयर मतलब हियर HIER। और दास मतलब कि इतना बोलती है ये वापस उल्टा। दैट। तो चलो दिस दैट मतलब हाँ, ओके रुको मुझे समझ में आ गया। दिस मतलब दा, दैट मतलब दास। बढ़िया। हाँ, देयर मतलब डॉट और हियर मतलब हियर। हाँ, फाइनली मैंने सीख लिया, अब मैं ये भूलने नहीं वाली। तो चलिए ठीक है, तो अभी अपन कभी भी कुछ बात करेंगे तो श्राव्य याद रखिएगा कि अपन छोटे छोटे वर्ड जो सीख रहे हैं, अगर आप भले उसको हिंदी में ले रहे हैं, बट उसका जो अगर आप जर्मन वर्ड लेके आ जाए, भले सेंटेंस नहीं लेके आए पर एटलीस्ट वर्ड तो लेके आए। अगर मैं बोलूँ कि तुम कहाँ हो, तो मैं तुम्हें बोल सकता हूँ कि तुम कहाँ हो, तो मैं क्या बोलूंगा, दू कहाँ हो, ऐसे ही बोल दो सीधा, ताकि तुम्हें पता तो रहे तुमको क्या बोलते हैं, दू कहाँ हो। हाँ, दू कहाँ हो, ऐसे ही कुछ बोल दो। तो चलो ठीक है, तो अपना गेपैक बांध लीजिए लोगों, अपने लगेज बांध लीजिए। आपका ईयरफोन अगर आपके कानों में जा रहा है तो आप उसको निकाल दीजिए, क्योंकि हम शो खत्म करने वाले हैं। और नहीं, उससे पहले हाल्ट मतलब हाल्ट हिमांशु, स्टॉप मतलब रुको। पर दोस्तों आपके लिए भी हाल्ट है, रुको, अभी जितना जल्दी मत जाओ, क्योंकि हम आपको पहले रिविजन कराएंगे। हमारा ये सेशन जो था कोई ग्रामर से रिलेटेड नहीं था, हम प्रैक्टिस कर रहे थे। तो प्रैक्टिस करेंगे, जब हम वापस से वो शब्द वापस बोलेंगे। तो अगर आप भी प्रैक्टिस करना चाहें तो आप अपने मोबाइल में जाइए और रिकॉर्ड का बटन दबाइए, हमारा शो रिकॉर्ड करिए और बात पे सुनते रहिए। क्योंकि लैंग्वेज आप तभी सीख पाएंगे अगर आप किसी एक पर्टिकुलर पैराग्राफ या कॉन्वर्सेशन को बात पे सुनेंगे। अगर आप इधर भी सुन रहे हैं उधर भी सुन रहे हैं तो आप इतना ग्रिप नहीं बंधा पाएंगे। सीख लेंगे जरूर, पर टाइम लगेगा। पर कौन इतना टाइम इन्वेस्ट करना चाहता है, और बोरिंग लगेगा, क्योंकि एक हद तक आपको ये लगेगा मेरे को कुछ समझ नहीं आ रहा, मेरे लिए सब नया है। पर अगर आप हमारा शो रिकॉर्ड करके वापस से सुनेंगे तो आपको 10% और समझ आएगा। तो ऐसे करते करते जब आप 90% तक पहुंच जाएंगे तो आपको एक बहुत अच्छी फीलिंग आएगी। रिश्टिक मतलब इट इज करेक्ट। चलिए पूरा सेंटेंस मत बोल दीजिए, मैं बोल सकता हूँ क्या ये रिश्टिक है, क्या ये करेक्ट है, ऐसे बात करते हैं अपन। ठीक है, एक नया हमने दौर स्टार्ट कर दिया है हमारे इस रेडियो में, जिसका मतलब है कि हम आपको कॉमन वर्ड्स जो हैं, जो हम जनरली इंग्लिश के बोल देते हैं, हम कॉमन वर्ड्स लर्निंग कराएंगे आपको। हाँ, लर्निंग कराएंगे। अब आप नॉर्मली हिंदी भी बोलती हो तो नॉर्मली आप ट्रेन को ट्रेन बोलती हो, लोहपत गामिनी नहीं बोलती हो। वैसे ट्रेन का हिंदी वर्ड होता है लोहपत गामिनी, उसको वो नहीं बोलते हैं, अपन ट्रेन ही बोलते हैं। तो ऐसे हम जर्मन सीखेंगे, वोकैबुलरी ऐसे बढ़ाएंगे, जो कॉमन वर्ड्स हैं हम उनको यूज करेंगे। ठीक है, इस बार से हम ट्रेन को बोलेंगे जुग, क्योंकि जर्मन में ट्रेन को जुग बोलते हैं। ठीक है, और अगर मैं कभी श्राव्य तुमसे पूछूं कि तुम्हारी ट्रेन कब है, तो मैं तुम्हें सीधा बोलूंगा कि तुम्हारी जुग कब है। पर लिटरली कोई तीसरा बंदा आएगा तो इन्हें लगे इनकी कौन सी कोड लैंग्वेज चल रही है, ये बंदे सही है या नहीं है, इनको क्या हो गया है, सटक गया इनका दिमाग, सटक गया। पर लोग दुनिया जो भी कहती रहे, अगर आपको कुछ सीखना है तो आपको कोई आगे बढ़ना है, कोई परवाह नहीं। और जितना हो सके जो इंटरेस्टेड लोग हैं उनको अपने दायरे में रखिए, उनको अपने नज़दीक रखिए, क्योंकि आप लैंग्वेज तभी सीख पाएंगे जब आप बोलेंगे। और बोलने के लिए आप अपने आप से आईने में तो इतना नहीं बोल सकते, एटलीस्ट सामने वाला लोगों से बात करिए। और क्योंकि जब डिफरेंट ब्रेन्स होंगे, डिफरेंट थिंकिंग होगी, तो जल्दी भाव प्रकट होंगे। और जो लैंग्वेज है एक्सचेंज ऑफ व्यूज, तो उसकी डिसेंसी और उसका अस्तित्व बरकरार रहेगा। अस्तित्व, एग्जिस्टेंस। वही इतनी हिंदी मुझे आती नहीं है, तो ठीक है, आप अभी ट्रेन को क्या बोलते हैं उसको? जुग। और न्यूज़पेपर को क्या बोलोगी? जाइटुंग। और दूसरी बात देर को? देर मतलब कौन सा देर, कि वहाँ वाला देर कि उनका देर? वहाँ वाला देर, वहाँ है ट्रेन। हाँ, उसको कैसे तो बोलोगी? डॉट इज जुग। हाँ, वहाँ है ट्रेन। कूल, एक्सीलेंट, सीख लिया मैं। हाँ, और हमने और चलो आज कुछ 10-20 वर्ड सीखे ना नए। हाँ, तो ठीक है, मैं तुमसे पूछता हूँ, तुम उसका बताओ मतलब। ठीक है, ओके। कॉफर, सूटकेस,
क्या तुमने अपना सूटकेस बांध लिया है? क्या तुमने अपना मैंने कॉफर बांध अपना लिया है? कॉफर बांध लिया है। क्या तुम्हारे पास गेट पैक है? मतलब गेपैक मतलब लगेज। क्या तुम्हारे पास ताशे है? हाँ, अभी मेरे बगल में ही है, मेरा बैग मेरे बगल में ही है। अच्छा, तो तुम्हारा बैग क्या देर है, मतलब डॉट है? इश ताशे इस डॉट। So मेरा माय बैग इज देयर। कूल। और इश मेरा बैग यहाँ है, मतलब हेयर है। तो इश ताशे हेयर इस हियर या इस द, हाँ इस हियर बोलोगे, इस हियर बोलोगे। दा का मतलब वापस से तुम कंफ्यूज हो गए। नहीं। दा, अरे तुम ऐसे देखो ना, दिस दैट, तो क्या बोलोगा? दा दास। तो दिस दैट की पैरोडी, ये एक बहुत अच्छा रूल हो गया। देखो, दिस दास, सॉरी उल्टा हो गया, दिस दैट, ये तो पैरोडी है एक। दिस दैट इज दा एंड हाँ, तो दा के आगे एस लगा दो तो दास। तो दा के साथ एस वाला जो शब्द है वो जुड़ जाएगा तो दास। तो यानी दास की क्या हो गई? कॉम्बिनेशन बन गई। तुम्हें दास तो पता है, दैट, तो दिस का क्या कर लो, दा। तो बचा क्या? हेयर, और एक और क्या बचा? डॉट। तो वो तो तुम्हें डॉट अपने आप ध्यान हो जाएगा। हमारा कंफ्यूजन था कि डॉट और दा में कैसे डिफरेंशिएट करें। तो ऐसे डिफरेंशिएट कर दो, दास में से एस हटाओ तो दा बना, तो दा उसकी जुगलबंदी को बरकरार रखेगा। तो इसलिए अब हम जाते हैं। हमें बहुत ट्राउरिक लग रहा है, बुरा लग रहा है कि हम आपको अब बाय कहने वाले हैं, चूज कहने वाले हैं, पर याद रखिए हम आपको गुड बाय मतलब कि ऑफ वीडर से नहीं कहने वाले हैं। हम आपको सिर्फ बाय कहेंगे, जो कि है चूस। तो हम साइन ऑफ करते हैं हमारी लास्ट लाइन बोलते हैं। तो ये है हमारी लास्ट लाइन। Ich bin Shravya. Ich bin हिमांशु मंगानी. Und ihr hört VIT Community Radio 90.8 FM. Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கிக் கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இந்த நிகழ்ச்சியில நீங்க முழுக்க உணவை பத்தி தாங்க கேட்க இருக்கீங்க. உணவோட நற்குணங்கள், உணவுல இருக்கிற பல வகைகள், அதை பத்தி தான் நம்ம பேச இருக்கோம். உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அது மனித வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான விஷயம் பிரியங்கா. இப்ப இருக்க காலத்துல அது ஆடம்பரமான விஷயமா மாறிட்டு இருக்கு. ஆமா நிவேதா, இதுதான் எனக்கும் தோணுது. என்னன்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரையும் பார்த்தோம்னாவே உணவு பல வகையா மாறிக்கிட்டே வருது. நம்ம உணவு முறையும் ரொம்பவே மாறிட்டு வருது. அதுக்கப்புறம் நிவேதா, உணவுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சுவைதான். ஒரு உணவு முழுமை அடையுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னாவே அதுல இருக்கிற அறுசுவைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம டைட்டிலேயே பார்க்கலாம், அறுசுவைன்ற ஒரு வார்த்தை இருக்கு. அறுசுவைன்னா நீ என்ன நினைக்கிற நிவேதா? அறுசுவைனா 6 வகையான சுவைகள் பிரியங்கா. இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் மற்றும் கசப்பு, இதுதான் அறுசுவை. இந்த அறுசுவைகளும் நம்ம உணவுல இருக்கணும். அதுதான் நம்ம தமிழர் கலாச்சாரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நல்லா சமைக்கிறவங்களன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்களை எப்படி சொல்லி கூப்பிடுவாங்கன்னா அறுசுவை அரசன், அறுசுவை அரசி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த 6 சுவையுமே நம்ம உணவுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா நிவேதா, நீங்க தமிழர் கலாச்சாரம்னு பேசுறப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். விருந்தோம்பல்னு ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துல இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உறவினர்கள், நண்பர்கள் யாரா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்ப அவங்களுக்கு விருந்தளித்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது நம்ம வழக்கமாவே இருக்கு. நிவேதா, விருந்துன்னா உனக்கு என்ன தோணுது? எனக்கு விருந்துனாலே வாழை இலை தான் பிரியங்கா ரொம்பவே ஞாபகம் வருது. அந்த காலத்துலலாம் வாழை மரம் எல்லார் வீட்லயுமே வளர்த்துட்டு வருவாங்க. வாழை இலை எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல உணவு பரிமாறுறது நம்ம விருந்தோம்பல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிவேதா, வாழை இலையில சாப்பிடும்போது அது ருசியே தனிதான். சுட சுட சாப்பாட்டை ஒரு பெரிய வாழை இலை வச்சு அதுல வர ஒரு மனமும் ருசியும் தனிதான் நிவேதா. இதுல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூடா இருக்கிற பாயசத்தை வாழை இலையில ஊத்தி அதை வழிச்சு சாப்பிடுறப்ப வர ருசி இருக்கே, என்ன ருசி! சரிங்க நிவேதா, வாழை இலையை பத்தி பேசணும்.
வாழை இலையில எப்படி பரிமாறணும்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் எனக்கு. வாழை இலையில வந்து உணவு பரிமாறுற முறை அப்படின்னு வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்துல வந்து ஒரு முறை இருக்கு. வாழை இலையில மேல் பகுதியில பார்த்தீங்கன்னா உப்பு, ஊறுகாய், கூட்டு, பொரியல், இனிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வைப்பாங்க. கீழ்ப்பகுதியில வந்து சாதம், சாம்பார் இந்த மாதிரி நம்ம எந்த உணவை மெயினாக சாப்பிட்றோமோ அந்த உணவெல்லாம் வந்து வாழை இலையோட கீழ்ப்பகுதியில் வைப்பாங்க. இப்படி தான் வந்து நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில் வந்து அந்த உணவெல்லாம் பரிமாறிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது பிரியங்கா நம்ம தமிழர்கள் கலாச்சாரத்தில். அதில் எத்தனை வகையான உணவுகள் இருக்குது அப்படின்னு உனக்கு தெரியுமா? கண்டிப்பாக நிவேதா, இப்போ நான் சொல்கிறேன். தமிழரோட உணவு வகைகள் பற்றி வந்து நான் இப்போ சொல்ல இருக்கேன். என்னன்னு பார்த்தோன்னா 4 வகைகள் இருக்குது. கடல் உணவு, இறைச்சி, மரைக்கறி உணவு, சிறப்பு உணவுகள் ஒரு சிலது இருக்குது. கடல் உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மீன், இறால், நண்டு இந்த மாதிரி வகைகள் இருக்குது. இறைச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து சண்டேனா சாப்பிட்ற ஒரு சில விஷயம் தான் நிவேதா இது. அதுதான் கோழி, ஆடு இந்த மாதிரி விஷயங்கள். இதில் வந்து அந்த காலத்தில் மாடு, மான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளை யாரும் சும்மா விட மாட்டாங்க. அதனால நம்ம கோழி, ஆடோட நிறுத்திப்போம். அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து மரக்கறி உணவு இருக்குது. இது வந்து தாவர உணவுகள், அதாவது காய்கறி, பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதில் வந்து சேரும். சிறப்பு உணவுகள்னு எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கூழ் பொங்கல். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆடி மாதம்னாவே கூழ் பொங்கலுக்கு தான் சொல்லிடுவோம். எல்லார் வீட்டில இருந்து கூழ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயில்கிட்டே வச்சு பொங்கல் வச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் அது. சரிங்க நிவேதா, இப்போ வந்து நம்ம தமிழர் உணவு வகைகள் பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கேன். தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் பிரியாங்க. தமிழர்களோட உணவு உட்கொள்ளும் வகை வந்து மொத்தம் 12 வகைகள் இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்செல்லாம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இது மட்டும்தான் நம்ம எல்லாமே. எனக்கும் அவ்வளோதான் தெரியும் நிவேதா. 12 வகைகள் சொல்கிறீங்க, அப்படி என்னென்ன இருக்குது? 12 வகைகளில் முதல் வந்து அருந்துதல். அப்படின்னா வந்து மிகச்சிறிய அளவு உணவு தான் உட்கொள்ளுதல். அதுக்கு பேர் தான் வந்து தமிழர் கலாச்சாரத்தில் அருந்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்ணல். அப்படின்னா பசி தீர, அதாவது வயிறு ரொம்ப சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் உண்ணல், அதாவது என்ன மாதிரி. ஆமாம். அடுத்ததாக வந்து உறிஞ்சல். அப்படின்னா ஒரு வாயை குவித்து நீரியற் பண்டங்களை ஈர்த்து உட்கொள்ளல், இதுதான் வந்து உறிஞ்சல். அப்படின்னா நம்ம ஜூஸ் அதெல்லாம் வந்து உறிஞ்சி சாப்பிடுவோம், அதுதான் உறிஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குடித்தல். நீர் உணவு வந்து பசி தீர சாப்பிட்றது. குடித்தல்லே வந்து நம்ம நீர் உணவு, அது வந்து ரொம்ப பசியாறு சாப்பிட்றோம் அப்படின்னா அது பேர் வந்து குடித்தல். அடுத்து வந்து தின்றல். அப்படின்னா தின்பண்டங்களை தின்றல். தின்பண்டங்கள் அப்படின்னா வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம நிறையவே சாப்பிடுவோம். நீயும் நிறைய சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுதான் வந்து தின்றல். அடுத்ததா பார்த்தீங்கன்னா தொய்த்தல். சுவை தீர மகிழ்ந்து சாப்பிட்றது. நம்ம வந்து ஒரு உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து அந்த உணவு நம்மளுக்கு சரிமானம் ஆகும்னு கூட நம்ம பெரியவங்களாம் சொல்லி கேட்டிருப்போம். தூய்த்தல் அப்படின்னாவே சுவைத்து மகிழ்ந்து சாப்பிட்ற ஒரு விஷயம் தான் தூய்த்தல்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு விஷயம் நக்கல். நக்கி துளாவி சாப்பிடுறது. அது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் தான் நிவேதா. இப்போ கூட நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நீ பாயசத்தை எப்படி சாப்பிடுவேன்னு, அந்த விஷயம் தான் நக்கல். அடுத்ததாக பார்த்தோன்னா நுங்கல். அப்படின்னா முழுவதையும் ஒரே வாயில் எடுத்து சாப்பிட்றது. இது நம்ம எப்போ பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியுமா நிவேதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறப்பதான் இதை பண்ணுவோம். கண்டிப்பா நிவேதா, அடுத்து சொல்லுங்க. பருகல். அது வந்து நீரியற் பண்டங்களை சிறுக குடிப்பது. நம்ம வந்து குடித்தல் பத்தி பார்த்தோம், அது வந்து பசி தீர நீரியற் பண்டங்களை குடித்தல். இது வந்து பருகல்னா கொஞ்சமான அளவு வந்து நீர் ஆகாரங்களை வந்து சாப்பிட்றது தான் வந்து பருகல். அடுத்தது பாத்தீங்கன்னா மாந்தல். மாந்தல்னா மடமடவென உட்கொள்வது, அதுதான் மாந்தல். நம்ம தினமும் காலேஜுக்கு கிளம்புறப்ப இந்த வேலையை தான் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா மெல்லல். அப்படின்னா கொஞ்சம் கடிய பண்டங்களை வந்து நம்ம வந்து பல்லால கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மெல்லல். அதாவது உனக்கு கடிய பண்டம்னா என்னன்னு ஞாபகம் வருது? எனக்கு வந்து தோன்றது வந்து கடிய உணவுன்னு எனக்கு தோன்றது என்னன்னு பார்த்தோன்னா கடல உருண்டை நிவேதா. ரொம்பவே கடினமாக இருக்கும் அதை கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து மெல்லல்னு சொல்கிறாங்க பிரியங்கா. அதுக்கு அடுத்தது வந்து விழுங்கல். அப்படின்னு கடைசி வகை வந்து விழுங்கல். அது வந்து பல்லுக்கும் நாக்குக்கும் இடையில தொண்டை வழியாக சாப்பிட்றதுக்கு பேர் தான் வந்து விழுங்கல். இது நம்ம எப்போ பண்ணுவோம்னா நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாதப்ப வீட்டில் வந்து கஷாயம் காய்ச்சி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம விழுங்கல். தமிழர் கலாச்சாரத்தில் வந்து இந்த 12 வகையாக உணவு உட்கொள்ளும் முறை வந்து இந்த 12 வகை தான். சரிங்க நிவேதா, நீங்கள் இப்போ சொன்ன தமிழர்கள் உட்கொள்ளும் முறையை பற்றி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நீங்கள் வந்து வாழை இலையில் உணவு எப்படி பரிமாறுவாங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட. அதில் வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை ஈர்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிப்பு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இனிப்புன்றது வந்து ஒரு
எந்த ஒரு புது காரியம் தொடங்கினாலோ இனிப்பை பரிமாறி தான் தொடங்குவோம் இல்லையா? கண்டிப்பா பிரியங்கா. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாலோ இல்ல நம்மளுக்கெல்லாம் நம்ம வந்து மாணவர்கள், நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு பரீட்சையில வந்து பாஸ் பண்ணாலோ எல்லாருக்கும் முதல்ல நம்ம தர விஷயம் வந்து இனிப்பு தான். நீ சொன்னதும் சரிதான் பிரியங்கா. எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இனிப்பு எடுத்து தான் ஆரம்பிப்போம். நம்ம நிகழ்ச்சியிலையும் வந்து இது முதல் நாள் அப்படின்றதுனால நம்ம இனிப்பை பத்தி பேசலாம். கண்டிப்பா இனிப்பை பத்தி நம்ம பேசணும் நிவேதா. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு வந்து நமக்கு 2 விதமாகவும் கிடைக்கும். நம்ம வீட்லயும் நம்ம இனிப்பை செஞ்சு சாப்பிடலாம், கடையிலையும் போய் வாங்கி சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு சில விசேஷ நாட்கள்ல வீட்டில் செய்யற உணவு எப்படி செய்யறதுன்ற ஒரு செய்முறையை தான் நான் இப்போ எல்லாருக்கும் சொல்ல போறேன். சரிங்க நிவேதா, உங்களுக்கு தீபாவளினாலே என்ன ஞாபகம் வருது? தீபாவளினாவே நிறைய இனிப்பு வகைகள்லாம் இருக்கு பிரியங்கா. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு இனிப்புனா அதிரசம் தான். என் கண்ணுக்கு அதுதான் தெரியும் எத்தனை இனிப்பு வகைகள் இருந்தாலும். அதுவும் எங்க வீட்டுல வேற படைச்சிட்டு தான் அதிரசத்தை சாப்பிட கொடுப்பாங்க. அது வரைக்கும் நான் அதை பார்த்துட்டே இருக்கிறதுலே எனக்கு அந்த அதிரசம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என்ன நிவேதா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடியே திருடி சாப்பிடுவேன்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? அது வந்து உனக்கு தான் தெரிஞ்ச விஷயம், எங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை. ஆமா, அதிரசம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? அதிரசம் வந்து செய்முறை எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரி நிவேதா, உனக்கு தெரியுமா எப்படி செய்யறதுன்னு? அதிரசம் சாப்பிட்றதுக்குன்னு ஏதாவது ஒரு முறை இருந்ததுன்னா அது எனக்கு கண்டிப்பாவே தெரியும். செய்யறதுக்குன்ற முறையெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, செய்யறது எப்படின்னு நான் உனக்கு சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்டுட்டு வீட்டில் போய் ஒரு வாட்டி செஞ்சு பாரு. கண்டிப்பா சொல்லு, நானும் ஒரு நாள் செஞ்சு எங்க அம்மாவை சர்ப்ரைஸ் பண்றேன். வேணா நிவேதா, நீயே செஞ்சு நீயே தான் சாப்பிடணும், யாருக்கும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிடாத. சரி பிரியங்கா, நீ முதல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்ல. கண்டிப்பா சொல்றேன் நிவேதா. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சில பேர் பார்த்தோன்னா நான் நிறைய செய்ய போகிறேன், மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றவங்க கடைக்கு போய் மெஷினில் தான் அரைச்சிட்டு வருவாங்க. நான் கொஞ்சமாக வீட்டு வரைக்கும் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க வீட்லேயே மிக்சியில் அரைச்சி வச்சுப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி மாவு அரைச்ச உடனே அது ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே அதை நம்ம ஜல்லிச்சு வச்சுக்கணும் நிவேதா. சில பேர் என்னன்னு பார்த்தோன்னா, எனக்கு வந்து அதிரசம் கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட காரணம் என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு காரணம் ஜல்லிக்காத காரணத்தினால்தான். கண்டிப்பாக அந்த ஈரமான பதத்தில் இருக்கிறப்பவே ஜல்லிச்சு வச்சுக்கணும். அந்த பதம் போறதுக்கு முன்னாடியே அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அதுல 1/4 டீ டம்ளர் தண்ணியை ஊத்தி அதை வந்து கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை சிறிய சிறிய துண்டுகளா வெட்டி அதை வந்து அந்த பாத்திரத்துல தண்ணி காஞ்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்துல போட்டு நல்லா வேக வைக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெள்ளத்தோட ஸ்மெல் நமக்கு வரும். இந்த வெள்ளத்தை எதுக்காக பிரியங்கா இப்படி பாயில் பண்றோம்? இந்த வெள்ளத்தை எதுக்காக பாயில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நிவேதா, இப்போ நமக்கு பச்சரிசி மாவு இருக்குது, அதோட கலர்ந்து நமக்கு அதிரசம் தட்டுற பதம் வரணும்னா வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாவை அதில் கலக்க முடியும். வெள்ளத்தை பாகு எடுக்கணும்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். பாகு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளம் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சா, அது பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு நிவேதா. இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதிரசம் எனக்கு வந்து கட்டியாக இருக்குது, என்னால் கடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இது கண்டிப்பாக வந்து பின்பற்ற வேண்டிய ஒரு ஒன்று தான். என்னன்னு பார்த்தோன்னா, பாகு வந்து நமக்கு அந்த ஸ்மெல் வரப்பவே ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பாகை வந்து ஒரு டீஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக இந்த தண்ணியில் ஊற்றணும் நிவேதா. தண்ணியில் ஊற்றுறப்ப அந்த பாகு வந்து அந்த தண்ணியில் கரையவே கூடாது. கரையாமல் அடியில் போயிட்டு அந்த பாகு அப்படியே இருந்துச்சுன்னா அந்த பதம் நமக்கு வந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு முறையும் இருக்குது. என்னன்னு பார்த்தோன்னா, இதே மாதிரி தண்ணி வந்து தட்டில் ஊற்றாமல் அதை கொஞ்சம் கையில் எடுத்து அந்த பாகில் விட்டோம்னா நமக்கு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வரப்பவே நம்ம பாகு வந்து நம்ம எதிர்பார்க்குற பதத்தில் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பிரியங்கா, இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருக்குமே அதிரசம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த பாகு வந்து கரெக்டான பதத்தில் எடுக்காததுனால தான் அதிரசம் வந்து நீ சொன்ன மாதிரி கடினமாகிடும், யாராலையும் சாப்பிடவே முடியாமல் போயிடும். இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருனாலையும் அதிரசம் ரொம்ப நல்லாவே செய்ய முடியும்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நிவேதா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து பாகு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜல்லிச்சு வச்ச பச்சரிசி மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம அதிரசம் செய்கிற ஒரு முறையை வந்து தொடங்கலாம். இப்போ அந்த பாகில் வந்து கருப்பு எள்ளை போடணும்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை எள்ளும் போடலாம், கருப்பு எள்ளும் போடலாம். ஆனால் அதிகமாக சுவை ஊட்டக்கூடியது வந்து கருப்பெள்ளு தான். இப்போ பாகு ரெடியாக இருக்குது, பச்சரிசி மாவு ரெடியாக இருக்குது. பச்சரிசி மாவு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாகவே இந்த பாகில் கொட்டிட்டு கிண்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும், மொத்தமாக கட்டிடும். அப்போ நமக்கு உருண்டை பிடிச்சி அதை தட்டுறப்ப நமக்கு அந்த பதமே வராது.
கொஞ்சம் கொஞ்சமாக பாகு சூடாக இருக்கிற அந்த நேரத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த பச்சரிசி மாவை கொட்டி அதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம எதிர்பார்க்குற பதம் நமக்கு கிடைக்கும். அப்போவே நம்ம கொஞ்சம் அந்த மாவை கிள்ளி தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அது வந்து சாஃப்டாக இருக்கா அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பேப்பர் எடுத்துட்டு அதில் பேப்பர்னா ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துட்டு அதில் எண்ணெய் தடவி தட்டுவாங்க. நான் வந்து கேட்டுக்கிறது என்னன்னா, வாழை இலை எடுத்துக்கலாம். வாழை இலை எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது மேலே தொடச்சி அதில் வந்து அந்த உருண்டையை வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதிரசத்தை போட்டு வெளியே எடுக்கலாம். அதிரசத்தை வெளியே எடுத்த அப்புறம் நம்ம வந்து அதில் இருக்கிற எண்ணெயை வந்து மொத்தமாக வெளியே எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, எண்ணெயை எடுக்கணும்னு போட்டு நல்லா அழுத்தி அதிரசமே கடைசியில் உடஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த எண்ணெயை வெளியே எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பலகாரம்னா கண்டிப்பாக எண்ணெய் இல்லாமல் இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் நல்லதுதான். அதிரசம்னு நீங்கள் அந்த எண்ணெயில் போடுறப்பன்னு சொல்கிறதே எனக்கு வாயெல்லாம் ஊறுது. எனக்கு எப்போ அதிரசம் சாப்பிட போகிறோமோ அப்படியே என் கண்ணு முன்னாடிலாம் வந்து அதிரசம் நிற்கிற மாதிரியே இருக்குது. நானும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ சொன்ன மாதிரி கரெக்டான பதத்தில் பாகு எடுத்து பச்சரிசி மாவை அரைச்சி இன்னைக்கு நானும் அதிரசம் பண்ணி எங்கள் அம்மா கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிவேதா. இப்போ இந்த அதிரசமில் பார்த்தோன்னா வந்து வெல்லம் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்குது நிவேதா. சரிங்க நிவேதா, வெல்லத்தை பற்றின நற்குணங்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு கண்டிப்பாக தெரியும் பிரியங்கா. முதல்ல வெல்லம் வந்து 2 வகையான வெல்லம் இருக்குது. கரும்பு, பனை 2 இதுலேருந்தும் வெல்லத்தை தயாரிக்கிறாங்க. வெல்லத்தில் நிறைய சக்தியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம வெல்லம் வந்து அவ்வளோவா பயன்படுத்துறது இல்லை. நம்ம நிறைய சர்க்கரை தான் பயன்படுத்துகிறோம். வெல்லத்தில் வந்து வாதம் மற்றும் செரிமான நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்குது அப்படின்னு வந்து நம்மளோட சித்த மருத்துவத்தில் கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பனை வெல்லம் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன். கரும்பு வெல்லம்னா வந்து நீங்கள் சொன்னீங்களே அதிரசம் செய்கிறதுக்கெலாம், அதெல்லாம் வந்து கரும்பு வெல்லம் தான் பயன்படுத்துவாங்க. பனை வெல்லம்னு இன்னொரு வெல்லமும் இருக்குது. அது வந்து நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க இது வரைக்கும். பனை வெல்லம்னா அதில் வந்து கண்டிப்பாக இரும்பு சக்தி அதிகமாக இருக்க ஒரு விஷயம். அது வந்து நிறைய சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க இரும்பு சக்திக்காக. அது மட்டும் இல்லாமல் அது வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் வந்து உடலில் இருக்க பித்த தன்மையெல்லாம் நீக்கும். இது மட்டும்தான் வெல்லத்தோட பயன்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜலதோஷம், சிரங்கு இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட பொருள் அப்படின்னா வெல்லம் தான். நம்ம சித்த மருத்துவத்தில் வெல்லத்துக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. நிவேதா, வெல்லத்தில் இவ்வளோ நற்குணங்கள் இருக்கா? கண்டிப்பாக நான் இனிமேல் வந்து சர்க்கரையை தவிர்த்துட்டு வெல்லத்தை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, நீ மட்டும் இல்லை எல்லாருமே வந்து வெல்லத்தை சேர்த்துக்கணும். நீ வந்து பார்த்துருப்ப சித்த மருத்துவத்தில் லேகியம் அதெல்லாம் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து வெல்லத்தை தான் பயன்படுத்துவாங்க. வெல்லம் வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. நம்ம வந்து அது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்க ஒரு விஷயம், வெல்லத்தில் இவ்வளோ சக்தி இருக்கா அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து வெல்லம் வந்து நம்ம நிறைய நம்ம உணவுப் பொருட்களில் பயன்படுத்தணும். கண்டிப்பாக நிவேதா, ஒரு சில உணவு வகைகள் பற்றியும், அதாவது அதிரசம், அதில் முக்கியமான ஒரு பங்கு எடுத்துகிட்டு இருக்க வெல்லத்தை பற்றி ஒரு நிறைய நற்குணங்களை சொன்னேன். ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வேற உணவு பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் பேசலாம் நிவேதா. கண்டிப்பாக பிரியங்கா, உன்னால் நானும் உணவு வகைகள், பரிமாறுற விஷயம், வாழை இலை இதை பற்றிலாம் கூட நான் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு சில உணவு வகைகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற உணவுகள் பற்றியும் அதனுடைய நற்குணங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறுசுவை நேரம் வழங்கி கொண்டிருப்பது நான் உங்க பிரியங்கா. நான் உங்க நிவேதா. இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம், அதன் நேர்மறை எண்ணங்கள் அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள். பழங்காலத்துல மக்கள் எல்லாருமே ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காலத்துல ஒரே குடும்பத்துல நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா,
அத்தை, மாமா, அண்ணன், அண்ணி, அக்கா, தம்பி, தங்கை இப்படி எல்லார் கூடயும் ஒன்னா ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இதைத்தான் கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்த குழந்தைங்க எல்லாருமே ஒரு நல்ல சூழல்ல வளர்ந்தாங்க. தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வளர்ந்ததுனால நல்லா பாசத்தோட அன்போட பண்போட வளர்ந்தாங்க. பண்டிகை மற்றும் திருவிழா காலங்கள்ல ஒன்னா புது துணிலாம் உடுத்தி எல்லாருமே சேர்ந்து பலகாரங்கள்லாம் செஞ்சு சந்தோஷமா சேர்ந்து கொண்டாடுவாங்க. இதனால அந்த காலத்துல இருந்தவங்க எல்லாருமே ஒன்னா ஒன்றுபட்டு பாசத்தோட அன்போட வாழ்ந்தாங்க. சில பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே சமாதானமா பேசி பிரச்சனைகள் எல்லாம் வளராம பாத்துக்குவாங்க. எல்லாருமே எப்போதும் ஒன்னாதான் பாசத்தோட வாழ்ந்தாங்க. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே பிரிஞ்சு போய் தனித்தனி குடும்பமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னென்ன நன்மைகள்லாம் வருது, தனியா பிரிஞ்சு போய் வாழறதுனால என்ன தீமைகள்லாம் வருது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப நேர்மறை எண்ணங்களை பத்தி பேசுறதுக்காக சிந்துஜா வந்திருக்காங்க. அப்புறம் எதிர்மறை எண்ணங்களை பத்தி பேசுறதுக்காக பானு வந்திருக்காங்க. அவங்க என்னென்னலாம் கருத்து சொல்ல போறாங்கன்றத நம்ம இப்ப கேட்கலாம். இப்ப கூட்டு குடும்பம்னு பார்த்தா நிறைய நன்மைகள் இருக்கு. குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க, ஒற்றுமையா சந்தோஷமா இருப்பாங்க. குடும்ப உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். அதனால வேலைக்கு போறவங்களோட குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட அம்மா வேலைக்கு போனா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அந்த குடும்பத்துல இருக்கிற பாட்டி, தாத்தா, சித்தி இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அந்த குழந்தைய தனியா விட்டுற மாட்டாங்க. இதனால வேலைக்கு போறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. வீட்டுல நிறைய பேர் அன்பா பாசமா இருக்கிறதுனால தனிமை உணர்வுன்றது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. வீட்டுல நிறைய பேர் அன்பா பாசமா இருக்கிறதுனால சுக துக்கங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். தனிமை உணர்வுன்றது கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வராது. நம்மளோட பிரச்சனைய எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கலாம். எல்லார்கிட்ட இருந்தும் ஆறுதல் கிடைக்கும். அந்த பிரச்சனைய சரி செய்ய ஆலோசனையும் கிடைக்கும். கூட்டு குடும்பத்துல இருந்தா ஒரு பிரச்சனைய சீக்கிரமாவும் சுமூகமாவும் செய்ய முடியும். கூட்டு குடும்பத்தினால இவ்ளோ நன்மைகள் இருக்குது. கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டா கூட அவங்கள அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாருமே பாசமா பாத்துக்குவாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு கருத்தை சொல்லி நம்மளுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? கூட்டு குடும்பம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய தீமைகள், சண்டைகள், பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. குடும்பத்துல நிறைய பேர் இருந்தாலும் அவங்க ஒத்துமையா தான் இருப்பாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா கிடையாது. கூட்டு குடும்பமாக இருந்தாலும் பிரச்சனை பிரியறதுனால தனிமை உணர்வு தான் அதிகமா வரும். மனசுக்கு பிரிவதனால வருத்தம் தான் அதிகமா தரும். கூட்டு குடும்பத்துல ஏற்படும் பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதுங்க. இக்காலத்துல இருக்கிற குழந்தைகள் கூட்டு குடும்பத்தை விரும்ப மாட்டாங்க, தனி குடும்பத்தை தான் விரும்புவாங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து ஆறுதல், ஆதரவு நிச்சயமா கிடைக்காது. எல்லாரும் நல்ல மனசோட சகிச்சுக்கிட்டு பொறுமையா உதவி பண்ண மாட்டாங்க. முதியவர்கள், அதாவது தாத்தா பாட்டி, தம் பேரம் பேத்திய பார்த்துக்கிறது சிரமம், தொல்லைன்னு நினைப்பாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைகள் பெரியவர்களை மதிக்கிறதே இல்ல. ஆலோசனை ஏதாவது சொன்னா கூட அதை காது கொடுத்து கேட்கறதும் இல்ல. குழந்தைகள் எல்லார்கிட்ட இருந்தும் பேசுறதும் இல்ல. அவங்க அந்த விஷயத்த பகிர்ந்து கொள்றதும் இல்ல. தனிமையை தான் விரும்புறாங்க. அம்மா அப்பா கிட்டவே பேசுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கும் போது அப்ப எப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க? அந்த பிரச்சனையை ஷேர் பண்ணிப்பாங்க. சுதந்திரம் இல்ல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. தனி உரிமை இல்லைன்னு தான் நிச்சயமா நினைப்பாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கூட்டு குடும்பம்னாலே பிடிக்கிறது இல்ல. அப்புறம் பெரியவங்களோட ஆலோசனையும் அவங்க கேட்டுக்கிறது இல்ல. அப்புறம் கூட்டு குடும்பமா வாழ்ந்தா தனி மனித உரிமையும் சுதந்திரமும் போயிருது. இத பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சிந்துஜா? கண்டிப்பா சுதந்திரமா இருக்க முடியும். உரிமையெல்லாம் நிச்சயமா பறிபோகாது. குடும்பத்துல இருக்கிறவங்க, வயதானவங்க எல்லாருமே அவங்களோட குழந்தைய நல்லா வளர்க்கணும், இருக்கணும் அப்படின்னு தான் ஆலோசனை சொல்லுவாங்க. நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு கண்டிச்சு வளர்க்கறது கிடையாது. அப்படியே அவங்கள கண்டிச்சு வளர்த்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களோட வார்த்தைக்கு கண்டிப்பா மதிப்பு இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கிறவங்க நம்மளோட விருப்பத்தை கேட்பாங்க. அது சரின்னா நம்ம விருப்பப்படியே செய்ய விடுவாங்க. அது தப்புன்னா கண்டிச்சுதான் சொல்லுவாங்க. இதனால நம்ம தனி உரிமை போகுதுன்னு நினைக்க கூடாது. நம்ம செய்யறத சரியா செய்யணும் அப்படின்னு தான் நினைக்கணும். வீட்டுல இருக்கிறவங்க இது அவங்க குழந்தை, இது நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு பார்க்காம பாசத்தை காமிப்பாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க, வேலையும் நிறைய தான் இருக்கும். சரிசமமா பிரிச்சுட்டு சீக்கிரமாவும் செஞ்சு முடிக்க முடியும். கூட்டு குடும்பமா இருந்தா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாசமா தான் வளருவாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே எல்லா குழந்தைங்களையும் பாசமா பாத்துக்குவாங்க.
அப்புறம் வீட்டில் நிறைய பேர் இருந்தாலும் வேலை எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க சிந்துஜா. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? இப்ப இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒத்துமையா இருக்க விடுறது இல்லையே. உறவுகள் இல்லாத சூழ்நிலையை தான் அவங்க விரும்புறாங்க. ஒன்னா இருக்கிறத பிடிக்காம தான் சில உறவினர் சண்டை மூட்டி கலகத்தை உண்டு பண்ணி பிரிச்சிடுறாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கிற பாசத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க தெரியல, அதை பத்தி புரிஞ்சுக்கவும் அவங்களுக்கு தெரியல. வேலையை சரிசமமா செஞ்சா பிரச்சனை வராதுன்னு சொல்றாங்களே, ஆனா எப்போதும் வேலையை பெரியவர்கள் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. வசதியாக வளர்றாங்க, செய்யறவங்க தான் எப்பொழுதும் செய்யறாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா புதிதா ஒரு நபர் அந்த குடும்பத்துல வந்தா கூட அவங்களுக்கும் சேர்த்துதான் இவங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க குடும்பத்துல, ஒருத்தரே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா சமையல் வேலை கூட ஒருத்தரே செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டம் தாங்க. நிறைய அளவு சாப்பாடு செய்யணும், எல்லா வேலையும் ஒருத்தரே பண்ணணும், அதுக்கான ஓய்வே இருக்காது. ஹோம்லயே வளர்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா வெளியில போகிறது கூட குழந்தைகள் தனியாக போக முடியாது. வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் அதை பத்தி அனுமதி கேட்கணும், தனியாக போக விட மாட்டாங்க. அந்த காலத்துல இருக்கிற பெரியோர் உறவினர் எல்லாம் வெளியே தனியா போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலயும் குழந்தைய வளர்க்கணும்னு நினைப்பாங்க. படிப்பு சம்பந்தமா இல்ல வேலை சம்பந்தமா கூட வெளியே போகணும்னு நினைச்சா கூட அவங்க அனுமதி தர மாட்டாங்க, அதுக்கு விடவும் மாட்டாங்க. உபயோகமாக இருந்தா கூட அதை பத்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. கடுமையாக கண்டிப்பா தான் அவங்கள வளர்க்கணும், அவங்கள மாதிரியே தான் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. சுதந்திரமா இருக்க முடியாது, டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். வீட்டு வேலை எல்லாத்தையுமே அந்த வீட்டில் இருக்கிற வயதானவங்க மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க, வேற யாருமே செய்யறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க அந்த காலத்துல இருக்கிற கலாச்சார மாதிரியே தான் அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களையும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் இருந்தா சமையல் மற்ற எல்லா வேலையும் சிரமம், ஓய்வு இருக்காது, உடம்பு டயர்ட் ஆகும்னு சொல்றீங்களே. கூட்டு குடும்பத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கும், அந்த வேலைய பிரிச்சு தான் செய்வாங்க. ஒருத்தரே எல்லா வேலையும் செய்யற நிலைமை கூட்டு குடும்பத்துல வரவே வராது. மேலும் பார்த்தா கூட ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தரும் செய்வாங்க. வீட்டுல இருக்க பெரியவங்க குழந்தைங்களை வெளியே அனுப்ப பயப்படதான் செய்வாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நம்மளோட சமுதாயமும் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி, செய்தித்தாள் இதிலெல்லாம் பாக்குறோம், திருடன் பணத்துக்காகவும் நகைக்காகவும் குழந்தைங்களை கடத்துறாங்க. இப்படி இருக்கிற காலகட்டத்துல குழந்தைங்களை வெளியே அனுப்பாம கண்டிச்சு தான் வளர்ப்பாங்க வீட்டுல இருக்க பெரியவங்க. இத தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. குழந்தைங்க மேல இருக்கிற பாசத்தினாலும் அக்கறையினாலும் தான் அவங்க வெளியே தேவையில்லாத அனுப்ப மாட்டாங்க. கண்டிச்சு வளர்த்தாதான் குழந்தைங்க நல்லா வளருவாங்க. நம்ம அதிகமா ஃப்ரீடம் கொடுத்தா அதை தப்பா பயன்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிச்சு வளர்க்கறதுனால எந்த தப்பும் இல்ல. கண்டிப்பா வளர்ற குழந்தைங்க என்னைக்குமே தப்பு பண்ணாது. வீட்டுல இருக்கிற பெரியவங்க குழந்தைங்கள கண்டிச்சு வளர்க்கணும், அவங்கள அதிகமா ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்தா தப்பான வழியில தான் போவாங்க, அப்படி போக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிச்சு வளர்க்கறதுல தப்பு இல்ல, ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த குழந்தைங்க எப்பயுமே தப்பு பண்ணாது, எப்பயுமே நல்ல வழியில தான் போகும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை கண்டிச்சு பொத்தி பொத்தி வளர்த்தா ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா அதை எப்படி தைரியமா எதிர்கொள்வது கையாளுவதுன்னு தெரியாது, தனியாக சமாளிக்க பயப்படுவாங்க. வெளி அனுபவமே இருக்காது, யாரு கெட்டவங்க நல்லவங்கன்னு வித்தியாசம் பார்க்க தெரியாது, ரொம்ப அறியாமை உணர்வோட இருப்பாங்க. குழந்தைகளை எல்லாரும் கண்டிச்சு வளர்க்கறதுனால வெறுப்பு தான் அதிகமா வரும். கண்டிச்சு வளர்க்காம விட்டாதான் தப்பு பண்ணாது. ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால தப்பு பண்ணணும்னு அந்த எண்ணமே தோணாது. உண்மையாக இருக்கணும்னு நினைப்பாங்க, நிச்சயமா தப்பு பண்ணவும் மாட்டாங்க. குடும்ப ஆதரவு நிறைய இருந்தாலும் சண்டை அதிகமா வரும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி வெளியில எங்கேயாவது போகணும்னா கூட சந்தோஷமாக எல்லாரும் போகலாம். கோயில் சுற்றுலா இப்படி எங்கேயாவது வெளில போகும்போது செலவை பகிர்ந்து கொள்ளலாம். அப்போ நிறைய பொருளும் ஷேர் பண்ணி வாங்கிக்கலாம், சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இதை யாருமே செய்ய மாட்டாங்க, பகிர்ந்து கொள்ளவும் மாட்டாங்க. எல்லாருக்குமே செலவு பண்ணணும், ஒருத்தரே தான் எல்லாருக்குமே செலவு பண்ணணும். அதனால பிரச்சனை தான் நிறைய வரும். பண பிரச்சனைனால நிறைய குடும்பம் பிரிஞ்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற விஷயமே சுத்தமா இருக்காது. பாட்டி தாத்தா மற்ற உறவினர் நிறைய வாழ்க்கையில அனுபவம் பட்டு இருப்பாங்க, அனுபவ அறிவு ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அவங்க சொல்றத குழந்தைகள் நிச்சயமா கேட்கவே மாட்டாங்க, நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இதனால சண்டை தான் அதிகமா வரும். மற்ற உறவினர் அவங்க உறவினர் பணத்தை எப்படி செலவிடுறாங்க சேமிக்கிறாங்கன்னு பாக்குறதுனால அவங்களுக்கு சுலபமா எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பணத்தை கேட்க வசதியா இருக்கும். இதனால வம்பு தான் நிறைய வரும். இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்தா அவங்களுக்கு வெறுப்பா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருந்தா அவங்களுக்கு தப்பு பண்ண தோணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பமா இருந்தா அவங்க நிறைய வெளியே போனா நிறைய செலவிடுவாங்க. அப்படி செலவு செய்யும் போது நிறைய பண பிரச்சனைகள் வரலாம், நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே.
குடும்பத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு அதிகமா கிடைக்கும். இப்ப வெளியே சுற்றுலா பயணம் குடும்பத்தோட போனா அது குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும், மன நிறைவா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். சாதாரணமாவே வெளியே போனா செலவு ஆகதான் செய்யும். இன்னும் குடும்பத்தோட வெளியே போனா செலவு அதிகமா தான் ஆகும். அத குடும்பத்துல இருக்கிறவங்க பகிர்ந்துதான் செய்வாங்க. இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு பிடித்த தாத்தா பாட்டிகளாகவும் தாத்தா பாட்டிக்கு பிடித்த பேரன் பேத்திகளாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஆலோசனை சொன்னா சண்டை போடாம கேட்டுப்பாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் ஒத்துழைப்பு கிடைக்கும். கஷ்டப்படும் போது குரல் கொடுக்க நிறைய குரல்களும் இருக்கும். சந்தோஷப்படுத்தும் போது உற்சாகப்படுத்தி கைத்தட்ட நிறைய கைகளும் இருக்கும். மேலும் நம்ம சந்தோஷத்தை எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கினா அந்த சந்தோஷம் இருமடங்காகும். எல்லார்கிட்டயும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் இருமடங்காகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க பானு? கூட்டு குடும்பத்தினால எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அதை விட அதிகமா கஷ்டமும் நிறைய இருக்கு. தான் குடும்பம் குழந்தைன்னு பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. கல்யாணமாகி கூட்டு குடும்பத்துல இருக்கிற பெண்ணோட கணவன் பொறுப்பாக இருக்க மாட்டார். குடும்பஸ்தன்ற உணர்வே இருக்காது. தான் குடும்பம் குழந்தைன்னு பொறுப்பு இருக்காது. வீட்டுக்கே உழைப்பாங்க. தன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குன்னு புரியாது. தன் குடும்பத்துக்காக செலவு பண்ணவும் மாட்டாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்களோட கஷ்டம் உணர்வு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் புரியாது. பெரியவங்க வேற மாதிரி நினைப்பாங்க, இளைஞர்களோட எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். சந்தோஷத்தை வீட்டுல குழந்தைகள் பகிர்ந்துக்கவே மாட்டாங்க. சுக துக்கங்களையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கும் ஏதாவது குற்றம் குறை சொல்வாங்களோன்னு பயப்படுவாங்க. பெரியவர்கள் இல்லாம தனி குடும்பமாக குழந்தை வளர்ந்தாங்கன்னா ஒரு மரியாதை கட்டுப்பாடு கண்டிப்போட அந்த குழந்தை நிச்சயமா வளராது. அது தன் விருப்பத்துக்கு தான் இருக்கும். புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு கூட்டு குடும்பம்னால பிரச்சனை வரும் அப்படின்னு கணவன் கிட்ட இருந்து மற்ற எல்லா உறவினர்கள் கிட்ட இருந்து கணவன் பொறுப்பாக இருக்க மாட்டான்னு தனியா வந்தா கூட அது பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும். கணவன் பொறுப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. புதுசா வந்த பெண்ணு குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. இதனால புதிய தம்பதியர்களுக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனை தான் பெருசா உண்டாக்கும். கல்யாண வாழ்க்கையின் ஆரம்பமே பாதிக்கும். கூட்டு குடும்பத்துல கணவன் பொறுப்புணர்ச்சியா இருக்க மாட்டாங்க. கூட்டு குடும்பமா இருந்தாங்கன்னா குழந்தைங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வளருவாங்க. ஆனா தனி குடும்பமா இருந்தாங்கன்னா குழந்தைங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம நல்லா வளரலாம். கூட்டு குடும்பத்துல இருக்கிற கணவன் பொறுப்புணர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தன் குடும்பத்தை பத்தி பார்க்கவே மாட்டாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற மற்ற எல்லாருக்கும் மட்டுமே தான் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. கணவன் பொறுப்பில்லாம இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அவங்க தான் குடும்பத்துல இருக்க மற்ற உறவினர்களை சரிசமமா உரிமை தருவாங்க. எந்த குடும்ப பெண்ணும் தன் கணவனை அவங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கணவன் பொறுப்பில்லாத இருந்தா புத்தி சொல்லி எல்லாரையும் சமமா சமாளிக்க கத்து கொடுப்பாங்க. கூட்டு குடும்பத்தினால சந்தோஷம், ஒற்றுமை, பாசம், அன்பு, அக்கறை இப்படி இதெல்லாம் தான் நிறைய இருக்கும். இந்த உலகமே பாசத்துக்கு தான் ஏங்குது. பணத்தை சம்பாதிச்சிடலாம், ஆனா உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா அப்பா எப்படி பாசத்தை காட்டுறாங்களோ அதே மாதிரி தான் தாத்தா பாட்டியும் பாசத்தை காட்டுவாங்க. இந்த காலகட்டத்துல கூட தாத்தா பாட்டி மடியில படுத்துட்டு கதை கேட்டு தூங்குற குழந்தைங்களும் இருக்காங்க. அப்பா அம்மா எந்த அளவுக்கு குழந்தைங்க மேல பாசமா இருக்காங்களோ அதே அளவுக்கு உறவினர்களும் பாசமா தான் இருப்பாங்க. கணவன் பொறுப்புணர்ச்சி இல்லாம இருந்தாங்கன்னா அது அவங்க மனைவி புத்திமதி சொல்லி திருத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூட்டு குடும்பத்துல பாசம் அக்கறை இது மட்டும்தான் நிறைய இருக்கும். ஒரு சில கூட்டு குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு உறவினர் வசதியாக சந்தோஷமாக இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்கன்னா சண்டை மனஸ்தாபம் பிரச்சனை தான் அதிகமா வரும். சந்தோஷமாக இருக்கிறத விட பொறாமைனாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதுனாலும் குடும்பம் பிரிஞ்சது தாங்க அதிகம். மன வருத்தம் தான் அதிகமா வரும். பாட்டி தாத்தா பெரியவர்கள் யாருமே இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் மதிக்கிறதும் இல்ல, அவங்கள பாசமா நடத்துறதும் இல்ல. அக்கறையா ஏதாவது அறிவுரை சொன்னா கூட அவங்க நல்லத்துக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அவங்க தொல்லைன்னு நினைச்சு ட்ரஸ்ட் முதியோர் இல்லத்துல விட்டது தாங்க அதிகம். இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் அம்மா அப்பாவே மதிக்காத போது எப்படி எல்லா உறவினர்களையும் மதிப்பாங்க? உறவுகள் மேல அக்கறை பாசம் இது எதுவுமே இல்லாத காலம் இது. பாட்டி தாத்தா பாசமாக இருந்தாலும் குழந்தைகள் அதை புரிஞ்சுக்கிறதே இல்ல. சண்டை தான் அதிகமா வருது. ஒன்னா நிறைய பேர் இருந்துட்டு பிரிவது கஷ்டம்னு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் கூட்டு குடும்பம்ன்ற விஷயத்தையே யாருமே விரும்புறது இல்ல. அதை தேடியும் யாருமே போகிறது இல்ல. சண்டைனால உறவே பாதிக்குது. இதனால ஃபெஸ்டிவல் டைம்ல கூட பிரச்சனை ஏற்பட்டு சந்தோஷத்தையே கெடுக்குது. பண்டிகை நாளில் சந்தோஷமாக இருக்கவே முடியறதில்ல. ஒத்துமையாக சேர்ந்து கொண்டாடவே முடியறதில்ல. தனிமையில எந்த ஒரு பண்டிகையை கொண்டாடினா கூட அது சந்தோஷத்தை நிச்சயமா ஏற்படுத்தாது. கூட்டு குடும்பம்னாலே உறவு வளர மேலும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அனுசரிச்சு போகக்கூடிய திறமை இருக்கும். கூட்டு குடும்பத்துல வளர்ற குழந்தைங்க பொறுமையா இருப்பாங்க. வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா சாப்பாடு உணவகத்துல இருந்து வாங்கணும் அப்படின்ற நிலைமை வராது. ஒருத்தர் இல்லைன்னா கூட குடும்பத்துல இருக்க வேற ஒருத்தர் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சமையல் செஞ்சு தருவாங்க.
பண்டிகை காலத்துல அவங்களோட நேரம் செலவழிக்கும் போது உற்சாகமாகவும் இருக்கும், மனநிறைவாகவும் இருக்கும். இதே தனி குடும்பத்துல இருக்கிறவங்க பண்டிகை காலத்துல தனியா இருக்கிற மாதிரி, அப்புறம் உறவினர்களை மிஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆபத்துனா கூட உறவினர்கள் தான் வந்து பார்ப்பாங்க, அவங்க தான் வந்து உதவி செய்வாங்க. இதே தனி குடும்பமா இருக்கிறதுனால எந்தவித பயனும் இருக்காது. ஏதாவது ஆபத்துனா கூட கூட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து நிறைய ஆதரவு, உதவி, ஆறுதல் இதெல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தினால நிச்சயமா நிறைய பிரச்சனை தான் அதிகமா வருது. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா யாருமே அனுசரிச்சுட்டு விட்டு கொடுத்து போகிறதே இல்லை. இந்த காலத்துல சண்டை வந்தா கூட அது பொறுமையா எப்படி பேசி தீர்ப்பது, அந்த பிரச்சனையை எப்படி கையாளுவதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நிதானமாவும் செயல்பட மாட்டாங்க. கூட்டு குடும்பமோட எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது. சாப்பாடு விஷயத்துல இருந்து தொலைக்காட்சி பாக்குற விஷயம் வரைக்கும் சண்டை தான் அதிகமா வருது. குழந்தைகள் ஃபாஸ்ட் ஃபுட் தான் நிறைய சாப்பிடுறாங்க, அதை தான் விரும்புறாங்க. ஆனா சத்துள்ள ஆகாரம், ட்ரெடிஷனல் ஃபுட் தான் அந்த காலத்துல இருக்கிற பெரியவர்கள், தாத்தா பாட்டி எல்லாருக்குமே பிடிக்கும். அதை சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னா கூட அவங்க அறிவுரையை கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்களுக்கும் நிச்சயமா ஒத்தே போகிறது இல்ல. எண்ணங்கள் வேறுபடுது. அந்த காலத்துல இருக்கிற பெரியோர்கள் கட்டுப்பாடு, விதிமுறைகள் இது எல்லாம் இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள்கிட்டையும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது இந்த காலத்துல இருக்கிற இளைஞர்கள் விரும்ப மாட்டாங்க. கூட்டு குடும்பத்துல பெரியவர்களை சுமையாக நினைக்கிறதுனாலதான் நிறைய பிரச்சனையே வருது. அவங்க பாசத்தை புரிஞ்சுக்காம விட்டு போகணும்னு இளைஞர்கள் நினைப்பாங்க. கூட்டு குடும்பம்னாவே ஒத்துமை உணர்வு, சகிப்புத்தன்மை இதெல்லாம் அதிகமா இருக்கும். தவறா புரிஞ்சுக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் வராது. வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்னே மகிழ்ச்சி தான். அதை ஏற்படுத்துறது கூட்டு குடும்பம் தான். இந்த உலகமே பாசம்ன்ற வட்டத்துக்குள்ள தான் இயங்கிட்டு இருக்கு. தனி குடும்பமா இருந்தா உறவினர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம் கம்மி தான். பணத்தை விட பாசம் தான் முக்கியம். கூட்டு குடும்பத்தை பார்த்தோம்னா பாசம், சந்தோஷம், அன்பு இது எல்லாமே அளவுக்கு மீறி கிடைக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா பழமொழி ஒண்ணு இருக்கு, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. பெற்றோர் வந்து எல்லா உறவினர்கள் கிட்டையும் பாசமா இருந்தா அந்த குழந்தையும் அதை பார்த்து தானா வளரும். கூட்டு குடும்பத்தினால பிரச்சனையே வராது. அப்படியே வந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்துட்டு அனுசரிச்சு போவாங்க. அந்த காலத்துல இருக்கிற மாதிரி கலாச்சாரமா பெரியவங்க வழக்கப்படி அவங்க இருந்த மாதிரியே பின்பற்றி இந்த காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் வளர்ந்து வர்றதுனால நன்மை தான் உண்டாகும். காலம்தான் மாறுமே தவிர பண்பாடு அப்படியே தான் இருக்கும். இந்த காலத்துல கூட கலாச்சாரத்தோட பெரியவங்க சொன்னதை கேட்டு வளர்ற குழந்தைங்க இருக்காங்க. கூட்டு குடும்பத்துல பிரச்சனை வந்தா கூட அனுசரிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க பெரியவங்களோட சொல்றத கேட்டு ஒரு நல்ல பண்பாட்டோட கலாச்சாரத்தோட தான் வளர்வாங்க. உறவினர்கள் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உறவினர்கள் உதவி செய்வாங்கன்னு நம்புறதை விட பணத்தை நோக்கி போய் பணத்தை நம்பலாம். இந்த காலத்துல எந்த பெற்றோர் அவங்க உறவினர்கள் கிட்ட பாசமாக இருக்காங்க? பெற்றோர்கள் பாசமாக இருந்தாதானே பிள்ளைகளும் அவங்கள மாதிரியே இருக்க முடியும். எல்லாரும் தன் குடும்பத்தின் நலம் பற்றி தான் கருதுறாங்க, நினைக்கிறாங்க, சுயநலமாக தான் இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்துல ஒருத்தர் விட்டு கொடுத்து போனா கூட ஒரு சில உறவினர் வேற மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒத்துமையா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட மாட்டாங்க. இதனால பிரச்சனை தாங்க அதிகமா வரும். அந்த காலத்துல இருக்கிற கலாச்சாரத்தை பின்பற்ற மாதிரி எந்த இளைஞர்கள் நடந்துக்கிறாங்க? ஹோம்லியா இல்லாம மாடர்னா தான் இருக்கணும்னு விரும்புறாங்க. காலம், சுற்றுச்சூழல்கள் மாறுறதுனால பண்பாடும் மாறுது. இதனால பெரியவங்க சொல்றத கேட்டு அவங்க பண்பாட்டோட இருக்கிற மாதிரி வளரணும்னு நினைக்க மாட்டாங்க. இன்றைய காலகட்டத்துல இருக்கிற இளைஞர்கள் கலாச்சாரம் அதெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. தனி குடும்பத்துல என்ன நன்மைனா நமக்கு பிரைவசி இருக்கும். நாம நம்மோட தனிப்பட்ட முடிவை எடுத்துக்கிட்டு அதன்படி நடக்கலாம். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா கூட்டு குடும்பத்துல சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால நம்ம எண்ணங்கள் ஏத்துக்கப்படாம போகலாம். இதனால நமக்கு வருத்தமா இருக்கும். இக்காலத்துல தனி குடும்பமா இருக்கிறது தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்படி தனியா போயிட்ட அப்புறம் கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போயிடுறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள அந்த வேலைக்காரவங்க தான் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கறதுனால எந்த காலத்துல இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த விதமான பாசமும் கிடைக்காம போயிடுது. அவங்க தப்பான வழியில போயிடுறாங்க. அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கும் அது வேதனையா இருக்கு. அவங்களும் முதியோர் இல்லத்துல விடப்படுறாங்க. இதனால நம்ம கூட்டு குடும்பமா வாழ்ந்தா அதுவே இக்காலத்துக்கு நல்லது. இதுவரை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது காரசாரம் நிகழ்ச்சி. அடுத்து வேற ஒரு புதிய காரசாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம்.
It's 8:30 in the morning. The scene is father, Mr. Joshi, and mother, Mrs. Joshi, waiting at the dining table for their children, Rohan and Sonam. Rohan is busy on his laptop and Sonam is busy texting on her mobile. Sonam, Rohan, beta, we are waiting for you. Coming, Dad. Just a second, Dad. Sonam studies in 11th standard and she's new to Facebook and has instantly become addicted to it. Rohan is a college boy and he is into ethical hacking, but his parents are unaware of it. Sonam and Rohan arrive at the dining table. Stop texting and have your breakfast. You are getting late for school. Okay, fine, Dad. Okay, I'm done with breakfast. I'm leaving for college now. Okay, Sonam, come. Let me drop you to school. At school, Priya is Sonam's friend who lives in hostel and was equally addicted to Facebook. Hi Priya, did you see my latest profile pic? What happened? You look tensed. A week before, I accepted a friend request from a random guy. He looked quite good. He always asked me to be online, so I spent most of my time chatting with him and I enjoyed it. Eventually, I gave him my number. How can you do that? You gave him your number just after weeks chatting? Yeah, I know it was a stupid thing to do. Okay, fine. What happened next? So now he started texting me day in and day out. But slowly, the texts that used to please me started irritating me. They turned vulgar. I stopped replying and even blocked him on Facebook. After some days, I received notifications that I am tagged in some photos. And when I opened those, I saw that those were some morphed pics of me. I am really shocked. I suspect it is him. Please, Sonam, help me out. I am ashamed. I can't even tell my parents about it. Damn you, you idiot. Why do you always get into trouble? Okay, fine. My brother knows a lot about these things. Maybe he can help us in some way. Okay, let's meet him as soon as possible. Meanwhile, in Mr. Joshi's office, Let me go through my inbox. You received a cash prize of $60,000. To avail the prize, kindly deposit $1,000 in below mentioned bank details. Wow, how lucky I am. since Mr. Joshi is in a financial crisis and in a dire need for money, he instantly transfers the money as required. After an hour, he receives another email. We received your cash, but we are facing some issues with the foreign exchange department. You need to pay $500 more as processing fee. And Mr. Joshi commits the same mistake again. After an hour, he receives another email claiming successful transfer of cash in his account. He calls his bank. Good evening. Welcome to Indian Bank. How may I help you? Hello, I rang up to inquire about my account balance. My account number is 31646668. Has any money been deposited recently? Please wait for a moment. Sorry, but there hasn't been any recent deposits in your account, but only withdrawal. Can you please check it again? Yes, sir. I'm quite sure. Thank you. How is this possible? I've been duped. I must go to the police station to report. Meanwhile, Sonam and Priya meets Sonam's brother Rohan and discuss the problem with him. That's a very grave issue. So, I should not poke my nose into this matter and we should directly approach the police. Do we have to go to the police station? Because it's really embarrassing. There's nothing to be ashamed of. Anybody can be a victim of this kind of cybercrime. These crimes are on the rise and steps must be taken to bring justice to the perpetrators. Okay, if you say so.
Meanwhile, at the police station, the father is already present in the police station. Ma'am, I got an email claiming that I received a cash prize of $60,000 and I was asked to deposit $1,500 as processing fee. Ma'am, I deposited the amount but I didn't get any money. Please help me, ma'am, please. Hello, mister. I don't even know how to start a computer, and you expect me to understand your problem? Huh. Now what has been done has been done. As it is, it was your mistake. Your greed has put you in such a situation. I cannot do anything. Please, ma'am, do something. I have lost a huge amount of money. Leave me alone. I have already told you I cannot help you. Do not disturb me again. Constable, take him outside. Mr. Joshi is very disheartened at the kind of treatment at the hands of the police. But to this surprise, he sees Rohan, Sonam and Priya entering the police station. Rohan and Mr. Joshi exchange their stories. What were you thinking? You should have at least asked me before doing any such thing. This is a kind of online fraud and the victims are usually duped heavily. It is very difficult to trace back the perpetrators. Now, the three of them go to the police officer with their woes and they get a similar reply as Mr. Joshi. Lack of awareness among people has led to the increase in these crimes. It is also unfortunate that our cyberspace is vulnerable, but our government is taking steps to make the internet a safer place. Special cyber cells are being set up at major police stations and the framework is being expanded. Pooja Agrawal as narrator, Pritesh Sood as Mr. Joshi, Rishi Soni as Rohan, Sirat Chima as police officer, Harita as banker, Vatsala Daur as Sonam and Sneha Gantasala as Priya. Dear listeners, welcome to the Silver Lining Show in VIT Community Radio 90.8. The program to reach heights, a motivation to enhance the positivity in you. This is VIT Community Radio 90.8. You are listening to The Silver Lining Show, a ray of hope in the direst situations with me, Manish there. Stress, as we know it, initiates a fight or flee response from the body. The body, in almost all uncomfortable circumstances, experiences a certain level of stress and gears up either to muscle up and get ready to fight it out, or to face the fear in the eye and get into a rumble, or to get into flee mode, the way of the body to protect itself in the face of adversity and somehow survive it by being absent from the situation, albeit temporarily. Today, we are going to talk about the second bit, the flee part. To flee is to run away, or to put in a better word, escape. We are going to deal with escapism today, the pros and cons of it, as well as various stages. What comes to the mind when one speaks of escapism? From the word, and obviously from whatever we have discussed till now, it is definitely related to escaping. Escaping from what? The answer to this might vary greatly. Escapism is sort of like a tendency to escape. To attempt to define it as eminent psychologists have, but however, put in simpler words, escapism is merely a mental diversion. It is about taking a route away from a problem or any unpleasant circumstance. Escapism is about retreating from those perceived unpleasant realities of life. So what really is escapism? How do the youth understand it? It is entertainment that really immerses you and makes you absolutely forget about the outside world, at least for a couple of hours. Contrast it with another thing that is often misunderstood to be escapism, that is, fake reality. Let us put it as a sort of entertainment that creates an alternate version of you,
or changes the environment to suit a virtually different surrounding. All of this is designed to make you feel good. What is it all about? It could be video games, or as it goes in the modern era, computer, PlayStation games, anything. It could be various sitcoms that come on television. It could be some stand-up comedy show. So-called reality TV is nothing but a kind of act put together to resemble reality. There exists a thin boundary between escapism and fake reality. Often, it is very hard to determine which side one is on. From now on, we shall address everything related to these two very similar phenomena with just escapism, obviously for convenience. Let us try to understand what escapism is all really about. You may feel that you know all about this, but maybe you might find yourself something new here. Escapism is any attempt at creating a fictional world in order to leave the real one behind. Face it, we all know that every now and then we face difficult times. When we all just want to run away, all we want to do is get rid of everything to escape into another world devoid of all problems, issues, hassle. Everyone pursues different ways of escapism. It is impossible to categorize all the methods of escapism really, but we shall provide here some very common ways people use to escape into their dreamland, and perhaps those will enable you to understand whether you are an escapist. Number 1, sleeping or daydreaming. Some people understand very well how the brain sorts out every problem they face while they sleep. Some people know it consciously, but it is biologically programmed in us to seek a remedy to every problem we face. Sleep comes forward as a very natural remedy to such people. To others, sleep is just time when you are unaware of your actual surroundings, and so will stay unaware of every real life situation while you sleep or dream away. Of course, this may not work because too much stress might make you have nightmares about these problems, but we shall not delve too much into this issue at the moment. Let us just take it simply. Some people, in order to escape, take the simplest route, that is, fall asleep, as if some people can sort out their problems just by sleeping. Another route people take is daydreaming. This is about those people who wonder often, or maybe have a lot of anxiety or an absolute lack of it. These people are so proficient in imagination that they would imagine stuff so vividly. It is as if they are living in an alternate reality. Such people would spend hours at an end living their lives out in their own, let's say, kingdom, while in reality they would barely have moved their position. Daydreaming might in some aspects prove to be a motivating factor to you to go ahead and work towards reaching your goal, but we know it is very easy to go too far while you're at it, and in the end waste a lot of valuable time. The potential of daydreaming for benefits cannot be advertised for the sake of betterment at all. Daydreaming, when you have many minutes to kill, maybe it can be followed. It can prove to be, however, very troubling when you need to perform well within a time frame or stick to any timetable at all. Another factor can be misuse of internet. There is no greater example of another reality, a virtual world in fact, than the internet. Social networking, gaming, emails, online magazines, work, there are so many things to do and to see on the internet that one can easily spend their entire time on it. Almost everything that a person does in real life can be somewhat
compromised for with activities on the internet, or it is what people believe, barring physical activity, eating, etc. Another way people escape is by watching too much television. One would expect that the advent of the internet would cause a decrease in the popularity of television, but judging by the overall connection of the world to the internet and to a television network, trends show that television still has plenty of life left to cater to the world's entertainments. If anything, the television business is a thriving industry, with reality TV and media gathering maximum attention of the people. It is very easy to move from just one TV show to maybe another, and when that ends, why not check out what's going on in another channel? Maybe there is some cookery show on so-and-so channel that would show delicious looking dishes, or maybe there is some new issue in the parliament that I definitely must know about. And what happened to the cricket score? It is exactly how our mind works while watching television, and it can easily get a person hooked. As usual, one can afford to do so when one has plenty of time to spare. Obviously, misuse of TV and wasting plenty of important time can prove to be detrimental, not only to your work, but also to your mind, which gets jammed, just as in the case of too much internet. The fourth factor might prove to be a little surprising. That's reading. It is probably one of the lesser frowned upon ways of escapism, probably because developing a reading habit not only implies patience, but also a good level of intelligence. However, by reading too much, you can jam your mind and stress your eyes. It is always good to take small breaks in between reading. But, as it is often so, voracious readers find it difficult to put down a book that they like a lot, as it kills their reading mood. It is time for such people to wisely understand the needs of their brain and eyes and take a break. Nobody is, however, stopping you from reading, folks. It is not always a waste of time, but it can prove to reduce the time you could have spent by completing some other important work. Number 5, too much eating. It is one of those telltale signs of stress and wrongful escapism. If people are stressed out, they feel that they are well beyond their comfort zone, and it is only natural they would want to and will tend to work towards establishing a comfort zone, or at least deriving some comfort from something that they like. Often, this comfort comes from consuming food items or beverages that a person really likes. What is dangerous, however, is that in this case, overeating will cause immense weight issues and might tend to obesity if the person goes for this measure of escapism frequently. Too much intake of sugar, fats, or carbohydrates in general leads to a lot of diseases and conditions related to malnutrition. The organs most affected could be one's heart, liver, or kidneys. Number 6 would be cell phone addiction. Talking to people on the phone non-stop for hours together when the sole intention is to appear to be busy and creating the impression that you are engaged in something might fool others. But it is important that the person is not fooling oneself. Talking to people should not be curtailed or stopped. Not at all. However, doing so just to avoid some work or running away from some predicted situation is not right. Similarly, people would, while away their time texting their friends or spending time on the internet through their mobile phones. All of this, while being useful in many ways such as sharing knowledge and communication, as well as socializing online, also might hinder socializing physically. People nowadays
would prefer staying busy with their cell phones even in weddings, a time to meet many people and be happy and truly enjoy. Listening to music is a popular means of escapism. Music, or to put it in other words, sound therapy, is very useful in calming the mind and bringing the focus back to the body and spirit. It has numerous benefits and can actually be instrumental in improving the efficiency of people's work. This may not be the same for people, not everyone, but there are many people who feel that they can study better while listening to some music in the background, while others would claim it only acts as a hindrance and breaks their concentration. The right choice of music is essential while working. It can make or break the situation entirely. So find out which kind of sounds you react best to and listen to it when you want to escape while staying in your consciousness and doing whatever work you were doing with efficiency. Recreational activities can be considered a way of escapism, although a good kind. Sports, games, physical activity, yoga, meditation, going to the park, walking, exercise, jogging, playing with pets, pursuing art and craft, playing music, all these methods are quite effective methods of escapism and are also productive in the long run. They can bring a peace to the mind and the body and establish a harmonious relationship between the two. Caution, however, must be maintained in how long these activities are pursued. One must not prioritize these over important work, but only fall back on these once in a while to relieve stress. Substance abuse is one of the worst kinds of escapism. This is the worst, in fact, and people are cautioned not to fall into using this method. So, what is substance abuse? It is wrongfully utilizing substances as a method of escapism. What are these substances? These could be anything, starting from simple cough syrup and hand sanitizers to stuff like alcohol, cigarettes, and drugs. These substances wreak havoc to one's body and mind and ruin one's working capability and open the door to hundreds of diseases, effectively ruining one's life, career, and relations. We have thus told you certain methods of escapism that people have been known to follow. Everyone follows escapism at times to lead a happier life, but it is not far away that we reach a point when we become addicted to escapism. So, how do you know if you are an escapist? Find out in our next session, as well as more on the pros and cons of escapism. For now, all we recommend is enjoy the world, don't escape it. Love life as it is and love yourself. This is Manish Deo signing out, and you were listening to The Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. This song is presented by SparkX Music Band. கஷ்டங்கள் வாழ்க்கை
வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். தீயதை எரித்து கொளுத்து, அன்பினை நெருப்பை நிறுத்து, எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு. நேரம் நல்ல நேரம், மாற்றம் புது மாற்றம், புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும். மார்கழி விடை பெற்றால் தெய்வங்கள் பிறக்கின்றாள், தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. நல்லதோர் முதுமொழியாம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது. உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே. வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றி வாழும் உழவனே. நம்பிக்கை விதைக்கின்றாய், கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. Way to Success. Uncommon scenes, inspiring stories from real life heroes in VIT Community Radio 90.8. Hi guys, this is VIT Community Radio 90.8 and welcome to the show Way to Success. I'm your host Pooja. Today I'm going to tell you a story about Swami Vivekananda's journey to the Himalayas. Swami Vivekananda, with some of his brother monks and the Western disciples, went to the Himalayas. The journey was an interesting one. They passed through Patna, Banaras, Lucknow, and many other places. And Swamiji told them the history and greatness of every city. He told to his disciples about the Indian people and their lives, their religions and culture. They stopped their journey first at Nainital and then went to Almora. As always, Swamiji met many people and talked with them. He also explained many things about Indian to the Western disciples. Sister Nivedita was one among them, and she has recorded some of these conversations in one of her books. After about a month, Swamiji went to Kashmir with his Western disciples. They traveled through much of Kashmir, part of the way in houseboats. They enjoyed the scenery very much. Swamiji explained many things about the people and history of Kashmir. Swamiji thought and spoke much of Shiva at that time. He decided to make a pilgrimage to the cave of Amarnath, deep in the Himalayas, where there was an ice image of Shiva. Sister Nivedita was allowed to go with him. It was an interesting trip, and they passed through some of the most beautiful scenery in the world. Many other people were also in the party, as men, women, children from all parts of India, and also monks of many orders. When they halted for the night, a town of tents would quickly spring up. Many of the monks went to Swamiji to learn from him. As the journey was not an easy one, they had to climb high glaciers, and once their camp was at 18,000 feet above sea level. Sometimes the path led close to the edge of steep cliffs. Swamiji followed all the customs of pilgrimage and took bath in the streams, even though it was bitterly cold. On August 2nd, they reached Amarnath. Swamiji's mind at this moment was completely filled with thoughts of Shiva. With great devotion, he entered the cave of Amarnath and bowed before the ice image of Shiva. The cave was a huge one. Many people were standing there, and they chanted songs in praise of Shiva. Swamiji had a great spiritual experience. Swamiji, Shiva, was his all in all. Shiva, the great monk, the eternal one.
Such were his thoughts. For days afterwards, Swamiji talked of nothing but of Shiva. From Amarnath, Swamiji returned to Srinagar, where he stayed until the end of September. Here he spent more and more time in meditation. He often went by himself and stayed alone for days. But whenever he was with his disciples, he thrilled them with his ideas and helped them to understand India. While at Srinagar, Swamiji began to think more and more about God as the Divine Mother. Often he was heard singing the song of Ram Prasad, who was a Bengalic mystic and writer of songs about the Divine Mother. Sometimes he behaved as if he was a mere kind of the Divine Mother. He felt that Mother led him in everything that he did. Sometimes he meditated for long hours upon her. He would take the boat to a lonely place and then meditate upon Kali, the mother. This continued for several days until he had a vision of Kali. Kali seemed to fill his whole mind. It was all this time that he wrote the poem Kali, the Mother, one of his best poems. He felt that it was Mother who did everything and that he was just a plaything in her hands. All his plans about the future of India disappeared. He was now only a child, without any wish of his own and depending upon Mother. You're listening to the show Way to Success on VIT Community Radio 90.8. With me, Pooja. Meet you in our next episode with more interesting moment of successes. Dear listeners, you had listened to the show Way to Success. We will meet you with more uncommon stories from real life heroes in VIT Community Radio 90.8. சோழராஜன் அவன் பேரன், இவன் செந்தமிழ்நாட்டின் வீரன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். சாதனை செய்யும் வீரன் நான் உங்கள் அன்பு தோழன். பெருமையோடு தான் சொல்வேன் நான் தமிழன். அவ்வை சொன்ன தமிழ் மொழியும் கம்பனாவன் கவிவரையும் என்றும் எங்கும் எங்கு காக்கும் தன்மான தமிழன் நான். என்றுமான குரல் வரையில் வீரமீசையின் வழியில் திமிரும் ஒன்று உலகம் என்று உய்யும் தமிழன் நான். தமிழா யுகத்தின் தலைவா நீ நோபல் வெல்வது புதிதா. நாசாவின் தவ புதல்வா நீ தமிழன். வானில் பறந்திடும் நண்பா அணு ஆய்வின் வெற்றி தோழா. இஸ்ரோவின் தங்க மனிதா நீ தமிழன். உலகம் சுற்றும் துணிவும் இணைய உலகின் நலமும் திறனும் பலமும் இணையும் தன்மான தமிழன் நீ. தேசம் மாறி போகும் திசைகள் கூட மாறும் என்றும் மாறாது வந்து போக வெற்றி தமிழன் நீ. தமிழா
ready for this? உலக நாயகன் தமிழன், நாம் இசையின் புயலும் தமிழன். சினிமாவின் நிஜ கலைஞன் இவன் தமிழன். விளையாட்டில் இவன் வீரன், கடும் யுத்த களங்களின் சூரன். வர்த்தக உலகின் வேந்தன் இவன் தமிழன். திரகடல் பலவை கண்டதும் திருவியன் கோடி குவிந்தும் சொந்த மண்ணை மறவா தன்மான தமிழர் ஓடி தமிழர் நினைவில் வெற்றி வருவே மடியில் தமிழில் பேசி தமிழில் வாழும் தமிழர் கூட்டம் தமிழா 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 கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் நீரஜ் கோபால். பாடல் வரிகள் கணதீபன் ஞானகுமரன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வாழ்க்கையை நம்ம நேசிக்கவும் ஸ்பெஷலா நினைக்கவும் கத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா ஜெயிக்க முடியும்னு நம்புறவங்க தாங்க நம்ம சுட்டி பொண்ணு மால்விகா. புத்திசாலி, கருணையானவள், படிப்பாளி, உள்ளுணர்வு உடையவள், விடாமுயற்சி செய்பவள், பகுத்தாய்பவள். மால்விகாங்கிற பெயருக்கு இப்படியெல்லாம் கூட அர்த்தம் சொல்ல முடியுங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம மால்விகா ஐயரை பத்தி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு மனிதருக்குமே வாழ்க்கை ஆரம்பிக்கிற வயது 13. ஆனா நம்ம மால்விகாக்கோ 13 வயசுலயே எல்லாம் கருகி போச்சு. விதியோட விளையாட்டால மாற்றுத்திறனாளிகள்ல ஒருவரானாங்க மால்விகா. இவங்க கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம மால்விகா ஐயர் பிறந்த ஊர் கும்பகோணம். மால்விகா ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்பவே அவங்க அப்பாவுக்கு ராஜஸ்தான்ல இருக்கிற பிகானீருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சாம். அதனால இவங்க குடும்பமே பிகானீருக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். நம்ம மால்விகாக்கு 13 வயசு வரைக்கும் அங்கதான் இருந்தாங்களாம். ஸ்விம்மிங், ஸ்கேட்டிங், கத்தக்னு மால்விகாக்கு பிடிச்சதை எல்லாம் கத்துக்கிட்டாங்க. மால்விகாக்கு பிடிச்சதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. அவங்க நினைச்சபடியே ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்தது அவங்க குழந்தை பருவம். 2002ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி அவங்க வாழ்க்கையில வராம இருந்திருந்தா அவங்க இப்ப எப்படியோ இருந்திருப்பாங்கங்க. அந்த மே 26ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்லும் போதே என்ன அறியாம கூட என் வார்த்தைகள் நடுங்கலாம். ஏன்னா அவ்வளவு கொடுமையான சம்பவங்க அது. இப்போ அந்த நாள்ல என்னதான் அவ்வளவு பயங்கரமா நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றேன். அப்ப நம்ம மால்விகாக்கு ஒரு 13 வயசு இருக்குங்க. ஒரு வெடிகுண்டு கிடங்குல தீ பிடிச்சுது. அதுல கை வெடிகுண்டு உள்பட பலதும் வெடிச்சு ஊர் முழுக்க சிதறி போச்சு. அதுல ஒரு துண்டு மால்விகா குடியிருந்த பகுதியில விழுந்திருக்கு. அந்த வெடிகுண்டு துண்டு செயலிழக்க செய்ததுன்னு சொல்லிருக்காங்க. அதான் செயலிழந்து போச்சேன்னு ஊர் மக்கள் சொன்னதை நம்பி நம்ம மால்விகா விளையாட்டுத்தனமா அதை தட்டிருக்காங்க. இவங்க தட்டின முதல் அடியிலே அது டொம்முன்னு வெடிச்சு சிதறிச்சு. அவ்வளவுதாங்க. அடுத்த சில நொடிகள்லயே மால்விகாவோட 2 கைகளும் சிதறி போச்சு. கால்களும் செயலிழந்து போச்சு. மால்விகா கால்கள்ல ஹைப்போ எஸ் தேசியான்னு சொல்ற உணர்வுகள் மரத்து போன நிலை. இந்த சம்பவம் நடந்த முதல் 3 நாள் மால்விகாக்கு நல்ல நினைவு இருந்துதாம். என் மகளோட கை போயிடுச்சேன்னு அவங்க அம்மா அலறினது இன்னும் அவங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்காம். மால்விகாவோட உடம்பு முழுக்க மரத்து போயிருந்தது. உடனடியா மால்விகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட 80% ரத்தம் போயிருச்சாம். முக்கியமான 4 நரம்புகளும் கட்டாயிடுச்சு. பிபிஓ 0க்கே வந்துருச்சு. மால்விகா பிழைப்பாங்களாங்கிறதே சந்தேகமா ஆயிடுச்சு. கால்களை எடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். மால்விகாவோட அம்மாக்கும் அப்பாக்கும் அதுல உடன்பாடு இல்ல. அதனால மால்விகாவை ஆம்புலன்ஸ்ல வச்சு ஜெய்ப்பூருக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல காலை எடுக்கலாம் தேவையில்ல, ஆனா மெட்டல் ராட்ஸ் வச்சாதான் மால்விகாவால எழுந்தே நடக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. காலை எடுக்கிறதுக்கு இதுவே பரவாயில்லன்னு மெட்டல் ராட்ஸ் வைக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்க.
உடனே ஆபரேஷன் நடந்துதாம். மால்விகா கால் முழுக்க மெட்டல் பொருத்தினாங்க. அது கால்களுக்குள்ள ஆழமா போயிருந்ததுல உயிரே போகிற அளவுக்கு வலி. 24 மணி நேரமும் வலியோட துடிச்ச அந்த நாட்களை இப்பவும் ஏன் எப்பவுமே மறக்க முடியாது நம்ம மால்விகாவால. ஒரு வழியா டாக்டர்ஸ் மால்விகாவோட கால்களை காப்பாத்திட்டாங்க. மால்விகாவோட இடது கால் மொத்தமும் வடிவம் இழந்து உணர்வுகள் இல்லாத நிலையிலும் வலது கால்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலையிலும் காப்பாத்தினாங்களாம். வெடிச்சு சிதறினதுல துண்டானதால கைகளை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலையாம். இந்த கொடுமையான நிகழ்வுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து அண்ணா நகர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்களாம். மெல்ல மெல்ல எழுந்து நடமாட ஆரம்பிச்சாங்க மால்விகா. உபயோகம் இல்லாத நிலையிலும் கால்களை காப்பாத்தினதுல மால்விகாக்கு மகிழ்ச்சி. ஆனா கைகளை எழுந்துட்டோமேன்னு தாங்க முடியாத அதிர்ச்சி. கைகளையும் கால்களையும் மட்டும் இல்லங்க, கனவுகளும் கருகி போச்சு. விளையாடி கொண்டிருந்த மால்விகாவோட வாழ்க்கையில குண்டுவெடிப்பு ரூபத்துல விதி விளையாடினதோட விளைவு மாற்றுத்திறனாளிகள்ல ஒருவரானாங்க மால்விகா. 8ஆவதுல இருந்து 10ஆவது படிக்கிற வரைக்கும் படுக்கையிலே தான் இருந்தாங்க. 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ஸ் நெருங்கிருச்சாம். அந்த எக்ஸாம்ஸை எப்படியாச்சும் எழுதணும், படிப்பை விட்டுடக் கூடாதுன்னு செயற்கை கைகளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு மால்விகாவும் அவங்க அம்மாவும் இன்டர்நெட்ல தேடினாங்களாம். செயற்கை கைகளை தயாரிக்கிற கம்பெனி பத்தி தெரிய வந்தது. மயோ எலக்ட்ரானிக் கைகளை பொருத்தினாங்களாம். பேட்டரியில இயங்குற இந்த கைகளை நெஜ கைகளை போல திறக்கவும் முடியும், மூடவும் முடியும். அந்த கைகளை வச்சு எழுத பழகினாங்க நம்ம மால்விகா. ஆனா 10ஆம் வகுப்பு எக்ஸாம்ஸ்க்கு 3 மாசம் தான் இருந்துதாம். இந்த நிலையில கடுமையா உழைச்சாங்களாம் மால்விகா. எந்த நேரமும் படிப்பு படிப்பு படிப்புன்னு அதுலயே கவனமா இருந்தாங்களாம். கடுமையா உழைச்சோம்னா எதுலயும் தோல்வி இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க நம்ம மால்விகா. ஆமாங்க, அவங்க பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைச்சது. பிரைவேட் கேண்டிடேட்ல நம்ம மால்விகா தான் டாப்பர். இது மட்டும் இல்லாம 2 சப்ஜெக்ட்ல 100க்கு 100 வாங்கியிருக்காங்க. ஆனா நம்மள எடுத்துக்கோங்க, கையும் காலும் நல்லா இருக்கிற நிலைமையில கூட உழைக்க மாட்டேங்கிறோம். ஸ்கூல்ல பிரஷர் பண்றாங்க, வீட்டுல பிரஷர் பண்றாங்க, அதனால படிக்க பிடிக்கலன்னு வெறுப்ப வளர்த்துக்கிறோம். ஒரு வருஷம் ஃபுல்லா அதே பாடங்களை தான் படிக்கிறோம். ஆனா முழு கவனிப்போட படிக்கிறது இல்ல. நம்ம மால்விகாவோ 3 மாசம் தான் படிச்சாங்க. ஆனா முழு கவனிப்பும் படிப்புல மட்டும் தான் இருந்தது. சரி, இப்போ மால்விகா வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாளே எல்லா பத்திரிகையிலும் மால்விகாவை பத்தி தான் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட், அதன் தொடர்ச்சியா நடந்த துயரங்கள் எல்லாத்தையும் கடந்து மால்விகா எப்படி படிப்புல சாதிச்சாங்கன்னு பாராட்டி ஊக்கப்படுத்தினாங்களாம். அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணினாங்க மால்விகா. அப்போ ஜனாதிபதியா இருந்த நம்ம அப்துல் கலாம் சார் மால்விகாவை வரவழைச்சு பாராட்டினாராம். அதுக்கப்புறம் +2, அடுத்து எக்கனாமிக்ஸ், சோஷியல் ஒர்க்ஸ்ல மாஸ்டர்ஸ் டிகிரின்னு நிறைய படிச்சாங்களாம். பயிற்சியின் போது மாற்றுத்திறனாளி குழந்தைங்களோட வேலை பார்க்கிற அனுபவம் கிடைச்சது. அவங்க இடத்துல இருந்து அவங்கள மால்விகாவால நல்லா புரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சாம். அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற உத்வேகம் வந்துச்சாம். அந்த சம்பவம் மால்விகாவோட வாழ்க்கைய இன்னும் கலர்ஃபுல்லா மாத்திருச்சாம். அது வரைக்கும் அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு மட்டும் இருந்தாங்களாம். மத்த எல்லாரும் நார்மலானவங்க. நான் அப்படி இல்லைங்கிற எண்ணம் மால்விகாக்குள்ள இருந்துதாம். ஆனா அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு ஸ்பெஷல்னு உணர்ந்தாங்களாம். இப்ப மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு மால்விகா உண்டாகி இருக்க அடையாளத்துக்கும் அந்த டெட்எக்ஸ்ல பேச்சுதாங்க அஸ்திவாரம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல மால்விகா கூப்பிட்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்களாம். போன வருஷம் பெங்களூர்ல நடந்த இந்தியா இன்க்ளூஷன் சம்மிட்ல பேச கூப்பிட்டாங்க. நிறைய சாதனை செய்த மாற்றுத்திறனாளிகள் பலரை அவங்க அங்க சந்திச்சிருக்காங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் மால்விகாவோட குறைபாட்டை எதிர்க்கிற மனப்பான்மையை கொடுத்தது. எபிலிட்டி ஃபவுண்டேஷனும் நிஃப்டும் இணைந்து நடத்தின ஒரு ரேம்ப் வாக்ல கலந்துகிட்டாங்க. நிஃப்ட சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் மால்விகாக்காக 2 கவுன் டிசைன் பண்ணி கொடுத்தாங்களாம். அவங்க செயற்கை கைகளை நுழைக்கிற மாதிரி ஸ்பெஷலா டிசைன் பண்ணின அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மால்விகா ரொம்ப சந்தோஷமா ரேம்ப் வாக் பண்ணினாங்க. ரொம்ப அருமையான அனுபவமா இருந்துதாம் அது மால்விகாக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆக்சசிபிள் க்ளோத்திங் பத்தி யோசிக்கவும் பேசவும் வச்ச சம்பவமா அமைஞ்சுது. சமூக விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்பான பல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறாங்க மால்விகா. பெங்களூர்ல நடந்த மாரத்தான் நிகழ்ச்சியில டான்ஸ் பண்ணினாங்களாம். அடிப்படையில டான்சரான மால்விகாவால முன்ன மாதிரி ஆட முடியலனாலும் ஓரளவுக்கு நல்லாவே ஆடினாங்களாம். சமுதாயத்துல மாற்றுத்திறனாளிகளோட மனநிலை எப்படி இருக்கு, சமுதாயம் அவங்கள எப்படி பாக்குதுங்கிறத பத்தி PhD பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு நம்ம மால்விகா ஒரு குளோபல் ஸ்பீக்கருங்க. ஒவ்வொரு மேடையிலும் அவங்க கதையை சொல்ற போது நிறைய பேர் கலங்குறாங்களாம். ஏன் நமக்கே அவங்க கதையை கேட்கும் போது வருத்தமா இருக்குல்லங்க. ஆனா நம்ம மால்விகாக்கோ அவங்க நிலைய நினைச்சு என்னைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணினது இல்லையா. இவங்க அந்த பயங்கர நிகழ்வுக்கு அப்புறம் வாழ்க்கைய பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நடக்கிற விதம் பல பேருக்கு தைரியத்தை கொடுக்குதுங்க. மால்விகாவோட சிகிச்சைகள் முழுமையா முடியலையாம். ஆக்சிடென்ட் நடந்து முதல் நாள் எமர்ஜென்சி ஆபரேஷன்ல ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் மால்விகாக்கு 20க்கும் மேலான ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. வெடிச்சு சிதறின குண்டுல ஒரு சின்ன துண்டு இன்னும் அவங்க உடம்புக்குள்ள இருக்காமாம். ஆனா அதை எடுக்க முடியலையாம். கால்கள்ல பிளேடு பொருத்தினப்ப அந்த குண்டு துண்டோட உராஞ்சதுல அவங்களுக்கு 2 வாட்டி பிரச்சனை ஆயிருக்கு. இப்போ அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்காம். அதுக்கு முடியவே இல்லையாங்க. இவ்வளவு சம்பவங்களுக்கு பிறகும் மால்விகா அவங்க வாழ்க்கையை நேசிக்க காரணம் அவங்க அம்மா ஹேமமாலினி தாங்க. மால்விகா கூடவே நிழல் மாதிரி இருக்காங்க. பிரச்சனைங்க வரும் போகும், ஆனா மனசு விட்டு போச்சுன்னா வாழறதே கஷ்டம்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். அந்த வார்த்தைகள் தான் மால்விகாவோட ஊக்கம் இருந்தாம். அதனாலதான் மால்விகாவை யாருமே எப்பவுமே சோகமா பார்த்தது இல்லையாம். வழியில துடிச்ச போது கூட சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எதிர்கொண்டாங்க மால்விகா. மால்விகாவை பொறுத்த வரைக்கும் இது கடவுள் அவங்களுக்கு கொடுத்த செகண்ட் லைஃப், ஸ்பெஷலான லைஃபும் கூட. நம்ம வாழ்க்கையை நாம நேசிக்கவும் ஸ்பெஷலா நினைக்கவும் கத்துக்கிட்டாலே போதும், ஈஸியா ஜெயிச்சிடலாம். நான் ஸ்பெஷல்னு முதல்ல நம்ம நினைக்கணும். அப்பதான் மத்தவங்களும் நம்மள அப்படி நினைப்பாங்கிறது தான் நம்ம மால்விகா நம்மளுக்கு கொடுக்கிற சக்சஸ் டிப்ஸ். இத மறந்துடாம எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் இதே விஐடி பண்பலையில உங்களை பத்தி வருங்கால சாதனையாளர்களா சொல்றேன். அதனால விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இதோட இந்த எபிசோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவே சாந்தி நிலவ வேண்டும், கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம், கொடுமை செய்தியோர் மனமது தீருந்த நற்குணம் அதனை புகட்டிடுவோம், மடமையச்சம் மறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம், திடம் தரும் அஹிம்சா யோகினோ தந்தை ஆத்மானந்தம் பெறவே, கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம், கரந்தமிழ் அறம் வளர்ப்போம், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும். ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும்
மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு. ஆளான பொண்ணுக்கு மேலான துணிய வாங்கி கொடுக்கவும் முடியலே. ஆளான பொண்ணுக்கு மேலான துணிய வாங்கி கொடுக்கவும் முடியலே. நாங்க வாங்கி கொடுக்கவும் முடியலே. எங்க அண்டா சட்டியும் குண்டா சட்டியும் அபகரிப்பதில் நியாயமில்ல, அன்னை அடகு வைப்பதில் நியாயமில்ல. தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ. ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லை. ஆடி தீபாவளி பொங்க திருநாள ஆசைக்கு கூட பார்த்ததில்லை. நாங்க ஆசைக்கு கூட பார்த்ததில்லை. நாங்க அடுத்த ஊருக்கு பொழைக்க போக அரை காசும் கையில் இல்லை, அன்னை அரை காசும் கையில் இல்லை. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு. தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ. மானத்தில் மழையும் பெய்யவில்லை, எங்க மனக்கவலையும் தீரவில்லை. மானத்தில் மழையும் பெய்யவில்லை, எங்க மனக்கவலையும் தீரவில்லை. எங்க ஆட்டையும் ஆட்டையும் கொண்டுட்டு போக மனசு எப்படி வந்துருச்சு, உங்க மனசு எப்படி வந்துருச்சு. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு. குத்தும் பொரலுக்கு ஒரு பக்கம் இடி, கொட்டும் தவிலுக்கு இரு பக்கம் இடி. குத்தும் பொரலுக்கு ஒரு பக்கம் இடி, கொட்டும் தவிலுக்கு இரு பக்கம் இடி, சுத்தும் கொளவிக்கு பக்கமெல்லாம் இடி. சுத்தும் கொளவிக்கு பக்கமெல்லாம் இடி. எங்க துன்பங்களை கேட்டா எத்தனையோ படி, எங்க துன்பங்களை கேட்டா எத்தனையோ படி. ஆடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, பசு மாடும் பயத்துக்கு மேஞ்சிருக்கு, ஆட்டையும் ஆட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆளையல போல காஞ்சிருக்கு, அன்னை ஆளையல போல காஞ்சிருக்கு. தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ, தந்தன தானே ஏலேலோ. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நான் சொல்ல போறவங்கள பத்தி நீங்க கேட்டாலே உடம்பே புல்லரிக்குங்க. அந்த அளவுக்கு என்ன வியப்புலையும் ஆச்சரியத்திலையும் ஆழ்த்துச்சு நம்ம ராதாபாயோட வாழ்க்கை பயணம். உங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தையும் கூடவே நம்பிக்கையும் தரும்னு நம்புறேன். சரி, ராதாபாய் வாழ்க்கை பயணம் இதோ உங்களுக்காக. ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா லட்சத்துல ஒருவருக்கு தான் இந்த நோய் வருமாம். இது ஒரு கொடூரமான நோய். ரெட்டினாவுல இருக்கிற செல்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். செல்கள் அழிய அழிய பார்வையும் குறைஞ்சிக்கிட்டே வரும். பிறக்கும் போதே பார்வை இல்லாம பிறக்கிற வேதனையை விட இது கூடுதல் துயரம். நாளைக்கு மொத்த பார்வையும் போயிடுங்கிற எண்ணத்திலேயே இன்னைக்கு பொழுதை கடத்துற துயரத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. உறவுகளுக்குள்ள திருமணம் செஞ்சா இந்த பிரச்சனை வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதுவரைக்கும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. இன்னமும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கு. ராதாபாய்க்கு பூர்வீகம் உசிலம்பட்டி. அப்பா கிருஷ்ணமூர்த்தி, தமிழாசிரியர். அம்மா முத்துலட்சுமி, இல்லத்தரசி. 3 சகோதரர் 2 சகோதரின்னு பெரிய குடும்பம். அப்பா ரொம்ப கண்டிப்பானவர், அதே நேரம் கருணையும் கொண்டவராம். ராதாபாய் பிறந்த 4-5 மாசத்திலேயே பார்வையில பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. ஏற்கனவே 2வது அண்ணனுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருந்ததால குடும்பத்துல ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. லட்சத்துல ஒருவருக்கு தான் வரும் இந்த நோய் ஏனோ இவங்க குடும்பத்துல 2 பேருக்கு வந்துடுச்சு. பிறக்கும் போதே ராதாபாய்க்கு பாதி அளவுக்கு தான் பார்வை இருந்துச்சாம். வளர வளர ஒளி தேஞ்சிக்கிட்டே போயிடுச்சு. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே தடுமாற தொடங்கினாங்களாம். ஆனா அவங்க அப்பா அவங்கள தைரியமா தான் வளர்த்தாராம். மடியில உட்கார வச்சுக்கிட்டு மண்ணுல எழுதி பழக்குவாராம். பாரதிதாசன் பாடல்களை பாடி காட்டுவாராம். சங்க இலக்கியங்கள் சொல்லி தருவாராம். வரலாற வாசிச்சு காட்டுவாராம். ராதாபாய் வேலைகளை அவங்களையே செய்ய சொல்லி பழக்கப்படுத்துவாராம். எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது, உன் சுயத்தை மட்டும் நம்புன்னு சொல்லி தந்தாராம். அப்பாவோட வழிகாட்டுதல் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க என்ன ஆகிருப்பாங்கன்னு கற்பனை கூட செய்ய முடியலையாம். பகல்ல ஓரளவுக்கு நிதானமா நடந்துடுவாங்களாம். இரவுல மொத்தமா ஒளி மங்கிடும். தடுக்கி தடுக்கி விழுந்து எழுந்திருப்பாங்களாம். ஒவ்வொரு முறை விழுந்து எழும்போதும் உத்வேகமும் உறுதியும் அதிகமாச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. பள்ளிக்கூட வாழ்க்கை ரணமா தான் இருந்துச்சாம் நம்ம ராதாபாய்க்கு. போர்டை பார்த்து படிக்க முடியாதாம். அதனால பாடம் நடத்தும் போதே ரொம்ப கவனமா உள்வாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள எழுதி வச்சுக்குவாங்களாம். இவங்களுக்கு இருக்க பிரச்சனைய ஆசிரியர்கள் புரிஞ்சுக்கவே ரொம்ப நாள் ஆச்சுங்க. 3ஆம் வகுப்பு வரைக்கும் பொது பள்ளியில தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளியில படிப்ப தொடங்கினாங்களாம். வெளியுலகம் தெரியாம இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ராதாபாய்க்கு மிக பெரும் நம்பிக்கையும் வெளிச்சத்தையும் கொடுத்தது அந்த பள்ளிதான். நம்ம வாழ்க்கை முடங்கி போகலங்கிற தைரியமும் அங்கதான் கிடைச்சுதாம் ராதாபாய்க்கு. இதுதான் நிலைமைங்கிற யதார்த்தத்தையும் அங்கதான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். தன்ன மாதிரியே நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதும் தெரிஞ்சுதாம். ஒவ்வொரு உயிரும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டது. நம்ம படைப்புக்கும் ஆண்டவன் ஏதோ ஒரு காரணம் வச்சிருக்கான்னு உணர்ந்தாங்களாம் ராதாபாய். பிரெய்லி புத்தகங்கள், டெய்லர் ஃப்ரேம்னு சொல்லப்படுகிற கணக்கு ஸ்லேட்டு எல்லாம் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய சுதந்திர உணர்வை உருவாக்குச்சு. நாம கத்துக்க முடியும், மத்தவங்களை போல படிக்க முடியுங்கிற எண்ணமே ராதாபாய உற்சாகப்படுத்துச்சு. ஆவேசமா கத்துக்கிட்டாங்களாம். 77ல SSLC முடிச்சாங்க. 600க்கு 427 மதிப்பெண்கள் எடுத்து பள்ளி முதல் மாணவியா வந்தாங்க ராதாபாய். அப்போ குடும்ப சூழல் நிறைவா இல்லையாம். அப்பா ரிட்டையர் ஆகிட்டாராம். அண்ணன்கள் வேலைக்கு போற நிலைமையில இல்ல. 2 அக்காக்களும் ஆசிரியர் பயிற்சிக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அதனால ஒரு வருஷம் வீட்டுல இரு, அடுத்த வருஷம் ஆசிரியர் பயிற்சியில சேர்த்து விடுறேன்னு அப்பா சொல்லிட்டாராம். ஆனா அந்த ஒரு வருஷத்தை வீணாக்க ராதாபாய்க்கு விருப்பம் இல்ல. ஏதாவது உருப்படியா கத்துக்கலாமேன்னு யோசிச்சாங்களாம். திருச்சியில விழி இழந்த மகளிர் மறுவாழ்வு இல்லம் இருக்கு. டாக்டர் ஜோசப் சரோட மகள் பிரியா தியோடர் நடத்துறாங்க. பார்வை இழந்த பெண்களுக்கு கவர் மேக்கிங், டெய்லரிங் மாதிரியான நிறைய கைத்திறன் பயிற்சிகளை கொடுக்கறதா கேள்விப்பட்டாங்க ராதாபாய். உடனே நேரத்தை வீணாக்காம பிரியா அம்மாவை போய் பார்த்தாங்களாம். அதுதான் ராதாபாய் வாழ்க்கையோட திருப்பு முனை.
இவ்வளவு மார்க் எடுத்துட்டு மேல படிக்காம இருக்க கூடாது, நான் செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லி ராதாபாய பியூசில சேர்த்து விட திருச்சி சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனாங்களாம். ஆனா கல்லூரி நிர்வாகம் ராதாபாய சேர்த்துக்க விரும்பல. இது நார்மல் பிள்ளைங்க படிக்கிற கல்லூரி, இங்க பிளைண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சீட்டு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிரியா அம்மா தான் ராதாபாய்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணி பிரின்சிபல் கிட்ட பேசினாங்களாம். நல்லா படிக்கிற பொண்ணு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, சரியா படிக்கலனா டிராப் பண்ணிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணினாங்க. உங்களுக்காக ஒரு சீட்டை வீணாக்குறோம்னு சொல்லிட்டு தான் ராதாபாய கல்லூரியில சேர்த்துக்கிட்டாங்களாம். அவச்சொற்களை கவனத்துல எடுக்காத, உன் திறமையை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் இது, உன்னால முடியும், நல்லா படின்னு உற்சாகப்படுத்தினாங்களாம் பிரியா அம்மா. ராதாபாயோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பிரியா அம்மாவோட பங்கு இருக்காங்க. கல்லூரி ராதாபாய் எதிர்பார்த்த அளவுக்கு இதமா இல்ல. 104 மாணவிகள்ல ராதாபாயும் சந்திராங்கிற பொண்ணும் தான் பார்வை இல்லாதவங்களாம். சந்திராவும் பிரியா அம்மா மூலியமா தான் கல்லூரியில சேர்ந்திருக்காங்க. வகுப்பறையில இவங்க கூட யாருமே பேச மாட்டாங்களாம். வெளியில போனா இவங்கள மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுவாங்களாம். ஹாஸ்டல்ல கூட இவங்கள ரூம்மேட்ஸா கூட சேர்த்துக்க யாரும் தயாரா இல்ல. அப்புறம் பாக்கியரதின்னு ஒரு பொண்ணு மட்டும் இவங்க 2 பேரையும் ரூம்மேட்டா கூட வச்சுக்க முன் வந்தாங்களாம். இறைவன் பிரியா அம்மா மாதிரி பாக்கியரதி மாதிரி எல்லா இடங்களையும் ராதாபாய்க்காக ஒரு ஜீவனை அனுப்பி வைக்க தவறல. பாக்கியரதி நிறைய சப்போர்ட்டா இருந்தாங்களாம். அவங்க இல்லைன்னா கல்லூரியில இருந்து பாதிலேயே நின்னாலும் நின்னுருப்பாங்களாம் ராதாபாய். அந்த அளவுக்கு மன நெருக்கடி. காலப்போக்குல அந்த சூழ்நிலை மாறிடுச்சு. படிக்கணுங்கிற ராதாபாயோட ஆர்வத்தை பார்த்து மாணவிகள் அவங்க மேல தனி கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்களாம். ராதாபாய்க்கான தேவைகளை கூட சில மாணவிகள் எடுத்துக்கிட்டாங்களாம். வகுப்பறையில நடத்துற பாடத்தை பிரெய்லில நோட்ஸ் எடுத்துக்குவாங்களாம். அன்னம் நாராயணன் மேடம் ரீடர்ஸ் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அமைப்பு நடத்தினாங்க. அவங்க கிட்ட பாட புத்தகங்களை கொடுத்தா கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துடுவாங்களாம். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சாம். ஹாஸ்டல்ல தோழிகள் படிச்சு காட்டுவாங்களாம், அதை குறிப்பெடுத்து படிப்பாங்களாம். இப்படி பல வகையில படிச்சு பியூசி படிச்ச 104 பேர்ல ராதாபாய் தான் ஃபர்ஸ்ட் மார்க். பியூசி முடிச்சதும் பிஏ படிக்கணும். அப்பவும் பண பிரச்சனை வந்து நின்னுச்சாம். ஆனா ஒரு சீட்டை வீணாக்குறேன்னு சொல்லி எந்த பிரின்சிபல் வருத்தத்தோட சீட் கொடுத்தாங்களோ அவங்களே கூப்பிட்டு நான் உன்னோட படிப்பு செலவை ஏத்துக்கிறேன், கவலைப்படாம படின்னு சொன்னாங்களாம். வேறு சிலர்கிட்டையும் உதவிகள் பெற்று கொடுத்தாங்களாம். பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணினாங்க நம்ம ராதாபாய். அதோட விடாம எம்ஏல பல்கலைக்கழக அளவுல 2வது இடம் பிடிச்சாங்க. படிப்பு மேல இருக்கிற தாகம் அடங்கவே இல்லையாம். பிரியா மேடம் ராதாபாயோட பொருளாதார தேவைகளை சரி செய்யறதுக்காக அவங்க இல்லத்துல கவுன்சிலர் பணியிடத்தை உருவாக்கி ராதாபாய நியமனம் செஞ்சு சம்பளமும் கொடுத்தாங்களாம். அந்த தருணத்துல பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தரா இருந்தவங்க மணிசுந்தரம் அவங்க ராதாபாய பத்தி கேள்விப்பட்டு கூப்பிட்டு பாராட்டினாங்களாம். பிஹெச்டி படிக்க விரும்புறேன்னு ராதாபாய் சொன்னாங்களாம். நேரடியா பிஹெச்டி பண்ண சிறப்பு அனுமதியும் கொடுத்துட்டாங்களாம். திருச்சி ஈவேரா பெரியார் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் அப்துல் ரஹீம் ராதாபாய்க்கு வழிகாட்டியா வந்தாங்களாம். ராதாபாய் போலவே பார்வை இல்லாதவங்கள பத்தியே ஆய்வு பண்ண முடிவு செஞ்சாங்களாம். இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல பார்வையற்றோர் மறுவாழ்வு பணிகளை பற்றி வரலாறுங்கிற தலைப்பை எடுத்துக்கிட்டாங்களாம் நம்ம ராதாபாய். இந்தியா முழுவதும் இருக்கிற பார்வை இழந்தோர் அமைப்புகளுக்கு போய் செய்திகளை சேகரிச்சாங்களாம். சாருபாலாங்கிற பெண் ராதாபாய்க்கு உதவியாளரா வந்தாங்களாம். எட்வர்ட் ஜேனதான்கிற சமூக ஆர்வலர் எல்லா பயணங்களையும் கூடவே வந்து உதவி செஞ்சாராம். புத்தகங்கள் எடுத்துட்டு வந்து படிக்க சொல்லி பிரெய்லில எழுதி வச்சு மனசுல ஏத்துக்கிட்டு டைப்ரைட்டர்ல ராதாபாயை டைப் பண்ணி ஆய்வை சப்மிட் செஞ்சாங்களாம். 2 வருடங்கள் தீவிரமா பரிசீலனை செஞ்ச பிறகுதான் ராதாபாய்க்கு பிஹெச்டி கொடுத்தாங்க. தென்னிந்தியாவுல பிஹெச்டி பட்டம் பெற்ற முதல் பார்வையற்ற பெண் ராதாபாய் தாங்க. படிப்பு முடிஞ்சதும் கோவை அவினாசிலிங்கம் மனையியல் கல்லூரியில வேலை கிடைச்சது நம்ம ராதாபாய்க்கு. 1994 தமிழக முதல்வர் சிறப்பு அரசாணை மூலம் புதுக்கோட்டை கல்லூரியில ராதாபாய பணியமர செஞ்சாங்க. 2008 வரலாற்றுத்துறை தலைவரா ஆனாங்க நம்ம ராதாபாய். மாணவிகளின் விருப்பத்துக்குரிய பேராசிரியராக இருக்கிறாங்க ராதாபாய். அவங்க கல்லூரியில படிக்கிற மாணவிகள் கிராமப்புறத்துல இருந்து வரவங்க, பெரும்பாலும் முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கள ராதாபாய் முடிஞ்ச அளவுக்கு உற்சாகப்படுத்துறாங்க. கல்வியோட பயனே சுயமா சிந்திக்க தூண்டுறதுதான். அதனால நிறைய கேள்விகளை எழுப்பி பதில் தேட தூண்டுவாங்களாம். ஆடியோ புக், பிரெய்லி புக் வச்சு நிறைய படிச்சுட்டு தான் வகுப்பறைக்குள்ள போவாங்களாம்.
நம்ம ராதாபாய்க்கு ஹெலன் கில்லர் தான் ரோல் மாடலாம். பிறந்த 18 மாசத்துல பிரெயின் டியூமர்ல பார்வை பறி போச்சு, காதும் கேட்கல, வாயும் பேச முடியாத நிலை ஹெலன் கில்லருக்கு. ஆனா நிறைய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அவங்க எழுதின ஸ்டோரி ஆஃப் மை லைஃப்ங்கிற அவங்க சுயசரிதம் தான் ராதாபாய் வாழ்க்கையவே மாத்துச்சாம். எப்போலாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போ தன்னை ஹெலன் கெல்லர் மாதிரி நினைச்சுப்பாங்களாம் நம்ம ராதாபாய். அதனாலதான் நான் ராதாபாய்க்கு தமிழக ஹெலன் கெல்லர்னு செல்ல பெயர் வச்சிருக்கேன். என்ன நேயர்களே, நம்ம ராதாபாயோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்கு சொல்லில் பயனில்லா சொல். நாவடக்கமின்மை என்றால் என்ன? திமிராக பேசுவது, யாரையும் எடுத்தெறிந்து பேசுவது, செல்வமும் செல்வாக்கும் இருக்கிறது என்பதால் பொய்யை கூட உண்மை என்று அடித்து பேசுவது, யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்று ஆணவமாக செருக்காக பேசுவது. உலகிலேயே உயர்ந்த நாகரிகம் பிறர் மனம் நோகும்படி பேசாது இருப்பதுதான். புலன்களை ஆட்டி படைப்பது மனம். மற்ற புலன்களை விட நாக்கு என்னும் புலனை நாம் கட்டுப்படுத்துவது என்று அளவிட்டு சொல்ல முடியாது. நண்பர்களை பகைவர்களாக்குவதும், நல்லவர்களிடமிருந்து நம்மை பிரிப்பதும், ஒழுக்கமற்றவர் என்று நம்மை ஊரார் ஒதுக்க காரணமாக இருப்பதும் ஆகிய பெரும் தொல்லைகளை தருவது நாவே. ஒருவன் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் தகுதியற்ற சொற்களை பேசுவானாயின் அவரை மற்றவர்கள் எப்படி மதிப்பார்கள்? அவனுடைய அறிவின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் ஐயப்படுவார்கள். அவனுடைய தகுதியில்லாத சொற்கள் சூழ்ந்து இருப்போரையும் விலகி போகச் செய்யும். நாவை அடக்காவிட்டால் சொற்குற்றம் ஏற்பட்டு மிகுந்த துயரங்களை சந்திக்க நேரிடும். நாவினால் இவ்வளவு தீங்குகளை செய்ய முடியுமா? ஆமாம், அதனால் தீயை காட்டிலும் தீங்கு செய்ய முடியும். பொதுவாக வரலாறுகளையும் சரி இலக்கியங்களையும் சரி புரட்டி பார்த்தால் தெரியும், சாதித்தவர்களும் அறிஞர்களும் அதிகம் பேசுவதில்லை என்று. திருக்குறள் 2 வரிகள், 7 சொற்கள். ஆனாலும் வாழ்க்கையில் உயர, வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான செயலை இந்த 2 வரிகள் அடக்கி விடுகிறார் வள்ளுவர். அதாவது, ஒருவர் முழு மனதோடும் சந்தோஷத்தோடும் கூறிய இனிய சொற்கள் என்பது அவர் வாழும் பொழுதும் வாழ்ந்த பிறகும் அவருக்கு புகழை கொடுக்கும். ஆகவே சிறுமையான சொற்கள் என கோபம், பொறாமை போன்ற தீய சொற்களை குறிப்பிடுகிறார் வள்ளுவர். ஒரு வேலையில்லா பட்டதாரி எத்தனையோ நேர்முக தேர்வுகளுக்கு சென்றும் நாவடக்கமின்றி பதில் கூறியதால் எங்குமே வேலை கிடைக்காமல் போயிற்று. அவன் தந்தை அவனுக்கு எத்தனையோ முறை நாவடக்கத்தை பற்றி அறிவுரை அளித்தும் தேர்வு நேரத்தில் அவனையும் அறியாமல் ஏதாவது ஏடாக்குடமாக பதில் அளித்து விடுவான். இப்படியே நீண்ட நாட்களாக வேலை கிடைக்காததால் அவன் ஒரு நாள் தன்னை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். கேள்வி கேட்பவர் தாறுமாறாக கேள்வி கேட்டாலும் பொறுமையுடனும் பணிவுடனும் பதில் அளிக்க தீர்மானித்தான். சில நாட்களிலேயே ஒரு நிறுவனத்திலிருந்து நேர்முக தேர்விற்கு அழைப்பு வந்தது. அவன் பயந்தபடியே தேர்வாளர் இடக்கு மடக்காக கேள்விகளை கேட்டார். என்னப்பா, பட்டம் பெற்று 1 ஆண்டு ஆகியுமா வேலை கிடைக்கவில்லை என்றார். ஆமாம் சார் என்று சொன்னான் அவன். இதற்கு முன் வேலை செய்த அனுபவம் உண்டா என்றார் அவர். இல்லை என்று அவன் கூற, அவரோ, அனுபவம் இல்லாத உன்னை எப்படி வேலைக்கு சேர்த்து கொள்ள முடியும்? நீ அனுபவம் பெறவே 6 மாசம் ஆகும், அதுவரை நான் தண்ட சம்பளம் கொடுக்க வேண்டுமா என்றார். அவனோ, முதல் 6 மாதம் சம்பளமின்றியே வேலை செய்ய தயாராக உள்ளேன் என்றான். அவன் அடக்கமான அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் கூறிய பதில்கள் தேர்வாளருக்கு திருப்தியை உண்டாக்கியது. இருந்தாலும் அவன் பொறுமையை மேலும் சோதிக்க விரும்பினார். உன் திறமையின் மீதும் எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ சொல்வதை நம்பி உனக்கு எவ்வாறு நான் வேலை கொடுக்க முடியும் என்று அவனை மேலும் சீண்டினார். அதுவரை பணியுடன் பதிலளித்த பட்டதாரி திடீரென பொறுமையை இழந்தான். உங்களை போன்ற ஒரு சாதாரணமான நபர் இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கும்போது திறமையுள்ள என்னால் வேலை செய்ய முடியாது என்று ஏன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று முகத்தில் அடித்தாற்போட் கூறிவிட்டு அந்த அறையை விட்டு அவன் வெளியேறினான். ஒரு நிமிடம் பொறுமையை காக்காமல் நாவடக்கத்தை மறந்து அவன் பேசிய பேச்சு நல்ல வேலை கிடைக்காமல் செய்துவிட்டது. இதையே வள்ளுவர் ஒன்றானும் தீசொல் பொருட்பயன் உண்டாயின் நின்றாதா ஆகிவிடும் என்கிறார். அதாவது, ஒரு குடம் பாலில் துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லானால் அதுவரை கூறிய நல்ல சொற்கள் பயனற்று போய்விடும். அடக்கம் என்ற தன்மை ஒருவனை தேவனுக்கு ஈடாக உயர்த்தும் என்பது வள்ளுவர் சொல்லிய வாக்கு. அந்த வகையில்
அடக்கமுடையவனுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பு என்று நாம் அறிகிறோம். ஒருவன் தன் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். நாவடக்கம் என்றால் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று பகுத்தறியும் தன்மை. ஒருவனுக்கு மிகவும் அவசியம் நாவடக்கம். எதை எங்கே பேசுவது என்று தெரியாமல் பேசிவிட்டு பிறகு ஐயோ பேசிவிட்டோமே என்று வருத்தப்படுவதில் என்ன பயன்? ஆகையால் ஒரு மனிதன் நாவடக்கம் கொண்டவனாக இருத்தல் வேண்டும். அவன் பெருமை அடையவும் அதுவே வாய்ப்பாக அமையும். மாறாக நாவடக்கம் இல்லை என்றால் அவன் எல்லா விதத்திலும் துன்பப்படுவான். ஆகவே பிறருக்கு பயன்படும் சொற்களை பேசுங்கள். இதையே வள்ளுவர் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் என்கிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒலி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் இல்ல. மேல் சட்டை போட்டதில்ல, கால் செருப்பும் கேட்டதில்ல, பாய் விரிச்சு படுத்ததில்ல, பட்ட கடனால் தூக்கம் அல்ல. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு. உறங்கையிலும் எழுப்பி விட்டு தின் பண்டத்தை கொடுப்பாரு. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. தலைக்கு என்ன தேய்ச்சதில்ல, கண்ணாடியும் பார்த்ததில்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. உழைச்சு உழைச்சு காய்ச்சதில்ல, உள்ளங்கையில் ரேகை இல்ல. பாகைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்து தந்தாரு. மூளைக்காட்டு கிணத்துலதான் நீந்த கத்து தந்தாரு. மூச்சரைக்க ஓடி வந்து சைக்கிள் கத்தும் தந்தாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. பலூன ஊதி தந்து பச்சை குழந்தை ஆவாரு. மிட்டாயி வாச்சி கட்டி மிராசு போல நடப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. தூக்கம் வரும் போதெல்லாம் கட்டு பிடி குடிப்பாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. காசு துட்ட தேடி தேடி கருப்படைஞ்சு போனாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெருவழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீச முடிக்கீரும். சித்திரம் போல
போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுவாரு. சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு. மக வாக்கப்பட்டு போகும்போது தேம்பி தேம்பி அழுதாரு. கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். கை நீட்டி கேட்டாக்க கடவுளையும் வாங்கி தருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். செத்து 4 வருஷமாச்சு, இனி எப்போ வீடு வருவார். பாகைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம். பார்க்கத்தான் ஆளு கொஞ்சம் அழுக்காயிருப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. பிச்சு பூவ போலத்தான் எங்களப்பா சிரிப்பாரு. அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கிறோம். மீச முடிக்கிறோம். மீச முடிக்கிறோம். இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும். கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம். கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம். அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம். மண் குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே. நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன். நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன்.
கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு, புடுறா புடுறா. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு, எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. செத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காளையோட நெத்தியில பதக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. எத்தி பறக்க முட்டி பாரு, எத்தி முல நீயும் தொட்டு பாரு. ஏகாங்கேயம் கால அது கதற விடுவால, வளஞ்சவம் பூக்கால அது வரி புளிய போல. ஏகாரி கால கருத்த கால தெரிய விடும் 100 வால. இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால, இறங்கி எட்டி பூடி எலவட்ட கால. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. நட்டி கால அது சுருள விடும் வால, செவந்த நட்டி கால அது செதற விடும் வால. ஏ மாஞ்சு புடி மடக்கி புடி ஒத்த கையில் தூக்கி அடி. பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி, பக்கப்பட்டு வந்து நிப்பா வஞ்சி கோடி. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு. எத்தி பறக்க முட்டி பாரு, திமுல நீயும் தொட்டு பாரு, எங்க ஊரு ஜல்லிக்கட்டு எதிர நின்னு மல்லு கட்டு. எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. எத்து பொழைச்சு வந்தானா செவலக்கார, மண்ண கீறி வந்தானா மயிலக்கார. காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. காளையோட நெத்தியில பறக்க சங்கிலி ஜெயிச்சா, கண்ணியோட கழுத்துக்கு தான் தாலி சங்கிலி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்க வல்ல,
ஆடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மாங்கு பாட்டு நீ இளையராச பாட்ட கேளு அதிருது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகர் யாரும் அல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்ட போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடு வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன ஆடி கண்ட மீனு கண்ணு ரெண்டும் இழுக்குது என்ன உன் பல்வருச முத்துச்சாரம் மயக்குவது என்ன உறிஞ்சு ஓதட்டுறைய என்னைய இதுக்கே முடிஞ்சு விட்டு சங்கு கலந்துறதா என்னையும் வதச்சு வாட்டி புட்டு அடிச்சிட்ட தங்க பட்ட என் பக்கம் நில்லடி ஒன்னு தார உதட்டால நீ வெக்க விட்டு கட்டி பூட்டி வாடி அடி வாடி அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு என் அத்த பத்த ரத்தினமே மச்சான பாரு என் மாமா வீட்டு மத்தாலாமே அதரவு கூறு உன்னை விட்ட யாரும் இல்ல எனக்கு ஒட்டிக்கிற வாடி உள்ள கண்ணசைக்கும் நேரத்துல எனக்கு காதல் தீ மூட்டு உள்ள இதை தெரிஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு இந்த மச்சா சொல்ல கேளு இந்த உலகம் உள்ள வரைக்கும் நீ என்னோட தான் ஒட்டி வாழ வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி வாடி என் கருத்த உள்ள 2 நாளாக உறக்கவல்ல அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி அள்ளி போல தள்ளி நான் வந்த போற தள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அடி வாடி 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 என் கருத்த உள்ள. இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா.
பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தன் ஏரல் முளைச்சு வித முளைச்சு நாத்தாமும் நாத்து வந்தா கருது வந்தா நெல்மணியும் காய்ச்சு குழுங்கும் கருவா கைய வெட்டும் வெட்டிய இடத்தில் ரத்தம் கொட்டும் சுண்ணாம்ப குறைச்சு வைப்போம் இல்லைன்னா சும்மா தான் வேலைய பார்ப்போம் காடு கடனி களத்து மேடை கடைசி வரைக்கும் காத்து இருப்போம் துயரங்களும் ரொம்ப எங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் எங்களுக்கு பாட்டு தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் இருந்தா சோறு தண்ணி தேவையில்லை கூத்துத்தான் ஆடி பெருக்குக்குத்தான் தமிழகத்து ஆத்துல தண்ணி வரும் தை மகளும் பிறந்துட்டா புது நெல்லு அவிச்சுட்டா பொங்க வச்சு பூசை செய்வோம் தை மகளை கும்பிட்டு தவற வேற்போம் பச்சரிசி அச்சு வெள்ளம் பொங்க அரிசி நஞ்சையலும் கன்னி பொங்க காணும் பொங்க மாட்டு பொங்க மண் வளத்தின் மகிமை சொல்லும் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி ஆம்பளைங்க காலையடக்க குளவ போட்டு பாடு இது வீர தமிழநாடு கும்மி கொட்டி ஆடுவோம் தை பொங்கலோ பொங்கல் என்று பாடுவோம் 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 இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன் காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொண்ணே என் பூங்கொடியே காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொண்ணே என் பூங்கொடி
காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரேன் தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. Today we have the books The Adventures of Tom Sawyer by Mark Twain and The Great Expectations by Charles Dickens. Talking more about the adventures of Tom Sawyer. An imaginative and mischievous boy named Tom Sawyer lives with his Aunt Polly and his half-brother Sid in the Mississippi River town of St. Petersburg, Missouri. After playing hooky from school on Friday and dirtying his clothes in a fight, Tom is made to whitewash the fence as punishment on Saturday. At first, Tom is disappointed by having to forfeit his day off. However, he soon cleverly persuades his friends to trade him small treasures for the privilege of doing his work. He trades these treasures for tickets given out in Sunday school for memorizing Bible verses and uses the tickets to claim a Bible as a prize. He loses much of his glory, however, in response to a question to show off his knowledge. He incorrectly answers that the first two disciples were David and Goliath. Tom falls in love with Becky Thatcher, a new girl in town, and persuades her to get engaged to him. Their romance collapses when she learns that Tom has been engaged before to a girl named Amy Lawrence. Shortly after being shunned by Becky, Tom accompanies Huckleberry Finn, the son of the town drunk, to the graveyard at night to try out a cure for warts. At the graveyard, they witness the murder of young Dr. Robinson by the Native American half-breed Injun Joe. Scared, Tom and Huck run away and swear a blood oath not to tell anyone what they have seen. Injun Joe blames his companion Muff Porter, a hapless drunk, for the crime. Porter is wrongfully arrested, and Tom's anxiety and guilt begin to grow. Tom, Huck, and Tom's friend Joe Harper run away to an island to become pirates. While frolicking around and enjoying their newfound freedom, the boys become aware that the community is sounding the river for their bodies. Tom sneaks back home one night to observe the commotion. After a brief moment of remorse at the suffering of his loved ones, Tom is struck by the idea of appearing at his funeral and surprising everyone. He persuades Joe and Huck to do the same.
their return is met with great rejoicing and they become the envy and admiration of all their friends. Back in school, Tom gets himself back in Becky's favor after he nobly accepts the blame for a book that she has ripped. Soon, Muff Potter's trial begins and Tom, overcome by guilt, testifies against Injun Joe. Potter is acquitted, but Injun Joe flees the courtroom through a window. Summer arrives and Tom and Huck go hunting for buried treasure in a haunted house. After venturing upstairs, they hear a noise below. Peering through holes in the floor, they see Injun Joe enter the house disguised as a deaf and mute Spaniard. He and his companion, an unkempt man, plan to bury some stolen treasure of their own. From their hiding spot, Tom and Huck wriggle with delight at the prospect of digging it up. By an amazing coincidence, Injun Joe and his partner find a buried box of gold themselves. When they see Tom and Huck's tools, they become suspicious that someone is sharing their hiding place and carry the gold off instead of reburying it. Huck begins to shadow Injun Joe every night, watching for an opportunity to nab the gold. Meanwhile, Tom goes on a picnic to McDougall's cave with Becky and their classmates. That same night, Huck sees Injun Joe and his partner making off with a box. He follows and overhears their plans to attack the widow Douglas, a kind resident of St. Petersburg. By running to fetch help, Huck forestalls the violence and becomes an anonymous hero. Tom and Becky get lost in the cave and their absence is not discovered until the following morning. The men of the town begin to search for them, but to no avail. Tom and Becky run out of food and candles and begin to weaken. The horror of the situation increases when Tom, looking for a way out of the cave, happens upon Injun Joe, who is using the cave as a hideout. Eventually, just as the searchers are giving up, Tom finds a way out. The town celebrates and Becky's father, Judge Thatcher, locks up the cave. Injun Joe, trapped inside, starves to death. A week later, Tom takes Huck to the cave and they find the box of gold, the proceeds of which are invested for them. The widow Douglas adopts Huck, and when Huck attempts to escape civilized life, Tom promises him that if he returns to the widow, he can join Tom's robber band. Reluctantly, Huck agrees. Alright, so Anne, can you tell us something about the author? Samuel Langdon Clemens, better known by his pen name Mark Twain, was an American author and humorist. He is noted for his novels Adventures of Huckleberry Finn, called the Great American Novel, and The Adventures of Tom Sawyer. Twain grew up in Hannibal, Missouri, which would later provide the setting for Huckleberry Finn and Tom Sawyer. He apprenticed with a printer. He also worked as a typesetter and contributed articles to his older brother Orion's newspaper. After toiling as a printer in various cities, he became a master riverboat pilot on the Mississippi River before heading west to join Orion. He was a failure at gold mining, so he next turned to journalism. While a reporter, he wrote a humorous story, The Celebrated Jumping Frog of Calaveras County, which proved to be very popular and brought him nationwide attention. His travelogues were also well received. Twain had found his calling. He achieved great success as a writer and public speaker. His wit and satire earned praise from critics and peers, and he was a friend to presidents, artists, industrialists, and European royalty. However, he lacked financial acumen. Though he made a great deal of money from his writings and lectures, he squandered it on various ventures, in particular the Page Compositor, and was forced to declare bankruptcy. With the help of Henry Huddleston Rogers, however, he eventually overcame his financial troubles. Twain worked hard to ensure that all of his creditors were paid in full, even though his bankruptcy had relieved him of the legal responsibility. Born during a visit by Halley's Comet, he died on its return. He was lauded as the greatest American humorist of his age, and William Faulkner called Twain the father of American literature. So what do you think is the theme of this book? Superstition in the uncertain world could be the theme of this book. Twain first explores superstition in the graveyard, where Tom and Huck go to try out a magical cure for warts. From this point forward, superstition becomes an important element in all of the boys' decision-making.
The convenient aspect of Tom and Huck's superstitious beliefs is that there are so many of them and they are so freely interpretable. Tom and Huck can pick and choose whichever belief suits their needs at the time. In this regard, Twain suggests superstition bears a resemblance to religion, at least as the populace of St. Petersburg practices it. The humorousness of the boys' obsession with witches, ghosts, and graveyards papers over, to some extent, the real horror of the circumstances to which the boys are exposed. Grave digging, murder, starvation, and attempted mutilation. The relative ease with which they assimilate these ghastly events into their childish world is perhaps one of the least realistic aspects of the novel. If the novel were written today, we might expect to read about the psychic damage these extreme childhood experiences have done to these boys. The boys negotiate all this horror because they exist in a world suspended somewhere between reality and make-believe. Their fear of death is real and pervasive, for example, but we also have the sense that they do not really understand death and all of its ramifications. So, who is your most favorite character in the book? I can say Tom Sawyer. When the novel begins, Tom is a mischievous child who envies Huck Finn's lazy lifestyle and freedom. As Tom's adventures proceed, however, critical moments show Tom moving away from his childhood concerns and making mature, responsible decisions. These moments include Tom's testimony at Muff Potter's trial, his saving of Becky from punishment, and his heroic navigation out of the cave. By the end of the novel, Tom is coaxing Huck into staying at the widow Douglas's, urging his friend to accept tight collars, Sunday school, and good table manners. He is no longer a disobedient character untermining the adult order, but a defender of respectability and responsibility. In the end, growing up for Tom means embracing social custom and sacrificing the freedoms of childhood. Yet Tom's development isn't totally coherent. The novel jumps back and forth amongst several narrative strands. Tom's general misbehavior, which climaxes in the Jackson's Island adventure, his courtship of Becky, which culminates in his acceptance of blame for the book that she rips, and his struggle with Injun Joe, which ends with Tom and Huck's discovery of the treasure. Because of the picturesque or episodic nature of the plot, Tom's character can seem inconsistent as it varies depending upon his situation. Tom is a paradoxical figure in some respects. For example, he has no determinate age. Sometimes Tom shows up the naivete of a smaller child with his interest in make-believe and superstitions. On the other hand, Tom's romantic interest in Becky and his fascination with Huck's smoking and drinking seem more the concerns of an adolescent. Whether or not a single course of development characterizes Tom's adventures, a single character trait, Tom's unflagging energy and thirst for adventure, propels the novel from episode to episode. Disobedient though maybe, Tom ends up as St. Petersburg's hero. As the town gossips say, Tom would be president yet if he escaped hanging. Alright, so now I will move on to the review of the book, Great Expectations by Charles Dickens. Great Expectations is one of the most famous and much-loved novels by the great master of Victorian prose, Charles Dickens. Like all of his great novels, Great Expectations has Dickens' brilliant use of character and plot, along with an incredible sensibility and sympathy for the way that the British class system was constructed in the 19th century. Pip, a young orphan living with his sister and her husband in the marshes of Kent, sits in a cemetery one evening, looking at his parents' tombstones. Suddenly, an escaped convict springs up from behind a tombstone, grabs Pip, and orders him to bring him food and a file for his leg iron. Pip obeys, but the fearsome convict is soon captured anyway. The convict protects Pip by claiming to have stolen the items himself. One day, Pip is taken by his uncle, Pumblechook, to play at Sati's house, the home of the wealthy dowager, Miss Havisham, who is extremely eccentric. She wears an old wedding dress everywhere she goes and keeps all the clocks in her house stopped at the same time. During his visit, he meets a beautiful young girl named Estella, who treats him coldly and contemptuously. Nevertheless, he falls in love with her and dreams of becoming a wealthy gentleman so that he might be worthy of her. He even hopes that Miss Havisham intends to make him a gentleman and marry him to Estella.
But his hopes are dashed when, after months of regular visits to Sati's house, Miss Havisham decides to help him become a common labourer in his family's business. With Miss Havisham's guidance, Pip is apprenticed to his brother-in-law Joe, who is the village blacksmith. Pip works in the forge unhappily, struggling to better his education with the help of the plain, kind Biddy and encountering Joe's malicious day labourer Orlick. One night, after an altercation with Orlick, Pip's sister, known as Mrs. Joe, is viciously attacked and becomes a mute invalid. From her signals, Pip suspects that Orlick was responsible for the attack. One day, a lawyer named Jaggers appears with strange news. A secret benefactor has given Pip a large fortune, and Pip must come to London immediately to begin his education as a gentleman. Pip happily assumes that his previous hopes have come true, that Miss Havisham is his secret benefactor, and that the old woman intends for him to marry Estella. In London, Pip befriends a young gentleman named Herbert Pocket and Jaggers' law clerk Wemmick. He expresses disdain for his former friends and loved ones, especially Joe, but he continues to pine after Estella. He furthers his education by studying with the tutor Matthew Pocket, Herbert's father. Herbert himself helps Pip learn how to act like a gentleman. When Pip turns 21 and begins to receive an income from his fortune, he will secretly help Herbert buy his way into the business he has chosen for himself. But for now, Herbert and Pip lead a fairly undisciplined life in London, enjoying themselves and running up debts. Orlick reappears in Pip's life, employed as Miss Havisham's porter, but is promptly fired by Jaggers after Pip reveals Orlick's unsavory past. Mrs. Joe dies and Pip goes home for the funeral, feeling tremendous grief and remorse. Several years go by until one night a familiar figure barges into Pip's room, the convict Magwitch, who stuns Pip by announcing that he, not Miss Havisham, is the source of Pip's fortune. He tells Pip that he was so moved by Pip's boyhood kindness that he dedicated his life to making Pip a gentleman, and he made a fortune in Australia for that very purpose. Pip is appalled, but he feels morally bound to help Magwitch escape London, as the convict is pursued both by the police and by Compeyson, his former partner in crime. Complicated mystery begins to fall into place when Pip discovers that Compeyson was the man who abandoned Miss Havisham at the altar, and that Estella is Magwitch's daughter. Miss Havisham has raised her to break men's hearts as revenge for the pain her own broken heart caused her. Pip was merely a boy for the young Estella to practice on. Miss Havisham delighted in Estella's ability to toy with his affection. As the weeks pass, Pip sees the good in Magwitch and begins to care for him deeply. Before Magwitch's escape attempt, Estella marries an upper-class lout named Bentley Drummle. Pip makes a visit to Sati's house, where Miss Havisham begs his forgiveness for the way she has treated him in the past, and he forgives her. Later that day, when she bends over the fireplace, her clothing catches fire and she goes up in flames. She survives but becomes an invalid. In her final days, she will continue to repent for her misdeeds and to plead for Pip's forgiveness. The time comes for Pip and his friends to spirit Magwitch away from London. Just before the escape attempt, Pip is called to a shadowy meeting in the marshes, where he encounters the vengeful, evil Orlick. Orlick is on the verge of killing Pip when Herbert arrives with a group of his friends and saves Pip's life. Pip and Herbert hurry back to effect Magwitch's escape. They try to sneak Magwitch down the river on a rowboat, but they are discovered by the police, who Compeyson tipped off. Magwitch and Compeyson fight in the river, and Compeyson is drowned. Magwitch is sentenced to death, and Pip loses his fortune. Magwitch feels that his sentence is God's forgiveness and dies at peace. Pip falls ill. Joe comes to London to care for him, and they are reconciled. Joe gives him the news from home. Orlick, after robbing Pumblechook, is now in jail. Miss Havisham has died and left most of her fortune to the Pockets. Biddy has taught Joe how to read and write. After Joe leaves, Pip decides to rush home after him and marry Biddy. But when he arrives there, he discovers that she and Joe have already married. Pip decides to go abroad with Herbert to work in the mercantile trade. Returning many years later, he encounters Estella in the ruined garden at Sati's house. Drummle, her husband, treated her badly, but he is now dead. Pip finds that Estella's coldness and cruelty have been replaced by a sad kindness, and the two leave the garden hand in hand, Pip believing that they will never part again. So, alright Sanjana, could you tell us something about the author of this book?
Charles Dickens was born February 7, 1812 in Hampshire, England. He was the second of 8 children born to John and Elizabeth Dickens. Dickens was raised in Chatham, Kent and Camden Town, London. During his younger years, his family was wealthy enough to send him to a private school. Their wealth soon ended when his father was arrested and sent to Marshalsea debtors' prison. He had spent more money than he had and caused himself to fall in debt. Eventually, the rest of the family joined him and Dickens was sent to live with Elizabeth Roylance, a family friend. At 12 years old, Dickens was working 10-hour shifts to help support his family and himself. He worked at Warren's blacking warehouse, earning 6 shillings a week. His job was to post labels on supplies. Dickens' father was soon released from prison when his grandmother died. His family joined him at Roylance's home, and Dickens attended the Wellington House Academy in northern London. However, his mother still made him work at the warehouse, and this brought Dickens to resent her. His stressful childhood led him to start writing essays and fiction, and eventually he wrote the autobiography David Copperfield. Dickens worked in a law office until he became a freelance reporter in 1828. One of his distant relatives, Thomas Charlton, was a freelance reporter at a law school. Dickens worked with Charlton and began writing novels and essays based on the legal system. These writings include Bleak House, Nicholas Nickleby, and Dombey and Son. It wasn't until 1833 when Dickens finally got his first story published. It was titled A Dinner at Popular Walk and was published in London's Monthly Magazine. In 1836, Dickens became an editor for Bentley's Miscellany. He worked there for 3 years and produced Oliver Twist and the Old Curiosity Show over this time period. Later that year, in April, he was married to Catherine Hogarth. They moved to Bloomsbury and had 10 children together. In 1857, Dickens worked with his friend Wilkie Collins in producing a play. They hired professional actresses, one in which Dickens developed a strong bond with. He later separated from his wife because a divorce would have ruined his reputation. However, Dickens financially supported his wife for a while after that. Soon after separating from his wife, Dickens began traveling the world and performing public reading. Dickens was one of the most popular English novelists of the Victorian era. Some of his most popular novels include A Tale of Two Cities, Great Expectations, and A Christmas Carol. One of Dickens' first pieces of work, Little Dorrit, was written during his weekly visits to the Marshalsea prison. On June 9, 1865, Dickens was involved in a train crash. His carriage was untouched, but the first 7 carriages were thrown off the track. Dickens rushed from his car to aid the injured passengers. Later, Dickens used his tragic event as a short ghost story titled The Signal Man. Exactly 5 years later, on June 9, 1870, Dickens passed away. He had suffered from his second stroke at his home in Higham, Kent. He is buried in the Poets' Corner of Westminster Abbey. So, what did you like more about the book? Great Expectations depicts the differences between the classes and how money can corrupt. The novel makes clear that money cannot buy love, nor does it guarantee happiness. One of the happiest and most morally correct people in the novel is Joe, Pip's sister's husband, and Miss Havisham is one of the richest as well as the most unhappy and loneliest. Pip believes that if he can be a gentleman, he will have everything he wants from the world. His world collapses and he realizes that all of his money has been based on Magwitch's dishonest earning, and Pip finally understands the true value of life. One of the most remarkable aspects of Dickens' work is its structural intricacy and remarkable balance. Dickens' plots involve complicated coincidences, extraordinarily tangled webs of human relationships, and highly dramatic developments in which setting, atmosphere, event, and character are all seamlessly fused. Also, the narrator uses images of inanimate objects to describe the physical appearance of character, particularly minor characters or characters with whom the narrator is not intimate. For example, Mrs. Joe looks as if she scrubs her face with a nutmeg grater, while the inscrutable features of Mr. Wemmick are repeatedly compared to a letterbox. Great Expectations features some of Dickens' greatest characters and one of his trademark convoluted plots. The novel is a fantastic read and a wonderful morality tale. Full of romance, courageousness, and hope, Great Expectations is a brilliant evocation of a time and place and depicts a view of the English class system that is both critical and realistic. So, Sanjana, who would you recommend this book? Through this book, the author draws on his experiences of life and people.
The author tells a fictional story in a way which leaves an impression in the mind of the reader as if the story is a non-fiction. The author portrays himself as Pip, an orphan who faces various challenges in life. This book is highly recommendable for all age group, for it says, life is not fair, but it is still good. An optimistic and a happy ending to the story is a cherry on the cake. Dickens has truly portrayed his classy and enticing writing skills. So I guess this is enough for today's episode. Next week again we'll catch you up with another two interesting lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello listeners, you're listening to VIT Community Radio 90.8. This is your show Travel Bonanza with your host Ashika. The show where you will get to explore the globe through the radio. Today we shall explore God's own country. Yes, we all know it. It's Kerala, of course. It's a vast place, an entire state, of course. But I had managed to explore it in just one whole week. So you have various destinations. You have the capital, which is Thiruvananthapuram, or as we call it, Trivandrum. Then you have Cochin, the port city. There is, of course, the Venice of Asia, as we call it, Alleppey. And how could I miss a place drastically different from the rest? A hill station right in the middle, Munnar, of course. And not to forget Wayanad. So many places, right? So where to begin, how to go, what to eat, we shall cover it all. You can start off with Cochin or Trivandrum, as these cities are very well connected. So how to reach this city? You can take a train, flight, bus, anyway, and you would get there. I landed in Cochin first when I had chosen to visit Kerala. So Cochin, discover the European legacy and the historical phenomena of the city. There are various tourist destinations. The first, you must visit the Chinese fishing net. This was set by the king Kublai Khan in the 14th century. The fascinating thing about these fishing nets is that it is still used by the fishermen. So please do not miss this spot, as you get to see an actual demo of the specially designed net. The second one, and the most important destination in Cochin. Cochin is the route through which the European explorers took their first step in India. Thus, their traditions are etched into this city. You have the European churches of Cochin that you must visit. The first church that you should visit should be St. Francis. It's one of the oldest European church by the Portuguese. Also, it is a burial place for Vasco da Gama, the most famous explorer of India, as we all know. The burial place is a cemetery where several other soldiers also rest in peace. So you must pay a visit to this church. The second one is a very impressive church. It is called the Santa Cruz Basilica, one of the largest churches in India, and a magnificent one, that too, with artworks like murals, frescoes, and these signify Jesus Christ's life. Now we talked about churches. Now how about the other side of the culture? This place is Madancherry Palace. This is a definite visit and was built for the king of Cochin by the Portuguese. It depicts the Hindu mythology. So you see the vast difference from churches to the Hindu mythology. The next destination is even more diverse than this. This represents the Jewish culture. You must visit the synagogues that are present all over Cochin. One of them is the Pardesi synagogue. It is one of the oldest and the most active synagogue of South India.
Before you leave from Kochi, don't forget to stroll through the streets of the Jew town that illustrates a bustling spice trade market even today. You will also get the feel of being in a whole new destination with the fragrance of the Jewish culture lingering through the town. So do not miss the Jew town and do visit the synagogues of Cochin. So that was Cochin for you guys. It has the different cultures all mixed together in a cocktail just ready for you. So do visit Cochin. It should be a top priority of visiting Kerala. Now the second destination is the Venice of Asia. That is Alleppey. In this destination, there are no streets. There are only backwaters that you can stroll through. You can literally row a boat around the streets of this town. This is a beautiful town completely surrounded by the magnanimous backwaters. Now the best way to tour this destination is by booking a houseboat or even staying overnight in the houseboat. The houseboat is an experience in itself. The beautiful mobile house slowly takes you across the waters. The houseboat is a thatched, magnificent structure with all required facilities. The interesting aspect of so make sure that you book the houseboat and have the time of your life in Alleppey. Now the interesting aspect, let's get to that. The food. Yes, always the most exciting part, isn't it? Now let's get to the food which I experienced in Alleppey. They let you fish from the houseboat, and the fishes, prawns or the lobsters that you catch are cooked in your own style as per your taste. So when I went, the cook had prepared a delicious lobster from the lobster that we managed to catch. So do go there and fish from the houseboat itself. Now those who are not interested in the whole calm, tranquility, composure of nature, you can go for an adrenaline rush of kayaking. You can kayak through the backwaters of Alleppey, and it will be definitely not something to miss. So do go try that out. So everybody do pay a visit to Alleppey, the highlight of Kerala. If you visit Kerala and you do not go to Cochin or Alleppey, it is definitely a miss. So do go to Alleppey and experience the Venice of Asia. You will unanimously be blown away. Now moving from there to a whole new altitude, to the hills of Munnar. This will cool all the heat from the rest of the destinations that you will visit. The ideal hill station to get away. There are plenty of hillside resorts to relax and get the aesthetic sense of. Munnar is a perfect weekend getaway to just stay in tranquility. But for those who want to go out there and explore, there are always destinations in and around Munnar. So I'll go through that for you guys. First, there is the tea museum. You get a glimpse of the working tea factory, one of the biggest in India. So do not miss that. It is in Munnar. Apart from that, as you drive kilometers away from Munnar, you have various national parks, bird sanctuaries, and you can get to the wildlife as close as possible. The first is the Ernakulam National Park, a 16-kilometer drive from Munnar, where you can see the endangered species of the Western Ghats. So whether it's the animals, whether it's the flora or the fauna, this is it. So guys, do go to this national park. Now the second destination is the Tattikad Bird Sanctuary, a serene park where over 270 species of birds flock, of course in certain seasons. So do go there through the migration period. Another tourist spot close to the wildlife is the Chinnar Wildlife Sanctuary, which is 16 kilometers north of Munnar. This sanctuary is another home to the wildlife of the Western Ghats. So do not miss it if you are in and around Munnar. So that's what you can do in Munnar. So apart from these destinations, we have a person who is willing to share her experiences in Kerala. And this destination is very different, so I hope you enjoy it. So ma'am, what's your name? My name is Aparna and I am a student in VIT University doing my software engineering. Okay, so can you tell us about the destination you often visit? Okay, so this happened during my last monsoon vacations. Like I visited Wayanad. Wayanad is basically one of the 14 coolest districts in
Kerala. And then if you're looking for a holiday destination, this is probably the best place that you can ever visit. Wayanad itself means the land of paddy fields. So you can find a lot of place under forest cover, plantations, paddy fields, a lot like that. And then when you travel itself, you'll feel the warmth and the beauty of the place. So if you're asking about my trip, I can say that the trip was very adventurous for me. Usually it takes 2 hours from my place. I belong to Calicut actually, so I travel for 2 hours and then only I reach the place. Okay, so it's a hill station. So how do you plan your travel? It's just a 2-hour journey. Like you can take bus or car or any other mode of transportation. Even buses are you find buses within half an hour, so you can visit at any time of the day. So I would prefer only the bus journey because when you travel, when 9 hairpin curves are there, out of which third one is very prominent. Usually most of the tourists, they get down at this place and they enjoy the beauty of the place. So when you travel in bus, you can actually feel the beauty of the place. So, yeah. Yes, the hairpin bends must be very adventurous to drive on, whether you're going by a car or a bus. So anyway, tell me, how is the climate of this destination? Climate all through the year, you can say during January it's usually cool, but I would prefer if you're planning to go for a holiday, it would be better if you go during December because that time the place will be cool. It will not be that cool, but then it will be moderate. Throughout the year, the climate is always very chilled out. It's a very nice place to settle down, usually. A nice place to relax. So what do you think is the best time to visit Wayanad in the whole year? I think it would be November to December. Yeah, that's the best time that you can visit the place. Okay, so tell us about the prime locations to visit, the tourist attractions in Wayanad. Okay, tourist attractions, there are so many places actually. There are dams, there are coffee, tea plantations are there. And then you have this Edakal Caves, Pukod Lake. Due to some time problem, I couldn't visit most of the places. So I visited Karapuda Dam, and the dam, it was very beautiful. Usually they have a major part of the dam as a irrigation purpose, and then tourists keep visiting the place, and then you have to travel a little bit inside. You have to go from Wayanad also, you have to travel a little bit inside to reach the place. And yeah, that's it. The place is very beautiful. Okay, what about the tea and coffee plantations that you were emphasizing about? Okay, tea and coffee plantations, even when you start from the bottom of the hill, if you go, while going itself, you can see the plantations. And if you separately want to visit the place, you can just get into any of these tea estates, and then you can visit the place. There are several brands, like including local and good brands are there of tea coffee plantations. And then yeah, that's it. It's very nice, especially when you travel in the morning, or it'll be very foggy. It'll be very nice to see. It sounds very beautiful. So apart from Wayanad, there are other hill stations in Kerala like Munnar. So how do you think Wayanad is set apart? Okay, Munnar, even if you ask anybody about Kerala, the first hill station that comes to one's mind is Munnar. Munnar is very common, but then most of the people doesn't know about Wayanad. So I think it's less populated and less polluted when compared to Munnar, if you take the current situation. Yeah, that's it. So obviously that makes it a better place because people do not know about the tourist destination. Anyway, tell us about the Wayanad cuisine. Okay, Wayanad cuisine. Of course, food is the most important part, but yeah. Food is very important. So they have normal food items that they usually eat, the food items that are consumed by the other Keralites usually. And then most of the things that you get there, they are very fresh. Since it's a hill station, you can actually expect good vegetables, everything. And even while you're traveling, you can find the roadside stops where they sell coffee, tea and all. So I think that captured my this thing. I found that as more catchy compared to the other big hotels that were there. So you should definitely try out the local tea shop. That's one of the best places that you can go as a tourist. Yeah, Kerala tea stalls are very famous. So you guys better visit that place. Okay, so I want to talk about one more destination, and that would be Bepur. Bepur is around 20 minutes from my place. I belong to Calicut, basically. So you can take car or bus or anything, and then you can reach the place. It would be better if you take car because that will reduce the time to reach the place.
So what type of place is this? Is it a beach or like a national park or what? No, it's not a national park. It's a beach area. It's very beautiful. It's like a beach port. You can say it's more like a port. So much of fishing activities happen there, and then a lot of tourists visit there. Usually, couple, family, they spend their time in the evening or morning. You can even take a evening walk or a morning walk. Morning walk would be very nice. I usually visit the place sometimes. Sometimes I go there in the morning along with my parents. It used to be very nice. Yeah, that's it. So it's a beach, but it's a famous one, so it must be pretty different from the regular beaches you see in and around Kerala. So what's so special about this destination? So, talking about the speciality of the place, it's like the main attraction about this place is that you can walk through the pathway, and the pathway is extended towards inside the sea, inside the sea as in towards the horizon. Yeah, it extends for around around 2 kilometers. Around 2 kilometers, and you can walk. It actually takes a lot of time to reach from one end to the other, and people, they spend their time sitting on the rock side, and on the rock side you can see this small tiny crabs crawling around, and then boats, people busy with fishing, and in the evening if you visit you can see people flying kites near the shore side. So the whole scenic beauty, or whatever you call it as, it's very nice, it's very beautiful, and you will not get to see anything like this anywhere else. So this is definitely a beach that you should visit. So Kerala is full of diversity, different cultures. So how is this place lingered to the culture? Okay, about the culture, the major population of this area, it's populated by Muslims usually. You can find a lot of Muslims there, and then they have their own business people. They stay there usually. And one other major thing that I noticed when I visited this place was the population of goats. I would say goats, and it has a story behind this. The thing is, there used to be one famous author. His name is Muhammad Bashir. So he is very famous for his short stories and novels. And then one of his main work was Pathumed Adu, which means Pathuma's goat. Pathuma is a person's name basically. And he has written so many other small short stories also. People still read it. That's the best thing, and he's well known among most of the Malayalis. Yeah, that's it. Goats. So probably the population of goats is more than the humans in that place. Yeah, kind of. You can see goats anywhere, like in each and every corner you can find them staying there. You basically cross from one place. So it's like they have something that looks like a raft, similar to a raft. It's square in shape. I don't know what you call it. So that's how you reach there. And then when you reach that side, you can find this lighthouse too. You can find the lighthouse, and they start emitting light at night, and which is useful for the boats and like the fishing people, in the night. Okay, thank you so much for informing us about this destination. And what do you have any suggestions or any further information to share with? Okay, if you are planning for a visit to Kerala, I can say I can talk about one more destination. It's Adirampalli Waterfalls. It's in Chalakudi. I didn't even dream of going to that place actually. I visited the place as a part of my friend's cousin's wedding. So one evening we just went to the place, and that place is very beautiful. It's a waterfalls. So the thing is... so how do you reach the destination? Okay, reaching the destination, I don't remember the place exactly, but then it took around 1 hour from my place to the destination. So if you... Your place is Calicut? No, not Calicut. I visited my friend's place actually. So it's not in Calicut, it's in Thrissur. It's in the district called Thrissur. So basically it's connected by buses or even trains? Yeah, if you're taking a train from Calicut, it will usually take 2 to 3 hours. And from there, maybe you can travel for 1 more hour, and then you can reach the destination. Okay, so wherever you are, whether you're in Vellore or anything, there are train connections to the place. Yeah. You can travel from any part of the state or other neighboring states. You can easily travel to the place. Just that from Thrissur, you'll have to take extra 1 hour maybe. And talking about the place, it's very beautiful. It has forest area. It's more like in between a forest. And then you can find the shallow part as well as the falls part. Like and they have restrictions towards boundaries where you are not allowed to go after a particular limit, and you can find a lot of monkeys also there. So whenever you're traveling, make sure that you don't have anything
big food items with you. And then the best part is you have to go to the down falls part, the main part, and it's not like a normal waterfalls. You have to travel down. It's more like a trekking experience. It will add it up as a trekking experience. You can add it up as a trekking experience too. And when you reach the falls, it's very nice. Like water, it literally sprinkles on your face. You can feel the water sprinkling on your face. Sounds beautiful. Yeah, it's very nice. And yeah. So this waterfalls, I've heard it comes in certain movies too. It's a prime tourist, not only tourist, sorry, a film shooting area, right? Yeah, so many Malayalam movies have been shot there, and even Hindi movies. I can say most of them would have seen this movie called Ravan, where Aishwarya Rai, she makes a leap from the top to the bottom. So that was shot from Adirampalli only. It's very nice, very beautiful. So guys, it's definitely a place to visit and it sounds really beautiful. Thank you so much, Aparna, for joining us. And you told us about, you rather informed us about 3 destinations. So thanks a lot. And destinations that are actually not really famous to the people who visit Kerala. So do visit these 3 destinations and let us know how it is. So thank you so much, Aparna, for joining us today. And thank you, Ashika, for giving me this opportunity. And I look forward for more opportunity to talk about the places so that people can at least know and then they can visit the place. Because there are so many places that nobody knows. So many places that people should know about. So I think you are doing a good job making such a show and making people aware about these places. So thanks for that again. All these 3 places. Anyway, thank you so much, Aparna, for joining us today. This opportunity to talk about this place. I really want everybody to visit this place once in their lifetime. Yeah, that's it. So guys, I hope that was very informative and I hope you guys do visit. Kerala is known for its Malabar cuisine, ranging from soft appams to fish mole to payasam, coconut flavored avial. This is a variety to satisfy every taste palate. This is getting me super hungry already, thus let's change the subject. And before we close in and you all leave Kerala, do not even think about not embracing the Ayurvedic spas which are sprayed across Kerala. This will soothe your body and soul as your senses come alive through the Ayurvedic massage. So everyone of Vellore, I've told you all the must-dos of Kerala, the indefinite places to visit, the cuisines to entangle in and how to revive your senses. I've covered only half of Kerala. So do stay tuned further to explore God's own country, sometime probably in the near future. I hope you enjoyed traveling through this state filled with a deep-rooted culture and tradition. So do visit this truly beautiful tourist destination. This is definitely the closest to nature. Until then, stay tuned to Travel Bonanza, same time, same show, but different destination. This is your only host, Ashika, on VIT Community Radio 90.8. This was Travel Bonanza with your host, Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மாற்றம் ஒண்ணுதான் மாறாதது. அது கடுமையா இருக்கிறதும் அழகா இருக்கிறதும் நம்ம கையில தாங்க இருக்கு. நான் இந்த வார்த்தைகளை சொன்னதுக்கான காரணத்தை பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற பெண் அழகான மாற்றங்களுக்காக போராடுறவங்க. நம்ம புதுமை பெண்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு அருந்ததி ராய பத்தி தான் பார்க்க போறோம். 1961ஆம் ஆண்டு 24ஆம் தேதி நவம்பர் மாசம் ஷில்லாங்ல பிறந்தாங்க. அம்மா கேரளா சிரியன் கிறிஸ்டியன், அப்பா பெங்காலி ஹிந்து.
காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அப்பா தேயிலை தோட்ட நிர்வாகியா இருந்தாரு. இவங்க அப்பா பேரு ராஜீவ் ராய், அம்மா மேரி ராய். இவங்களுடைய குழந்தை பருவம் ரொம்ப அழகானதா அமையலங்க. அருந்ததி ராய்க்கு 2 வயசு இருக்கும் போதே அவங்க அப்பாவும் அம்மாவும் மனஸ்தாபத்தால பிரிஞ்சிட்டாங்க. அருந்ததி ராய் அவங்க அம்மாவோடையும் சகோதரனோடையும் கேரளாக்கே திரும்பி வந்துட்டாங்க. சிறிது காலம் தமிழ்நாட்டுல உள்ள ஊட்டில இருந்தாங்க. இவங்களுக்கு 5 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா மேரி ராய் புது ஸ்கூல் தொடங்கினதுனால அருந்ததி ராயும் அவங்க அம்மா கூடவே கேரளாவுக்கே போயிட்டாங்க. அருந்ததி ராய் கோட்டயத்தில் உள்ள கார்பரஸ் கிறிஸ்டி ஸ்கூல்ல படிச்சாங்க. இவங்களுக்கு 16 வயசு இருக்கும் போது கேரளா விட்டு டெல்லிக்கு போனாங்க. டெல்லியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை தரும்னு நம்பி போன இவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தாங்க மிஞ்சியது. ஒழுங்கான ஒரு வீடு கூட அமைச்சுக்க முடியாத காரணத்தினால ஒரு குடிசையில எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. அன்றாட சாப்பாட்டுக்காக காலி பாட்டில்களை வித்தாங்க. இந்த மாதிரி வறுமையில கூட தாம் படிப்ப எக்காரணத்து கொண்டும் விடல அருந்ததி ராய். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் காலேஜ்ல ஆர்கிடெக்சர் படிச்சாங்க. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அர்பன் அஃபேர்ஸ்ல சேர்ந்தாங்க. 1984 வருஷம் பிரதீப் கிருஷ்ணனை பார்த்தாங்க. இவர் ஒரு பிலிம் மேக்கர். மாசி சாஹிப்னு இவர் எடுத்த படத்துல அருந்ததி ராய்க்கு ஆடு மேய்க்கிற பொண்ணா நடிக்க வாய்ப்பு கொடுத்தார். இந்த படம் பல பேர் மனசுல இடம் பிடிச்சு நிறைய விருதுகளும் வாங்கிச்சு. இந்த படம் எடுக்கும் போதே அவங்க 2 பேருக்கு நடுவுல காதல் மலர்ந்தது. இருவரும் திருமண வாழ்க்கையை தொடங்கினாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆனி அண்ட் எலக்ட்ரிக்கல் மூன்னு பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. படங்கள் நடிக்கிறதுல மட்டும் இல்லாம ஏரோபிக்ஸ் கிளாஸஸும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அருந்ததி ராய். கிருஷ்ணனும் படங்கள்ல பிஸியா இருந்துட்டாரு. இதுக்கு நடுவுல அவங்க 2 பேருக்கும் இடையே இருந்த புரிதல் இல்லாம போச்சு. 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. 1997 இவங்களோட முதல் நாவல் தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் வெளிவந்தது. வந்த கொஞ்ச நாள்லயே இந்த நாவலுக்கு நிறைய வாசகர்கள் கிடைச்சாங்க. இந்த நாவலுடைய வெற்றி இவங்களுக்கு பணபலத்தை கொடுத்தது. இந்த புக் அவங்களோட சிறு வயதுல நடந்த சம்பவங்களோட பிரதிபலிப்பா இருந்தது. இந்த நாவலுக்கு புக்கர் பரிசு அதே வருடம் கிடைச்சது. இந்த நாவலோட வரவேற்பை பார்த்துட்டு மக்களுக்கு மீடியா மூலியமா கருத்துக்களை சொல்லலாம்னு தோணுச்சு. தி பேனியன் ட்ரீன்னு ஒரு சீரியல் ஆரம்பிச்சாங்க. அந்த சீரியலுக்கு மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சதுங்க. அதன் பிறகு 2002 வருடம் டேம் ஏஜ் a film with அருந்ததி ராய்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. இந்த படத்துல ஒரு இடத்துல அணை கட்டினா பிற்காலத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அருந்ததி ராய். அதன் பிறகு 2009 We Are One a Celebration of Tribal Peopleன்னு ஒரு புக்கை வெளியிட்டாங்க. பல இடங்கள்ல வசிக்கிற பழங்குடியினரை பத்தியும் அவங்க வாழ்க்கை முறைய பத்தியும் அவங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க இந்த புக்ல. இது இல்லாம பல கட்டுரைகளும் அரசியலை பத்தியும் கலாச்சாரத்தை பத்தியும் எழுதியிருக்காங்க. இத பென்குயின் இந்தியா என்ற கம்பெனி 5 பாகங்களா சேர்த்து வச்சிருக்காங்க. தேயிலை தோட்ட தொழிலாளியா வாழ்க்கைய ஆரம்பிச்ச இவங்களுக்கு இடம் விட்டு இடம் பெயர்வதால மக்களின் கஷ்டங்களையும் மலைவாழ் மக்களின் துயரங்களையும் நன்கு அறிஞ்சவங்க. 2003 ஆதிவாசிகளின் நில உரிமைக்காக போராடி வந்தாங்க. முன்னொரு காலத்துல முத்தங்கா வன விலங்கு காட்டுல யூக்கலிப்டஸ் மரங்கள் மட்டுமே வளர்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இப்ப ஆதிவாசிகள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 48 நாள் விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் கேரளா போலீஸ் அவங்கள விவசாயம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த போராட்டத்துல ஒரு ஆதிவாசியும் போலீஸ்காரரும் இறந்து விட்டாங்க. இந்த போராட்டத்தோட தலைவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. இத கேட்ட அருந்ததி ராய் அந்த இடத்திற்கு போயிட்டு போராட்ட தலைவர்களை சிறையில சந்திச்சாங்க. கேரள முதலமைச்சருக்கும் இத பத்தி ஒரு கடிதமும் எழுதினாங்க. 2008 டிசம்பர் 13 தி கார்டியன் அவங்க எழுதின கட்டுரையில தீவிரவாதத்தை எக்காலத்திலும் ஊக்குவிக்க முடியாது, அது ஒரு மனசாட்சி இல்லாத செயல், இது இப்படியே தொடர்ந்தா நாடு முழுக்க அமைதி இல்லாம போயிடும்னு எழுதியிருக்காங்க. அருந்ததி ராய் இந்த மாதிரியான பல போராட்டங்களுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இருந்திருக்காங்க. தன்னுடைய எண்ணங்களை தைரியமா கட்டுரைகள் மூலமாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக இவங்க நிறைய விருதுகளும் வாங்கியிருக்காங்க. இவங்க வாங்கின விருதுகளை பற்றி இப்ப பாப்போம். தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்னு நாவலுக்கு புக்கர் பரிசு வாங்கினாங்க. 1989 வருடம் இன் விச் ஆனி கிவ்ஸ் இட் தோஸ் ஒன்ஸ் என்ற நாடகத்திற்காக நேஷனல் பிலிம் அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஹனன் ஃபவுண்டேஷன் கல்ச்சுரல் ஃப்ரீடம் அவார்டும் வாங்கியிருக்காங்க. 2003 குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அவங்க சமூக போராட்டங்கள்ல ஈடுபட்டதுக்காக சிட்னி பீஸ் பிரைஸும் வாங்கியிருக்காங்க 2004 வருடம். இதை தொடர்ந்து
2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதும் இவங்களோட கட்டுரைகளுக்காக வாங்கியிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு நார்மன் மெய்லர் பிரைஸும் வாங்கியிருக்காங்க. 2014ஆம் ஆண்டு டைம் பத்திரிகை வெளியிட்ட 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பட்டியல்ல இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க எழுதியிருக்க எல்லா கட்டுரைகளையும் இப்ப பாப்போம். தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் 1997ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. தி எண்ட் ஆஃப் இமேஜினேஷன் 1998ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. தி காஸ்ட் ஆஃப் லிவிங் 1999ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்காங்க. இதே ஆண்டு தி கிரேட்டர் காமன் குட்னு ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருக்கு. தி அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபினைட் ஜஸ்டிஸ் 2002ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. பவர் பாலிடிக்ஸ் 2002ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. வார் டாக் 2003ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. An Ordinary Person's Guide to Empire 2004ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. The Public Power in the Age of Empire 2004ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. The Shape of Beast Conversation with Roy 2008ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. Broken Republic 2011ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. Walking with the Comrades 2011ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. 2014ஆம் ஆண்டு கேபிட்டலிசம் a ghost storyன்னு ஒன்னு வெளிவந்திருக்கு. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இவங்க நடத்தி வர எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு வாழ்த்தும். என்ன நேயர்களே, அருந்ததி ராயோட வாழ்க்கை பயணம் உங்க எல்லாருக்கும் போராட்ட குணத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன். நீங்களும் வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் போராட கத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சாதனை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Organizational Development delivered by Professor Sumati GN, VIT University. Welcome to Noble Lecture. I'm Dr. Sumati GN, Associate Professor, VIT Business School, VIT University. In this session, we are going to talk about organization development. You all know today change is permanent and no organization can escape from that. And they are facing multiple challenges and threats. Though there are many ways to cope up with these challenges, one important way is through organization development. That's why a course on OD, organization development, will help you to identify the problems in the organization and you will know how to take advantage of the opportunities so that you could solve your problems and better over time. And more importantly, if you know, the companies are valuing the employees the most. That's why they call the people as assets of the organization. Why do you think? That's because people are rare, unimitable, and they are found to be valuable. Why do you think such valuable importance is given to people? You find many organizations using similar technology, similar methods, similar process. But why one company is very successful and why not? The answer is, it's because of the people in the organization. So any step that an organization takes to improve the organization or to improve the company is only through by means of improving the conditions of people lives in the organization. And this is the base for OD. OD is not a new concept. It dates back to nearly 1950s through action research. Kurt Lewin, a German-American psychologist, was the first to study the group dynamics and organization development. And he stated that OD is as good as practical, where it is emphasizing both the practical and theoretical side. Why are we focusing both practical and theory? Because any theory without practical application is of no use. And any practical use which is not based on the theory can't be taken as valid and you can't look for the sustainability in that. And that's why OD is talking about both the sides.
both your practical part and your theoretical part. So to make your organization more effective, more productive, and make your employees more satisfying, the organization need to change. So there's no escape from to cope up from the change. So the organizations have to undergo the change process. So where do you think the change is required? It is required at all levels. At the level of the strategy, at the level of the technology that is used in the organization, in the structure of the organization, at the process level, and even at the individual level. I guess many of you would have read the book on Who Moved My Cheese, authored by Spencer Johnson. You know what the author has highlighted? The author is saying that unless you are updating yourself to the current technology, the current skills, you become extinct in the organization. So you can't always rely on the comfortability of the existing skills. You have to upgrade. Otherwise, you will be making a fatal flaw. So with this introduction about OD, in this session, you're going to talk about three things. One, what is the application of OD at Vodafone? In this session, we are going to talk about three things. Number one, what is the application of OD at Vodafone? And then try to understand the meaning of OD. And finally, let's learn about an OD intervention technique. None of us will forget the Zuzu ads of Vodafone. And also now a musician comes and he's playing with his instruments. And he find people were not looking at him. So he started to play all the instrument at one shot. So what does it mean? If you get many things in one shot, people are attracted and people love that. And that's what the global communication technology company Vodafone is doing. It's the early leader in the mobile technology market and it's now making a revenue of 23 billion rupees, employing about 91,000 employees and spread across worldwide. How did Vodafone make this achievement? It doesn't happen overnight. Vodafone has rightly realized there's a need to change, and this change has to come from command and control culture to culture of empowered teams, shared learning and development, speed and accountability. You all know changes would not happen over time. Rome can't be built in a day. So what did Vodafone carry out to make this cultural change? The company developed shared values, introduced IT system, and this IT system helped people to share the information across major divisions and enabled cross-functional learning in Vodafone and also developed team building programs. So does it end with doing all this? No. To support all these initiatives, Vodafone implemented a leadership coaching program. In this coaching program, top managers learned how to conduct performance reviews and how to set goals for the employees and also to coach the teams. Following this program, managers attended one-to-one coaching session with the professional coach and they learned how to set coaching goals for the participants. And also they learned how to implement the skills they learned in the program. As a result of this program, managers were able to delegate to more teams and the teams started to solve their problem by themselves. So what happens here? First part, Vodafone felt that a change is required and it started with many initiatives. And to support these initiatives, there was a leadership coaching program where the people inside the Vodafone understood how to train their employees. As a result of this, team began to feel more confident in their decisions because the manager trusted them. So trust is a real important thing which is playing here. When a company is going for a change, I must feel that my supervisor is supporting me, and this trust helped them make decisions on their own. This successful change implementation at Vodafone did not take overnight, and this gradual evaluation made Vodafone very successful, and now the change has become the part of Vodafone and they have standardized the cultural values. The change has been part of the Vodafone and the Vodafone has now standardized the new cultural values. So with this first introduction about how OD is implemented in Vodafone, now let's look at the definition of OD. There are many definitions given by many authors. If you take the definition of Richard Beckhardt in 1969, he defined OD as a planned effort, organization-wide, that is managed from the top to increase the organization effectiveness and health through planned interventions in the organization's process using behavioral sciences knowledge. If you look at the definition given by Richard Beckhardt in 1969, OD is a planned effort, organization-wide effort that is managed from the top to increase the organization effectiveness and health through planned intervention in the organization's process using behavioral sciences knowledge. If you look at this definition, he is focusing on the major part, which is the planned effort. So
if you think like I want to change my dress today, you can change your dress immediately. But can you do that with respect to an organization? You can't. It's a planned effort. Everything has to be planned. And you talk about organization-wide intervention. That change is not implemented at the individual level or at the divisional level, but you're talking about a change which is implemented throughout the organization. And more importantly, the support from the top management. As you looked at the example in the Vodafone, the top management came up with the leadership coaching program that is supporting the employees to implement the change process. And finally, why all these are done? All these are done to make your organization more effective, and you're using the knowledge of behavioral sciences. This is one definition by Richard Beckhardt. Now there's another definition given by Burke and Bradford, 2005. And here, the definition of OD is based on three things. Number one is set of values, which is largely humanistic. In the beginning, we said that whenever a company tries to improve or make any changes in the organization, that has to benefit or that has to improve the lives of the people in the organization. So the base for OD is improving the lives of the people. So you're basing OD definition itself on the humanistic values. The second is application of the behavioral sciences. And third is open system theory. Based on these three values, OD is defined as a system-wide process of planned change aimed towards improving overall organization effectiveness by way of enhanced congruence of organization dimensions such as external environment, mission, strategy, leadership, culture, structure, information and reward systems, and work policies and procedures. This is a very big definition. Maybe we'll look at closely. If you take the definition of Burke and Bradford, the first part is also talking about planned change, and it is towards organization effectiveness. But the key part here is the organization dimensions have to be in congruence. When a company has a strategy of low cost, accordingly, the company's structure, information, reward system has to be aligned with the low cost strategy. Or if the company is looking for leadership strategy, the structure, information, and the other practices and policies have to be in line with the strategy. So the focus is more on alignment of the congruence of the various dimensions of the organization. Now you have seen two definitions, one by Beckhardt, other by Burke and Bradford. If you see both the definitions, there are some consistent terms. If you see both the definitions, you find consistent themes in both the definitions. One is the outcome of OD is organization effectiveness, and they stress the application of the knowledge gained through social and behavioral sciences, and it is more towards improving the lives of the people. So with this, we have completed the second part, the definition of OD, and the third part is knowing about an OD intervention. Every time we think of a problem and try to find a solution, so you call that as a post-mortem analysis. I identify the problems within the organization and I try to find solution for the problems. This is one way of improving the organization. What is another way? Which is, you all know, that is the SWOT analysis, SWOT, where you look at the strengths, weaknesses, opportunities and threats, whether it is for an individual or for an organization. So when you build up the development process based upon the strength you possess, what do you do there? You're trying to find out the strength in the organization, the positive aspects of the organization, rather than addressing the negative aspects. By this way, you're building your development procedures based upon what are the things in which I'm good at. That is called as appreciative inquiry. This is Ronald Lippitt began to engage organization members in thinking about preferred futures. So what does this mean? This means that you put your organization members into action. It's not only you think, you make others also think, try to identify what are the different ways in which my organization can focus on. That method is called as large group intervention, where you bring lot of people and lot of people think together and try to emphasize what is the future of my organization. This large group intervention emphasizes two things. The first is attention to a future organization member's desire, and second is gathering the whole system, or if not possible, a representative of a large cross-section system. So the first thing is I look at what people desire. What do I think or Vodafone want to be in 2020? Or what do I think my organization have to be in another 10 years' time? So what is my desire about my organization? And second part is I'm bringing the whole system. When you bring the whole system, it becomes representative of the organization. So what happens there? In the large group intervention, you make changes in terms of business strategies. You develop a mission for the organization for the next century, and you come up with a participative culture in the organization where teamwork is given more importance. There are different varieties of
large group interventions like future search, real-time strategic change, open space technology, participative design workshop, simulations, workouts, conference model. An organization can use any of the large group intervention techniques and bring the people inside so that the organization can be pushed to the next higher level. In this total session, we talked about 3 parts. One, how OD is applied at Orphone. Then we looked at the definition. And last, we looked at the appreciative inquiry. So OD is a process wherein which the company is trying to make the organization more effective, try to solve the problem in the organization, not only by itself, by making the people desire to understood and putting the organization to the next higher level. Hope this session is really useful in giving you an overview about OD and how OD is important and what kind of intervention can be used in the organization. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story, Padma. A land traditionally endued with myths and spirituality, India still pertains to its belief and notions, which sometimes are ridiculed as superstitious. Fortune tellers, tantris and sannyasis are welcomed, and their service is sought by an ordinary man, irrespective of whether he is an urban or rural dweller. The beginning of 1980s was a period in South India, especially in South Tamil Nadu, when most of the homes in villages were electrified, and God said, "Let there be light," and there was light. While some claim that light enlightened people, there are also notions that it wiped away the innocence of the ordinary. The hero of the story, Raghav, was employed in the electricity board. He was looked upon with great wonder and respect. People spoke to him rarely. It must be the fear factor or respect that made the villagers shy away from Raghav. Raghav was in his 40s. He had a fearful appearance with a huge imperialistic mustache, reddish eyes, and a gigantic figure which would scare away children. It was 6:30 p.m. Raghav rushed to the tea shop close to the Panchayat office. Mohan and Aji were waiting there for his arrival. In the dim light, Raghav could rightly locate them from a few meters away with the illuminated cigarettes on their lips. The silence of the eve was beautiful, with a movie song from the Tamil movie Padinaru Vaidinile that was ascending from the tea shop radio. The atmosphere was disturbed in intervals by a scratch noise. Probably it's the tea shop owner cleaning his vessels. Raghav, Mohan and Aji were friends right from their childhood days. Mohan and Aji were unemployed but survived on the income from their ancestral property. Among them, Mohan was the youngest. He differed from his friends, wearing a bell-bottomed pant and with a peculiar hairstyle that was trendy among youths of the time. Coming close to his friends, Raghav stopped, got on from the cycle and flipped down the stand, leaving it to rest. Aji offered a cigarette to Raghav. Before placing it between his lips, Mohan lighted it for Raghav with his own. The conversation began immediately after Raghav had 2 strong puffs of the dry tobacco roll. Aji, shall we proceed with it? Raghav, with what? Removing the cigarettes from his mouth. Mohan, should we narrate it again? Don't you remember the plan that we told you yesterday? Raghav, but I told you that I have very little knowledge about mantras. Did I not? Aji, so you are the right person. You have the little knowledge that we need. After giving a deep thought, Raghav replied. Raghav, okay then, let's give a try. But only if you support me. Both the friends cheered as they were waiting for this word from Raghav. As it used to be, a wealthy landlord of the nearby village had a beautiful daughter. The fairy girl was possessed by the evil spirit Rektarashas, a bloodthirsty evil spirit. The landlord was much worried since it was the time when he was almost successful in fixing a bridegroom for his daughter Padma. Padma was then alienated. She sat at the corner of a dark room, staring at the window with wet eyes. She expressed a peculiar symptom. No one in the house went close to her. If that happened, she bit her own flesh to suck blood, thus scaring away others. Prayers and special pujas with offerings to the local deities were made. Kalam puja during midnight and all other means were tried but in vain.
The distressed landlord promised a lump sum of 5,000 rupees for any tantri who would ward off the Raktarashas from his daughter. 5,000 rupees was a lump sum then. The secret news of Padma spread throughout the village. Everyone knew of this, but none dared to discuss about it in public. Aji's father Nadraj, the prominent matchmaker of the village, brought home the story of Padma. Nadraj was the matchmaker for Padma. When the story of the Raktarashas reached the three friends through Aji, they discussed the issue. The bone of content of the discussion was not Padma, but the 5,000 rupees. Three friends were in dire need of money. Mohan needed money to buy a new tape recorder. Raghav was aiming for a motorbike, and Aji wanted to buy a costly gift to impress his lady love. Aji said, "Merely dreaming about the lump sum will give us absolutely no result. How do we grab it?" Mohan. Raghav's grandfather was a well-known Vaidya and a Tantri. He was also an expert in warding off evil spirits. Raghav. Oh, that old man. It's all gone with him. Aji. Gone? No, it still exists in you. Raghav. Me? Aji. Yes, you. My dad often recalls your grandfather and concludes that Raghav resembles his grandfather in every minute detail. Raghav. But that's not all. Mohan. I have several experiences of witnessing Tantris warding off evil spirits from people. It's an easy task. They chant and murmur mantras, and the major part would be beating the victim till he obeys his orders. If that's easy for you, why don't you? Before Raghav could complete, Aji interrupted. Aji, the appearance, that's your ancestral gift. Raghav, okay, even if I accept it, imagine what would happen if the evil spirit pounces on me. Mohan, Raghav na, wasn't it you who preached us Periyar thoughts and rational thinking? And now it's time to prove your dedication to Tandai Periyar. The conversation came to a halt. All the three lighted their cigarettes, which they shared from the same pack. Before departing, Raghav promised his friends that he would give a reply the next day evening. That night, Raghav could continuously listen to the hooting sound of an owl, for he with the owl had a sleepless night. The search for his grandfather's personal records in the old granary began early in the morning before his wife woke up. A few worn-out, hardly readable palm leaf inscriptions were the only record, but he could find a little solace in it. He decided not to back off the challenge. Soon, the news about the arrival of an expert Tantri was sent to the landlord with a detailed list of the puja materials. Aji acted as a messenger between the Tantri and the landlord. A Paurnami, full moon day Friday, was fixed for the puja. Raghav dressed himself in such a manner that his true identity will not be revealed. The three boarded a bus to a particular destination in the village, from where they were fetched by the landlord's car. The driver of the car bowed before Raghav as a sign of respect. This made Mohan and Aji breathe a sigh of relief, but Raghav's heart was pounding heavily. Before descending from the car, Raghav closed his eyes for a few seconds and pretended as if he is drawing energy. In reality, he prayed to his long-dead grandfather seeking guidance. The landlord and his wife warmly welcomed Raghav to their home. Seated majestically, Raghav uttered, "I could feel the presence of an evil as soon as I stepped into your home. She has posed a challenge to me. Don't worry, I'll take her away with me." Meanwhile, Mohan and Aji were busy in the backyard creating the ambience for the puja, which was scheduled to begin soon. Raghav was taken to the isolated room where Padma was held captive. As soon as he stepped in, the light was switched on by the landlord. Raghav's red eyes opened widely and he fixed his gaze on Padma, who was seated on the floor in a corner. Padma did not react immediately at the presence of Raghav, probably because she had had enough experience with Tantris quite often by then. Raghav's eyes were still set strong on Padma. Actually, he was stunned by the unblemished beauty of Padma, a beauty that makes one speechless. When Raghav moved close to her, she screamed violently, and in the peak of her fits, she bit her arm close to the elbow along with her garment. Immediately, blood gushed from her mouth and arm. Seeing this, Raghav was taken aback, but did not react. Padma now fainted and threw herself on the floor. She wore a half sari. The visible portions of her body showed red scars, which must have been the result of the beatings she received from the earlier Tantris. She lay down like a white hibiscus with red marks. Coming back, Raghav sat before the holy fire and started chanting few mantras as Tantris do. He wore a red-colored dhoti and tied a red-colored scarf around his forehead. Flowers and herbs were dropped into the sacred fire with closed eyes and lip chanting mantras. It was midnight. The landlord and his wife witnessed the scene with utmost dedication. After a few minutes,
Raghav ordered Aji and Mohan to bring Padma. They both disappeared into the house. Soon a scream was heard. The noise increased as Padma was brought to the backyard. She was screaming violently, trying to free herself from the clutches of the two. The highest form of compassion and concern was expressive on the face of Padma's mother. Padma sat helplessly staring at the fire. The blood stains on her face were now clearly visible through the flames. After a few moments, Raghav stretched his arm towards Aji to get a stick from him. Standing up, Raghav started beating Padma violently. Padma did not react. She sat still. No one would ever dare to harm such an innocent beauty. It was as if beating a tender baby for no reason. Probably this feeling must have stopped Raghav from proceeding further. With his reddish burning eyes, he looked ferociously at Aji and handed the stick to him, cueing him to continue with beating. While Aji continued, Raghav shouted, "Will you leave this body?" For which Padma gave a loud cry, "No." Not able to witness the scene, Padma's mother left the place with panic, followed by her father. Second expanded to minutes, and minutes to hours. In another couple of hours it would be dawn. The voice of Padma became faint. She hardly opened her mouth, but shook her head rhythmically to convey the message, "No, no." Padma was wet with sweat and blood. She lay down like a wet flag on the roadside, unattended by party cadres after a meeting. Now Padma was partially dragged to her room. After leaving her alone, the three looked at each other. Raghav gave a tight-lipped expression and nodded his head to admit his failure. He rubbed the kumkum from his forehead and descended down the stairs. He sat on the first step. After giving a second thought, Raghav took a piece of electric wire which was lying on the floor and rushed towards Padma. Padma was cornered. Holding the folded wire in his arm, he raised it to beat Padma, but to his shock, she grabbed his feet, fell on it and pleaded. She cried with a sweet voice, "Please, leave me." Raghav was moved. Raghav closely watched her lips for more words. She paused. A drop of water would fall from a melting ice only when the required amount gets collected. Now the drop fell. "I am normal. I don't have any illness," Padma said in a soft voice. Raghav, "But you?" "Padma, can you help me?" Before Raghav could give an answer, Padma continued, "I am in love with my cousin, but our families are not in good terms. My parents will never accept him as my pair. If I reveal it, Chandran may be in trouble. He is serving in the Indian army. He'll be back by the end of this month. I have to wait just for 15 days more to postpone this marriage that my parents have arranged for me." "Raghav, you tortured yourself by biting?" Raghav paused when Padma took out few packets of kumkum hidden under her garment. That was the secret behind their blood-sucking act. Raghav was stunned. Padma continued, "I know you are not a tantri." Hearing this, Raghav touched his face and dress with his fingers to make sure if his makeup hasn't deceived him. "You never uttered a correct mantra." Raghav expressed a surrendered look of a child in front of his mother. Padma continued, "My parents will not let me out of the house." Those were the days when women were denied freedom to move about, especially after the marriage is being fixed. In most of the communities, women did not have any freedom in choosing their life partners too. It was considered wrong for a woman to express her opinion about the choice of her parents. Some women considered that pretension of being possessed by an evil spirit was the only way by which they could get an outlet to express their views. Whatever she uttered in this form was considered as a word of the spirit which possessed her. Padma was one such victim. Raghav was deeply moved by the depth of love that Padma had for Chandran. She had withstood all the humiliations of the tantri for her love. Padma carefully stood up, stretched her hand towards the picture of goddess Lakshmi, and took a piece of paper which was hidden behind it. She carefully handed the paper to Raghav. "Can you inform Chandran that my parents are busy in getting me married to another man, please?" Raghav took the paper and looked into the contact details. Nodding his head as a sign of acceptance, he moved out. Just as he stepped out of the room, he could hear the murmuring sound of his friends outside. Then something struck him. He swiftly turned back to Padma. Holding the paper in one arm and the other arm holding the door, Raghav uttered to Padma in a feeble sound, "Can you do us a favor?" Padma looked at Raghav with an expression that signaled proceed. "Raghav, I assure you that we will unite you with Chandran. But till then, can you stop this self-punishing at least for our sake?" Hearing this, like streams of water in a dry place,
Padma's lips started to smile after a long time. Padma, don't worry, you will get your reward. The word was kept. Years passed, and today Padma and Chandran are happy with their children and grandchildren. Today, as the opinion of women is being sought by their parents for all the factors that concern their life, the cases of women possessed by evil spirit in the society has declined. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Exchange of ideas. The governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. The reason is quite clear. Basically, we have to fight against terrorism, and the best way to fight against terrorism. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is generally not done towards its own populace. The keyword is not simply kill bomb, right? You can have different keyword XYZ, and whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. There is a distinction, there's a balancing act which you do between the rights and the protection of the people. People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. 6 million Jews got killed and no one in the West had a clue about it. You give your reasons, what led you to being suspicious of this person. You tell for how long you are going to monitor this person. Hello VIT, welcome back to another exciting episode of An Exchange of Ideas. This is Anshuman Mishra along with Milan Shinai. Today we'll be discussing mass surveillance. This episode will be divided into two segments. In the first segment, we'll have a formal discussion to bring out the essentials regarding mass surveillance. The second will be a for and against session to help you decide whether we need mass surveillance in today's insecure world. With that, I would like to welcome our guests. Let's hear their intros. Hi everyone, my name is Trideep Ghosh. I'm a second year BTech ECE student. Hello everyone, my name is Devansh Gupta. I'm from Integrated MBA 4th year. Okay, the interesting thing about Devansh Gupta is that he's the president of Fifth Pillar. Okay, with that, I would like to kick off our discussion with the definition of mass surveillance. Mass surveillance refers to the pervasive surveillance of an entire or substantial fraction of the population. The surveillance is usually carried out by governments, but may also be done by corporations at the behest of governments or at their own initiative. It may or may not be legal. Now, mass surveillance has often been claimed by its proponents as necessary to fight terrorism, to prevent social unrest, to protect national security, and other reasons. So now let's get into the forms of mass surveillance. Okay, instead of directly going into the forms of mass surveillance, you just gave the definition. Why not to start with layman's terms? How could we relate ourselves to mass surveillance? Imagine everyone, you're in the house of Big Boss, and Big Boss is actually looking at every activity which you're trying to do or doing. So it's like you're drinking water or you're drinking something else. He knows what kind of drink are you drinking and whatever you're taking, eating or doing any activity. So that is kind of activities which happens if mass surveillance is done on individuals. Now let's continue our discussion and let's get into the forms of mass surveillance. At least for me, mass surveillance cannot be defined in terms like surveillance on people on what they eat or drink. I mean, mass surveillance is basically a type of screening for a population which is normally ethnically targeted in today's world using various computer algorithms in which they look for signs of terrorism, unrest, political dissent, or any activity which can hurt a country or its interests in different countries. To understand this discussion better, we need to classify mass surveillance and the types of mass surveillance, in the sense that there is a class of mass surveillance which includes traffic cameras, CCTV cameras as such, which is basically for the protection of the people and basically to maintain law and order and say traffic rules and stuff like that. And that is the kind of mass surveillance which generally the populace is agreeable with. The problem with mass surveillance occurs when the governments start hacking into your email addresses, start monitoring your phone calls, and that is the issue over here. So insofar as those kinds of surveillances are, and also there's a third category where various corporates and various private institutions monitor your Facebook accounts and your various social networking accounts and basically analyze what your preferences are and accordingly give you
or provide you with products. Now, this is going to be the discussion. We need to see the ethicality, ethics and morals into this. It might be agreeable. We do not at this point see why it is wrong, but nevertheless, the problem occurs when people infringe on your privacy, and that is where the discussion is going to be about. Let me just extend Neil's point. Neil discussed the traditional forms which were employed before the digital revolution, and he went on to the forms that are employed today. Forms which actually make surveillance a mass phenomena, that is intercepting internet traffic. So after that, there are some other methods as well. Those are aerial surveillance, in which they have usually which involves visual imagery from an airborne vehicle, and you have satellite imagery. And one thing that we all missed here was that of human operatives. When a country sets up an intricate network, or let's say a large network of spies in another country, or sets up informants within an organization to provide them information about that country or that organization, let's say the starting point of all surveillance, and it is present till today. Anshuman, I would like to add one more type of surveillance, that is biometric. And there's one more thing. The government is also taking initiatives to keep track of people's locations via GPS sensors in their phones, GPS software in their phones. No, that is something which is done primarily covertly and not overtly. It is also probably done when people are under suspicion. So I don't think that actually counts as mass surveillance unless and until it's done on a large scale. I think that is where the problem with mass surveillance has occurred. The fact that developed technology and have advanced so much that they can actually monitor global phone calls, they can monitor calls halfway around the globe. And I think that is where the problem here is. And which is why I don't think human intelligence or spying in its traditional form is under the purview of today's discussion, because spying is something which every country does, and it is more for the country's national interest, and it is generally not done towards its own populace. I think mass surveillance, the biggest problem with mass surveillance is people of a particular country having problems with their own government, whereas when human intelligence, human operatives are concerned, they probably are mostly spying on foreign nationals or spying in foreign countries. So even mass surveillance is in the interests of the country, right? Yeah, the government does not do it for a selfish motive. I mean, in an ideal sense, so they do it to prevent acts of terror. I agree with you, Anshuman, and to some extent that is the justification given by all governments. In fact, all democratic governments, and that is surprising that all democratic governments give that justification for infringement of privacy. But the fact remains that, and here's what you have to understand, right? And why do we have a democracy? So a dictatorship or a monarchy is a far more efficient form of government, because the power is held by a single person, which means decisions do not get stuck in red tapeism. Why do we still have democracy in spite of it being far, far less efficient than any other form of government? It's because democracy essentially is a way to prevent any one person from getting so much of power that the only way to overthrow him is by... So what is the loss that each and every person incurs due to mass surveillance? No, so the risk, and this is what the people who are against mass surveillance have been saying. They've been saying that given that the government spies on us, and to some extent we understand that it is required in today's age where terrorism is such a big issue, but what if the government itself becomes untrustworthy? Who then monitors them, right? Okay. And this is now the big problem. Just, go into the main thing. I mean, people actually are extrapolating this situation and exaggerating it, because what I feel mass surveillance is and why it is there is basically it wasn't there before, and various other governments are actually hacking into their own population's internet traffic. The reason is quite clear. I mean, it's basically we have to fight against terrorism, and this Domestic is terrorism. the best way to fight against terrorism, because via mass surveillance, after we get all of the data, we find patterns in it, and we can predict terrorist operations before they actually happen, and thus we prevent them. Like the US, after 2001, there hasn't been a single terrorist attack there. I attribute this to the NSA. I beg to differ. There have been terrorist attacks in US after 2001. The Boston bombing happened, but though on a lower scale. But that is not even the issue. That is the issue, because the reason why mass surveillance is there is basically to prevent terrorism. That's why mass surveillance was born, right, after 2001. Basically, you're talking about mass surveillance. Can we know what technologies are used by US in mass surveillance? Yes, we know. Netra, yeah, DRDO Netra. So it tries to gather information from Skype, Google. That's Google not just Talk. Google Yeah. Talk. That's just the voice aspect. Basically, There are so many it tries other to- aspects. You have simple traffic, that is data. You have videos, images, covers every media form. From basically what all websites or It's what all not, are the it's sources not related of? to a single website. It just intercepts all the network traffic flowing through India, and So- suspicious activities are then reported. And if someone has sent a voice message containing So terms do you such as really kill, think that bomb, terrorism or terrorists to send, okay, I'm going to bomb this
first place. See, the keyword is not simply kill, bomb, right? You can have different keywords. Suppose in a terrorist group, they call their boss by a code name called, say, XYZ. And whenever you find XYZ in a voicemail, intercept it and find out what they're saying. They're not going to say kill and bomb, right? These are just words to explain to the masses. There is a provision for surveillance of the masses or surveillance of phones and tapping it, and it is there in various amendments and various bills which have been passed in various governments and various congresses and various democratic governments. You see, the problem here is not so much that the mass surveillance occurs, but the fact that there is no check and balance system. And that is where essentially how democracy works. Again, I want to reiterate my point here. Democracy is about preventing people with too much of power coming into concentration of power, because that essentially we have seen throughout history is problematic over a long period of time. And what happens with mass surveillance is that the government has way too much of power in its hands, which has a large potential for misuse. Isn't the problem democracy a self-checking system? That is essentially how idealistic democracies are supposed to be. So elect another party. And exactly. So the problem with mass surveillance is a lot of these phone tappings and a lot of these email stuff which are being tapped into are not being done with a court order. That's an essential requirement when you do any kind of stuff, and that is... The thing is, whenever you get a court order, like you're spying on, say, XYZ terrorists, then they come to know that there is people are spying on them. No, not necessarily, because these court orders do not necessarily have to be in the public domain so long as there is some sort of mechanism by which these... Okay, one more thing, Neil. Yeah. You're talking about court orders, right? See, that's not how it works, right? If you start taking court orders, you'll miss out on several instances. You'll just go into a particular set of instances out of a large set of instances. What you want to do, you want to cover the entire spectrum. And it is not practically possible if you take a court order for every situation. Yeah, we understand that, but then to have like a global monitoring system which monitors billions of people's phone records... the problem? What is the problem? Yeah, the problem again is simply this, that any one government has too much of data which it can use to coerce and blackmail various people. The reason why this does not come out is because mass surveillance itself is a covert operation. Mass surveillance is not generally in the public domain. We get to know about these stuff when people like Edward Snowden or the whistleblowers come out with, which is very, very rare because they are under the Official Secrets Act of various governments. Suppose the NSA continues to monitor like the internet traffic of each and every person in the world. What is there to lose? Like, you're just talking about power, but what will we lose? Yeah, so you lose your privacy. At least I won't die in a bomb blast. Yeah, but the lack or the reduction. The point is what this. do you understand by privacy? Yeah, so here's the thing, right? There's a difference between paranoia and adequate security measures. You can tell me that, alright, fine, India faces bombings. Does that mean we close down every mall because there's a threat to malls because of bombing? Does that mean we close down every malls? Does that mean we employ police round the clock? There is a distinction. There's a balancing act which you do between the rights and the protection of the people, right? And the governments have to do this balancing act. Yeah, so the balancing act works where you decide to a certain extent where people as a group in general in a community, in general in a country, decide that fine, we are going to let certain acts get passed. Which is why after 2001, the bombing Patriot Act got passed, which is a very, very strict act which completely flouts all of your rights to various rights, your Miranda rights, if you're charged with acts of terrorism. So people choose to forego their right to counsel, choose to forego their Miranda rights because they accept that terrorism is a big issue, and therefore people can be arrested if it's a terrorist charge and not have legal counsel and not get that one phone call which is required. Such acts exist in India also. The AFSPA is also in contention, which is a different debate, but it is still in contention. There is this exchange. But what people have a problem with is the wide-scale surveillance of people in general, people who have absolutely no connection to terrorist activities whatsoever. What's the problem? People who are against mass surveillance, they keep on using this single word called privacy. No one's looking at your personal information. Yeah, that is something which you do not know. It's all stored in a data. No one can look at so much data, dude. There's so much terabytes, petabytes, they cannot zettabytes look of data. into that data, so why to collect it? That's what I'm saying. It's all stored in a database. We apply various computer algorithms, and then people look at the suspicious data elements. I have one conversation over here, which was by Benny. He was NSA agent. So he talked to Daily Caller, and the conversation goes something like this. Daily Caller: there has been some talk about the authorities having recording a phone call Tamilaran, some Russian person, had with his wife. That would be something before the bombing. It is talking about some Russian bombings in USA or something. And Benny says before the bombing, yes. Daily Caller: then how would they have that audio? Benny says because the NSA recorded it. Then Daily Caller says, but apparently the Russians tipped off the FBI, which then did a cursory interview and then cleared him.
So how were they recording him? Binny, because the Russians gave a warning for him as a target. Once you're on the list, they start recording everything, and that's what I'm saying. So Daily Caller then says, so why didn't they prevent the bombing? Binny says, once you've recorded something, that doesn't mean that that has been transcribed. It depends on what they transcribe and what they do with the transcription. Daily Caller then. It seems logical to ask, what do we need all this data collection for when there is not following up obvious leads, such as intelligence agencies calling and saying you need to be aware of this particular terrorist? Then Binny says, it's sensible to ask, but exactly what they are doing. They are making themselves dysfunctional by collecting all this data. They've got so much collection capability, but they cannot do anything. Okay, let me respond to this. You actually just supported mass surveillance in the sense that they had data to stop a bombing, right? But what you just talked about was that you were saying that we had too much data, right? So if we have too much data, that means the thing is that we have so much data and we're preventing terrorist acts using that data. How was it prevented? See, every time a terrorist act is prevented, the public doesn't get to know, right? Every time an operation fails, you get to know. So you have no idea how many terrorist attacks have been prevented by the use of mass surveillance. Exchange of ideas. By accessing the data which we talk daily, as in on Facebook or whatever. So do you think that it can prevent terrorism? Because in the big picture, yes. But all these informations contain only 0.4 or even less than that % of the internet data. Or what they talk in is kind of known as the undernet, which has been mentioned in various books by security agencies. So what is your view on that? So shouldn't they try to focus on that undernet, not on the internet, which consists of most of the internet? See, enemies of the state, not all of them will be, conversing on the undernet, right? Yeah, but mostly if I'm going to bomb someplace, I'm not going to talk it on Facebook. Yes, they do. You can find some dedicated terrorist websites on the internet. Yeah, so it's not Facebook, you mean to say? No, it's not Facebook. And would that be encrypted and stored as encrypted in a very... Saying is that there are some terrorist websites on the internet itself, and... Can you search it on Google? Yes, you can find them. See, understand this. Just because there is no information about wrongdoing doesn't mean wrongdoing in and of itself doesn't exist. Understand this. During World War II, no one had any idea that Jews were being killed in mass numbers in Nazi Germany till the time they did not lose the war. For 5 to 6 years, Jews were regularly killed in concentration camps. 6 million Jews got killed and no one in the West had a clue about it till the time they didn't actually go into Germany and find and see those camps and then realize the horrors that were committed there. Understand this. Any government which has so much of power can essentially create a media blackout in today's age where absolutely no information about any wrongdoing will come out. And this is especially problematic because in the media, it is not known what kinds of acts are being committed. If you want to understand, you can look at various TV shows which give you a glimpse of what could possibly happen, and I think everyone would agree that it is wrong. When you look at the various movies, when you look at the Will Smith movie, Enemy of the State, and you could see what could happen, right? And we have seen various Western movies made by various Hollywood directors which have shown that how identities can be entirely wiped out and your existence can be completely wiped off the face of the earth. We are against anyone possessing this kind of power over the entire populace. We do not disagree. The government always had the power to wipe out an identity. No, it does not. It always had that Understand power. This. It might have that power, but at some point in past, it is not about power, and this is what democracy is about. Democracy is about how you can use that power, whether you are free to use that power. Irrespective of mass surveillance. Every government, understand this, every government has that power. Let's take the case of India. When one comes to the power, other is definitely completely out of power. It's a complete contrast balance. Yet they do not initiate action which will decimate the other party, because you might possess the power as a government, but there are checks and balances in democracy which prevent you from using that or misusing that power. So the problem with mass surveillance is not only does the government possess the power, which is something we accept that at some point they will, but the fact that because there is a complete media blackout regarding mass surveillance, because there is absolutely no system of checks and balance, they are free to misuse that power. A government in power can misuse it to coerce political opponents, can misuse it to coerce opposition. I'm not saying that they might be of different parties. I'm not telling you that. I'm telling you people are against anyone not only possessing such kind of power, but fundamentally being allowed to misuse that power. You're considering mass surveillance as a threat to our democracy. Yes or no? Yes. Unrestricted, uncontrolled, yes.
Isn't democracy a system that checks itself? Exactly, and it is not doing this. Suppose a government goes out of hand. We won't know that it's going out of hand. Is that what you're saying? Exactly. And random things will start occurring which will affect... Not things which will affect your life, but things which will affect the lives of people who are intrinsic to the process, and some things which you will not get to know about. So because how do you propose to put a check? I'm just asking for a basic philosophy. Exactly, right. So when someone has to, say, monitor a senator's house in the US, or someone has to monitor a politician, there are various court procedures which he or she has to go through. That is not the problem, because that information is not privy to the public. So the person who's being monitored does not know. If you start going for court permissions for every... Court means there is a written record that you are putting this person under surveillance for so and so reasons. Here is the thing. You give your reasons. You give what led you to being suspicious of this person. You tell for how long you are going to monitor this person. Okay, that's fine. You tell to the level of monitoring. That's not what we were talking about. Gathering data. The process you undergo after gathering data. Yeah, even data gathering. So how would you know that a person is doing a wrong act without getting data about them? Get that data is fun thing, but how much of data and who all data you want? You and me just differ on the level. I differ on the current level. You say that at certain future level, if the government completely monitors every act. I differ on the level in the sense that I'm not a policy maker, but my view, my opinion is that the government should have a right to analyze all the data that flows into a country and flows out of it, internet traffic, but it does not have a right to monitor people without court orders. Based on this data, if they have a legal basis to monitor a person, they should pursue that person. Otherwise, if they do not, but they have to have, authority over all the data that flows in and out of a country in order to decide whether they should monitor particular persons. That's my view. Because without that, you don't have a holistic picture of what's going on. You have no idea what's going on in certain places which you're not monitoring. You have to monitor them. In today's age, today's insecure world, where a single war can just finish off 2 countries or the whole world for that, you have to take some extreme measures. Fine, I mean, we fundamentally differ on that. I don't think we'll come to a conclusion, so I think, there is nothing left, I think, to stay in that. Now that we've had the debate, and now with that, I would like to end today's episode. I hope you guys had a nice time, and you guys can now make up your mind on where you stand on mass surveillance. Thank you for tuning into VIT Community Radio 90.8 FM. Listeners, thank you for tuning in. This is Anshuman Mishra and Milan Shanai signing off. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம எல்லாருக்குமே ஸ்பீட்னாலே ஒரே பயங்க. இங்கிலீஷ் படத்துலயோ இல்ல தமிழ் சினிமாவிலயோ ஸ்பீடா ஹீரோவோ இல்ல வில்லனோ ஓட்டுறத ரசிப்போம். ஆனா நேர்ல யாராவது 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டினாலே பயமா இருக்கும். ரேசிங்னு ஒரு ஆபத்தான விளையாட்டை இது வரைக்கும் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க வாழ்க்கையவே பணயம் வச்சு விளையாடுறாங்க. ஆனா நம்ம யாரும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. மத்த நாட்டை கம்பேர் பண்ணா நம்ம இந்தியால ரேசஸோட எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்க. ஏன், இப்போ நான் ரேசிங்னு சொன்னதுமே உங்க எல்லாருக்கும் நரேன் கார்த்திகேயனும் நம்ம தல அஜித் குமாரும் தான் ஞாபகத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தர் ரேசிங்ல இருக்காங்க. அதுலயும் அவங்க ஒரு பொண்ணுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பித்தாங்க ஆகணும். ஆமாங்க, நம்ம நாட்டிலேயே முதல் பெண் பைக் ரேசரை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க தாங்க நம்ம அலிஷா அப்துல்லா. 1989ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி பிறந்தாங்க. பக்காவான நம்ம ஊரு மெட்ராஸ் பொண்ணுங்க. அப்பா அப்துல்லா, அம்மா வெண்டி. பேரை சொன்னதுமே டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, நீங்க யோசிச்சது கரெக்ட். இவங்க அப்பா ஒரு கன்சர்வேட்டிவான முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவர். அம்மா கிறிஸ்டியன். காதல் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. அவங்க வாழ்க்கையின் அடையாளம் அவங்களோட குட்டி தேவதை நம்ம அலிஷா. அலிஷா கிட்ட எதை பத்தி பேசினாலும் அப்பாங்கிற வார்த்தை இல்லாமலே பேச தெரியாத அன்பு பொண்ணு. என் பேர்ல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையிலயும் அப்பாவோட அன்பும் ஆளுமையும் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. அவர் தான் எனக்கு ஆசா, அவர் தான் எனக்கு கடவுள், அவர் தான் எல்லாமும்னு அலிஷாவோட அப்பா புராணத்துல பாசம் கொஞ்சம் தூக்கல்.
ரேஸ்ல எப்படி இவ்ளோ பக்காவா இவங்களால ஓட்ட முடியுது, எப்படிடா இவ்ளோ சூப்பரா ஓட்டுறாங்கன்னு யோசிக்கும் போதுதான் ஞாபகத்துக்கு வருது, இவங்க ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கு ரேசிங். ஏன்னா இவங்க அப்பாவும் ஒரு ரேசர். இந்த அலிஷா பொண்ணு தான் தாறுமாறா வண்டி ஓட்டுதுன்னா அவங்க அப்பா அப்துல்லா 18 வயசுல இருந்தே ரேஸ் பண்றாராம். பா, யோசிச்சு பாருங்களேன், வீட்ல எல்லா ரேஸ் மாதிரி தான் இருக்கும், எல்லா இடத்துக்கும் ஜொயின்னு போயிடுவாங்க போல. எப்படிங்க இவ்ளோ தைரியமா ரேஸ்குள்ள வந்தீங்கன்னு கேட்டா அவங்க சொன்ன பதில பார்த்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அலிஷாவுக்கு 4 வயசு இருக்குமாம். அப்போ அப்துல்லா கிட்ட இருந்த டிவிஎஸ் 50ல ஏறி நிப்பாங்களாம். ஸ்டாண்டு போட்ட வண்டிய ஓட்ட கத்து தருவாராம் அப்பா. நான்லாம் 4 வயசுல சரியா நடந்தேனான்னு கூட எனக்கு தெரியல. சரி, அப்பா ரேஸ்க்கு போகும்போது உங்களுக்கு பயமா இருக்காதான்னு கேட்டா, அட நீங்க வேற ஏங்க, ஒவ்வொரு வாட்டியும் அப்பா ரேஸ்க்கு போறதுக்கு முன்னாடி வண்டியை எடுக்கும்போது சக்கரத்துக்கு அடியில எலுமிச்சம் பழம் போடுறது என்னோட வேலைன்னு சொல்றாங்க. 8 வயசுல அப்பா அலிஷாவுக்கு ஒரு குட்டி பைக் வாங்கி கொடுத்தாராம். அப்துல்லாக்கு பைக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாம். சோ அப்போவே பல ரேஸ் பைக்க வீட்ல இருந்திருக்கும். அப்புறம் எங்க பைக்ஸ்னா இந்த அலிஷா பொண்ணுக்கு பயம் இருக்கும். ரேசர்னா ரொம்ப கடுமையா தீவிரமா பிராக்டிஸ் பண்ணணுங்க. அதனால அலிஷாவோட அப்பா அப்துல்லா அதிகாலையிலே எழுந்து பயிற்சி எடுக்க ட்ராக்குக்கு போயிடுவாராம். அப்படி கடுமையா பயிற்சி எடுத்தாதானே வெற்றி பெற முடியும்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள ஆமாம், நானும் அப்பாவோட காலையிலே எழுந்து ட்ராக்குக்கு போயிடுவேன்னு சொல்லி அதிர்ச்சியில தள்ளிட்டாங்க. அந்த வயசுல என்ன பண்ணுவீங்க அங்க போயினா, சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் ரேசஸ் மட்டும் தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு ஸ்டைல் இருக்கும். அவங்க தீவிரமா அவங்க வீக் ஜோன்ல பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. நானும் அப்படியே எங்க அப்பா ஓட்டுறத மட்டும் இல்ல, மத்த ரேசஸ் எப்படி ஓட்டுறாங்க, அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க ஃபிட்டா இருக்குன்னு பாப்பேன்னு சொல்றாங்க நம்ம அலிஷா. அவங்க ஒன்னு சொன்னதை கேட்டதும் எனக்கு ஒரே பயம் வந்துருச்சுங்க. அலிஷாவுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவங்க பிளே கிரவுண்டே அந்த ட்ராக் தானா. நான்லாம் அந்த வயசுல சின்னதா அடிபட்டு ரத்தம் வந்தாலே 2 நாள் விளையாட போக மாட்டேன். ஆனா அந்த ட்ராக்ல எவ்ளோ பேருக்கு எவ்ளோ அடிபட்டிருக்கும், ரத்தம் கொட்டிருக்கும். ஆனா அவ்வளவு ஆபத்தையும் கண் முன்னாடியே பார்த்து வளர்ந்ததுனாலதான் நம்ம அலிஷாவுக்கு பைக்ஸ் மேல பயமே இல்லாம போச்சு போல. அலிஷாவுக்கு 9 வயசு இருக்குமாம். அப்போ சென்னையில எங்கேயோ புதுசா கோ கார்ட்டிங் ட்ராக் திறந்திருக்காங்க, நம்ம போவோம்னு அலிஷாவோட அப்பா அப்துல்லா கூட்டிட்டு போனாராம். கோ கார்ட்டிங்னால ட்ராக் ரொம்ப பெருசாவும் கரடுமுரடான தடங்கள்னு பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சாம். எப்பவும் பாக்குற ட்ராக் மாதிரியே இல்லையேன்னு, ரொம்ப ஆபத்தா தெரியுதேன்னு ரொம்ப பயமா இருந்தா அலிஷாவுக்கு. அவங்க பயத்தை இன்னும் ஏத்தி விடுற மாதிரி அவங்க அப்பா அலிஷாவை இது செம ஸ்போர்ட், இதை ஓட்ட கத்துக்கோன்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டாராம். அந்த பயத்தோட ஏறி வண்டியில உட்கார்ந்தாங்களாம் குட்டி அலிஷா. அலிஷாவுக்கு அப்போ ரொம்ப நீளமான அழகான முடி இருந்துச்சாம். கோ கார்ட்டிங்ல பின்பக்கம் தான் இன்ஜின் இருக்குமாம். டென்ஷன்ல வண்டி எடுத்ததுனால சரியான கவனத்துல வண்டிய ஓட்டலியாம். பாதியில கரெக்டா ஓட்டணும்ன்ற டென்ஷன்ல முடி இன்ஜின்ல மாட்டி கட் ஆயிருச்சாம். முதல் நாளையே கோ கார்ட்டிங் அனுபவம் இப்படி பயங்கரமா இருந்திருக்கு நம்ம அலிஷாவுக்கு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க முடிய பார்க்கவே சகிக்கலையாம். ஆனா என்ன பண்றது, அப்படியே கட்டான முடியோட இருந்தா அசிங்கமா இருக்குமேன்னு நினைச்சு மனசே இல்லாம அலிஷா ஷார்ட்டா முடி கட் பண்ணிட்டாங்களாம். ரொம்ப பயமா இருந்துதாம் அன்னைக்கு நைட் அவங்களுக்கு. என்னடா இது, முதல் நாளே இப்படி சொதப்பிட்டோமே, அப்பா நல்லா ஓட்டுவேன்னு நம்பிக்கையோட ஏத்தி விட்டுருப்பாரு, ச்சே எல்லா நம்பிக்கையும் உடைச்சிட்டோமேன்னு செமையா ஃபீல் பண்ணாங்களாம். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அதனால அப்பா இனிமே நம்மள கூட்டிட்டு போக மாட்டாருன்னு முடிவுக்கே வந்துட்டாங்களாம். அதோட முடி கட்டான பயம் வேற எல்லாம் சேர்த்து அலிஷாவை வீக் ஆக்கிருச்சு. மறுநாள் காலையில இனி எல்லாம் அவ்வளவுதான்னு நினைச்சு எழுந்தாங்களாம் அலிஷா. சரி இனி எதுக்கு வம்புன்னு அமைதியா உட்கார்ந்துருந்தாங்களாம். அவங்க அப்பா, என்ன நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க, ட்ராக்குக்கு போக வேணாமா, சீக்கிரமா கிளம்பு போகலான்னு கூப்பிட்டதை கேட்டு நம்ம அலிஷா ஷாக் ஆயிட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பயமா இருக்குப்பான்னு அழுதுட்டே சொன்னாங்களாம் நம்ம அலிஷா. பயத்தை பயத்தால தான் வெல்ல முடியும், அதுல இருந்து நீ வெளியே வந்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாராம். அலிஷா அழுதுகிட்டே வண்டி ஓட்டுனாங்க. ஆனா அந்த காட்சி இப்பவும் அவங்களால மறக்க முடியலையாம். மறக்க கூடிய சம்பவமாங்க அது. நானா இருந்தா அதோட ட்ராக் பக்கமே போயிருக்க மாட்டேன். விழுந்துடுவோமேனு பயந்துகிட்டே இருக்காத, விழுந்தா எழுந்திருக்க கத்துக்கோன்னு அதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி கத்து கொடுத்தாராம் அப்துல்லா. இந்த அட்வைஸ் நம்ம எல்லாருக்குமே அவசியம்ங்க. பல நேரங்கள்ல நம்ம தோல்வியை சந்திக்கிறப்போ நம்மளும் ச்சே என்னடா வாழ்க்கை இது விட்டுடலாம்னு தோணும். ஆனா அதுல இருந்து எப்படி வெளியே வரலாம்னு யோசிக்க மாட்டோம். அட்லீஸ்ட் இனிமேலாவது அப்படி யோசிப்போங்க.
இந்த மாதிரி நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனுஷியா நம்ம அலிஷாவை உருவாக்கி இருக்காரு அப்துல்லா. அது மட்டும் இல்லைங்க, அவர் கத்து கொடுத்த அந்த தைரியம் தான் இப்ப வரைக்கும் அலிஷாவை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அப்பா கிடைக்க நம்ம அலிஷா என்ன புண்ணியம் செஞ்சிருக்காங்களோ. அப்துல்லாவுக்கு என்னோட பெரிய சல்யூட். சரி, கோகார்டிங்ல இருந்து எப்படி பைக் ரேஸ்க்கு மாறினீங்கன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு தனியா ஒரு கதை சொல்றாங்க நம்ம அலிஷா. பசங்க மட்டும்தான் பைக் ரேசிங் பண்ணணுமா என்ன, ஒரு பொண்ணால முடியாதான்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்துதான். அது மட்டும் இல்லைங்க, கார் ரேசிங் பண்ணணும்னா நிறைய செலவு பண்ணணுமாம். ஆனா அந்த அளவுக்கு செலவு பண்ற வசதி அப்ப அவங்க கிட்ட இல்லையாம். சரின்னு சொல்லிட்டு பைக் ரேசிங்ல இறங்கினாங்களாம் நம்ம அலிஷா. கார் ரேசிங் பரவாயில்ல, ஆனா பைக் ரேசிங் ரொம்ப ஆபத்தாச்சே. இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா, வாரம் சண்டேல அப்பா தான் அலிஷாவை பிராக்டிஸ்க்கு கூட்டிட்டு போவாராம். இப்படி ஒரு சப்போர்ட்டிவ் அப்பா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க பைக் ரேஸ் அனுபவங்களை கேட்டா தலையே சுத்துங்க உங்களுக்கு. அலிஷாவோட முதல் பைக் ரேஸ மறக்கவே முடியாதாம். கோகார்டிங்கை விட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராக்ல ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டாங்களாம் அலிஷா. கூட இருந்த எல்லாரும் இருக்கிறது ஒரே பொண்ணு, நீ ஏன் இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறேன்னு அப்துல்லாவை நிறைய பேர் கேட்டாங்களாம். அப்பா பதறி போயிருப்பாருன்னு எதிர்பார்த்தாங்க அலிஷா. ஆனா அப்துல்லா இதெல்லாம் ரேசிங்ல நடக்கிறது சகஜம்தான், ஒன்னும் ஆகாது, சீக்கிரமா எழுந்திரின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் எவ்வளோ அடிபட்டிருக்காம். ஆனா ஒவ்வொரு தடவையும் அப்பாவோட வார்த்தைகள் அர்த்தமுள்ளதா தெரிஞ்சாம். அதுல இருந்து இன்னி வரைக்கும் எத்தனையோ முறை விழுந்தாலும் உடனே எழுந்திருக்கும், முன்ன விட வேகமா ஓடவும் கத்துக்கிட்டாங்களாம் அலிஷா. ரேஸ்ல ஜெயிச்சதை பத்தின அலிஷாவோட முதல் பேட்டி ஒரு பத்திரிக்கையில வந்துதான். அப்பாவுக்கு பெருமை சேர்த்த அலிஷாங்கிற அந்த பேட்டியை படிச்சுட்டு நம்ம அப்துல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதுக்கப்புறம் எத்தனையோ மெடல்கள் பரிசுகள் வாங்கியிருந்தாலும் எதுக்கும் அவங்க அப்பா அலிஷாவை தலையில வச்சு கொண்டாடினது இல்லையாம். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சமீபத்துல தாய்லாந்துல நடந்த கார் ரேசிங் விமென் சாம்பியன்ஷிப்ல இந்தியா சார்பா கலந்துக்கிட்டாங்களாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அலிஷா பசங்களோட மட்டும்தான் ரேசிங் பண்றாங்களாம். ஆனா தாய்லாந்துல பொண்ணுங்க எல்லாம் பசங்களை மிஞ்சுற அளவுக்கு பயங்கர ஸ்பீடா ரேசிங் பண்ணாங்களாம். அப்படியே மிரண்டு போயிட்டாங்களாம். வண்டிக்குள்ள 65 டிகிரி வெயில், தலையே சுத்திச்சாம், கொஞ்சம் கூட ஈரமே இல்லையாம். என்னடா பண்ண போறோம்னு பயமா இருந்தாலும் வின் பண்ணியே ஆகணும்ங்கிற வெறி அலிஷா விட்டு போலையாம். ஆனா அவ்வளவு கஷ்டத்திலையும் கவனத்தை செதற விடாம ரேஸ்ல முதல்ல வந்து அலிஷா வின் பண்ணதை பார்த்த நம்ம அப்துல்லா கண்ல கண்ணீரே வந்துருச்சாங்க. ரொம்ப இமோஷனலான தருணம்ங்க அது. என்னதான் ரேசிங்ல இருந்தாலும் படிப்புலயும் கவனமா இருக்கணும்னு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி அலிஷாவும் படிப்புலயும் பயங்கர கெட்டியாம். BA சோசியாலஜி முடிச்சுட்டு லோயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல HRஆவும் முடிச்சுட்டாங்களாம். இவங்க வாங்கின அவார்ட்ஸ் பத்தி நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். JK டயர் நேஷனல் சூப்பர் பைக் ரேசிங் சாம்பியன்ஷிப்பை 2009 3ஆம் பரிசு பெற்றாங்க. வோல்க்ஸ்வேகன் நேஷனல் போலோ கப் இந்தியால தொடர்ந்து 3 வருஷமா 2010, 2011, 2012ஆம் ஆண்டு தொடர்ந்து வாங்கினாங்களாம். நேஷனல் ரோடு ரேசிங் சாம்பியன்ஷிப்ல 2 வருஷம் 3ஆவது பரிசு வாங்கினாங்களாம். ரோட்ரிஸ் யங் அச்சீவர் அவார்டும் 2008 கொடுத்தாங்களாம் நம்ம அலிஷாவுக்கு. அவங்க வருங்கால பிளான்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் பத்தி கேட்டா, இது வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ண அப்பாக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்ச டுகாட்டி பைக் வாங்கி தரணும்னு ஆசையாம். பெண்களுக்கான ரேசிங் அகாடமி ஆரம்பிக்க போறாங்களாம் அலிஷா. இதுதான் மிகப்பெரிய செயலுங்க. தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தரணுங்கிற அந்த உயர்ந்த குணம். ஆல் தி பெஸ்ட் அலிஷா. ஃபியூச்சர்ல வர எல்லா ரேஸ்லயும் நீங்க வின் பண்ணணும்னு மக்கள் சார்பா நான் வாழ்த்துறேன். என்ன நேயர்களே, அலிஷாவோட இந்த பயணம் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வேகத்தை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சாதனை பெண்ணோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வணக்கம் நேர்களே, இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில இன்னைக்கு பல தகவல்களோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் அன்பு தோழன் KP ஆனந்த். என்னோட இணைஞ்சிருக்கிறாங்க நித்யராஜ், ரஞ்சித் குமார்.
ரஞ்சித் குமார், இன்னைக்கு எந்த தகவல்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஸ்பேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் 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 ஸ்பேஸ்னா அந்த இடம் காலியா இருக்கே, அதை பத்தியா? ஓகே, ஆமாம், அந்த இடத்துல கூட கொஞ்சம் இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்த பற்றி இல்லை, நம்ம வானத்துக்கு மேலே பெரிய இடம் ஒன்று இருக்குல்ல. ஓ, அண்டம். அண்டம், பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம்னா யூனிவர்ஸுங்க. அண்டம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பேஸ்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பாக நம்ம ஸ்பேஸை பற்றி தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஸ்பேஸை பற்றி தெரியும் இல்லையா? எது மூலியமா எல்லாருக்கும் தெரியும்? படம் பார்ப்பாங்க. படம் பார்ப்பாங்க. பொதுவாக படத்துலலாம் நிறைய விஷயத்த சொல்லுவோம் இல்லைங்களா? ஸ்பேஸில் வந்து ஒருத்தர் ஸ்பேஸ் சூட்டில் போயிட்டுருக்காரு, ஸ்பேஸ் சூட் உடஞ்சிருச்சு, அப்போ என்ன ஆகும்? ஸ்பேஸ் சூட் உடஞ்சிருச்சுன்னா செத்து போயிடுவார். எப்படி சாவார்? ஏன்னா அங்கே காற்று இருக்காது, பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் இருக்காது, அதனால செத்து போயிடுவார். கண்டிப்பாக அதான். ஆனால் வந்து சினிமாலலாம் காட்டுற மாதிரி உடனே உடம்பெல்லாம் கருப்பாகி வெடிச்சு அப்படியெல்லாம் சாக மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் சாவாங்க அப்படின்றது தான் உண்மை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஸ்பேஸில் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம சூரியன்லேருந்து வரக்கூடிய எந்த ரேடியேஷன்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரேடியேஷனும் அவங்கள வந்து தாக்குதல் உண்டாக்கி அதுக்கப்புறமா தான் மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் கூட இது கூட சார்ந்த ஒரு விஷயம் தானா? கண்டிப்பாக. ஆனால் மரணம் வந்து அந்தளவுக்கு கொடுமையாக இருக்காது அப்படின்னு சொல்ல வந்தேன். ஓ, சரி, ஓகே. வேற என்ன தகவல்கள் வேற ஸ்பேஸ்ல எந்த கிரகம் வந்து ரொம்ப சூடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியும் பதில். இதுக்கு சொல்லுங்க. இல்ல நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் முதல்ல. இல்ல, சூரியன் பக்கத்துல இருக்கறனால வந்து மெர்க்குரின்னு நான் சொல்ல வந்தேன். நீங்க சூரியனே சூடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. சூரியன் நட்சத்திரங்க, அது வந்து பிளானட் கிடையாது. ஓ, நீங்க பிளானட் கேக்குறீங்க. சரி, பிளானட்னா மெர்க்குரி. ஆமா, மெர்க்குரி கூட சூடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குது. ஏன்னா மெர்க்குரி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குது நம்ம சூரியனுக்கு பக்கத்துல. அதனால மெர்க்குரி தான் அதிகமா உஷ்ணமா இருக்கும்னு என்னுடைய நினைப்பு. அதுதான் நிறைய போற நினைப்பும் கூட. ஆனா வந்து அது உண்மை கிடையாது. மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குளுமையா இருக்கும். என்னங்க ரொம்ப குளுமையா இருக்கும். நம்ம ஆர்க்டிக், அட்லாண்டிக் அந்த அளவுக்கு ரொம்ப குளுமையா இருக்கும். தட் மீன்ஸ் 0 டிகிரிக்கு கீழே இருக்கும்ன்றீங்க. -200 டிகிரி இருக்குங்க. -200 டிகிரி. ஏன்னா அதோட சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும், உலகம் ஒரு நாளைக்கு சுற்றுறத அது 58 நாளைக்கு ஈக்குவலாக சுற்றும். அதாவது 1 day ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் ஈக்குவல் டு 58 days ஆஃப் மெர்க்குரி. அவ்வளவு வேகமாக சுற்றுங்க. அப்போ மெர்க்குரியில் ஒரு நாள் ஆகணும்னா இங்கே பூமியில் 58 நாள் ஆகணும். ஸோ அதனால தான் மெர்க்குரி வந்து அவ்வளவு குளுமையாக இருக்குது, -200 டிகிரி செல்சியஸில். சரி, வேற என்ன தகவல் இருக்கு? வேற ஸ்பேஸை பற்றி பார்த்தோன்னா, மூன் டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஈவல்ஸ்லாம் அங்கிருந்தா ரைஸ் ஆவாங்க, தெரியும்ல? படத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். 7 பார்ட் வந்த படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் கூட டார்க் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் அப்படி டார்க் சைடு அப்படின்னு சொல்லிட்டு மூணுக்கு ஒன்று கிடையவே கிடையாதுன்றது தான் உண்மை. என்ன எப்படி சொல்கிறீங்க? ஆர்பிட்டுக்கு மேலே போயிட்டோம்னா நம்மளால 2 சைடையுமே பார்க்க முடியும். உடனே நீங்கள் கேட்கலாம், நம்ம இந்த பக்கம் இருக்கோம், எப்படியும் அங்கேயும் ஒரு நைட் இருக்கும்ல, தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. இதைத்தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து டார்க் சைடுன்றது எப்படி பூமிக்கு வந்து பகல் இரவுன்னு இருக்கோ அந்த மாதிரி நிலாவிலையும் இருக்கும், நிலாவும் சுத்தம். ஸோ டார்க் சைடுன்னு ஒன்று கான்ஸ்டண்ட்டாக கிடையவே கிடையாது. ரொம்ப அற்புதமான ஒரு தகவல். வேற ஏதாவது தகவல் இருக்கா? இன்னொன்று இருக்கே, ஹைலைட்டான விஷயம். உலகம் எப்படி இருக்கும்? உலகம் உருண்டையா இருக்கும். எப்படி சொல்றீங்க? படத்தெல்லாம் காட்டுறாங்க. நாசாவோட விண்வெளியிலேருந்து வரக்கூடிய புகைப்படங்கள்லாம் இருக்கு, தெரியுது. புகைப்படம்லாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உலகத்தில் வந்து உண்மையாகவே ட்ரிப்பு போயிட்டு வந்து ஆரம்பிச்சுட்டு முடித்தோம், ஸோ இட் இஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ கூட ரீசெண்டாக சோலார் எனர்ஜிலேயே ஓடக்கூடிய ஒரு வானூர்தியை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து உலகத்தை ரவுண்டு அப்படின்னு தான் சொல்லுது. உலகத்தை சுற்றும் தான், ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி கிரிக்கெட் பால், ஃபுட்பால் மாதிரி அது ரவுண்டாலாம் இருக்காது. அப்போ எப்படி இருக்கும்? ஒரு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஓ, அப்போ குளோப்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து குளோப் கிடையாது. குளோப் கிடையாது. ரியல் குளோப் கிடையாது, ஒரு அசப்ஷன் தான். அதோட ரியல் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய க்ரஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை வந்து நம்ம உலகம் சந்திச்சிருக்கு, நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு. ஸோ வந்து உருண்டை என்பது நம்ம உருண்டையாக இருந்தது முட்டை மாதிரி இருக்கும், இல்லை வந்து பால் மாதிரி இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஒரு மாதிரி நிறைய மேடு பள்ளங்களோட அப்படி தான் வந்து உலகம் காணப்படும். இதுக்கு வந்து நான் இன்னொரு கூடுதல் தகவலை நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். சொல்லுங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு. அந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? அது பேர் ஆப்லெட் ஸ்பியராய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஆம்லெட்டு இல்லைங்க, ஆப்லெட் ஸ்பியராய்டு அப்படின்றாங்க.
இந்த ஆப்லேட் ஸ்பிராய்டு அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆப்லேட் அப்படின்னா ஸ்லைட்டாக அப்படி கொஞ்சம் வளைஞ்சிருக்கிற அப்படின்ற ஒரு மீனிங். ஸ்ப்ராய்டு அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்பியராக இருக்குல்ல, அதை வந்து ஆம்லெட் ஸ்ப்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கூடுதல் தகவல். உங்களோட ரெட் கலரில் கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பாக அதுதான் அதோட காரணம். எப்படி தண்ணிக்கு வந்து கலர் கிடையாதோ அந்த மாதிரி லைட்டுக்கும் வந்து கலர் கிடையவே கிடையாது. சரி, இப்போ வேற ஏதாவது தகவல்கள், கூடுதல் தகவல்கள் உங்கள்கிட்ட இருக்கா? எவ்வளவு நேரம் நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்க நிறைய படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ் நாலேஜ் நிறையன்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு நேரம் நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நீங்க நிறைய படத்தெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஸ்பேஸ் நாலேஜ் நிறையன்றது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பார்த்துருக்கீங்க. அங்க போயிட்டு ஏதாவது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, இந்த மிஷன்லாம் முடிச்சுட்டு வர்றது அப்படின்னு நிறைய இருக்கும். உங்களுக்கு இதுல ரொம்ப பிடிச்ச படம் என்ன? ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம். இன்டர்ஸ்டெல்லார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, அப்புறம் மார்ஷியன், இந்த மாதிரி மூவிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதில் எது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது? ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார். ஓகே, இன்டர்ஸ்டெல்லார் இது யாரோட படம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன் வந்து டைரக்ட் பண்ண படம். கிறிஸ்டோஃபர் நோலன் ரொம்பவும் பெக்குலரான ஃபிலிம்ஸ் தான் எப்போவுமே எடுப்பார். அவருடைய படங்கள்லேயே இன்டர்ஸ்டெல்லார் வந்து ஒரு மைல் ஸ்டோன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம். பூமியிலலாம் கிடையாது கதை, மேலே எங்கேயோ போயிடுவாங்க. மேலே போனாலும் நம்ம யூனிவர்ஸ் கூட இல்லை, அப்படிதான் சொல்லணும். என்ன ரஞ்சித்? கண்டிப்பா அந்த படத்தை கூட நான் பார்த்துருக்கேன். என்ன கேட்க மாட்டீங்களா எனக்கு என்ன ஸ்பேஸ்ல படம் பிடிக்கும்னு சொல்லிட்டு? சரி சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன ஸ்பேஸ்ல ரொம்ப படம்? எனக்கு ஸ்டார் வார்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் வார்ஸ், நான் 7 பார்ட் வந்திருக்குன்னு சொன்னேன், அது ஸ்டார் வார்ஸை பற்றி தான். தெரியும் நான் அப்பவே கணிச்சேன். சரி, நம்ம மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கே வருவோம். ரைட் நானும் அதே தான் சொல்றேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் பிடிக்கும் அப்படின்ட்டு நித்தி சார்ட்ட இப்போ கேட்கலாம். எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தை ரொம்ப பிடிக்கும்? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பூமிக்கு மேலே தான் வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதில் வந்து பிளாக் ஹோல், வார்ம் ஹோல், நிறைய விஷயம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மக்களுக்கு வந்து இப்போது வெகுஜன மக்களுக்கு வந்து அது வந்து புரியாது இல்லையா? புதுசான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேருக்கு வந்து அந்த கான்செப்டை சொல்ல தெரியாது. ஸோ இந்த படத்தில் ஓரளவு புரிகிற அளவிற்காவது வந்து விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அதுக்காக அது அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ரஞ்சித், நீங்கள் ஒரு மித்தெல்லாம் சொன்னீங்க. எந்தெந்த விஷயங்களில் நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதோடைய உண்மையான காரண காரியங்கள்லாம் நிறைய சொன்னீங்க. இப்போ இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து படங்களில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் போனோன்னு வேறு விதமான விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. ரொம்ப ஒரு தத்ரூபமாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தத்ரூபமான ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக இன்டர்ஸ்டெல்லார் வந்து அவ்வளோ பிடிச்சதுக்கு காரணமே வந்து அதோட ரியாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம மேலே போய் பார்த்ததில்ல, ஸோ ரியாலிட்டி தான் அப்படின்னு நமக்கு தெரியாதுனாலும் அதை வந்து ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அதுவும் இந்த பிளாக் ஹோல், அப்புறம் இங்கேருந்து நம்ம அங்கே போகிறது, வேறு யூனிவர்ஸுக்கு போட்டால் டைம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆமாம், அதில் உண்மையை சொல்லணுன்னா நம்ம ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சவுண்டுன்ற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அட்மாஸ்பியர் கிடையாது, ஏர் கிடையாது. ஏர் இருந்தால் தான் சவுண்டுன்ற ஒரு விஷயம் ட்ராவலே ஆகும். இது மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ராக்கெட் போகுது, ஒரு சேட்டலைட் மேலே போயிடுச்சு, ஸ்பேஸுக்கு மேலே போன பிறகும் அவங்க வந்து மியூசிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டமால் டிமில்னு வெடிக்கும். ஒரு சில படங்களெல்லாம் பார்த்தா ஸ்பேஸ் மூணில் போயிட்டு பாம்பு வச்சு வெடிக்கிற மாதிரியான கதைக்களத்தோடலாம் ஒரு சில படங்கள் வந்தது. ஆனால் இன்டர்ஸ்டெல்லாரில் வந்து எந்த சத்தமுமே இருக்காது. ஆமாம், அது ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டில் எடுத்துருப்பாங்க. மேலே போன பிறகு சவுண்டே இல்லாமல் ஒரு பெரிய பிளவு, அந்த சேட்டலைட், அந்த ராக்கெட்டும் அந்த சேட்டலைட்டும் ரெண்டும் பிரியும் போது பார்த்தா சத்தமே இருக்காது, ஆனால் அவ்வளோ பெரிய பிரிவு ஏற்படும். அதே நேரத்தில் ஒரு வெடி வேற வெடிக்கும் அந்த ஸ்பேஸில். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்போல்லாம் சவுண்டு இல்லைன்னும் போது ஏன் சவுண்டு இல்லைன்னு பார்க்குற நமக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வியோடு இருந்தது. ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சவுண்டோட தான் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஒரு விஷயத்தில் இது மாறுபட்டு ஸ்பேஸில் சவுண்டு ட்ராவல் ஆக முடியாது, ஸோ அதனால் அங்கே சவுண்டு கிடையாதுன்னு விட்டதெல்லாம் ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போ ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், இன்டர்ஸ்டெல்லாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பட் நிறைய தமிழ் மக்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கேபி சார் வந்து இன்னும் தெளிவாகவும் அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல போகிறாரே. சரி, சொல்கிறேன் அமைதி. மக்கள் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறாங்கன்றதோட நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல். ஏன்னா நான் வேறு இங்கிலீஷில் பார்த்தேன்னா எனக்கு வேறு நிறைய புரியலையா, அதான். சரி, ஓகே. இப்போது இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப மெயினான ஒரு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஏன்னா இந்த யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸுக்கு அவங்க போகிறாங்க. இன்டர்ஸ்டெல்லாரோட மீனிங் தெரியுமில்ல உங்களுக்கு?
இன்டர்ஸ்டெல்லார். இன்டர்ஸ்டெல்லார் அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது. இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. இது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நட்சத்திரம், நம்மளோட நட்சத்திரம் எது, நம்ம பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் நிலா, சூரியன். நிலான்றது வந்து நம்மளுடைய துணை கிரகம், சூரியன்றது தான் நம்மளுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன்றது நம்மளுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு போகிறது தான் அந்த கதை. ஸோ அப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளால் இது வரைக்கும் கணிக்க முடிஞ்சது ப்ளூட்டோ வரைக்கும். ப்ளூட்டோவை தாண்டி இன்னொரு 2-3 கிரகங்கள் பார்த்தோம். ப்ளூட்டோவும் இப்போ வந்து கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் அதுக்கு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னும் போது எப்படி போவாங்க? சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கே. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க, சொல்லுங்க. இது நட்சத்திரம்னா நம்ம தூங்கும் போது தெரியுது இல்லை? அதுவும் நட்சத்திரங்கள் தான். இப்போ நம்ம சூரியனை மாதிரியே வேற ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் நீங்கள் வந்து நட்சத்திரமாக பார்க்குறீங்க. நம்ம சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இன்கேஸ் நீங்கள் இன்னொரு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தில் இருந்து நம்ம சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனும் இப்போ இங்கேருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் தெரியும். ஸோ இதுதான் வந்து நட்சத்திரங்கள் ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரம், அதாவது சூரியனாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திர கூட்டத்துக்கு போகிறாங்க. அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் போது எப்படி இது போகிறது சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான். என்னென்னா ஒரு நட்சத்திரம் அதோடைய எண்டு என்னன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்ஃபினிட்டியாக இருக்குது. அதோடைய எண்டு, ஒரு நட்சத்திரத்தோடைய எண்டையே கண்டுபிடிக்கலன்னும் போது இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்க? இந்த ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு முதல்ல வருது. இந்த இன்னொரு நட்சத்திரத்துக்கு எப்படி போவாங்கன்னா அதுக்கு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த நட்சத்திரத்தை விட்டு இன்னொரு நட்சத்திரத்துக்கு ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு செயல்முறைக்கு உதவியாக இருக்குது அப்படின்றத இந்த படத்தில் உள்ள கான்செப்ட். இன்டர்ஸ்டெல்லார்ன்றதுக்கான மீனிங் என்னென்னா ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுறது. அவருடைய பேர் தான் இன்டர்ஸ்டெல்லார். இப்போ வந்து ஆஸ்ட்ரோநாட் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆஸ்ட்ரோநாட்னா யார்? ஸ்பேஸு, நம்மளுடைய அட்மாஸ்பியரை தாண்டி போகிறவங்க ஆஸ்ட்ரோநாட். ஆனால் நம்மளுடைய நட்சத்திரத்தையே தாண்டி போகிறவங்க இன்டர்ஸ்டெல்லார். அவ்வளவு தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அழகாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ வந்து பிளாக் ஹோலை பற்றி பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? பார்க்கலாமா? பார்ப்போமே. பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துருவோம். இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோமாயிரம். அறிவோமாயிரத்தில் ஒரு சிறிய இடைவேளை. It's time to pick some words in glossary box with Miss Sahitya and VIT Community Radio 90.8. Regale, to entertain kids and others, especially by telling stories. Synonym of the word regale is entertain, please. Antonym of the word regale is boring. And use it in a sentence format. He regaled us with wonderful stories. கேட்ட பாடலின் இசை முருகானந்தம். பாடலை பாடியவர் உமா மகேஸ்வரி. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. உங்கள் இல்லம் நுழைந்திடும், உங்கள் செவிகளை தீண்டிடும், உங்கள் மனதினை வருடவே பண்பலையாய் மலருதே. VIT 90.8 வேலூரில் நாங்கதாங்கே. VIT 90.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8 VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
வணக்கம் நேர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம் அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஸ்பேஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பேஸுக்கு போவோம். நாம் ஸ்பேஸுக்கு போகலாமா? கண்டிப்பாக போவோம். சரி, ஸ்பேஸுக்கு போகலான்னா எப்படி போகலாம்? நம்ம தான் பேசிக்கிட்டு இருந்தோமே, அதுக்கு போகிற ரோடுக்கு பேர் தான் பிளாக் ஹோலே. இல்லைங்க, ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு பேர் பிளாக் ஹோல் இல்லை. இன்னொரு ஸ்டார் டு ஸ்டார் போகிறதுக்கு பேர் தான் பிளாக் ஹோல். ஸ்பேஸுக்கு நம்ம ராக்கெட்டில் போவோம். ஓகே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரிசர்ச் எல்லாமே ரொம்ப ஒரு ப்ராடர் வேல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா பிளாக் ஹோலை பற்றின ரிசர்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லணும். எப்போ ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு தெரியுமா? என்ன ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி. 50 வருடங்களுக்கு முன்பு பிளாக் ஹோலோட ரிசர்ச் ரொம்ப டெவலப் ஆகிருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது தோன்றிடுச்சு. எப்போ இது திரும்ப ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லுங்க. ஒரு 17th செஞ்சுரியில் கிட்டத்தட்ட. அதாவது 1795. 1795 அப்போ வந்து ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து சொல்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான எலமெண்ட் வேணும். அது ஃபுல்லாக இந்த பிளாக் ஹோலை எக்ஸ்பிளைன் பண்ணலை. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் 1916 தான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. அதுவும் யார் மூலமானா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யார்? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்டை நம்மளுக்கு கொடுத்தவர். ஃபிசிக்ஸில் அவர் தான் வந்து லெஜெண்டரி சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பிளாக் ஹோலுக்கான ஒரு சார்பு கோட்பாட்டை வந்து நிறுவுறாரு. இந்த சார்பு கோட்பாடு நிறுவன பிறகு தான் 1795 பெரி சிமோன் லேப்ளேஸ் அப்படின்ற பிரெஞ்சு அறிஞர் கொடுத்த அந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்டாக மாறுது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ஹோலை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா ஆமாம் பேசியிருக்காங்க. 1783 ஒரு பிரிட்டிஷ் அஸ்ட்ரானமர், அவரோட பேர் ஜான் மிஷேல். இவர் தான் முதல்ல இந்த கான்செப்டை வந்து மக்களுக்கு சொல்கிறாரு. ஆனால் இது அந்த அளவுக்கு விரிவாக சொல்லலை அவங்க ரெண்டு பேரும். பின்னாடி வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் இவ்வளோ விஷயங்களையும் இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, நம்ம இவ்வளோ ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். பிளாக் ஹோல் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. பிளாக் ஹோல்னா என்ன? பிளாக் ஹோல்னா என்ன? தமிழில் கருந்துளை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேனே, மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே. பிளாக் ஹோல்னா கருந்துளை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த கருந்துளை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய ஒளி இல்லை ஏதாவது பொருள் இல்லை எதுவாக இருந்தாலும் ஸ்பேஸில் அந்த கருந்துளைக்கு பக்கத்தில் எது வந்தாலும் அதை இழுத்து உள்ளே வச்சுக்கும். அவ்வளோதான். அது எப்போ தான் வெளியிடும்? இப்போ கேட்டிங்களே, இது சூப்பரான ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு விளக்குறேன். அதாவது நிகழ்வெல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வெல்லை அப்படின்றது என்னன்னா, ஒரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும், ரைட்டா? இருக்கும். இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு எல்லை இருக்கும். நிகழ்வெல்லை இல்ல, நிகழ்வு எல்லைங்களா? நிகழ்வு எல்லை, அதான் நிகழ்வு எல்லை அப்படின்றாங்க. இப்போ இந்த ஒரு நிகழ்வு எல்லையில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பவுண்டரி லைன். இந்த கருந்துளைக்கான ஒரு பவுண்டரி லைனாக இது இருக்குது. இந்த கருந்துளையை சில சமயம் கருங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்வெர்டட் ஒரு ஹோல் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு குழி இருக்குதுன்னா அது வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் குழியாக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய 360 டிகிரியும் அது வந்து ஒரு மேடாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மட்டும் இல்லை, எந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் அது குழி தான். ஒரு நல் வாய்ட். ஆமாம், அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரிக்கு பேர் நிகழ்வு எல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு எல்லைக்கு இங்கிலீஷில் ஈவெண்ட் ஹரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈவெண்ட், அதாவது இங்கிலீஷில் சொல்லும் போது இது இன்னமும் அற்புதமாக சொல்லலாம். ஒரு கருந்துளை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இட்ஸ் நாட் அன் என்டிட்டி. இது ஒரு இடமோ எது பொருளோ கிடையாது. இது வந்து ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடக்குது அப்படின்றாங்க. இந்த நிகழ்வு தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்காங்க. ஸோ இந்த கருந்துளையில் நிகழ்வு எல்லைக்கு உள்ளே வரக்கூடிய எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, அதை வந்து பிடிச்சி உள்ளே இழுத்துக்கும் இந்த கருந்துளை. ஸோ அந்த படத்தில் அவங்க ஒரு கருப்புக்கு ஒரு விஷயத்துக்குள்ள அப்படியே இழுத்து உள்ளே கொண்டு போகிற விஷயம் தான் அந்த பிளாக் ஹோல். ஆமாம், அதுதான் இந்த பிளாக் ஹோல். இதை வந்து நிகழ்காலத்தில் இன்னைக்கு நம்மளுடைய சயின்டிஃபிக் வேர்ல்டில் எப்படி இதை பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதோடைய எண்டு. ஒரு நட்சத்திரம் இப்போ பிக் பேங் தியரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ட்லேருந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாகுதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துடைய அழிவு, பாரிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பல நட்சத்திரங்கள் இருக்குது.
அதில் ஒரு நட்சத்திரத்தோடைய அழிவில் இறுதி கட்டத்தில் அதோட டைமென்ஷன் தான் இந்த பிளாக் ஹோல் அப்படின்றாங்க. ஆக மொத்தத்தில் நம்மளோட சூரியனும் கூட ஒரு காலத்தில் பிளாக் ஹோலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கான சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு கிரகம் அழிஞ்சு அது மூலியமாக உருவாகிற பிளாக் ஹோல் மூலியமா நம்ம வேற ஒரு நட்சத்திரத்துக்கு போகலான்னு சொல்ல வரீங்களா? இல்லை ஒரு கிரகம் அழியறது மூலமா இந்த ஒரு பிளாக் ஹோல் உருவாகாது. அதான் ஒரு நட்சத்திரம் அழியும் போது அதோடைய பரிமாணம் மாறுபடும். அப்படி ஒரு பரிமாணமாக மாறும்போது இறுதி பரிணாமத்தில் இது ஒரு பிளாக் ஹோலாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இது எந்த அளவுக்கு சான்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம், இதோடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இதில் என்னென்ன இல்லை அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். இதில் ஒரு ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அப்படி ஒரு இடம் இந்த பிளாக் ஹோலில் கிடையாது. அதே மாதிரியே நீங்கள் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு ஆறான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சர்ஃபேஸ் இருக்கும். அந்த சர்ஃபேஸ் இந்த பிளாக் ஹோலுக்கு கிடையாது. ஆனால் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திணிவு அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த மாஸ் இதில் இருக்குது. மாஸ் அப்படின்னா என்ன? அதான் நானும் கேட்கலாம். மாஸ் அப்படின்னா ஒரு அடர்த்தி தன்மை. இந்த டென்சரான ஒரு விஷயத்துக்கு மாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குது இல்லை, அதன் காரணமாக இது ரொம்ப அடர்த்தி அடைஞ்சுக்கிட்டே போகுது, டென்சரான ஒரு மாஸாக மாறுது. இதுதான் ஒரு பிளாக் ஹோலோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளோ சொல்கிறீங்க. நம்ம மறுபடியும் பிளாக் ஹோல் கொஞ்சம் படத்துக்கே போவோம். படத்தில் அந்த பிளாக் ஹோல் இந்த ஒரு ஸ்டார்லேருந்து இன்னொரு ஸ்டாருக்கு கொண்டு போய் விட்டுருதுங்களா? அது எப்படி? ஆமாம், அது படத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்லேயும் அதை சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டா வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா இல்லவே இல்லை அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. ஆனால் படத்தில் அது இன்னொரு பரிணாமத்துக்கான ஒரு வழிமுறை அப்படின்றாங்க. பிளாக் ஹோலுக்குள்ளே போக மாட்டாங்க அந்த படத்தில் எப்போவுமே. கடைசி இறுதி கட்டத்தில் அந்த ஹீரோ மட்டும்தான் அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே போவார். அப்படி போன பிறகு அவர் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமென்ஷனில் இருக்க மாட்டார். அவர் 4th டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டைமென்ஷனுக்கு போவார். அப்போ 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கா? அது நம்ம இது வரைக்கும் பார்க்கல. அப்படி ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த படத்தின் மூலமாக ஒரு கருத்தாக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கருத்தாக்கத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இந்த 3rd டைமென்ஷன்லேருந்து 4th டைமென்ஷனுக்கு அந்த ஹீரோ போகிறாரு. ஆனால் அதை உருவாக்குனவங்க யாருன்னு கேட்கும்போது அவங்க இந்த டைமென்ஷன்லையும் இல்லை, இன்னொரு வேற ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க, 5th டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் கூட ஒரு ரோபோட் போகும். அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷனுக்கு போயிருக்கும் அதே பிளாக் ஹோல் மூலமாக. அது 5th டைமென்ஷனில் இருக்கும். அந்த 5th டைமென்ஷன்லேயும் அதால் ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஏன்னா அது இன்னொரு டைமென்ஷனில் இவங்க போயிட்டாங்க, அவங்க ரீச் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான டைமென்ஷனில் சேஞ்சஸ், அந்த ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்வாங்க. அந்த டைமென்ஷனல் ஷிஃப்ட்டை இந்த பிளாக் ஹோல் கொடுக்குது. இதுதான் பிளாக் ஹோலோட ஒர்க் அப்படின்ட்டு அந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிளாக் ஹோலை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பிளாக் ஹோலில் எதெல்லாம் ஈர்க்கப்படுது, இதை பற்றி எப்படி நம்மளுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? அதுதான் கேளுங்க. அதாவது இப்போ இந்த பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னா அதை பார்க்கவே முடியாது. எந்த லைட் போனாலும் உள்ளாக்க அப்சர்வ் பண்ணிக்க நமக்கு தெரியாது. பட் நம்மளுக்கு அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த பிளாக் ஹோலில் நான் ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு, ஒரு பவுண்டரி இருக்குன்னு, நிகழ்வு எல்லை, அந்த நிகழ்வு எல்லையை சுற்றி வரக்கூடிய ஒரு சில பொருட்கள், அதாவது இப்போ ஒரு விண்மீன் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த பவுண்டரி லைனை டச் பண்ணாமல் அது கூட வர்றது, இல்லை அந்த பவுண்டரி லைனுடைய எதிர்பக்கம் இருக்குல்ல அதை தாண்டி அப்படி சுற்றி வர்றது, இந்த மாதிரியான பொருட்களுடைய ட்ராவல் டைம், அந்த ட்ராவலிங் வேவெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்றத நம்ம கிரகிக்க முடியும். ஆனாலும் நம்மளால் அதை பார்க்க முடியாதுன்றது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்படி அந்த பிளாக் ஹோலில் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்குல்ல. இன்னொரு கான்செப்டில் இப்படி இழுக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்க தெரியுமா? அது எங்கே போகுதுன்னா மையத்துக்கு போகுது. அந்த மையத்தில் இந்த பொருட்கள் எல்லாமே ஒரு ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதோடைய ரேடியேஷன் லீக்கேஜஸ் இருக்கும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடியேஷன் லீக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக ஒரு வெப்பநிலையில் வெளியேறும். ஓ, யூ மீன் எல்லாமே எரிஞ்சு போய்டும்னு சொல்ல வரீங்களா? எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே நெருப்பு கிடையாது. அந்த நெருப்பை உங்களால் பார்க்கவும் முடியாது. ஏன்னா லைட்டையே உங்களால் பார்க்க முடியாதுன்னும் போது அதை உங்களால் பார்க்கறது கஷ்டம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னும் போது எனக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கண்டிப்பாக தேவைப்படுறாரு. அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எனக்கு ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. இந்த சார்பு கோட்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்குலாரிட்டி அந்த பிளாக் ஹோலோட மையத்தில் இருக்கும் அப்படின்றது அவருடைய கான்செப்ட். இந்த சிங்குலாரிட்டினா என்ன? சிங்குலாரிட்டினா ஒருமைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் தமிழில்.
அங்கே வந்து எந்த ஒரு பொருட்களுக்குமான வடிவமோ இல்லை அதோடைய டைமென்ஷன் எல்லாமே செதஞ்சிரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டைமென்ஷனல் ஷிஃப்ட் அப்படின்றது. ஒரு பொருட்களுக்கும் ஒரு விதமான ஒரு ஷேப் இருக்குது. ஆஸ்ட்ராய்டுக்கு ஒரு ஷேப் இருக்குது, மூனுக்கு ஒரு ஷேப் இருக்குது, நம்ம எர்த்துக்கு ஒரு ஷேப் இருக்குது, சன்னுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு எரிக்கல் வருதுன்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்ஸ் எல்லாமே உடஞ்சி போயிடும் அப்படின்றாங்க அந்த கான்செப்டில். துகள் ஆகிடும் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக எக்ஸாக்டான வேர்டு துகள் கை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த துகள் கை அளவு மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இப்படி அந்த சென்டருக்கு இது அப்சர்வ் பண்ணுது. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தாகணும். இது எல்லாமே நம்ம பார்க்குறது ஒரு ப்ராப்பர்ட்டி பேஸில் தான் நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி ப்ராப்பர்ட்டின் போது பெரிய பெரிய விஷயங்கள் தான் பார்க்குறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறையவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸில் இதை வந்து வேற ஒரு விதமாக விளக்குறாங்க. என்னென்னா, இந்த அப்சர்வ் ஆகக்கூடிய இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஹீட்டாக வெளியாகுது அப்படின்னு சொன்னேன்ல, இது வந்து எந்த வகையில் வெளியாகுதுன்னா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் மூலமாக இது வந்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் தான் நம்மளுக்கு இந்த சென்டருக்கு போகக்கூடிய இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வெளியில் போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்றது எப்படி செயல்படுது அப்படின்றதுக்கான தகவல்கள். ஒரு சின்ன தகவல், ரொம்ப சின்ன தகவல் பிளாக் ஹோலை பற்றி. இவ்வளவு பெரிய அண்டத்தில் ஒரு பிளாக் ஹோலை பற்றி சொல்லணும்னா இந்த 1/2 மணி நேரம் பத்தாதில்ல. கண்டிப்பாக ரொம்பவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க. மேலும் எதனா விஷயம் தான் பகிர்ந்துக்கங்க. இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இந்த ஹாக்கின் ரேடியேஷன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னா, அந்த ஒரு ஹீட்டாக கசியுதுன்னு சொன்னேன்ல, அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உள்ள மையத்துக்கு போயிட்டு ஹீட்டாக கசியுதுன்ட்டு, அதுக்கு பேர் வந்து ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்றாங்க. இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் ஒன்று உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? ஸ்டீஃபன் ஹாக்கிங். கண்டிப்பாக இந்த ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குனது அவர் தான். ஸோ அவர் தான் வந்து இந்த ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியை நிறைவே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். என்னென்னா, இந்த கருங்குழியில் எல்லா பொருட்களும் உள்ளே இழுக்கப்படுது, ஒரு ஹீட் ரேடியேஷனாக வெளில போகுது. இது ஏன் நடக்குது? ஏன்னா ஒரு ஸ்டார் அழியுது. ஒரு ஸ்டார் அழியும் போது ஏன் நடக்குது இந்த விஷயம்? அந்த டைமென்ஷன் எண்டுக்கு வருதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க. டைமென்ஷனுக்கு எண்டுக்கு வருதுன்னா இந்த பொருளோட டைமென்ஷன் தான் எண்டுக்கு வருது. நான் கேட்குறது, இந்த கருங்குழி ஏன் இழுக்குது? இன்னொன்று உருவாக்கவோ அதுக்கான அர்த்தங்கள்லாம் இன்னும் நமக்கு தெரியல. இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஒரு கருங்குழி, அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருந்துளையில் ஏன் பொருட்கள் இழுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு 2-3 நிமிஷத்துலலாம் சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. படங்கள்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னது எனக்கு இப்போ ஞாபகம் வச்சு. நீங்கள் போய் ஒரு படம் பார்த்துட்டு வாங்க. நான் இந்த கருங்குழியில் எதுக்காக பொருட்கள் உள்ளிழுக்கப்படுதுன்றத இன்னொரு 1000 நிகழ்ச்சியில் சொல்கிறேன். கம் டு த செகண்ட் பார்ட். இன்னொரு 2வது பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி அறிவோம் 1000. இன்னைக்கு விஐடி பண்பலையில் ஸ்பேஸ் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். என்னோட இருந்தவங்க மீத்தியராஜ், ரஞ்சித் குமார், நான் உங்கள் அன்பு தோழன் கேபி ஆனந்த். நன்றி நேயர்களே. Mix Bag, a program with no boundaries, a bag which fits everything. Yes, it's the program which features the mixture of all titles. So, tighten your earplugs for the program with no boundaries. Hello and welcome to VIT Community Radio 90.8 FM. So friends, what are the problems that you think about when you think about your daily life? Is it about your assignment deadlines or about your last project review? Is it your train tickets or what to wear on your day tonight? If you're working, then are you worried about paying your electricity bills or postpaid bills? Or perhaps reaching your office in time, tearing through that ever-increasing traffic in the sun? If you're a homemaker, then are you very preoccupied with the thoughts of nurturing your child properly and taking proper care of your entire family? But in this hustle of life, have you ever come across a situation in which all you can think about is saving your life? You forgo all your limitations to adjust to hostile situations and bend all your etiquettes of living and hygiene just to keep yourself alive to see the next morning. Welcome to our show, Narrow Escape, where we talk about real life incidences of people who have narrowly escaped death
and have fought the worst of hostility around them and have won the battle against death with hope and courage. I am Amy. And this is Kabir. Today, we narrate a real-life story of a 17-year-old Julian Kopke. On the Christmas Eve of 1971, Julian, with her mother, took a flight to Peru to see her father, a famous zoologist, working in the rainforest there. The airline they used, Lanza, had a bad reputation, but they desperately wanted to spend Christmas with Julian's father. They boarded the flight in the morning, and everything went smoothly. The flight took off at the scheduled time, and the deck were full of excited passengers visiting home and relatives for Christmas. But 25 minutes into the flight, the plane flew into some dense, dark clouds and suddenly started to tremble. People were getting a little concerned as the flight continued to fly through turbulences. The pilot turned on the seatbelt alarm and small children started to turn pale. Then, Julian and her mother saw a bright flash of light to their right and felt the plane suddenly tilt forward into a nosedive. The frightened passengers started screaming as their Christmas presents and other items were flying around chaotically in the plane. After a few terrifying moments, the airplane exploded and fell apart in midair. Julian was thrown out of the plane by the force of the explosion. She felt herself spinning around in the air and lost consciousness. When Julian came to consciousness, she found herself in the middle of the dense forest, still trapped into her seatbelt. Her right eye was swollen shut, her collarbone was broken, and her body was covered in bruises and cuts. She was afraid and terrified. She had just survived a plane crash. Her mother was nowhere to be found. She was completely alone, the only survivor amidst the wreckage. Julian was a girl of great presence of mind and knew that it was not the time to panic. She tried to think of all strategies that would help her survive. She recollected all the tactics she had heard of in her childhood about how to stay alive in the odds. Julian remembered the advice of her father that had given her to survive in the wilderness. He had advised her to follow water downstreams to find civilization. Luckily, she found a stream of water nearby and started walking downstream. She was optimistic. Although extremely tired, she clung on to hopes of staying alive. She trekked through the knee-deep water, battling exhaustion, sleep deprivation, and starvation. A fly laid eggs into her wounds, which then became infested with maggots. She has never found herself in a hostile situation. She was a girl very much particular about hygiene, and now she found herself stranded all alone in a wet rainforest, fighting mosquitoes and all sorts of creepy insects she had never ever seen or heard about. Sometimes she would see a crocodile, but thanks to what her father had taught her, she knew not to fear them as they rarely attack humans. After an incredible 9 days without sleep, food and shelter, she finally reached a small cabin. She sat down and waited for the owners to come. A couple hours later, the lumberman staying there returned and got her back to safety. She later found out that her mother had died alongside all the other 92 passengers and crew on the flight. Julian now works as a librarian in Germany and lives a calm life. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90.8 பண்பலை அலைவரிசையில் ஆரம்பமாகும். VIT பண்பலை 90.8 நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.